everyone. So welcome to Vedantu channel பசங்களா. Okay, before starting the class, yes. So in the class start பண்றதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு I want to give some assurance to you. Yes. So இது start பண்றதுக்கு முன்னாடி நாம last 5 years ஓட 5 mark questions மட்டும் ஒரு டைம் பார்த்துடலாமா? ஸோ தட் நீங்களே கவுண்ட் பண்ணுங்க வால்யூம் 1ல இருந்து எவ்வளோ 5 மார்க்ஸ் நம்ம அட்டென்ட் பண்ண முடியுன்றது. ஓகேவா? ஒரு கான்ஃபிடென்ட்டோட ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போ தான் இந்த செக்ஷன் நீங்கள் ரொம்ப சீரியஸாக எடுத்து கவனிப்பீங்க. ரைட்டாடா பசங்களா? ஓகே, இந்த கவுண்டிங் அப்போ யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஜஸ்ட்டு நீங்கள் கவுண்ட் மட்டும்தான் பண்ண போகிறீங்க என் கூட சேர்ந்து. டீலா? ஓகேவாடா பசங்களா? அப்போ தான் வந்துட்டு யூ ரியலி விஷ் எஸ் நம்ம இந்த செக்ஷன் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கணும். ஓகே எவ்ரிவன், புட் எஸ்டா பசங்களா? ஓகே, ஏன் லேட்? அந்த செட்டிங் அது இதுன்னு வந்து போடுறதுக்கு லேட் ஆகிடுச்சிடாமா? ஓகே எவ்ரிவன், எஸ் டீல், வெரி குட். Yep. So you know this is a 5-year collection question papers of public exam da pasangla. Live timing சத்தியமா எனக்கு தெரியாது. இது ஒரு நாள் ஃபுல்லா எடுத்தாலும் எடுத்துக்கலாம். Okay, 3 students also here. Okay, சரி everyone. So count it ra pasangla. First questionல நம்மளுக்கு volume 1ல இருந்து வந்திருக்கா? Say yes or no. There are almost 7 questions. We know that we have to attend 7 questions from that. Yes. First question like Crampers rule, it is from first volume, and cube root of unity, it is from the first volume, and what is it? Equation, it is from the first volume, and bridge has a parabolic arc, idu first volume da, seringla, and during a war abdinga the second volume, but an equation of a ellipse, it's a first volume, correct? And 6th question, non-parametric form, idu first volume ah? ஓகே வாடா பசங்களா? அண்ட் இதில் எதுவும் ஃபர்ஸ்ட் வால்யூம் இல்லை. அப்படி பார்க்கும்போது 2025ல் 6 questions இஸ் ஃப்ரம் தி ஃபர்ஸ்ட் வால்யூம். ஃபர்ஸ்ட் வால்யூம் 5 மார்க்ஸ் தெரிஞ்சாலே என்னால் 6 5 மார்க்ஸை அசால்ட்டாக அட்டென்ட் பண்ண முடியும். கரெக்டாக? இது 2025ஓட ரிப்போர்ட். கரெக்டாக? ஸோ இதே மாதிரி 2024 கொஸ்டின் பேப்பரை பார்த்துடலாமா? ஸோ தட் எஸ் you could see this. See, tan inverse, இது நம்மளோட 4th problem. நான் தான் ஃபர்ஸ்ட் வாட்டி லைவ் வரேன். ஓகே, ஸோ எஸ்டா பசங்க, அஃப்கோர்ஸ் இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின் இட் இஸ் ஃப்ரம் தி ஃபர்ஸ்ட் வால்யூம், அண்ட் 6-sided காம்ப்ளெக்ஸ் நம்பர் இட் இஸ் ஃப்ரம் தி ஃபர்ஸ்ட் வால்யூம். கரெக்டுங்களா? அதுக்கப்புறம் பாருங்க, கோனிக்கல் டேங்க் இல்லை, வெக்டார் மெத்தட் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வால்யூம். ஆமாம், ரைட்? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க, வாட்டர் இஷ்யூவிங் ஃப்ரம் தி end of an horizontal pipe, it's from the first volume, and we have vector and Cartesian form, it is from the first volume, and what is it? Vector and focus equation first volume. அதுக்கப்புறம் கிராமர்ஸ் ரூல். இதில் 7 கொஸ்டினையும் ஃபர்ஸ்ட் வால்யூம்லேருந்து உங்களால் அட்டென்ட் பண்ண முடியும். ஆமாம், ரைட்? எஸ் ஆர் நோ? எஸ். 2024 ரிப்போர்ட் படி 7 கொஸ்டின் என்னால் ஃபர்ஸ்ட் வால்யூம் 5 மார்க் படித்தா படிக்க முடியும். அதுக்காக 7மே என்னால் அட்டென்ட் பண்ண முடியும்னு நான் சொல்லலை. நம்ம 5மே பார்த்துட்டு we will see. ஓகேவாடா பசங்க? நான் என்ன சொல்கிறேன்னா, ஷார்ட்டாக உன்னால் 5 5 மார்க் 7 out of 5 மார்க்ஸ் வால்யூம் 1லேருந்து சூப்பராக அட்டென்ட் பண்ணலாம். ஸோ திஸ் செக்ஷன் இஸ் கோயிங் டு பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. ஓகே, அண்ட் x³ + 8i, it is from the first volume, complex number, and see this question. Prove that cos alpha, it is from the first volume. Type of conic பத்தி படிக்கிறோம், it is also first volume. அதுக்கப்புறம் cos inverse first volume தான். And this is Gauss elimination method, இதுவும் first volume தான். அதுக்கப்புறம் என்ன இருக்கு? parametric form, this parametric form is also first volume, and இதுவும் first volume. அண்ட் இது ரெண்டுலேயுமே ஃபர்ஸ்ட் வால்யூம் எதுவும் கிடையாது, இது ரெண்டுலேயுமே ஃபர்ஸ்ட் வால்யூம் கிடையாது. அப்போ 2023ல் 5 கொஸ்டினை நம்மளால் ஃபர்ஸ்ட் வால்யூம் படித்தா அட்டென்ட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி 2022 இருக்கட்டும், 21 இருக்கட்டும், யூ கேன் ஷுர் ஷார்ட்லி. நாம் என்ன சொல்லலாம், நம்மளால 5 5 மார்க்குக்கு இன்னைக்கு ரெடி ஆக முடியுமா? எஸ் ஆர் நோடா பசங்களா? ஸோ ரிப்போர்ட் மீ. எஸ், நம்மளால இன்னைக்கு 5 5 மார்க்குக்கு ரெடி ஆக முடியுமா? ஸோ கான்ஃபிடென்ட்டாக எஸ் சொல்லு. இந்த ஒரு நாளை 5 மார்க்குக்காக தாராளமாக நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் பசங்களா, யா, ஸோ வாட் ஐம் சேயிங்னா,
இந்த செக்ஷன்ல மேம் இதை மட்டும் படிச்சா போதுமா, இந்த கொஸ்டினை மட்டும் தயவு செஞ்சு என்கிட்ட கேட்காத, நான் சொல்லி தர்றத டெடிகேஷனா பாருங்க. தட்ஸ் இட்ரா பசங்களா. ஐ வாண்ட் யூ டு அந்த 5 5 மார்க்கில் எந்த ஒரு விஷயமும் இல்லாமல் நீங்கள் சூப்பராக ஸ்கோர் பண்ணணும் பார்ப்பேன். இதை முடிச்சுட்டு நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க்கும் தரப்போகிறேன். அந்த ஹோம்ஒர்க் வேறு எதுவும் இல்லை, இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஒரு பிடிஎஃப் நான் ஆல்ரெடி நம்மளோட சேனலில் உங்களுக்காக கொடுத்துருக்கேன். அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஒரு பிடிஎஃப்ல இருக்க. இது போக வேறு என்னென்ன 5 மார்க்ஸ் ஃபர்ஸ்ட் வால்யூமில் இருக்கோ அது எல்லாமே ஒர்க் அவுட் பண்ண போகிறீங்க. ஐ எம் கோயிங் டு கிவ் 2 days டைம் ஃபார் யூ. சரியா? 2 நாள் கூட எடுத்துக்கோங்க. இந்த வால்யூம் ஓகே தான் மேம், இந்த நாள் ஓகே தான், இந்த நாள் ஓகே, அண்ட் 5th இருக்கட்டும், அடுத்த 2 நாள் நான் 2 நாள் டைம் கிடைக்கணும் உனக்கு. மொத்தமாக நான் 3 நாள் டைம் கொடுக்குறேன் பசங்களா. இந்த 3 நாள் டைமில் எனக்கு 7ல் 5 கொஸ்டினுக்கு நீங்கள் ரெடி ஆகணும். அவ்வளோதான். டார்கெட் ஃபிக்ஸ்டா? எஸ் எவ்ரிவன், எல்லாத்துக்குமே டார்கெட் ஃபிக்ஸ்டா? நோ. செகண்ட் வால்யூம்ஸ் படித்தா நம்மளால 5 கொஸ்டின்ஸ் அட்டென்ட் பண்ண முடியுமா? அது எனக்கு கேள்விக்குறி தான். ஏன்னா வந்துட்டு எஸ் அஃப்கோர்ஸ் ஏதாவது ஒரு வால்யூம்ஸ் படித்தா படிக்க முடியும். பட் ஐ எம் வெரி கான்ஃபிடென்ட் தட் நீங்கள் எல்லாருமே வால்யூம் 1 தான் சூப்பர் தரவாக இருக்கீங்க வால்யூம் 2 கம்பேர் பண்ணும் போது. எஸ்டா பசங்களா? நான் இப்போவும் சொல்கிறேன், என் வேர்ட்ஸ் ஆர் வெரி, நான் சொன்னேன் 7 கொஸ்டினே அட்டென்ட் பண்ண முடியும்னு நான் சொல்லலை. வால்யூம் 1 படித்தா 5 கொஸ்டினை தாராளமாக அட்டென்ட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு இந்த 5க்கு ப்ரிப்பேர் ஆகும், மீதி இருக்க இந்த 2 கொஸ்டினை நம்ம லேட்டராக பார்ப்போம். ஓகேவா பசங்களா? ஸோ கம்புக்கோட செகண்ட் வால்யூம் எப்போ மேம் டீச் பண்ணுவீங்க? ஐ ஆல்சோ ரியலி வாண்ட் யூ டு டீச் யூ செக்ஷன்ஸ்டா பசங்களா. ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, என்னால் ஈவினிங் செக்ஷன்ஸ் வந்து நான் பெய்டில் ரொம்ப அவைலபிளாக இருக்கேன். அதனால் ஒன்று நான் லேட் நைட் செக்ஷன் எடுக்கணும், இல்லைனா ஏர்லி மார்னிங் செக்ஷன் எடுக்கணும். ஸோ இந்த 2 செக்ஷனில் நீங்கள் எதுக்கு ஒத்து போவீங்கன்னு எனக்கு தெரில. அண்ட் லேட் நைட் செக்ஷன் இஸ் ஆல்ரெடி புக்டு பை யாழ் சார். ஸோ இனிமேல் யாழ் சார் தான் உங்களுக்கு லேட் சைட் செக்ஷன்ஸ் எடுக்க போகிறாருன்னு நினைக்கிறேன். அப்போது ஒரே வழி, எனக்கு ஏர்லி மார்னிங் செக்ஷன் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஏர்லி மார்னிங் செக்ஷன் நீங்கள் ரெடியாக இருக்கீங்கன்னா அஃப்கோர்ஸ் வி கேன் டேக் இட். சரியாடா பசங்களா? ஓகேவா? ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, இதை நான் ஸ்டார்ட் பண்ணுறது நான் ஃபஸ்ட்டு சாப்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறது இல்லை, லாஸ்ட்டு சாப்டர்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். தயவு ஐ நோ மை ஸ்பீட், நான் கரெக்டான ஸ்பீடில் போவேன். என்னை ஸ்பீடாக போக சொல்லியோ இல்லை மேம் ஸ்லோவாக போக சொல்லியோ இன்ஸ்ட்ரக்ட் பண்ணாதீங்க. பெட்டர் ஸ்பீடாக வேணுன்றவங்க 2x ஸ்பீடில் வச்சு கேளுங்க, ஸ்லோவாக போகணும்னு நினைக்கிறவங்க ஸ்பீடை கம்மி பண்ணி வச்சு கேளுங்க. ஓகேவாடா பசங்களா? எஸ். ஸோ லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணாதவங்க லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிடுங்க. வி வில் ஸ்டார்ட் இட். Yep, one sec. ஸோ பசங்களா, அஃப்கோர்ஸ் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஷின்ஸாக இருக்கட்டும், அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பிடிஎஃபை உங்களுக்கு பிரேக் கொடுப்பேன்ல, அந்த பிரேக் டைமில் யாரையாவது வச்சு நான் அப்லோட் பண்ண சொல்லிடுறேன், கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துட்றேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். 6 5 4 3 2 1. அண்ட் டெஃபினெட்லி இந்த செக்ஷன் எவ்வளோ நேரம் போகும்னு ஐ ஹாவ் நோ ஐடியாடா பசங்களா. போகிற வரைக்கும் போவோம், ஆனால் ஃபர்ஸ்ட் வால்யூமும் ஃபுல்லாக முடிச்சுட்டு தான் போகிறோம். டன்? ஓகேவா? நானும் பிரேக் எடுத்துப்பேன், நீங்களும் அப்பப்போ பிரேக் எடுத்துக்கோங்க. சரியாடாமா? எஸ். ஸோ இந்த பேஜ்லேயே நான் ஒரு நம்மளுக்காக ஒரு வாக்கியம் செட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வாக்கியத்தை யாரால கண்டுபிடிக்க முடியுமா? அண்ட் ஐ ஹைலைட்டட், அதை நான் ஹைலைட்டும் பண்ணி வச்சுருக்கேன். கேன் எனிவன் see that? எஸ், சென்டம் இஸ் ஆர் டார்கெட். ஸோ அதை நோக்கி மட்டும்தான் நம்ம போக போகிறோம். சரியாடாமா? எப், வெரி குட் ராமா. சரி, ஓகே. ஐ ஹாவ் என்கிட்ட ஒரு மோர் எனர்ஜி உங்களுக்காக ஸ்ப்ரெட் பண்ண முடியுது. எஸ், ஓகே. ஸோ இந்த ஒரு கொஸ்டினை பார்ப்போமா? கொஸ்டின் எல்லாத்துக்கும் தெளிவாக தெரியுதா? போர்டு எல்லாத்துக்கும் தெளிவாக தெரியுதுல்ல? எஸ், ஐ திங்க் ஸோ. ஸோ ப்ரூவ் பை வெக்டார் மெத்தட் sin of alpha minus beta. Sin of alpha minus beta which is equal to sin alpha cos beta minus cos alpha sin beta. இந்த மாதிரி டோட்டலாக எத்தனை ப்ராப்ளம் இருக்குன்னு தெரியுமாடா பசங்களா? இந்த மாதிரி டோட்டலாக 4 ப்ராப்ளம் இருக்குது. 4 ப்ராப்ளமுக்கு ஒரே மெத்தட் தான், ஒரே சொல்யூஷன் தான். டயக்ராம் மட்டும்தான் வேறு அண்ட் ஸ்டெப்ஸ் மட்டும்தான் வேறு. ஸோ இது ரெண்டுமே நான் இங்கே உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவாடாமா? எஸ், ரெண்டுமே நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. ஓகே, யூ கேன் see this. Yep. ஸோ ஃபஸ்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா டைப் ஒரு மாதிரி இருக்கும், ஆல்ஃபா மைனஸ் பீட்டா டைப் ஒரு மாதிரி இருக்கும். டயக்ராம் தான் முக்கியம். இது டயக்ராமுக்கு மார்க்கும் இருக்குது உங்களுக்கு.
ஸோ டயக்ராம் போட மறந்துடாதீங்க ப்ளீஸ். எஸ், நோட்ஸ் எடுக்கவா? ஓகே, நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கலாம், தாராளமாக எடுத்துக்கலாம்டா பசங்களா. ஸோ லுக் at this one, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாங்கிறது ஒரு ஆங்கிள், சரிங்களா? அங்கே 2 ஆங்கிள் இருக்குது. அப்போ நான் 2 வெக்டாரை ட்ரா பண்ணணும். கிளியரா? இந்த பாயிண்ட் கிளியரா? ஸோ 2 வெக்டாரை நான் ட்ரா பண்ண போகிறேன். see this. ஸோ this is one vector called as A vector and this is vector called as B vector. இது ஏன் நான் 4th ட்ரா பண்ணுறேன்னா, அப்போ தான் இவங்க 2 பேர்த்துக்கும் இடையில இருக்கிற ஆங்கிள் எனக்கு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவாக இருப்பாங்க. அதனால தான் ஒருத்தர் ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்லேயும் ஒருத்தர் 4th குவாட்ரண்ட்லேயும் நான் ட்ரா பண்ணுறேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இது செகண்ட் டைப். இது வந்து ஆல்ஃபா அண்ட் திஸ் இஸ் நோன் அஸ் பீட்டா. ஏன் இதை நான் 2வது ஃபஸ்ட்டு வெக்டார்லேயே நான் ட்ரா பண்ணுறேன்? ஏன்னா ஃபுல்லாக ஒருத்தர் ஆல்ஃபான்னு எடுத்துப்பேன், இந்த சின்னதை நான் பீட்டான்னு எடுத்துப்பேன். அப்போ மட்டும்தான் அவங்க 2 பேர்த்துக்கு இடையில இருக்கிற ஆங்கிள் ஆல்ஃபா மைனஸ் பீட்டாவாக வரும். ஸோ உங்களுக்கு ஆல்ஃபா மைனஸ் பீட்டா டைப்புக்கு இந்த கொஷினும் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாக்கு இந்த கொஷினும் ப்ரூஃப் பண்ணும். டயக்ராம் கிளியரா எவ்ரி ஒன்? இது வரைக்கும் ஓகேவா? மைக்கை தள்ளி வைங்களா? ஓகே, ஸோ யூ கேன் ஹியர்னா? ஓகேடா. எஸ், 6th முடிச்சு தான் 5th சாப்டர்டா பசங்களா. ரெடியா? புரிஞ்சுதாடாமா? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. கிளியர்னா? ஓகே, மற்றபடி எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி தான் பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ண போகிறீங்க? இதை வந்து ஏன்னு எடுத்துக்க போகிறீங்க, இதை பின்னு எடுத்துக்க போகிறீங்க, இதை ஓன்னு எடுத்துக்க போகிறீங்க. திஸ் இஸ் ஏ, திஸ் இஸ் ஏபி, சரிங்களா? அண்ட் என்னோடது ஓஏ வெக்டாரை நான் ஏ வெக்டார்னு தான் எடுத்துப்பேன். இங்கேயும் ஓஏ வெக்டாரை ஏ வெக்டார்னு தான் எடுத்துப்பேன். அண்ட் ஓபி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு பி வெக்டார் அண்ட் ஹியர் ஆல்சோ ஓபி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு பி வெக்டார். ஓகேவாடாமா? ஸோ இந்த ஏ வெக்டார் பி வெக்டார் கொஞ்சம் சிம்பிளாக இருக்கணும் அப்படின்னா அந்த ஏ அண்ட் பியோட வேல்யூ 1 இருந்தால் தான் பாசிபிள். ஸோ ஏ அண்ட் பியை நம்ம என்னென்னு வச்சுக்கிறோம்? ஏ அண்ட் பி ஆர் யூனிட் வெக்டார்ஸ். வாட் டஸ் யூனிட் வெக்டார் மீன்ஸ்? யூனிட் வெக்டார்னா என்ன அர்த்தம்? ஏக்கும் பிக்கும் வேல்யூ 1 அப்படின்னு அர்த்தம். சரியாடா பசங்களா? எஸ். ஸோ யா, பெய்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ வாட்ச் திஸ். வாட்ச் பண்ணுங்க. ஓகேவாடாமா? இது வரைக்கும் கிளியரா? இப்போ அடுத்தது நான் என்ன பண்ண போறேன்னா, இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சது என்னது? வாட் வி நோ, மாடுலஸ் வேல்யூ 1, ஆல்ஃபாவோட ஆங்கிள் வந்து ஆல்ஃபா. ஏ வெக்டாரை பொறுத்த வரைக்கும் மாடுலஸ் 1 இருக்கு, ஆங்கிள் எனக்கு ஆல்ஃபாவா இருக்கு. ஸோ அப்போ இவங்களை நான் என்னன்னு சொல்லலாம்? ஐ கேன் ஸ்டேட் லைக் காஸ் ஆல்ஃபா கம்மா சைன் ஆல்ஃபா. அப்போ அவங்களோட குவாடினேட்ஸ் எப்படி இருப்பாங்க? காஸ் ஆல்ஃபா கம்மா சைன் ஆல்ஃபா, இதுதான் அவங்களோட குவாடினேட்ஸ். சரியாடாமா? ஸோ அதே மாதிரி இங்கே ஏ கோஆர்டினேட் என்னது? காஸ் ஆல்ஃபா கம்மா சைன் ஆல்ஃபா. ஓகே, வாட் அபவுட் இதோட கோஆர்டினேட் எப்படி இருக்கும்? திஸ் இஸ் சைன் காஸ் பீட்டா கம்மா மைனஸ் சைன் பீட்டா. இவனோட கோஆர்டினேட் எப்படி இருக்கும்? காஸ் பீட்டா கம்மா சைன் பீட்டா. ஓகேவாடா பசங்களா? எஸ். ஏன்னா அதோட ஆல்ஃபா பீட்டா மாடுலஸ் வேல்யூ 1, அதனால காஸ் சைன் அப்படியே தான் வருவாங்க. ரைட்ரா பசங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்? நாம் ஒரு பர்பெண்டிகுலர் லைன் போட்டு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை நான் வரைய போகிறேன். ஃபார் ஏ ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட கான்செப்ட் என்ன? நான் ஓலேருந்து ஏக்கு ஸ்ட்ரெயிட்டாக கூட போகலாம், இல்லைனா எப்படி போக முடியும்? ஓலேருந்து எல் போய் எல்லிருந்து ஏ போக முடியும். அவ்வளோதான் கான்செப்ட். ஓகே, ஓ டு எல், எல் டு ஏ, தட்ஸ் இட். அதே மாதிரி ஓபி வெக்டார் என்னடா அப்போ வருஷங்களா வரும்? ஓபி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு, அதே மாதிரி ஒரு பர்பெண்டிகுலர் லைனை நான் வரைகிறேன். ஓஎம் ஸ்ட்ரெயிட்டாக ஓ டு எம் போய் எம் டு பி போகலாம். ஸோ யூ ஹாவ் டு புட் அ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு இந்த தியரமை நான் யூஸ் பண்ண போகிறோம். அப்போ கடைசியில் நம்மளுக்கு என்ன ஸ்டேட்மெண்ட் வரும்? ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு cos alpha I vector plus sin alpha j vector and b vector is equal to cos beta I vector minus sin beta j vector and இவங்களுக்கு a vector is equal to cos alpha I vector plus I sin alpha and b vector is equal to cos beta I plus sin beta I. தருவேண்டா பசங்களா, நான் இதை உங்களுக்கு தரேன். ஓகேவா? டிஷர்ட்லாம் வந்துட்டு யாழ்ஸா டிபார்ட்மெண்ட். அதனா கேப் இல்லையா? எஸ், அது கேப் தான்.
யூ கேன் புட் கேப் ஆல்சோ. கேப்பும் போடலாம், வெக்டாரும் போடலாம்டா பசங்களா. அதில் ஒரு ப்ராப்ளமும் இல்லை. நீங்கள் எது போட்டாலும் மார்க் கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஸோ ஓகே டன். இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்? எஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? காஸாக இருந்தால் டாட் ப்ராடக்ட், சைனாக இருந்தால் கிராஸ் ப்ராடக்ட், அவ்வளோதான். ஓகேவா? ஹாவ் அ கிளாரிட்டி. இப்போ இந்த கொஸ்டனுக்கு என்னது? சைன். சைன் மீன்ஸ் ஐ ஹாவ் டு டூ கிராஸ் ப்ராடக்ட். நான் கிராஸ் பண்ணும். இதுவே காஸ் அப்படின்னா டாட் ப்ராடக்ட் பண்ணுவேன். அவ்வளோதான்டா பசங்களா. புரிஞ்சுதா எல்லாத்துக்குமே? இந்த சம் எப்படி ப்ரூஃப் பண்ணணும்னு புரிஞ்சுதுங்களா? ஸோ நான் இவங்க 2 பேர்த்துக்கும் கிராஸ் ப்ராடக்ட் எடுப்பேன். பட் கிராஸ் ப்ராடக்ட் எடுக்கும் போது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, எப்பயுமே ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் தான் நம்ம எடுக்கணும். சரிங்களா? அப்போ பி வெக்டார் தான் ஃபஸ்ட்டு வரும், ஏ வெக்டார் நெக்ஸ்ட்டு தான் வருவாங்க. ஸோ பி கிராஸ் ஏ தான் நீங்கள் எடுக்கணும். யூ ஹாவ் டு டேக் பி கிராஸ் ஏ. ஸோ இது வந்துட்டு சைன் காஸ் பீட்டா மைனஸ் சைன் பீட்டா 0 காஸ் ஆல்ஃபா அண்ட் ஆக்சுவலி இட்ஸ் ப்ளஸ் சைன் ஆல்ஃபா 0. சரிங்களா? இவங்களுக்கு நீங்கள் கிராஸ் ப்ராடக்ட் போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும்டா பசங்களா? யூ வில் கெட் கே இன்ட்டு சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா மைனஸ் காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டா. ஓகேங்களா? ஸோ இவங்களுக்கு நீங்கள் மாடுலஸ் எடுத்தீங்க அப்படின்னா, மாடுலஸ் எடுத்திங்கன்னா இந்த கே வந்து 1 மாறிடுவாங்க. ஜஸ்ட் இந்த இது மட்டும்தான் நம்மளுக்கு ஆன்சராக வரும். திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1. அண்ட் இது வந்து ப்ராப்பர்ட்டி வைஸ் ப்ராப்பர்ட்டி. இதுக்கு தியரம் ப்ராப்ளம் இருக்கு. mod b mod a sin of angle between them, that is alpha minus beta. ஸோ இது 2 பேரும் ஈக்குவல். ஃப்ரம் திஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. கிளியராடா பசங்களா? Okay, done. Everyone clear with this? இந்த 4 டைப்பும் கிளியராக இருக்கீங்களா? ஸோ ரொம்ப முக்கியம் வந்து எதுக்கு ரொம்ப முக்கியம்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தான். இந்த டயக்ராம்ஸ் ப்ளஸ் இங்கே கொடுத்துருக்க இந்த கிவன் டைப், இந்த கிவனை நீங்கள் எழுதுறதுக்காக 3 மார்க்ஸ் கொடுப்பாங்க. மீதி இருக்க அந்த 2 மார்க் வந்து அந்த காஸ் அண்ட் சைனுக்கு ப்ரூஃப் பண்ணுறக்காக. ஓகேவாடம்மா? டயக்ராம் ப்ளஸ் கிவன் எழுதுறதுக்காக. மேக்னிடியூட் எடுக்கணுமா மேம்? எஸ், மேக்னிடியூட் தான் எடுக்கணும். நீங்கள் மாடுலஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவீங்க லாஸ்ட்டாக ப்ரூஃப் பண்ணும் போது. ஓகேவாடா பசங்களா? நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போகலாமா? இதுலேயே நீங்கள் 4 ப்ராப்ளமை சூப்பராக தரவு பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் திஸ் இஸ் ஒன் தியரம். மாடுலஸ் போட்டால் 1 ஆயிரும். மாடுலஸ் போடலன்னா 1 ஆகாது. மாடுலஸ் போட்டால் மட்டும்தான் 1 எடுப்பீங்க. ஓகே? எஸ் அபிதா. டன். ஸோ ஓகேவா பசங்களா? நெக்ஸ்ட்டு கன்ஃபார்ம் வருமா? வந்தால் எழுதுங்கன்னு தான் சொல்கிறேன். எஸ், யூ ஹாவ் திஸ் ட்ராங்கிள். மீடியன்னா என்னடா பசங்களா? மீடியன்னா என்னது? ஒரு வார்டெக்ஸில் இருந்து ஆப்போசிட்டோட மிட் பாயிண்ட்டுக்கு ஜாயின் பண்ணுற லைன். கரெக்ட்? இந்த லைன்ஸ் எல்லாமே ஒரே பாயிண்ட் வழியாக தான் போவாங்களா? ஓகேவா? ஒரே பாயிண்ட் வழியாக தான் போவாங்களா? அந்த பாயிண்ட் வேறு யாரும் கிடையாது, சென்ட்ராய்டு. உங்கள் எல்லாத்துக்குமே தெரியுமா? மீடியன்ஸ் மீட் அட் சென்ட்ராய்டு. மீடியன்ஸ் எல்லாம் மீட் பண்ணுற இடத்துக்கு பேர் தான் சென்ட்ராய்டு. அஃப்கோர்ஸ் எல்லா மீடியனும் ஒரு பாயிண்ட் சென்ட்ராய்டு வழியாக போவாங்க. கிளாரிட்டி இருக்காடா பசங்களா? Jishnu, you are really spamming Jishnu. ஓகேவா? ஐ ஹாவ் ஆல்ரெடி சே நான் நிச்சயமாக கம்புக்கு உங்களுக்காக நான் டீச் பண்ணுவேன். ஸோ ப்ளீஸ் இப்போது இது டிஸ்டர்ப் பண்ணாமல் படிங்கடா பசங்களா. ஓகேவா? ஸோ எவ்ரி ஒன் ஹூ ஆர் லிசனிங் டு த கிளாஸ், யாரெல்லாம் கிளாஸை லிசன் பண்ணுறீங்க? ஒன்லி எக்ஸாம்பிள்ஸ். நோ, ஐ எம் நாட் டீச்சிங் ஒன்லி எக்ஸாம்பிள்ஸ். 6th சாப்டரோட 5 மார்க்ஸ் எல்லாமே தான் உங்களுக்கு டீச் பண்ணுறேன். யாடா பசங்களா மாடுலஸ் போடணும் நீங்கள்? எஸ். ஸோ கவனிக்கிறவங்க எல்லாருமே இது எப்படி இருக்குது தெரியுமா? நான் ஒரு ஜோஷில் வந்தேன், என் ஜோஷை மொத்தமாக போட்டு டெஸ்ட்ராய் பண்ணுறீங்கடா பசங்களா. ஸோ கவனிக்கிறவங்க எல்லாரும் ப்ளீஸ் டோன்ட் ஸ்பேம் இட் ஹியர். ஓகேவா? ஸ்பேம் பண்ண விடாதீங்க. கவனி, ஜஸ்ட் லிசன். திஸ் இஸ் யோர் லைஃப், உங்களோட கட் ஆஃப். நீங்கள் தான் சீரியஸாக இருக்கணும். நான் சீரியஸாக இருக்கிறேன். நான் சீரியஸாக இருந்து பிரயோஜனம் இல்லை. நீங்கள் சீரியஸாக இருங்கன்றேன். யாரா பசங்களா? ஸோ லிசன் ஹியர். ஸோ ஏடி அப்படின்ற ஒரு வெக்டாராக இருக்கட்டும், பிஇங்கிற ஒரு வெக்டாராக இருக்கட்டும், சிஎஃப்ங்கிற வெக்டாராக இருக்கட்டும், தீஸ் ஆல் ஃபார்ம்ஸ் ஆர் மீடியன்ஸ். கரெக்டாடாமா? இந்த பாயிண்ட்டை இப்போதைக்கு நான் ஓன்னு எடுத்துக்கிறேன்.
இந்த பாயிண்ட் இப்போதைக்கு நான் ஓன் எடுத்துக்கிறேன். இட் இஸ் நாட் மீடியன், இட் இஸ் ஆல்டிடியூட். கரெக்ட்? ஓகே டன். ஸோ எவ்ரி ஒன் ஒன் செக், ஒரே நிமிஷம் சார்ஜ் கம்மியாக இருக்கா? யாடா பசங்களா? எஸ், மேக்னிடியூட் தாண்டா பசங்களா, மேக்னிடியூட் மட்டும்தான் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ லிசன் ஹியர் ப்ளீஸ் எவ்ரி ஒன். தட் இஸ் ஒன் ஆல்டிடியூட் கால்டு ஓபி. ஓடிங்கிற ஒரு ஆல்டிடியூட் இருக்கும். இதில் நான் என்ன எடுத்துக்கிறேன்னா, இந்த சின்னது ஃபுல்லாக இருக்குது, ஃபுல் லைன் ஏடி இஸ் பர்பண்டிகுலர் டு பிசி. கரெக்ட்? ஏடி இஸ் பர்பண்டிகுலர் டு பிசி அப்படின்னா இந்த குட்டி பார்ட், அதோட குட்டி பார்ட். அப்போ ஓஏ வெக்டாரும் டெஃபினட்டாக பிசி வெக்டாருக்கு பர்பண்டிகுலராக தானே இருப்பாங்க. எஸ் ஆர் நோ? தே ஆர் பிகம்ஸ் தி ஆல்டிடியூட்ஸ். ஆல்டிடியூட்ஸ் தானே. பர்பண்டிகுலர் அப்படின்னா என்னது? டாட் ப்ராடக்ட் பிகம் 0. சரியாடாமா? பர்பண்டிகுலர் பிகம்ஸ் டாட் ப்ராடக்ட் எனக்கு 0வாக இருப்பாங்க. பொசிஷன் வெக்டார்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் நான் ஒவ்வொரு பேர் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ see this. This is A vector. A vector is A vector dot. இது எப்படி எழுதுவீங்க? BC வெக்டார் யாருக்கு ஈக்குவல்? BC வெக்டாருங்கிறது C மைனஸ் பிக்கு ஈக்குவல். இவங்க எனக்கு 0வா மாறிடுவாங்க. ஓகே, ஸோ A டாட் C ஈக்குவல் டு B டாட் A. ஓகேவாடா பசங்களா? இது மாதிரி. அடுத்தது OB வெக்டார். இதே மாதிரி OB வெக்டார் will be perpendicular to CA vector. CA வெக்டாருக்கு பர்பண்டிகுலராக இருப்பாங்க. அப்போ B vector dot A vector minus C vector is equal to 0. So B dot A is equal to B dot C. This is second equation. கரெக்டாடாமா? இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் ஏஎம்எம் A dot B அப்படின்னு வராதா? தாராளமாக வரும். எப்படி வேணால் வரலாம். டாட் ப்ராடக்ட் இஸ் காமிடேட்டிவ்டா பாசங்களா, நீங்கள் எப்படி வேணால் எழுதிக்கலாம். ஓகேவா? காமிடேட்டிவாக நீங்கள் எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். தட் இஸ் நோ ப்ராப்ளம் அட் ஆல். ஓகேவா? டாட் ப்ராடக்ட் இஸ் எனிதிங், எப்படி வேணால் எழுதிக்கலாம். ஸோ இப்போ ஏ டாட் சி இங்கே யாருக்கு ஈக்குவல்? ஏ டாட் பி, ஏ டாட் பி இருக்குது. அப்படி பார்க்கும்போது ஏ டாட் சியும் பி டாட் சியும் ஈக்குவல் ஃப்ரம் 1 and 2. நான் இவனை இந்த சைட் கொண்டு வந்துப்பேன். ஸோ ஏ டாட் சி மைனஸ் பி டாட் சி இஸ் ஈக்குவல் டு நாட். எனக்கு என்ன வேணும்? ஏ மைனஸ் பியா, பி மைனஸ் ஏன்னு வேணும். ஸோ அதனால் நான் இது இந்த சைட் கொண்டு போய்க்கிறேன். ஸோ பி டாட் சி மைனஸ் ஏ டாட் சி இஸ் ஈக்குவல் டு 0. when I take C as common, C வெளியே எடுத்துடுறேன். B minus A. ஸோ B minus A எப்படி எழுதிக்கலாம்டா பசங்களா? B minus A I can write like AB vector. ஸோ இது வந்து OC vector. ஸோ OC vector is perpendicular to AB vector. ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது? எல்லா ஆல்டிடியூட்ஸும். ஸோ தட் எவ்ரி ஆல்டிடியூட்ஸ் passes through O. எல்லாருமே ஓங்கிற பாயிண்ட் வழியாக போகிறாங்க. ஸோ தே ஆர் கான்கரண்ட். அவ்வளோதான்டா புரிச்சாங்களா? ஓகே, அவ்வளோதான், நத்திங். இது வந்து நான் எழுதுனதை நீங்கள் அப்படியே எழுதுனீங்கன்னா போதும். யூ வில் கெட் யுவர் மார்க்ஸ். ஸோ தே ஆர் கான்கரண்ட். கிளியர்? ஓகே, நெக்ஸ்ட் சம் போகலாமா? இனிமே எல்லாம் ரொம்ப சப்பையான சம் தான். இதோ ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் மட்டும்தான் உனக்கு புரியாமல் இருக்கும். இனிமே போகிறது எல்லாமே ரொம்ப 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 சப்பையான எக்ஸசைசஸ். ஸோ 6th சாப்டர் நினச்சி ரொம்ப பயப்படாதீங்க. அதனால தான் 6th சாப்டர் நான் எடுத்தேன். இன்னொரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுமா? எஸ், அஃப்கோர்ஸ் ஐ கேன் எக்ஸ்பிளைன் இட். ஒரே நிமிஷம் கவனிங்க. தே ஆர் கான்கரெக்ட்னா எனது எல்லா ஆல்டிடியூடும் ஓ வழியாக போகுதுன்றது கதை. கரெக்டாக? நான் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறேன்னா, ஓஏங்கிற இந்த வெக்டார் பிசி. ஸோ 2 ஆல்டிடியூட் எடுத்துக்கிறேன். இந்த 2 ஆல்டிடியூட் ஓ வழியாக போகுது. லெட் பி. ஸோ இதை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். லெட் ஓ பி தி பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப், ஓகேங்களா, பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் 2 ஆல்டிடியூட்ஸ், 2 ஆல்டிடியூட்ஸ்.
ரெண்டு ஆல்டிடியூட்ஸோட பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் தான் ஓ. அப்படி வச்சு தான் நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ரைட்டா? ரெண்டு ஆல்டிடியூட் ஆல்ரெடி ஒரு பாயிண்ட் வழியாக போகுது. இப்போ அதே பாயிண்ட் வழியாக மூணாவது ஆல்டிடியூடு போகுதுன்னு சொல்லிட்டா முடிஞ்சிருச்சு. சரிங்களா? ஸோ ஆல்டிடியூட்ஸ்னால் பெர்பெண்டிகுலர். ஸோ பெர்பெண்டிகுலர்னா டாட் ப்ராடக்ட் 0. டாட் ப்ராடக்ட் 0ன்னு சொல்லிட்டு ரெண்டு ஆல்டிடியூடுக்கு நான் எடுத்துக்கிறேன். அவன்கிட்டருந்து LHS ஈக்குவல். ஸோ RHS நான் ஈக்குவேட் பண்ணி மூணாவது ஆல்டிடியூடை கொண்டு வந்து காட்டுறேன். Which means third altitude also passes through the point O. So they are concurrent. Okay, vadama? Yes. So next polama example 2.5. So the vector equation in parametric form of a line. நம்மளுக்கு கொடுத்திருக்கிறது ஒரு vector equation. நம்ம direction cosines கண்டுபிடிக்க போறோம் whatever. டே பசங்களா, இதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லிடுறேன். லைனாக இருக்கட்டும், பிளெயினாக இருக்கட்டும். ஓகே, லைன் ஆர் பிளெயின். ஓகேவா? இதை வந்து என்னோட ஸ்லாங்கில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு தேவை இவங்களோட பெட், அதாவது இவங்களோட செல்லக்குட்டீஸ். ஓகேவாடாமா? லைனோட செல்லக்குட்டீஸுங்கிறது parallel vector. யாரு? லைனோட செல்லக்குட்டிங்கிறது parallel vector. அண்ட் பிளெயினோட செல்லக்குட்டிங்கிறது இட் இஸ் பிளெயின் vector. Got it? Parallel vector and this is normal vector. Plane ஓட normal vector. Okay வாடாமா? So எதை கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம எடுத்துப்போம். கொடுக்கலன்னா என்ன பண்ணுறது? தட்ஸ் அனதர் திங். இப்போ உங்களுக்கு ஒரு லைன் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்களா? இப்போ இந்த லைன் ஈக்குவேஷனில் செல்லக்குட்டியை எப்படி கண்டுபிடிப்பீங்க? அதாவது parallel வெக்டாரை எப்படி கண்டுபிடிப்பீங்க? லைனுக்கு ரெண்டு பேர் இருக்காங்க, ஒரு பாயிண்ட்டு ஒரு parallel, ஒரு பாயிண்ட்டு ஒரு parallel. ஓகே, ஸோ parallel வெக்டாரை நான் எப்படி கண்டுபிடிப்பேன்? யூஸிங் திஸ் T. இந்த டீயை வச்சு தான் கண்டுபிடிப்பேன். இந்த டீ போட்டிருக்காங்க, டீயாக இருக்கட்டும், வாட்டெவர், ஏதாவது ஒரு ஆல்ஃபபெட் இருக்கணும். அந்த ஆல்ஃபபெட்டுக்கு பக்கத்தில் வர வெக்டார். ஸோ இட் இஸ் 2i minus j plus 3k. திஸ் இஸ் யுவர் parallel வெக்டார். புரிஞ்சிருச்சா? இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்க. டைரக்ஷன் கொசைன் ஆஃப் தி ஸ்ட்ரெயிட் லைன். ஸ்ட்ரெயிட் லைனுக்கு டைரக்ஷன் கொசைன் கேட்டிருக்காங்க. நீங்கள் லைனுக்கு கண்டுபிடிச்சாலும் ஒன்று தான், இல்லைன்னா parallel வெக்டாருக்கு கண்டுபிடிச்சாலும் ஒன்று தான். ஸோ டைரக்ஷன் கொசைன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் கேட்குறாங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணால் போதும்? இந்த வெக்டாருக்கு டைரக்ஷன் கொசைன் கண்டுபிடிச்சா போதும். ஸோ டைரக்ஷன் கொசைன்னா என்னடா பசங்களா? அந்த வெக்டார் டிவைடட் பை இட்ஸ் மாடுலஸ். ஸோ ஃபைண்ட் திஸ் மாடுலஸ். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 + 1 + 9. ஓகேங்களா? இது யாருக்கு ஈக்குவல்? 9, 14. ஸோ ரூட் 14. ஓகேவா? அப்போ டைரக்ஷன் கொசைன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன்ங்கிறது வேறு ஒன்றும் இல்லைடா பசங்களா. வாட் இஸ் இட்? இட் இஸ் 2 divided by root 14 minus 1 divided by root 14, 3 divided by root 14. Everyone clear with this? Yep. 9.8 வேணுமா? Of course I will teach 9.8 பசங்களா. இப்போ இதை லிசன் பண்ணுங்க. அஃப்கோர்ஸ் நான் சொல்லித்தரேன்டாமா. சைனுக்கு மட்டும்தான் B.A பி கிராஸ் ஏ. சைன்னா கிராஸ், காஸ்னா டாட். தமிழில் தானே பசங்களா நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். எஸ், ஓகேங்களா? நெக்ஸ்ட் போலாமா? டைரக்ஷன் கொசைன் கிளியரா? இப்போ வெக்டார் ஈக்குவேஷன் இன் நான் parametric ஃபார்ம். நான் parametric ஃபார்மோட ஃபார்முலா என்ன? வாட் இஸ் தி ஃபார்முலா ஃபார் அ நான் parametric ஃபார்ம்? ஸோ இஃப் யூ வாண்ட் நான் parametric ஃபார்ம் இஸ் நத்திங் பட் r dot r minus point. சரிங்களா? ரைட் தி ஃபார்முலா ஃபர்ஸ்ட். parametric ஃபார்மோட ஃபார்முலா, நான் parametric ஃபார்மோட ஃபார்முலா என்னன்னா r minus point vector, ஓகேங்களா, cross parallel vector which is equal to 0 vector. Okay vadama? So alphabet means direction cosine. So any alphabet means idey direction cosine illa. Alphabets அப்படினா இது வந்துட்டு parallel vector னு அர்த்தம். இதுதான் நம்மளோட parallel vector, இதுதான் நம்மளோட பாயிண்ட் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? டைரக்ஷன் கொசைன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் கேட்டாலும் ஓகே தான், இல்லைனா parallel வெக்டாருக்கு ஓகே தான். ஸோ ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா parallel வெக்டாருக்கு டைரக்ஷன் கொசைன் என்னன்னு கேட்டிருக்காங்க. அவ்வளோதான்டா கொஸ்டின். ரைட்டாடாமா?
எல்லா இடத்துலையுமே ஆங்கிள் கண்டுபிடிக்கிற இடத்துல, டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிற இடத்துல, டைரக்ஷன் கொசைன் கண்டுபிடிக்கிற இடத்துல, இந்த மாதிரி இடத்துலலாம் லைனுக்கு கண்டுபிடிச்சாலும் ஒன்று தான், பேரலல் வெக்டாருக்கு கண்டுபிடிச்சாலும் ஒன்று தான். ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டாகவே பேரலல் வெக்டாருக்கு மட்டும் கண்டுபிடிக்கிறோம். கிளியராடாவா? ஏதாவது பண்ணுங்க மேம். ஸோ பப்ளிக் டைமில் ஆட் வராத மாதிரி வி வில் கோ மேரத்தான். ஓகேவாடா பசங்களா? டோன்ட் வரி. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் யூ ஆல்சோ லிசன் ஹியர்டா பசங்களா. ஓகே. ஸோ r minus point cross parallel vector is equal to 0. Point vector இவன் தான் point vector. So r minus 3i minus 2j plus 6k cross 2i minus j plus 3k which is equal to 0 vector. அவ்வளவுதான். Second question over. ஓகேங்களா? Third question, Cartesian form. What is Cartesian form டாமா? Cartesian form na என்னது? Cartesian form is equal to x minus point divided by parallel vector, y minus point divided by parallel vector. Okay, determinant வந்துட்டு planeக்கு தான் வரும். determinant 3 இருக்க இடத்துல தான் plane வரும், 2 இருக்க இடத்துல fraction. 2 பேர் தான் இருக்காங்கன்னா fraction, 3 பேர் இருக்காங்கன்னா determinants. ஓகே வாடாமா? மேம் டாட் தானே வரும், ஒரே நிமிஷம் இருங்க. டாட்டா வரும். one sec. We will check it, Rama. Yeah, dot வரும். ஒரே நிமிஷம். கிராஸ் தாண்டா வரும் பசங்களா, ஏண்டா போட்டு கலப்புற? நானே ஃபார்ம்ல தெளிவா இருந்தாலும் நீங்க போட்டுருவீங்க போல இருக்கு. இட்ஸ் ஃபார்முலா இஸ் கரெக்ட். எவ்ரிவன், ஃபார்முலா இஸ் ரைட். ஓகேவா? உன்னை போட்டு குழப்பிக்காத. நடுவில் கிராஸ் தான் வரும், ஆர் மைனஸ் பாயிண்ட் தான் வரும். ஆர் மைனஸ் பாயிண்ட், தட் இஸ் கரெக்ட். ஓகேவா? done. So see this, x minus point vector divided by parallel vector. Point இங்கிறது யாரு? இங்க point யாரு? point தெளிவா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த லைன் ஈக்குவேஷன் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. say the point alone. point மட்டும் தெளிவா சொல்லு. point இங்கிறது 3 minus 2 and 6. point இங்கிறது யாரு? 3 minus 2 and 6. ஓகேவா? ஸோ நான் அதுக்கு ஏற்ற மாதிரி போடுறேன். x minus 3, y minus of minus 2 and z minus 6. கிளியரா? கீழே பாயிண்ட் வெக்டார், கீழே parallel வெக்டார். parallel வெக்டார்னா இவன் தான் parallel வெக்டார். ஸோ 2 minus 1 and 3. ஸோ 2 minus 1 and 3. அவ்வளோதான் கார்ட்டீசியன் ஃபார்ம் முடிஞ்சிருச்சு. ஸோ கார்ட்டீசியன் ஃபார்ம் இதுதான், நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் இதுதான். பேராமெட்ரிக் ஃபார்ம் அவன் கொடுத்துட்டான். கிளியராடா பசங்களா? எஸ். இப்போ என்னோட தெளிவான கொஸ்டின் என்ன, சப்போஸ் ஒரு கொஸ்டினில் நம்மளுக்கு பேரலல் வெக்டார், அதாவது லைனோட ரொம்ப செல்ல பிள்ளையான பேரலல் வெக்டார் கொடுக்கல, அந்த இடத்துல என்ன பண்ணுவீங்க? சேம் ஃபார்முலா, டிட்டோ, எல்லாத்துக்கும் இதே ஃபார்முலா தான். டே ஆர் மைனஸ், அது பிளெயினுக்குடா பசங்களா. நீ சொல்கிற ஃபார்முலா இஸ் ஃபார் பிளெயின். யார் வந்து ஆர் மைனஸ் ஏ பி கிராஸ் டி போடுற? அது பிளெயின் ஈக்குவேஷனோட ஃபார்முலா. லைன் ஈக்குவேஷனில் 2 பேர் தான் இருப்பான், எப்படி 3 பேர் வருவான்? 3 பேர் வந்தாலே அது பிளெயின். 2 டைமென்ஷன் தான் லைனு, 3 டைமென்ஷன் பிளெயின். கிளாரிட்டி வச்சுக்கோங்க. டிசினா டைரக்ஷன் கோசைன். ஐயோ நான் ஷார்ட் ஃபார்மில் எழுதக்கூடாதா? ஓகே, ஸோ இட் இஸ் டைரக்ஷன் கோசைன்றா பசங்களா, அதைத்தான் நான் அப்படி எழுதுனேன். ஓகே, கேட்டிருக்கிறது டைரக்ஷன் கோசைன். எஸ், நீ பிஏனே எடுத்துக்காது. டோன்ட் டேக் இட் அஸ் ஏ அண்ட் பி, டோன்ட் டேக் இட் அஸ் ஏ அண்ட் பி. ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் வந்துட்டு பாயிண்ட்னா ஏபிசின்னு வச்சுக்கோங்க, பேரலல்னா பிக்யூஆர்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டிக்கோங்க. ஓகேவா? பாயிண்ட்னா ஏபிசி, பேரலல் வெக்டார்னா பிக்யூஆர். ஸோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. எஸ், தட்ஸ் இட். ஓகே எவ்ரிவன், நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா?
யா நான் சொல்கிறேன் சரியா. ஸோ see that show that the பாயிண்ட்ஸ்னு 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 3 பாயிண்ட்டும் ஒரே லைன் மேலே இருக்காங்க. இந்த பாயிண்ட் என்னன்னு வச்சுக்கணும், என்னன்னு எடுத்துப்பீங்க. பாயிண்ட்னா என்ன சொன்னேன், பாயிண்ட்னா ஏ வெக்டார், பி வெக்டார், சி வெக்டார். கொடுத்துருக்கிறது எல்லாமே உங்களுக்கு ஏபிசி வெக்டார் சரிங்களா, எல்லாருமே பாயிண்ட்ஸ். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறீங்கன்னா, இந்த ரெண்டு பாயிண்ட்டை வச்சு ஒரு லைன் போட போகிறோம். வாட் இஸ் இட், ஃபஸ்ட்டு 2 பேர்த்த வச்சுட்டு யூ ஆர் கோயிங் டு பாக்ஸ் ப்ராடக்ட் 0வா, you can't take box product as 0. எப்படி பாக்ஸ் ப்ராடக்ட் 0ன்னு எடுத்துப்பீங்க? நோ, யூ கான்ட் டேக் பாக்ஸ் ப்ராடக்ட் 0. அப்படி எடுத்துக்க கூடாது. யாடா பசங்களா, அது கோப்ளானார், தெளிவாக இருக்கு சரியா. ஃபார்முலாஸே மாற்றாதீங்க. ஓகே எவ்ரி ஒன் லிசன் வித் ஃபார்முலா. நான் ஃபார்முலாவை டேரெக்டாக சொல்கிறேன், கொஞ்சம் கவனி ஓகேவா. பாக்ஸ் ப்ராடக்ட் வராது. பாக்ஸ் ப்ராடக்ட் எங்கே மட்டும்தான் யூஸ் பண்ணுவீங்க, பாக்ஸ் ப்ராடக்ட் பிளெயினில் தான் யூஸ் ஆகும். பிளெயினில் யூஸ் ஆவாங்க, இல்லைன்னா கோப்ளானார், இன்டர்செக்டிங் லைன்ஸ், அந்த இடத்துல மட்டும்தான் பாக்ஸ் ப்ராடக்ட் யூஸ் ஆகும் சரிங்களா. கொலினியர் டிஃப்ரெண்ட், கோப்ளானார் டிஃப்ரெண்ட். இது வேற இது வேற, 2 பேரும் வேற வேற டேர்ம் சரிங்களா. கோப்ளானாருக்கும் இன்டர்செக்டிங் லைன்ஸ்னு செக் பண்ணுறதுக்கும் நீங்கள் என்ன யூஸ் பண்ணலாம், பாக்ஸ் ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாம். கொலினியருக்கு யூஸ் பண்ண வேண்டாம். கொலினியருக்கு இது யூஸ் பண்ண வேண்டாம். இது வில் பி ஆஸ்க்ட் as a 5 mark question. 5 mark questionக்கு நான் சொல்கிற மாதிரி போட்டால் தான் உங்களுக்கு மார்க் தருவாங்க. வாட் இஸ் த ப்ரொசீஜர், இது ஒரு வெக்டார், இது ஒரு வெக்டார், இது 2 பேரும் பாயிண்ட். கிளாரிட்டி இருக்கா, இது ஒரு பாயிண்ட், இது ஒரு பாயிண்ட், 2 பாயிண்ட் வழியாக ஒரு லைன் போகுது சரியா. கதை புரிஞ்சுக்கோ, 2 பாயிண்ட் வழியாக லைன் போகுது. அந்த லைன் ஈக்குவேஷனை நீங்கள் எனக்கு இப்போ சொல்ல போகிறீங்க. என்ன ஃபார்மெட், கார்ட்டீசியன் ஃபார்முலா வச்சுக்கலாம் ஓகேவா. ஒரு பாயிண்ட் இருக்குது, 2i, 3j and 4k, and you have another point and this is minus I plus 4k plus 5k சரிங்களா. இப்போ இந்த 2 பாயிண்ட் வழியா போற லைன் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க எழுத போறீங்க. which is very simple. என்ன பண்ண போறீங்க, இதுக்கு ஃபர்ஸ்ட் parallel vector. எனக்கு parallel vector இருந்தா தான் லைன் எழுத முடியும். so parallel vector p யாருக்கு ஈக்குவல், இந்த 2 பாயிண்டோட சப்ட்ராக்ஷன். parallel இல்லை அப்படின்னா பாயிண்ட்ஸை சப்ட்ராக்ட் பண்ணுங்க சரிங்களா. ஸோ -1 -2 it is -3i, 4 - 3 it is +j, 5 - 4 it is +k. கிளாரிட்டி இருக்காடாமா. நான் என்ன பண்ணியிருக்கேன், பிலேருந்து ஏவை சப்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன். parallel கொடுக்கலன்னா பிலேருந்து ஏவை சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம் சரியாடா பசங்களா. எஸ் யா, அதை நீ டெலிகிராமில் கேளுடாமா, நான் ஆன்சர் பண்ணுறேன் ஓகேவா. இதை முடிச்சுட்டு பெய்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இஃப் ஹேவ் எனி டவுட் ப்ளீஸ் மெசேஜ் இன் டெலிகிராம். நான் இந்த செக்ஷன் முடிச்சுட்டு வந்து நான் உங்களுக்கு இன்றைக்கே நான் அதை ரிப்ளை பண்ணுறேன் ஓகேவா. ஸோ எவ்ரி ஒன் கிளியர். வாட் இஸ் கார்ட்டீசியன் ஃபார்ம், கார்ட்டீசியன் ஃபார்ம்னா என்னது, எக்ஸ் மைனஸ் பாயிண்ட்டு. ஸோ எக்ஸ் மைனஸ் ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோங்க. collinear equal to coplanar கிடையாது. collinear is not coplanar. collinear speaking about a line, coplanar is speaking about a plane. 2 பேரும் வித்தியாசப்பட்டவங்க, 2 பேரும் ஒன்று கிடையாதுடாமா சரிங்களா. ஸோ x minus 2 and y minus 3 z minus 4 இந்த பாயிண்ட்டை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். கீழே வந்துட்டு parallel வெக்டாரை யூஸ் பண்ணுறேன், -3 1 1 ஓகேவாடா பசங்களா. இப்போ உங்களுக்கு நான் கதை சொன்னல, என்ன சொன்னேன், இந்த 2 பாயிண்ட்டை வச்சு இப்போ நம்ம லைன் போட்டுட்டோம் ஓகேவா. இந்த 2 பாயிண்ட் ஏ பாயிண்ட்டை வச்சும் பி பாயிண்ட்டை வச்சும் நான் ஒரு லைன் போட்டுட்டேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், சி பாயிண்ட் இந்த லைன் மேலே இருக்கா, இஸ் இட் ஆன் தி லைன், சி இஸ் ஆன் தி லைனான்னு செக் பண்ண போகிறீங்க. சி இஸ் ஆன் தி லைன் எப்படி செக் பண்ணுவீங்க, ஹவு டு யூ செக் இட், சப்ஸ்டியூட் பண்ணால் ஈக்குவலாக வரணும். ஈக்குவலாக வந்தால் லைன் மேலே இருக்குன்னு அர்த்தம், ஈக்குவலாக இல்லைன்னா லைன் மேலே இல்லைன்னு அர்த்தம். எஸ், ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும், அவ்வளோதான்டா பசங்களா. ஸோ இது கார்ட்டீசியன் ஃபார்ம் எப்படி எடுத்துக்கிட்டேன்னா, எக்ஸ் மைனஸ் பாயிண்ட் டிவைடட் பை parallel vector, y minus point divided by parallel vector, z minus point divided by parallel vector. பாயிண்ட் வெக்டாராக நான் இவனை சூஸ் பண்ணிக்கிட்டேன், parallel வெக்டாரை கண்டுபிடிச்சிக்கிட்டேன். இவங்க நியூமரேட்டரில் வருவாங்க, இவங்க டினாமினேட்டரில் வருவாங்க.
Okay, this will come as a numerator and this will come as a denominator. So இப்போ இந்த equationல substitute பண்ணுங்க. X minus 2 divided by minus 3. X minus 2 இந்த பாயிண்ட் தானே இதானே இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறோம். 8,1,2 இருக்கா இல்லையா கொஸ்டின் பண்ணலாமா? 8 xக்கு பதிலாக 8 போடுங்க. ஸோ 6 by minus 3 which is equal to minus 2. ஓகேவா? செகண்ட் ஃபேக்டர் y minus 3. y minus 3 என்ன வருது? ஸோ 1 minus 3 is equal to minus 2. கரெக்டாக வந்துருச்சா? is it minus 4? is it minus 4 என்னடா பசங்களா? ஸோ 2 minus 2 is equal minus 4 is equal to minus 2. எல்லாருமே ஒரே மாதிரி வராங்களா? Each and everything are same, which means this point satisfy the line. அவங்க அந்த லைனை satisfy பண்றாங்க. So 3 pointsமே 3 points lie on the same line, is on same line, ஒரே லைன் மேல தான் இருக்காங்க. So they are collinear. ஓகே, அவ்வளோதாண்டா பசங்களா? ஓகேவா? எஸ், இந்த வீடியோட பிடிஎஃப் நான் அட்டாச் பண்ணிடுவேன். ஓகேவா? ஸோ நவ் லிசன்ட்ரா பசங்களா, ஷோ தட் தி லைன்ஸ் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணால் 0 வராதா? ஸோ தே ஆர் கொலீனியர்னு சொல்லலாமா? இல்லை, எதுக்கு நீங்கள் சொல்கிறது எதுவுமே இதுக்கு அர்த்தம் கிடையாது. இந்த மெத்தட் இஸ் இனஃப். ஓகேவா? நீங்கள் சொல்கிறது எதுவுமே அர்த்தம் கிடையாது. நீங்கள் கொலாப்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. டோன்ட் டூ கொலாப்ஸ் யுவர் செல்ஃப். சரிங்களா? இங்கே ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தேம், அதாவது ஸ்கியூ லைன்ஸானு கேட்டிருக்காங்க. ஸ்கியூ லைன்ஸோட டெஃபனிஷன் நான் சொல்லிடுறேன். ஸ்கியூ லைன்ஸுக்கு 2 டெஃபனிஷன் இருக்குது. இவங்க parallel லைன்ஸ் ஆகும். ஓகேவா? வாட் இஸ் இட்? parallel லைன்ஸ் ஆகும், இன்டர்செக்ஷன் லைன்ஸ் ஆகும் இருக்கக்கூடாது. parallel லைன்ஸ் ஆகும் இருக்கக்கூடாது, இன்டர்செக்டிங் லைன்ஸாகவும் இருக்கக்கூடாது. அப்படி அவங்க இல்லைன்னா தே ஆர் கால்ட் ஸ்கியூ லைன்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரூவ் பண்ணணும் தே ஆர் நாட் பேரலல்னு ப்ரூவ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு தே ஆர் நாட் இன்டர்செக்டிங்னு ப்ரூவ் பண்ணணும். அப்போ தான் அவங்க ஸ்கியூன்னு சொல்ல முடியும். சரிங்களா? ஸோ வாட் இஸ் பேரலல் லைன்ஸ்? பேரலல் லைன்ஸா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? இங்கே 2 லைன்ஸ் இருக்குது. லைன் 1 லைன் 2ன்னு 2 லைன் இருக்கா. 2 லைனுக்கும் செல்லக்குட்டீஸ் இருப்பாங்க. டேக் தட் செல்லக்குட்டீஸ் அலோன். ஃபஸ்ட்டு லைனோட செல்லக்குட்டியை மட்டும் சொல்லுங்கள். It is this one. ஒரு வேரியபிள் வச்சு வருதுல, that is the parallel vector, p vector. நான் அதை எடுத்துக்கிறேன். i2j minus 3k. செகண்ட் லைனோட, எஸ், செகண்ட் லைனோட இவனை எடுத்துக்கிறேன். q 2i plus 4j minus 5k. ஓகேவாடா பசங்களா? இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இவனை யார் கூடியாவது மல்டிபிள் பண்ணால் இவன் கிடைப்பானா? Whether they are multiples of each other. Heart ma'am. Okay, heart and கூட வச்சுக்க. Heart of the soul. Okay, done. நான் heart and கூட சொல்லிக்கிறேன். Whether P and Q are multiples of each other. ஒருத்தரை மல்டிபிள் பண்ணும்போது இன்னொருத்தவங்களை கிடைப்பாங்களா? So they are not multiples of each other. அவங்க ஒருத்தர் மல்டிபிள் கிடையாது. அப்படி இருக்கும் போது they are not parallel. What is it? They are not parallel. ஓகேங்களா? இப்போ not parallel நான் சொல்லிட்டேன். இப்போ intersecting இல்லைன்னு நான் சொல்லணும். How do I say it? Intersecting இல்லைன்னு நான் எப்படி சொல்ல முடியும்? ஓகேவா? intersectingக்கு தான் நான் என்ன வரும்னு சொன்னேன்? பாக்ஸ் ப்ராடக்ட். என்ன எடுத்துக்கணும்? you have to take the box product. சரிங்களா? பாக்ஸ் ப்ராடக்ட் அப்படின்னாலே 3 ரோஸ் இருப்பாங்க. கரெக்ட்? டிட்டர்மினன்ட் தானே? 3 ரோஸ். 2 ரோ ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். 2 ரோங்கிறது ஹார்ட் ஆஃப் தி சோல். யாரெல்லாம் ஹார்ட் ஆஃப் தி சோல்? P வெக்டார் அண்ட் Q வெக்டார். அப்போ மீதி ஒருத்தர் இருப்பார்ல, அந்த மீதி ஒருத்தர் யாரு? எஸ், டாட் ப்ராடக்ட் 0வா? இல்லை, ஐயோ அதெல்லாம் கிடையாது. மீதி ஒரு ரோவா என்ன எடுத்துக்க முடியும்? 2 ரோ ஆல்ரெடி நான் ஃபில் பண்ணிட்டேன். மீதி ஒரு ரோ தான் இருக்குது. இப்படி மீதி ஒரு ரோ தான் இருக்குது அப்படின்னா அதை ஃபில் பண்ண வேண்டிய இடம் வேறு யாரும் கிடையாது. இந்த லைன்ஸோட பாயிண்ட்ஸ் தான் ஃபில் பண்ணி ஆகணும். சரிங்களா? ஸோ இந்த லைனோட பாயிண்ட் இவன், இந்த லைனோட பாயிண்ட் இவன். இப்போ 2 பேர் இருக்காங்க. இந்த 2 பேர்த்தோட டிஃப்ரென்ஸை அங்கே நான் யூஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ C minus A. காட் இட் பசங்களா? இவங்களுக்கு டிட்டர்மினன்ட் நீ கண்டுபிடிச்சா போதும். இந்த டிட்டர்மினன்ட்டை வச்சு தான் அவங்க இன்டர்செக்டிங் லைன்ஸா இல்லையான்னு நம்ம சொல்ல போகிறோம். ஓகே, ரைட் ஆன் திஸ். ஸோ நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே டிஃப்ரென்ஸ் பண்ணிக்கலாம். எப்படி வேணாலும் சப்ராக்ட் பண்ணிக்கலாம். A minus Cயும் ஓகே தான், C minus Aவும் ஓகே தான், உங்களோட இஷ்டம். ஸோ 3ல் 6 போச்சுன்னா -3, 2ல் 1 போச்சுன்னா இட் இஸ் +1, -2ல் -2 போச்சுன்னா -4. ஓகேங்களா?
So PQ already நான் எழுதிட்டேன் 1 2 minus 3 and it is 2 4 and minus 5. இவங்களோட determinant என்ன வருதுடா பசங்களா? Find this determinant. So it is minus 3 into 2 into minus 10 and plus 12 minus 1 into, so you will get minus 5 plus 6 and minus 4 into 4 minus 4. So this becomes 0. இது வந்து 2 minus 6 and இது வந்து 1 minus 1, it is minus 7. Okay வாடா பசங்களா? Shravani ma'am mom okay தான். Yeah. Yes. So அது இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும்டா பசங்களா. Okay done? Yes. Ma'am 4 ஆ? 4 4 தான் 0 ஆயிடுச்சு. ரைட்ரா பசங்களா? எல்லாத்துக்கும் இந்த ஆன்சர் வந்துச்சா? 4 வருமா? Everyone do the determinant and see. எல்லாத்துக்கும் 4 ஆ வருது. I got 7 ரா பசங்களா. Middle 4 ஆ? No, it's not. Middle is 4. Seven தானே வருது பசங்களா? ஓகேவா? ஸோ இது ஜீரோவா இருந்தா இன்டர்செக்டிங் லைன்ஸ். திஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. இவன் 0 கிடையாது. சரிங்களா? ஓகே, 0 கிடையாது. 0 கிடையாதுன்னா என்ன அர்த்தம்? தே ஆர் நாட் இன்டர்செக்டிங் லைன்ஸ்னு அர்த்தம். இந்த லைனை டெஃபினட்டா நீ எழுதணும். தே ஆர் நாட் parallel, தே ஆர் நாட் இன்டர்செக்டிங், ஸோ தே ஆர் ஸ்கியூ. அதனால தான் அவங்க ஸ்கியூ லைன்ஸ். அதனால் மட்டும்தான் அவங்க ஸ்கியூ லைன்ஸ். இந்த ரெண்டு பேத்துல வேற யார் வந்தாலும் சரி, தே ஆர் நாட் ஸ்கியூ லைன்ஸ். ஓகேவா? a minus b எடுத்தா +7. எஸ், அது மைனஸாக இருக்கும் ப்ளஸ்ஸாக இருக்கும், அது ப்ராப்ளம் இல்லை. 0 வரக்கூடாது, அவ்வளோதான். சரிங்களா? இப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஃபார்முலா என்னது? டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஃபார்முலா நியூமரேட்டர் ஆல்ரெடி நீ கண்டுபிடிச்சிட்ட. ஓகேவா? இன்னும் டினாமினேட்டர் மட்டும். டிஸ்டன்ஸுக்கு ஃபார்முலா என்னன்னா, அந்த பாக்ஸ் ப்ராடக்ட் இருக்கான்ல, யாடா பசங்களா, அந்த பாக்ஸ் ப்ராடக்ட் தான் உன்னோட நியூமரேட்டர். ஓகே, டினாமினேட்டர் வந்து அந்த ரெண்டு பேரலல் வெக்டார். எப்பெல்லாம் ரெண்டு பேரலல் வெக்டார் இருக்காங்களோ, என்ன ஃபார்முலாவாக இருக்கட்டும், இஃப் இட் இஸ் 2 parallel, அந்த 2 parallelோட கிராஸ் ப்ராடக்ட் டினாமினேட்டரில் வந்துடுவாங்க. இஃப் இட் இஸ் ஒரே ஒரு பேரலல் தான் இருக்காங்கன்னா, அந்த பேரலல் வெக்டரோட மாடுலஸ் டினாமினேட்டரில் வருவாங்க. நீங்கள் ஃபார்முலாஸை கனெக்ட் பண்ணி படித்து பாருங்கள். ஒரு பேரலல் வெக்டார் தான் இருக்குது, இல்லை ஒரு நார்மல் வெக்டார் தான் இருக்குது அப்படின்னா, டிஸ்டன்ஸ் ஃபார்முலாவில் அவனோட மாடுலஸ் கீழே வந்துடுவான். இதே 2 பேர் இருக்காங்க அப்படின்னா, அந்த 2 பேர்த்தோட கிராஸ் ப்ராடக்டோட மாடுலஸ் கீழே வருவாங்க. ஓகேவா? செக் பண்ணி பாருங்க. டன். ஸோ இப்போ மேலே நியூமரேட்டர் we know 7, டினாமினேட்டர் கண்டுபிடிக்க போறீங்க. இந்த b cross dக்கு எனக்கு பாக்ஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் அப்போ இந்த b cross d கூட இல்லை, இட்ஸ் லைக் q and pன்னு எடுத்துக்கிட்டோம்ல, pq எடுத்துக்கிட்டோம்லடா பசங்க, அந்த இதுதான். ஸோ வாட் இஸ் p cross q? Cross product. When you take cross product, what will be your answer, Dama? 1 2 minus 3. 1 2 minus 3 and 2 4 minus 5. ஓகேங்களா? So what will happen ரா பசங்களா? I into minus 10 and plus 12, you will get plus 2 minus j into, இதுதான் இங்கே பார்த்தோம்ல, so it is minus plus 1 and 0. k into 0. So you will get 2i and minus j. இவங்களோட மாடுலஸ் என்னடா பசங்களா வரும்? You will get minus 7 divided by square root of 4 plus 1. Adds ஓட தொல்லையா இருக்கா? 7 by root 5 distance. This is your answer. Okay வாடா பசங்களா, this is your distance formula. Okay? Okay, 6th chapter முடிச்சிட்டு நான் ஃபைனலாக உங்களுக்கு ஃபார்முலா சொல்கிறேன். I will definitely say the formulas. Okay வாடா பசங்களா? Okay, I will give 5 minutes time to you. Okay everyone? Yes. Now minus 7 டிஸ்டன்ஸில் வராது. டிஸ்டன்ஸ் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். மைனஸாக இருந்தாலும் ப்ளஸ் பண்ணி எழுதிக்கோங்க. டிஸ்டன்ஸ் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். பாசிட்டிவாக மட்டும்தான் சொல்லணும். ஓகேவா? இதெல்லாம் சின்ன பிள்ளையில படித்ததெல்லாம் இங்கே யூஸ் பண்ணுங்க, அப்ளை பண்ணுங்க.
distance should be positive. அப்போ எல்லா distance formulaலையும் நீங்கள் modulus யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும், ஏன்னா அது மைனஸில் வரக்கூடாதுன்றதுனால. சரியாடாமா? So that the straight lines, what is the straight lines? நம்மளுக்கு straight line கொடுத்துருக்காங்க, are skew. நீங்கள் skewன்னு காட்டணும். skewன்னு காட்டணும்னா what is the procedure? எஸ்டா பசங்களா? skewவோட procedure என்ன? skew lines இருந்தால் தான் distance formula, இல்லைனா straight intersecting linesனா 0. ஓகே வாடாமா? intersecting linesனா 0. and parallel linesக்கு you have formula, just constant divided by இந்த parallel vector divide பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சது. what is skew lines? skew linesக்கு what is the procedure? first step என்னடா பசங்களா? you have to find first step என்ன? frame ரெண்டு லைன் ஈக்குவேஷன்லேருந்து P and Q வெக்டாரை எடுத்துக்கோங்க. ஸ்கியூனா என்ன மேம் தமிழில்? ஒரே நிமிஷம் இருங்க. ஸ்கியூ லைன்ஸ்னால் தமிழ் மீடியமுக்கு என்னது? வெட்டா கோடுகள். வெட்டா கோடுகள். ஓகேவாடா பசங்களா? எஸ். ஸோ ஃபஸ்ட்டு P and Q நான் எடுத்துப்பேன். இந்த P and Q should not be ஒருத்தரோட மல்டிபிள் இல்லைன்னு நான் காட்டணும். திஸ் இஸ் மை ஃபஸ்ட் ஸ்டெப். ஸோ நாட் பேரலல்னு ப்ரூஃப் பண்ணுவேன். ஓகேவாடா பசங்களா? செகண்ட் விஷயம் என்னது? இந்த P and Q intersecting lines ஆன்னு காட்டணும். intersecting lines ஓட ஃபார்முலா என்னன்னா, பாக்ஸ் ப்ராடக்ட் 0ன்னு வந்தால் intersecting lines. நல்லா காதை கொடுத்து கேளுங்கடா பசங்களா. பாக்ஸ் ப்ராடக்ட் 0ன்னு வந்தாலோ இல்லை கோப்ளானராக இருக்கட்டும், intersecting லைன்ஸாக இருக்கட்டும், ரெண்டு பேத்துக்கும் ஒரே ஃபார்முலா பாக்ஸ் ப்ராடக்ட். கிளியராக வச்சுக்கோ, ஏன்னா 6.8லேயும் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. 6.8லேயும் இதே ஃபார்முலாவை யூஸ் பண்ணுவீங்க. பாக்ஸ் ப்ராடக்ட் become 0, they are called as coplanar. They are called as intersecting lines. Got it, Rabasangla? So even 0 illana, they are known as skew lines. Okay, and next distance between formula kepanga. Distance between formula enna பண்ணுவீங்க? அந்த box product யூஸ் பண்ணிப்பீங்க. Divideல ரெண்டு parallel vector ஓட Cartesian ஓட modulus யூஸ் பண்ணிப்பீங்க. That's it. Okay வாடாமா? கிளியரா? ப்ரொசீஜர் கிளியரா? ஃபுட் ஆஃப் பர்பண்டிகுலர் சொல்லித்தாங்க மேம். ஃபுட் ஆஃப் பர்பண்டிகுலர் அதிகமாக கேட்டதே இல்லை சசி. சரி ஆடாமா? ஸோ நவ் லிசன் வித் திஸ். ஆக்சுவலி திஸ் இஸ் எக்ஸசைஸ். ஓகே வாடாமா? டன். இந்த கொஸ்டின் என்னன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு லைன் ஈக்குவேஷனை ஃப்ரேம் பண்ணிக்கணும். உங்களுக்கு கொடுத்துருக்கிறது ஒரே ஒரு பாயிண்ட், அண்ட் பேரலல் வெக்டாராக இந்த லைனோட பேரலல் வெக்டாரே யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போது ஆக மொத்தம் எனக்கு ஒரே ஒரு பேரலல் வெக்டார் மட்டும்தான் இருக்காங்க. there is only one parallel vector. ஒரே ஒரு parallel vector தான் இருக்காங்க. ரெண்டு லைனுக்குமே சேர்த்து ஒரே ஒரு parallel vector. அப்போ இதோட distance between formula என்ன? 0. இல்லை 0 இல்லை. You have to find the distance between parallel vectors. Parallel linesக்கு நடுவில் இருக்கிற distance கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்கும். அதில் P and Q எது மேம்? இங்கே P மட்டும்தான் இருக்காங்க, Qவே கிடையாது. இதுதான் பாயிண்ட் 1 and this is your point 2. இதுதான் லைன் 1ஓட பாயிண்ட், இதுதான் லைன் நம்பர் 2ஓட பாயிண்ட். சரியாடாமா? இங்கே P and Q ரெண்டு பேரும் ஒன்று தான். They are same. P and Q, they are same. They are parallel vectors da பசங்களா. previous sum P and Q. இந்த ஓகே, இதில் parallel vector என்னன்னு கேட்குறீங்களா? ஓகே ஃபைன். ஒரே நிமிஷம். இவங்க கார்ட்டீசியன் ஃபார்மில் இருக்காங்க. how do you find P and Q from this? கார்ட்டீசியன் ஃபார்மை ஒழுங்காக எழுதணும்டா பசங்களா. how do you write this one? x plus 1 divided 1 இருக்குன்னு அர்த்தம். இங்கே y 2y இருக்கு. 2y ஃப்ராக்ஷனாக எழுதணும். எப்படி எழுதுவீங்க? y divided by 1/2 இப்படி எழுதணும். ஓகேங்களா? what about this one? z divided by minus 1/12. சரியாடாமா? இதில் p யாரு? இதில்
Pங்கிறது இவன் தான். This is your P vector. And இவங்களும் அதே மாதிரி தான் x divided by 1 and y plus 2 divided by 1. And இங்க என்னடாமா 6 காமனா எடுத்துக்கோங்க, z minus 1. And இந்த 6 என்ன ஆகும், z minus 1 divided by 1 by 6 னு மாறும், equal to 1 by 6 னு மாறும். ஓகே வாடாமா? Done? That's it. ஏன் 1 by 12 ஃப்ராக்ஷனாக எழுதணும்ல சுஜிக்ஷா, நீ இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உனக்கு இது கிடைக்கணும்டாப்பா. நீ கீழே 12 போட்டேன்னா அது z by 12 தான் இருக்கும். z by 1 by minus 12ன்னு போட்டால் தானே உனக்கு அது -12z மாறுவாங்க. உங்களுக்கு இந்த ஸ்டெப்லேருந்து இந்த ஸ்டெப்பு போகணும், அப்போ தான் கரெக்டாக எழுதுறீங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? இட் இஸ் ஒன்லி நியூமரேட்டர். நியூமரேட்டர் நம்ம ஃப்ராக்ஷனாக எழுதணும்னா நியூமரேட்டர் டினாமினேட்டரில் ரெசிப்ரோக்கில் எழுதுனா மட்டும்தான் முடியும். ஓகேவாடா பசங்களா? நீ இதை சால்வ் பண்ணனா உனக்கு இது கிடைக்கணும். நீங்கள் கீழே 12 போட்டிங்கன்னா இது உங்களுக்கு கிடைக்காது. கீழே 1 by 12ன்னு போட்டால் தான் அது உங்களுக்கு கிடைக்கும். வாட் இஸ் தி கார்ட்டீசியன் ஃபார்முலாடா பசங்களா? ஒரே நிமிஷம். கார்ட்டீசியன் ஃபார்மோட ஃபார்முலா என்ன யாராவது சொல்ல முடியுமா? நீங்கள் ஃபார்முலாவே தெரியாமல் யூ ஹாவ் டு டூ தி சம்னா இட்ஸ் நாட் பாசிபிள். ஃபார்முலாவை படித்தா தான் அதை பண்ண முடியும். சரியா? என்னடா பசங்களா, பாயிண்ட் மைனஸ் a1 டிவைடட் பை b1, கரெக்ட்? y மைனஸ் a2 டிவைடட் பை b2, z மைனஸ் a3 டிவைடட் பை b3. திஸ் இஸ் தி ஃபார்முலா. இது தானே ஃபார்முலா. ஃபார்முலானா என்னது? கார்ட்டீசியன் ஃபார்ம் ஆஃப் அ லைன்னாலே ஃப்ராக்ஷனில் தான் இருக்கணும். ஃப்ராக்ஷனில் இருந்தால் மட்டும்தான் பாயிண்ட் யார், பேரலல் யாருன்னு என்னால் சொல்ல முடியும். அது நியூமரேட்டரில் கொடுத்தாலும் நீங்கள் ஃப்ராக்ஷனில் தான் எழுதி காட்டணும். சரியா? ஸோ எனக்கு இதை நியூமரேட்டரில் ஒரு சிங்கிள் லைனாக கொடுத்துருக்காங்க. ஸோ சிங்கிள் லைனில் கொடுத்துருக்க போது இப்போ எக்ஸ் ப்ளஸ் 1னா டிவைடில் 1 மட்டும்தான் இருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? 2y எனக்கு இங்கே பாருங்கள், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஃப்ராக்ஷனில் இருந்தாலும் எக்ஸ் அண்ட் ஒய் இசட்டோட கோஃபிஷியன்ட் வெறும் 1ஆ மட்டும்தான் இருக்கணும். இட் ஷுட் பி 1. 1 இல்லை அப்படின்னா we have to make it as 1. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அதோட கோஃபிஷியன்ட்லேயே டிவைடில் கொண்டு வந்துடுங்க. சரியாடாமா? ஸோ இதனால தான் நான் இதை பண்ணுறேன். இங்கே எக்ஸோட கோஃபிஷியன்ட் 1ஆ இருக்குது, அதனால ப்ராப்ளம் இல்லை. எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைடில் 1ன்னு நான் போட்டுக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ 2yனா என்னது? 2yனா ஒய்க்கு கோஃபிஷியன்ட் 2 இருக்கக்கூடாது. அப்போ அந்த 2 டிவைடில் வந்துடணும். நியூமரேட்டரில் இருக்க 2 டிவைடில் அப்படியே 2னே வருமா? வராது. ஸோ டிவைடில் டினாமினேட்டரில் வரணும்னா அது ரெசிப்ரோக்கல் ஆகி தான் வரும். ஸோ அதனால 1 by 2ன்னு நான் போட்டிருக்கேன். ஓகே, -12 z. ஸோ z இந்த -12 கீழே வரணும். இந்த கீழே அது அப்படியெல்லாம் வராது, ரெசிப்ரோக்கல் ஆனால் தான் கீழே வரும். ஸோ 1 by -12. கிளாரிட்டி இருக்கா? ஸோ இதுதான் பேரலல் வெக்டார். ஃபர்ஸ்ட் லைனோட பேரலல் வெக்டார் இவன் தான், இவங்க தான். ஓகே, பேரலல் வெக்டார் மட்டும்தான் டினாமினேட்டரில் இருப்பாங்க. நியூமரேட்டரில் எக்ஸ் கூட ஒய் கூட இசட் கூட வரவங்க எல்லாருமே பாயிண்ட்ஸ். அப்போ p வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 1i + ½ j - 12k. வெக்டார் எழுதணும்னா ijk போட்டு எழுதணும். ஓகேவாடாமா? எஸ். யாடா பசங்க 6th chapter முடிச்சுட்டு 5th முடிச்சுட்டு I will give you break. parallel வெக்டார்னா மைனஸ் பண்ணுமா? parallel வெக்டார் ஏன் மைனஸ் பண்ற? parallel வெக்டார் கொடுத்துட்டேன்னா அது அப்படியே எடுத்துக்கலாம். டோன்ட் மைனஸ் இட். டி எப்போ மைனஸ் பண்ணணும்னா parallel கொடுக்காம போயிட்டா தான் மைனஸ் பண்ணணும். parallel இருக்குன்னா ப்ராப்ளம் இல்லை, இல்லைனா தான் மைனஸ். தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. சரிங்களாடா பசங்களா? ஸோ லிசன் ஹியர். இப்போ இதை லிசன் பண்ணுங்க. ஃபைண்ட் தி நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் அ வெக்டார் ஈக்குவேஷன். ஸோ ஃபஸ்ட்டு எப்பயுமே கார்ட்டீசியன் ஃபார்ம் தான் பெஸ்ட்டு. ஓகேவா? என்ன கொடுத்துருக்காங்க, வாட் இஸ் கிவன், இந்த கிவனை தெளிவாக எழுத தெரிஞ்சாலே பாதி சம்மு முடிஞ்சிருச்சுடா. ஒரே ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ? ஒரே ஒரு பாயிண்ட். சரிங்களா? பாயிண்ட்னா ஏ வெக்டார் 2i 3j and 6k. நான் என்ன சொன்னேன்டா பசங்களா, லைனாக இருக்கட்டும் பிளெயினாக இருக்கட்டும் வாட் எவர் என்ன வேணா இருக்கட்டும், லைனோட செல்ல குட்டீஸ் அதாவது பேரலல் வெக்டார் ஹார்ட், பேரலல் வெக்டார் லைனோட ஹார்ட்டு பேரலல் வெக்டார், பிளெயினோட ஹார்ட்டு நார்மல் வெக்டார். இங்கே உனக்கு லைன் கொடுத்துருக்கானா parallel lines. ஸோ இந்த லைன்ஸோட parallel வெக்டாரை மட்டும் எடுத்துக்கோங்க. வாட் இஸ் your parallel வெக்டார்?
your parallel vector na denominator la இருக்கவே சரிங்களா so p 2i 3j and 1k. And what about this one? இதோடது parallel vector q is equal to 2i minus 5j minus 3k. So what is given ரா பசங்களா உங்களுக்கு அழகா கொடுத்துட்டாங்க ஒரே ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க இது ஒரு parallel and இதுவும் ஒரு parallel நம்ம கிட்ட மூணு விஷயம் இருக்கா மூணு விஷயமும் கரெக்டா இருக்கு so what is the Cartesian form na determinant equal to 0 இதுதான் ஃபார்முலா ரெண்டு ரோக்கு parallel வெக்டாரை யூஸ் பண்ணிப்பீங்க ரெண்டு ரோக்கு parallel வெக்டாரை யூஸ் பண்ணிக்கோங்க மூணாவதா இருக்க ரோக்கு x minus point x minus point, y minus point, z minus. Yes, of course ABC யூஸ் பண்ணலாம் ஆனா question to question மாறிக்கிட்டே இருக்கும் அதுல கொஞ்சம் தெளிவா இருங்க அதனால தான் parallelனா PQ யூஸ் பண்ணிக்க சொல்றேன் ஓகே வாடா பசங்களா so x minus point what is your point x minus 2 y minus 3 and z minus 6 இப்போ parallelனா அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் 2 3 1 2 3 1 2 minus 5 minus 3 okay வாடா பசங்களா that's it ரா பசங்களா so the 5 mark pdf நான் தாராளமா உங்களுக்கு தருவேன் இவங்களை நீங்க சால்வ் பண்ணீங்கனா போதும் you have to solve it so x minus 2 into 3 into minus 3 it is minus 9 and plus 5 minus y minus 3 into minus 6 minus 2 plus z minus 6 into minus 10 minus 6 okay vada pasanga this is minus 4 x minus 2 and this is plus 8 y minus 3 and this is minus 16 z minus 6 இது எல்லாருமே 4 டேபிள்ல டிவைட் ஆவாங்க so எல்லாத்தையும் 4 டேபிள்ல டிவைட் பண்ணுங்க minus 4 ஆலே டிவைட் பண்ணிருங்க so இது வந்து x minus 2 மட்டும் இருக்கும் இவன் வந்து minus 2 னு மாறுவாங்க and this become plus 4 into z minus 6 so what's your answer x minus 2y plus 4z minus 2 plus 6 minus 24 minus 2 plus 6 minus 24 so 28 plus 6 போச்சு அப்படினா 22 this is your answer okay vada pasangla yep so sixth sum is no problem ஈஸ்வரன் I will give the PDF டா பசங்களா 5 marks ஓட PDF நான் உங்களுக்கு கொடுப்பேன் சரிங்களா you all have my blessings டா பசங்களா எல்லாரும் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க சரிங்களா இதுதான் என்னடாமா 20 தான் வருதா இல்லடாமா 22 வரும் செக் பண்ணி பாருங்க ஓகே யா 20 தான் வரும் எஸ் இவங்க ரெண்டு பேத்தையும் ஆட் பண்ணா 26ல யா 20 தான் வரும் எஸ் ஓகேடா பசங்களா தட்ஸ் இட் புரிஞ்சுதா given புரிஞ்சுதா given வந்து ரொம்ப clear point parallel இருந்தா ஓகே இல்லனா not problem எப்படி நான் மாத்துறேன்னு நான் உங்களுக்கு சொல்றேன் யாடா பசங்களா 20 I changed it you have to make it as a non parametric form நீங்க non parametric formக்கு எழுதணும் non parametric formனா என்னது simple அது அப்படியே வெக்டாருக்கு எழுதிக்கோங்க r dot அப்படினு போட்டு அந்த வெக்டாருக்கு அப்படியே மாத்திக்கோங்க I 2j 4k I minus 2j plus 4k and அந்த constant இந்த சைடு கொண்டு வந்துக்கோங்க இவ்வளவுதான்டா பசங்களா that's it okay வாடாமா clear-ஆ இந்த ஒரு sum clear-ஆ ஏனா 6.7 is based on everything is based on only ஒரு formula இந்த form தான் உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சா எல்லா சம்மையும் தாராளமா போட முடியும் சரியாடாமா yes shortest distance இப்பதான் நான் சொல்லிட்டு வந்தேன் ஓகே இப்போ given see நான் given மட்டும் ஒரு பேஜ்ல எழுதுறேன் listen பண்ணு what is given இப்போ எனக்கு என்ன கொடுத்திருக்காங்க ஒரு பாயிண்ட் கொடுத்திருக்காங்க a vector is equal to 2i plus 2j plus k vector ஓகேங்களா what about your b vector your b vector is equal to 9i plus 3j plus 6k ஓகேங்களா and perpendicular to a plane கொடுத்தாலும் சரி
எழுத வேண்டாம், நார்மல் பேராமெட்ரிக் ஃபார்ம் எழுத வேண்டாம், கார்ட்டீசியன்லேருந்து ஸ்ட்ரைட்டாக எழுதிக்கலாம். ஓகேவாடா பசங்களா? பிளெயினோட செல்லக்குட்டீஸ், எனக்கு செல்லக்குட்டீஸாக இருக்கணும், அது பேரலாக இருக்கட்டும் நார்மலாக இருக்கட்டும் எனிதிங், எனக்கு பிளெயின் கொடுத்துருக்காங்க. இப்போ பிளெயினோட செல்லக்குட்டி நம்மளால் ஸ்ட்ரைட்டாக எழுத முடியும். எப்படி எழுதுவீங்க? பிளெயினை பொறுத்த வரைக்கும் செல்லக்குட்டிங்கிறது அவங்களோட கோஃபிஷியன்ஸ், அவ்வளோதான். ஓகே, ஸோ இட் இஸ் 2i 6j and 6k. இப்போ சொல்லடாமா, உங்ககிட்ட என்ன இருக்கு? உங்ககிட்ட இருக்கிறது ஒரே ஒரு பேரலல் தான். ஆனால் எனக்கு எத்தனை பேரலல் வேணும்? எனக்கு எத்தனை பேரலல்ஸ் வேணும்? எனக்கு 2 பேரலல்ஸ் வேணும். ஓகேவா? இஃப் 2 பேரலல்ஸ் ஆர் நாட் கிவன், ஒருத்தரை நாம தான் கொண்டு வரணும். ஓகேவா? ஒருத்தரை நாம தான் கொண்டு வர போகிறோம். ஸோ லுக் அட் திஸ் கொஸ்டின். இப்போது ஒருத்தரை நான் கொண்டு வரேன். சி ஹவ் ஐ ஃப்ரேம் இட். இது எப்படி கொண்டு வருவீங்க? இன்னொருத்தர் வேணும், அதாவது பி வெக்டார்னு இன்னொருத்தர் எனக்கு வேணும். கரெக்ட்? இது வரல அப்படின்னா இவங்க 2 பேரையும் சப்ராக்ட் பண்ணிடணும், அவ்வளோதான். 2 பாயிண்ட்டை சப்ராக்ட் பண்ணால் முடிஞ்சிருச்சு. ஸோ 9 - 2 7 3 1 and 6ல் 1 போச்சுன்னா 5k. அவ்வளோதாண்டா பசங்களா. ஒய் அப்படி தான் பண்ணணும். ஓகேவா? ஸோ கொஸ்டினை படிங்க, உனக்கே கொடுத்துருக்குப்பா. பாயிண்ட்ஸுன்னு கொடுத்தா பாயிண்ட்ஸு, பேரலல்னு கொடுத்தா பேரலு. ஓகேங்களா? பர்பண்டிகுலர்னு கொடுத்தாலும் அதையும் பேரலல் தான் எடுத்துக்கணும். ஓகேவாடாப்பா? ஸோ பாயிண்ட்ஸ்னால் ஏபிசி, பேரலல் ஆர் பர்பண்டிகுலர் யாராக இருந்தாலும் சரி, PQR. ஓகேங்களா? ஸோ இட் இஸ் 2.1 வெக்டார். பட் இதை நான் ஒரு பாயிண்ட் 2 பேரலாக மாற்றிட்டேன், ஒரு பாயிண்ட் 2 பேரலாக மாற்றிட்டேன். ஒன்லி 1 ஃபார்முலா, ஒரு பாயிண்ட் 2 பேரலல். இதை மட்டும் ஸ்டிக் ஆன் பண்ணிக்கோ, 3 ஃபார்முலாவை படிக்காது. ஒன்லி 1 ஃபார்முலா, ஒரு பாயிண்ட் 2 பேரலல். ஓகேவா? வரலன்னா மாற்றிக்கோங்க, மாற்றி ஒரே ஃபார்முலாவுக்கு யூஸ் பண்ணுங்கள். நான் பேராமெட்ரிக் ஃபார்முக்கு ஃபார்முலாஸ் எழுத வேண்டாண்டா பசங்களா. ஓகேவா? நோ நீட் டு ரைட் தி ஃபார்முலா. சரியா? ஸோ யூ ஹாவ் டு அப்ளை இட். வாட் இஸ் தி கார்ட்டீசியன் ஃபார்ம்டா பசங்களா? 2 பேரலல் வெக்டார் அண்ட் இன்னொரு ரோவில் என்ன வரணும்? இன்னொரு ரோவில் எக்ஸ் மைனஸ் பாயிண்ட். பாயிண்ட் தனியாக வரவே வராது, பாயிண்ட் தனியாக வரவே வராது. 2 பாயிண்ட்ஸ் இருந்தால் 2 பாயிண்ட்ஸோட சப்ராக்ஷன் வரும், இல்லைனா எக்ஸ்லேருந்து பாயிண்ட்டை சப்ராக்ட் பண்ணிக்கணும். ஓகேவாடா பசங்களா? ஸோ எக்ஸ் மைனஸ் வாட் இஸ் யர் பாயிண்ட்? ஃபஸ்ட்டு இவன் தானே பாயிண்ட்டாக வச்சுக்கிட்டேன், 2 2 1. ஸோ 2 2 and 1. வாட் அபவுட் பேரலல்? 7 1 5 and 2 6 6 is equal to 0. ஓகேவாடா பசங்களா? தட்ஸ் இட். இவங்களை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈக்குவேஷன் கிடச்சிரும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? யா, இட் இஸ் வெரி ஈஸி. ஸோ ஃபைண்ட் தி பேராமெட்ரிக் ஃபார்ம், நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் அண்ட் கார்ட்டீசியன் ஃபார்ம். கார்ட்டீசியன் அண்ட் நான் பேராமெட்ரிக்குங்கிறது ஒருத்தர் கண்டுபிடிச்சாலே இன்னொருத்தர் எழுதிடலாம். யாராவது ஒருத்தர் கண்டுபிடிங்க, இன்னொருத்தர் ஆட்டோமேட்டிக்காக எழுதிக்கலாம். பேராமெட்ரிக் ஃபார்ம் மட்டும் தனியாக எழுதி காட்டணும். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? 3மே பாயிண்ட்ஸு. அவன் என்ன சொல்லியிருக்கான்? 3மே பாயிண்ட்ஸ். சரிங்களா? ஸோ A is equal to 3i plus 6j minus 2k and B vector is equal to -i minus 2j plus 6k and C vector is equal to 6i plus 4j minus 2k. 3மே பாயிண்ட்ஸ். ஆனால் எனக்கு வேண்டியது ஒரு பாயிண்ட் 2 பேரலல், ஒரு பாயிண்ட் 2 பேரலல். சரியா? இப்போ ஒரு பாயிண்ட்டை வச்சுக்கலாம், ஃபஸ்ட் பாயிண்ட்டை வச்சுக்கலாம். மீதி இருக்க 2 பேர்த்த என்ன பண்ணணும்? நான் பேரலாக மாற்ற போகிறேன், அதாவது PQக்கு மாற்ற போகிறேன். டு மேக் இட் அஸ் PQ, நான் PQ கண்டுபிடிக்கணும்னாலே 2 பாயிண்ட்ஸோட ஹெல்ப் எனக்கு வேணும். ஸோ ஐ வில் ரைட் PB minus A அண்ட் இதை வந்து C minus A அப்படின்னு எழுதிப்பேன். சரியாடாமா? ஸோ தட்ஸ் இட். இவங்க சப்ராக்ட் பண்ணுங்கள். ஸோ -4 -8 and +4. சரிங்களா? வாட் அபவுட் திஸ் ஒன்? 6 - 3 3i, 4ல் 3 போச்சுன்னா -2j and -2 plus 4 it is 0. ஓகேவாடா பசங்களா? இஃப் யூ வாண்ட்னா நீங்கள் 4 காமனாக எடுத்து அந்த சின்ன வெக்டாரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அந்த 4 காமனாக எடுத்துருவீங்க. இதில் 4 காமனாக எடுத்துட்டிங்கன்னா என்ன வரும்? -4 எடுத்துட்டிங்கன்னா i plus 2j minus k. கரெக்டாக? இதை கூட யூஸ் பண்ணிக்கலாம், இதை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். 8 தானே வரும். எப்படி 8 வரும்? இது +4, இது +6. when you subtract it you will get -2.
டேரெக்டாக 3 points ஃபார்முலா யூஸ் பண்ணாலும் ஓகே தான். ஃபிக்ஸ்டு வித் 1 point ஒரு ஃபார்முலா படிச்சிட்டிங்கன்னா அந்த ஃபார்முலாக்கு எல்லாத்தையும் மாற்றிக்கோங்க. சரியாடா பசங்களா? ஸோ வாட்ஸ் யூ ப்ரொசீஜர்? parallel vector எடுத்துப்பீங்க, 2 parallel vector and this is point. Kavi, this is minus 2 டாமா. sign மாறுவாங்க ஓகேவா? if you are subtracting a minus b உங்களுக்கு plus ன்னு வரும். நான் b minus a போட்டிருக்கேன், அதனால minus ன்னு வந்திருக்கு. அவ்வளோதான். ஓகேங்களா? ஓய், minus 2 minus 6, minus 2 minus 6 it is minus 8. b na minus 2 தானே ஃபர்ஸ்ட்ல வரும். நீங்க எதுக்கு 6 ஃபர்ஸ்ட்ல எடுத்துக்கிறீங்க? ஓ இது 8 ஆ? ஓகே 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 சாரி யா ஓகே டன். so it is 1 2 2 and this is 3 minus 2 0 and முன்னாடி இருக்கிறவன் என்னடா பசங்களா? x minus 3 y minus 6 and z plus 2 which is equal to 0. இதை சால்வ் பண்ணி கார்ட்டீசியன் ஃபார்ம் கொண்டு வந்துடுவீங்க. ஓகேவா? யாடா பசங்களா? டன். எஸ், புரிஞ்சுதா? எவ்ரிவன் கிளியர் வித் திஸ்? z plus 2 எஸ். ஸோ என்னடா பசங்களா, இங்கேயும் ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, இங்கேயும் ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. பட் இட் இஸ் பேரலல். 2 பாயிண்ட் ஒரு பேரலல். பேரலல் கொடுத்துட்டாங்க. பேரலல்னு கொடுத்து 2 பாயிண்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. பேரலல்னு கொடுத்து வெக்டாரை கொடுத்தா ஓகே, பாயிண்ட்ஸை கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? சப்ராக்ட் பண்ணிப்பீங்க. ஓகே வேடாமா? ஸோ இட்ஸ் லைக் வாட்? ஸோ ஏ வெக்டார் வந்துட்டு 2 2 and 1. வாட் இஸ் பி வெக்டார்? It is 1 minus 2 and 3. What about this parallel vector? Parallel vector நான் straight இவன் ரெண்டு பத்தி subtract தான் பண்ணி ஆகும். So 2 minus of minus it become 2 minus of minus 1. Next 1 minus 5. Next minus 3 plus 8. Okay வாடா பசங்களா? Yes. Again நான் இன்னொரு parallel vector எனக்கு வேணும். இன்னொரு parallel vector வேணும். அப்போ என்ன பண்ணுவேன்? இவன் ரெண்டு பற்றி சப்ராக்ட் பண்ணிப்பேன். கிளியர் ஆடாமா? parametric form. Okay, parametric form. How do you perform parametric form? Parametric form r is equal to point vector அப்படியே எழுதிக்கோங்க. point is equal to point. parametricனா எல்லாத்தையும் தனித்தனியாக காட்டணும்டா பசங்களா, அவ்வளோதான். parametricனா என்னது? எல்லாத்தையும் தனித்தனியாக நீங்கள் காட்டணும். that's it. And this is plus s into 3i minus 2j plus 0k. அவ்வளோதான். இப்படி தனித்தனியாக காட்டுவீங்க. பாயிண்ட் தனியாக, 2 பேரலல் தனியாக, தனித்தனியாக காட்டுவீங்க. இதுக்கு பேர் parametric form. எவ்ரிதிங் இண்டிவிஜுவலி தனித்தனியாக எல்லாத்தையும் ரெப்ரசென்ட் பண்ணி காட்டுவீங்க. கார்ட்டீசியன் ஃபார்ம்னா எல்லாரும் கம்பைன்ட் ஆயிடுவாங்க ஒட்டுக்கா. ஓகேங்களா? நான் parametric ஃபார்மும் கம்பைன்ட் ஆயிடுவாங்க. பட் parametric ஃபார்ம்னா எல்லாமே தனித்தனியாக உங்களுக்கு இருக்கும். 3 பேர்னா 3 பேர் இருப்பாங்க, 2 பேர்னா 2 பேர் தனியாக இருப்பாங்க. p is equal to b minus a தானே மேம் பண்ணணும். அப்படிலாம் இல்லைடா பசங்களா. pqங்கிறது என்னோட ரெப்ரசன்டேஷன் தான். ஸோ ஐ வில் டேக் இட் அஸ் p மீன்ஸ் parallel vector. parallel vector மீன்ஸ் 2 பாயிண்ட்ஸோட சப்ராக்ஷன். அவ்வளோதான். ஓகேவா? இட் குட் பி எனி பாயிண்ட்ஸ். இட் குட், அது என்ன வேணால் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம். இது ஜஸ்ட் வேரியபிள். இந்த வேரியபிளை நீ எப்படி வேணால் டினோட் பண்ணலாம். பீனா இதுதான், கியூனா இதுதான், அது ஒரு ஃபார்முலாவாலாம் படிக்காதீங்க. பீனா parallel vector. parallel vectorனா பாயிண்ட்ஸ் இருந்தானா 2 பேர்த்தை சப்ராக்ட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். ஓகே? 6.5ல 6th சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களா? யாடா பசங்களா? அஃப்கோர்ஸ் ஐ ate it. So this is the last question drama. So please everyone listen. இதுக்கப்புறம் நம்ம 5th chapter ஸ்டார்ட் பண்ணிடுவோம். I will give 5 minutes break. So 5 minutes break is enough. Is any other type in parametric form மேம்? டே இல்லைடாமா, உனக்கு தெளிவாக தெரியுதுல. parallel vector எப்படி எழுதணும் தெரியும், q vector எப்படி எழுதணும் தெரியும். parallel vectorனா t போட்டு எழுதணும், பாயிண்ட்னா அப்படியே எழுதணும். அவ்வளோதான். ஓகேங்களா? show that the straight lines are coplanar. ஸோ கோப்ளானார்னா நீங்கள் என்ன யூஸ் பண்ணுவீங்க? கோப்ளானார்னா பாக்ஸ் ப்ராடக்ட் 0. கோப்ளானார்னா என்னடா பசங்களா? பாக்ஸ் ப்ராடக்ட் 0.
அவ்வளோதான். நீங்கள் பாக்ஸ் ப்ராடக்ட் 0ன்னு காட்டிட்டா முடிஞ்சு போச்சு. அந்த பாக்ஸ் ப்ராடக்ட்னாலே 2 பொசிஷனை எப்பயுமே யார் எடுத்துப்பாங்க? 2 rows ஆல்வேஸ் ஃபில்டு பை 2 parallel vectors. 2 rows எப்பயுமே 2 parallel vectorஆல ஃபில் ஆயிரும். 3வது ரோ, இப்போ 3வது ரோ, இப்போ உங்ககிட்ட 2 பாயிண்ட் இருக்கு. 2 பாயிண்ட் இருக்குன்னா அந்த 2 பாயிண்ட்ஸோட சப்ராக்ஷன். ஒரே ஒரு பாயிண்ட் இருக்குன்னா எக்ஸ் ஒய் இசட் கூட சப்ராக்ட் பண்ணுறது. இங்கே நம்மளுக்கு 2 பாயிண்ட்ஸ் இருக்கு. ஸோ அப்போ இந்த 2 பாயிண்ட்ஸோட சப்ராக்ஷனை இங்கே யூஸ் பண்ணுவாங்க. இது ஈக்குவல் டு 0ன்னு நீங்கள் காட்டணும். தட்ஸ் இட். ஓகேங்களா? இதில் யார் சி வரலன்னா அது பாக்ஸ் கோப்ளானார் இல்லை, வந்தால் கோப்ளானர், வரலன்னா விட்டுருங்க. சரியாடாமா? வந்தால் மட்டும்தான் கோப்ளானார். ஓகே. ஸோ இப்போ 2 பற்றி சப்ராக்ட் பண்ணுங்கள். 8லேருந்து 5 போச்சுன்னா இட் இஸ் 3. 4லேருந்து 7 போச்சுன்னா இட் இஸ் -3. 5லேருந்து -3 போச்சுன்னா இட் இஸ் 8. ஓகேங்களா? P எபோ 4 4 -5. ஸோ Q 7 1 3. இவங்களுக்கு பாக்ஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிப்பீங்க. யூ வில் டெஃபினெட்லி கம் 0. 0 தான் வரும். சரிங்களா? நீங்கள் டிட்டர்மினன்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா 0 கிடைக்கும். ஸோ தே ஆர் கோப்ளானர். ஸோ தே ஆர் கோப்ளானர். ஹவு டு ஃபைண்ட் பேராமெட்ரிக்? பேராமெட்ரிக்னா தனித்தனியாக கொடுத்துருப்பான்டா. இப்போ இங்கே பாரு, லைனுக்கு 2 பேர் தான் சொன்னேன். ஒன்று பாயிண்ட், ஒன்று லைன். தனித்தனியாக உனக்கு கொடுத்துருக்கான். நான் 2 வெக்டார் உங்களுக்கு தனியாக தெரியுதா? கேன் யூ சி தி செப்பரேட் 2 வெக்டார்ஸ்? இது ஒரு வெக்டார், இது ஒரு வெக்டார். அடிஷன் போட்டு செப்பரேட்டாக காமிச்சிருக்காங்க. நான் இப்படி செப்பரேட்டாக காமிச்சா அதுக்கு பேர் பேராமெட்ரிக் ஃபார்ம். சரியா? ஸோ ஒன்றுமே எந்த வேரியபிளும் போடலைன்னா தட் இஸ் பாயிண்ட். ஏதாவது வேரியபிள் கூட வந்ததுன்னா அது பேரலல். ஸோ இது ஒரு பாயிண்ட் வெக்டார், இது ஒரு பேரலல் வெக்டார். அதே மாதிரி இங்கே ஒரு லைன் இருக்குது. இந்த லைனில் எதுவுமே போடலை, அதனால இது வந்து ஒரு பாயிண்ட் வெக்டார். இதில் டீன்னு ஒரு வேரியபிள் இருக்குது, அப்போ இது வந்து பேரலல் வெக்டார். கிளியரா? பேராமெட்ரிக் ஃபார்ம்னா இப்படி தான் கண்டுபிடிப்பீங்க. தனித்தனியாக இருக்குண்டாமா? சரிங்களா? பாயிண்ட் வெக்டாரை சப்ராக்ட் பண்ணிக்கணும். 2 பாயிண்ட் இருக்கா? இது ஒரு பாயிண்ட், இது ஒரு பாயிண்ட். 2 பாயிண்ட் இருக்குன்னா 2 பாயிண்ட்டையும் சப்ராக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு பாயிண்ட் தான் இருக்குது அப்படின்னா எக்ஸ் மைனஸ் பாயிண்ட் போட்டுப்போம். அந்த கார்ட்டீசியன் ஃபார்ம் எழுதுவோம்ல, அந்த மாதிரி போயிடும். ஓகே, எஸ். இப்போ நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்? வெக்டார் ஈக்குவேஷன் ஆஃப் தி பிளேன். பிளேனோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். ஹவு டு ரைட் பிளேன் ஈக்குவேஷன்? பிளேன் ஈக்குவேஷனுக்கு எத்தனை பேர் வேணும்? பிளேன் ஈக்குவேஷன் நான் எழுதணும் அப்படின்னா எனக்கு 3 பேர் வேணும். ஒரு பாயிண்ட், 2 பாயிண்ட்லாம் இல்லை, ஒரே ஒரு பாயிண்ட் தான் யூஸ் பண்ணணும். ஸோ A வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏதாவது ஒரு பாயிண்ட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. 5 7 -3. ஓகேங்களா? 2 பேரலல் இருக்கா? P Q. So what is your P? What do you see? 4 4 and -5. And what's your Q? So 7 1 and 3. அவ்வளோதாண்டா பசங்களா? சரியா? இவங்களுக்கு எப்பயும் போல் ஃபார்முலா யூஸ் பண்ணி கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் எழுதிப்பீங்க. லைனுக்கு 2 பேராமீட்டர்ஸ், பிளேனுக்கு 3 பேராமீட்டர்ஸ் இருப்பாங்க. சரியா? லைனை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு 2 பேர் தேவைப்படுவாங்க, பிளேனை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு 3 பேர் தேவைப்படுவாங்க. இதுதான் ஒன்லி டிஃப்ரென்ஸ். புரியுதாடா பசங்களா? everyone got it. Line is a 2D shape but plane is a 3D shape. லைனுக்கு 2 பேராமீட்டர்ஸ், பிளேனுக்கு 3 பேராமீட்டர்ஸ். 2 பேத்துக்குமே ஒரே ஒரு பாயிண்ட் தான் தேவைப்படுவாங்க. பேரலல்ஸ் தான் வந்து ரொம்ப முக்கியம். லைனுக்கு ஒரு பேரலல், ஆனால் பிளேனுக்கு 2 பேரலல். லைனோட பிளேன் பெருசு. ஸ்ராவணி மேம் வந்துட்டு ஒரு 3 days லீவ் எடுத்துக்காங்கடா பசங்களா. ஆஃப்டர் 3 days லீவ் she will join you. இது கோப்ளானார் தானே, ஸோ யூ கேன் டேக் இட் as 0. 0 தான் வரும். 0 வரலன்னா நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்க, ஸோ நீங்கள் எடுத்துக்கலாம். தேர்ட் சம் டீச் பண்ணவா? ஸோ ஹரிஹரன் நான் உங்களுக்கு சொல்கிறேன், பட் நீங்கள் பண்ணுங்க. சரியா? 6.8ல் தேர்ட் சம் வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம பாக்ஸ் ப்ராடக்ட் எடுத்தோம்ல, இந்த மாதிரி பாக்ஸ் ப்ராடக்ட்டு 0ன்னு வச்சுக்கணும். ஏன்னா அவன் கோப்ளானார்னு கொடுத்துருவான். யூ ஹேவ் டு ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் எம்ன்னு நினைக்கிறேன். எம்மோ லாம்டாவோட வேல்யூவோ கண்டுபிடிக்கணும். கரெக்டாக? அந்த டிட்டர்மினன்ட்டோட ஹெல்ப்பில் நீங்கள் அந்த லாம்டாவை கண்டுபிடிப்பிடாமா? அவ்வளோதான். ஓகேவா? அது வந்து அது எதுக்கு ரிலேட்டடாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 6.3ல் ஒரு சம் பண்ணுவீங்கல்ல, தீஸ் ஆர் கோப்ளானர், ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் எம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிப்போம்ல, அந்த சம் மாதிரியே தான் அந்த சம்மும் வரும். அதில் கூட எம்முக்கு வந்து யூ வில் கெட்
3 is your answer. அந்த சம் மாதிரியே தான் வருவாங்க. பிரேக் வேணுமா? You surely need a break. Yes everyone, எல்லாத்துக்கும் break வேணுமா? Okay, I will give 5 minutes break. எஸ்டா பசங்களை தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் சொன்னது தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ I will give கரெக்டாக 11:30க்கு அசம்பிள் ஆவாங்க. நம்ம 5 பார்க்க போகிறோம். 6 and 5க்கு தான் ரொம்ப நேரம் ஆகும்டா பசங்களா. மற்ற சாப்டர்ஸ்லாம் ஈஸி, அதெல்லாம் வந்து ஃப்ளோவில் போயிடலாம். ஓகேவா? பட் எஸ் 6 இஸ் டன், தட்ஸ் இட். சரிங்களா? ஐ நோ டெஃபினெட்லி 5th சாப்டர் வில் டேக் அ சேம், இதே மாதிரி ஒரு லைஃப் லாங் எடுக்கும். பட் 6 and 7 முடிஞ்சிருச்சுனாலே மீதி 4 சாப்டர் ஈஸியாக முடிச்சிடலாம். அண்ட் ஃபஸ்ட் சாப்டர் இஸ் ஆல்சோ ஹெவினா அது என்னென்னா அதில் நிறையா ஸ்டெப்ஸ் போடணும், அதனால ஃபஸ்ட் சாப்டர் ஹெவியாக இருக்கும். பட் அது ஈஸியான சாப்டர். ஸோ அதில் வந்துட்டு நிறைய சம்ஸ் வந்து நான் பாதி சம்ஸ் தான் கொண்டு வந்திருக்கேன், நீங்கள் அதை முடிக்கணும். ஓகேவாடா பசங்களா? நோ, 11:30க்கு ஷார்ப்லி அசம்பிள் ஹியர். 11:30க்கு ஐ வாண்ட் யூ அசம்பிள் 11:30. ஓகே, டெஃபினட்டாக நான் 7, 8 and 9 உங்களுக்கு சொல்லித்தரேன். யப். ஓகே, 6.5ல 6. இப்போ பிரேக்கில் யார் டவுட்ஸ் கேட்டிங்களான்னு நான் சொல்லி தர மாட்டேன். ஓகேவா? உங்களுக்கு அந்த பிரேக் டைம் நான் திருப்பிலாம் கொடுக்க மாட்டேன். 6th சம் நான் கொண்டு வந்திருக்கேனா? ஓகே, நான் கொண்டு வந்திருக்கேன். இதை தான் நீங்கள் சால்வ் பண்ண சொல்கிறீங்க. ஃபைண்ட் தி parametric form of the vector equation of the straight line passing through a point and parallel to a straight line, and hence find the shortest distance between these lines. Do you know the distance between formula of 2 parallel lines? 2 parallel lines ஓட distance between formula தெரியுமா? எனக்கு கொடுத்துருக்கிறது 2 parallel lines. The first 2 givens are parallel lines. Shortest distance formula of parallel lines இருக்கு. ஓகேங்களா? There is one formula. என்ன பண்ணுவீங்க? நான் என்ன சொன்னேனாமா, இங்கே ஒரே ஒரு parallel தான் இருக்காங்க, 2 points. என்னென்ன கொடுத்துருக்கான்னு பாடுறா. சரியா? Find the parametric form of a line. First நீங்கள் ஒரு லைன் ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணும். லைனுக்கு எனக்கு தேவைப்படுறது 2 பேர், ஒரு பாயிண்ட் ஒரு parallel. ஓகேவா? ஒரு பாயிண்ட் அவன் கொடுத்துட்டான், a வெக்டார் -i + 2j + k. parallel வெக்டார் கொடுக்கல, ஆனால் parallel to the straight line. இந்த ஸ்ட்ரெயிட் லைனோட parallel தான் அவனுன்னு சொல்லிட்டான். ஸோ இதோட parallel யார்? இவன் தானே. ஸோ இப்போ இந்த Pங்கிறது L1க்கும் parallel, L2க்கும் parallel, 2 லைனுக்கும் parallel, 2 லைனுக்கும் பொதுவான parallel. புரிஞ்சுதுங்களா? ஸோ அப்போ இந்த 2 லைன்ஸும் parallel lines தானே, ரைட்? ஸோ ஃபஸ்ட்டு parallel lines எழுதிக்கலாம். is equal to -i + 2j + k, and this is your parallel vector i - 2j + k. ஓகேவாடா பசங்களா? இதுக்கும் சரி parallel vector ஒரே மாதிரி இருக்காங்க. they are parallel lines. parallel lines அப்படின்னா டிஸ்டன்ஸ் ஃபார்முலா வந்துட்டு நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு, டினாமினேட்டரில் ஒரு parallel தான் இருக்காங்கன்னா அந்த parallelோட மாடுலஸ் கீழே வந்துடுவாங்க. 2 பேர் இருக்காங்கன்னா அவங்க 2 பேர்த்தோட கிராஸ் ப்ராடக்ட் கீழே வருவாங்க. சொன்னேன்னா இங்கே நம்மளுக்கு ஒரே ஒரு parallel தான் இருக்குது. அப்போ மேலே என்ன ஆகும்? மேலே கிராஸ் ப்ராடக்ட் போயிடும். மேலே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரே ஒரு parallel இருக்குது, 2 பாயிண்ட்ஸ் இருக்குது. 2 பாயிண்ட்ஸை எப்பயுமே நம்ம சப்ராக்ட் தான் பண்ணணும், பாயிண்ட்ஸ் தனியாக எழுதவே கூடாது. ஸோ அவங்களுக்கு கிராஸ் ப்ராடக்ட். சரிங்களா? 2 பாயிண்ட்ஸ்க்கும் நடுவில் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுவீங்க, லைக் சப்ராக்ட் பண்ணி அது ஒரு வெக்டார் வந்துடும். அந்த வெக்டாருக்கும் P வெக்டாருக்கும் கிராஸ் ப்ராடக்ட் எடுக்கணும். கிராஸ் ப்ராடக்டோட மாடுலஸ் மேலே வருவாங்க, P வந்து கீழே வருவாங்க. இதுதான் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஃபார்முலா. ஸோ ஆட்டோ ஆர் யூ நவ் கிளியர்டா பசங்களா? யாரோ ஆட்டோமொபைல்னு வந்துச்சு, சாரி, ஆட்டோ பூட்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர். யாடா பசங்களா? எஸ், அஃப்கோர்ஸ். ஓகே, ஷீ வில் கம்டா பசங்களா. பிரேக் ஓவர்லாம் இல்லை. ஓகே, இட்ஸ் ஓவர் ஃபார் யூ. பட் நான் போய் தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன். அப்போ தான் நானும் எனர்ஜியாக கற்ற முடியும், நீங்களும் எனர்ஜியாக கவனிக்க முடியும். 1 செகண்டாமா.
யாடா பசங்களா ஸ்டார்ட் பண்ணுவோமா? Everyone ஒரு fan emoji போடுங்க பார்க்கலாம். We have to begin our 5th chapter. This is an easy chapter. 2 points and 1 parallel and 2 parallel 1 point இருந்தா தானே கேட்டாங்க 5 marks. Okay. Yes. 2 points, 1 parallel. And 1 parallel 2 points இருந்தா தானே. Yes, பசங்களா. Of course you can do it, Rama. சரிங்களா? ஒரு doubt. Yes, what's your doubt? theorem 6.1 theorem நம்ம அதை ஆல்ரெடி ப்ரூஃப் பண்ணி பிஆர் ராஜானா 6th சாப்டருக்கு ஃபர்ஸ்ட் கொஷின்ஸை நான் வந்துட்டு ரீசெண்டாக கூட நான் எடுத்தேன். அதோட வீடியோ கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் அதில் கூட போய் செக் பண்ணி பார்க்கலாம்டா பசங்களா. ஓகே, ஸோ 6th chapter completed. We have to start with the 5th chapter. Everyone ready for this? Yes. See, this is very very important. ஓகேவா? ரெண்டுமே ஹை வெயிட்டேஜ் சாப்டர். 6ம் சரி 5ம் சரி ரொம்பவுமே ஹை வெயிட்டேஜ் சாப்டர். ஸோ தயவு செஞ்சு லிசன் பண்ணுங்கள். ஓகேவா? ஹைப்பரபோலாவில் டவுட் இருக்கா? எல்லா டவுட்ஸையும் பார்க்கலாம். ஸோ எஸ், ஆல்ரெடி சேனலில் இருக்குது நரோட்டோ. ஆல்ரெடி சேனல்ஸில் இருக்குது. இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பிடிஎஃப் ஹவு டு கெட் சென்டம் இன் மேக்ஸ்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவில் 2 marks 3 marks 5 marksனு எல்லாமே தனித்தனியாக பிரித்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன்டாமா. ப்ளீஸ் செக் இட் ஓவர். எஸ், இம்பார்ட்டன்ட் தியரம்ஸையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ செகண்ட் சாப்டரில் ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி இருக்குல்ல, அதுவும் இந்த லைவில் நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். ஓகே வேடாமா? ஓகே, எஸ்டா பசங்களா. டன். ஐ வில் கிவ் இட். எஸ், தட்ஸ் இட் இனஃப். ரைட் எவ்ரிவன்? அண்ட் ஐ ஹோப் இந்த சம்ம எல்லாரும் மக்கப்பே பண்ணியிருப்பீங்க. கரெக்டாக இது நிறைய டைம் எழுதி பார்த்துருப்பீங்க. கரெக்ட்? அந்த பிடிஎஃப் இஸ் இனஃப். நான் கொடுத்துருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பிடிஎஃப் இஸ் இனஃப். ப்ளீஸ் யாடா பசங்களா, தாராளமாக வரும். எஸ். ஓகே, find the equation of the circle passing through the points. இதில் இந்த கொஸ்டினில் தெரியாதவங்க யாராவது இருக்கீங்களா? மேம் இந்த கொஸ்டின் எனக்கு தெரியாது. பேசிக்கலி இந்த கொஸ்டினை இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். இல்லை மேம், இதை ஆல்ரெடி போட்டு எனக்கும் அழுத்து போச்சு. எஸ், அந்த மாதிரி கேஸ் யாராவது இருக்கீங்களா? இஃப் எனி ஒன் நியூ டு திஸ் கொஸ்டின் ஐ வில் வெரி ஸ்லோலி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இல்லைன்னா நான் வேகமாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நோ ரைட்? இந்த நிறைய பேர் போட்டு பார்த்துருப்பீங்க. கரெக்டா? ஸோ யாடா பசங்களா? யாடாமா? ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் தி சர்க்கிள் பாசிங் த்ரூ தட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்களா. இது வெறும் ஜென்ரல் கேஸ் தான். ஸோ ஜென்ரல் கொஸ்டின், ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் அ சர்க்கிள். ஜென்ரலாக ஒரு சர்க்கிள் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் தான் இருப்பாங்க. கரெக்டுங்களா? இந்த மாதிரி இருக்க ஃபார்மேட்டில் ஒவ்வொரு பாயிண்ட்ஸையும் நான் அப்ளை பண்ணணும். ஸோ யூ ஹாவ் டு அப்ளை திஸ் 1,1 நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க. ஏன்னா இவங்க இந்த கர்வ் மேலே இருக்காங்க. எனி பாயிண்ட் இஸ் ஆன் தி கர்வ், அந்த பாயிண்ட் அந்த கர்வை சாட்டிஸ்ஃபை பண்ணுவாங்க. ஸோ 1,1 இந்த கர்வை சாட்டிஸ்ஃபை பண்ணுவாங்க. ஸோ 1 + 1 + 2g + 2f + cன்னு கிடைப்பாங்க. ஸோ யூ வில் கெட் 2g + 2f + c = -2ன்னு ஒரு ஈக்குவேஷன் உங்களுக்கு வரும். எஸ், அதே மாதிரி 2, -1ன்னு ஒரு பாயிண்ட் போடுவீங்க. இதில் நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணுவீங்க. ஸோ 4 + 1 and you will get 2 into g, it is 4x, 4g, sorry, -2f plus c is equal to 0. So 4g - 2f plus c is equal to -5. இது உங்களுக்கு ரெண்டாவது ஈக்குவேஷன். கரெக்டாடா பசங்களா? அண்ட் மூணாவது ஈக்குவேஷன் என்ன வரும்? தேர்ட் ஈக்குவேஷன் 3,2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 9 + 4 + 6g + 4f plus c is equal to 0. So 6g plus 4f plus c is equal to -13. இது நம்மளுக்கு மூணாவது ஈக்குவேஷன். இந்த மூணு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணி f என்ன, g என்ன, c என்னன்னு கண்டுபிடிப்பீங்க. வாட் இஸ் a f வேல்யூ? உங்களுக்கு g என்ன வரும்? ஐ திங்க் g will be half, plus half or minus half.
இதை நீங்கள் parametric you have to use elimination method போட்டு சால்வ் பண்ணாலும் சரி, இல்லைனா ஃபஸ்ட்டு சாப்டர் யூஸ் பண்ணி டிட்டர்மினன்ஸ் வச்சு சால்வ் பண்ணாலும் சரி. உங்களுக்கு எலிமினேஷன் மெத்தட் ஈஸினா நீங்கள் எலிமினேஷன் மெத்தடுக்கு போய்க்கலாம். தாராளமாக தருவாங்கடா பசங்களா, நான் சொல்கிற மாதிரி எழுதுனாலே. You want me to teach it, Praveen? Actually 6.5ல வந்து அவ்வளோ பேசிக்ஸாக எதுவும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கிடையாது. இம்பார்ட்டண்டாக இருக்கிறது நான் டீச் பண்ணிட்டேன். அதே மாதிரி இன்னொரு ஃபெமிலியர் வேணுன்றதுக்காக நான் அந்த ஒரு சம்மை எடுத்துகிட்டு வந்துட்டு நான் டீச் பண்ணிட்டேன்டாமா. சரிங்களா? எஸ். G is equal to G is equal to minus 5/2 will get and F is equal to minus 1/2னு கிடைக்கும். C is equal to 2னு கிடைக்குமா உங்களுக்கு? What is C? C is equal to 1 or yes, just addition and subtraction only. And C is equal to 4 உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி 3 வேல்யூஸ் கிடைக்கும். எலிமினேஷன் மெத்தட் என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறீங்கன்றதுலாம் இல்லை, கடைசியில் இந்த ஆன்சர் நீங்கள் எழுதியிருக்கணும், அவ்வளோதான். இந்த ஆன்சர்ஸுக்கு உங்களுக்கு ஒவ்வொரு மார்க்ஸ் கொடுப்பாங்க. யூ ஹாவ் டு ரைட். இப்போ ஈக்குவேஷன் எழுதுவீங்க. இப்போ ஈக்குவேஷன் எழுதுனீங்கன்னா x² + y², 2 × 2 கேன்சல் ஆயிடுவாங்க, -5x and -y + 4 is equal to 0. இதுதான் நம்மளோட சர்க்கிள் ஈக்குவேஷன். ஓகேவாடா பசங்களா? எஸ். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸசைஸில் நம்மளுக்கு 5 மார்க் வருதுன்னா ஃப்ரேம் தி ஈக்குவேஷன் ஆஃப் அ சர்க்கிள், அவ்வளோதான். ஓகே, நான் ஒரு கிளாரிட்டி கொடுக்குறேன். இந்த கிளாரிட்டி வச்சு மட்டும்தான் 5 மார்க்ஸ் நம்ம எக்ஸ்பேண்ட் ஆக போகுது. ஒரு விஷயம் நோட் பண்ணுங்க, சரியா பசங்களா? இப்போது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், ஒரு வெர்டிக்கல் லைன், நல்லா காது கொடுத்து கேளு. ஒரு வெர்டிக்கல் லைன் மேலே தான் ஒரு பாயிண்ட்ஸ் எல்லாருமே இருக்க போகிறாங்க. நிறைய பாயிண்ட்ஸ், ஏகப்பட்ட பாயிண்ட்ஸ் எல்லாருமே ஒரு வெர்டிக்கல் லைன் மேலே தான் இருக்க போகிறாங்க அப்படின்னா, இல்லை இவங்க எல்லாரும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மேலே தான் இருக்க போகிறாங்க அப்படின்னா, தென் டெஃபினெட்லி அவங்களோட ஒய் கோஆர்டினேட் சேமாக இருப்பாங்க. யார் இருப்பாங்க சேமாக? ஒய் கோஆர்டினேட்டு எந்த ஒரு டிஸ்டர்பும் இல்லாமல் ஒரே மாதிரி தான் வருவாங்க. இங்கே இருக்க எல்லா பாயிண்ட்ஸுக்குமே ஒய் சேஞ்சே ஆகாது, வெறும் எக்ஸ் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும், சரியா? அதே மாதிரி ஒரு ஸ்டாண்டிங் லைன் மேலே இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸ்லையுமே ஒய் எக்ஸ் அப்படியே தான் இருக்கும். எக்ஸ் சேஞ்சே ஆகாது, வெறும் நம்மளுக்கு யார் சேஞ்ச் ஆக மாட்டான்? எக்ஸ் கோஆர்டினேட் சேஞ்சே ஆக மாட்டாங்க, ஒய் மட்டும்தான் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருப்பாங்க. இந்த ஒரு பிரின்சிபலை வச்சு நான் ஸ்ட்ரைட்டாக ஃபோக்கஸ் வெர்டெக்ஸ் எல்லாமே நான் ட்ரா பண்ணிடுவேன். ஓகேவாடா பசங்களா? நவ் லிசன். ஒரு பேரபோலாவுக்கு நான் ஸ்டெப் ப்ராசஸ் சொல்கிறேன், தெளிவாக கேளு. ஓகேவா? ஸ்டெப் ப்ராசஸ் பேரபோலாவாக இருக்கட்டும், எலிப்ஸாக இருக்கட்டும், ஹைப்பர்போலாவாக இருக்கட்டும், வாட் எவர், சரிங்களா? எல்லாத்துக்குமே அவனோட ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷனுக்கு கொண்டு வரணும். என்ன மாதிரி கொண்டு வரணும்? ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன். ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷனாலே ஸ்கொயர் வருவாங்க. தே வில் ஹாவ் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர், நாட் ஸ்கொயர், தே வில் ஹாவ் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர், சரிங்களா? ஸோ ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷனுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா நான் ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயருக்கு எழுதணும். ஸோ ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கொண்டு வரணுன்னாலே நான் என்ன மெத்தட் யூஸ் பண்ணும்? ஸ்கொயர் கம்ப்ளீட்டிங் மெத்தட் யூஸ் பண்ணும். என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவேன்? ஸ்கொயர் கம்ப்ளீட்டிங் மெத்தட் யூஸ் பண்ணுவேன். இது எல்லாத்துக்குமே பொது. பேரபோலா, எலிப்ஸ், ஹைப்பர்போலா 3 பேர்த்துக்குமே பொதுவான விஷயம் என்னது? ஸ்கொயர் கம்ப்ளீட்டிங் மெத்தட் யூஸ் பண்ணுறது. கிளாரிட்டி இருக்காடா பசங்களா? எஸ் ஆர் நோ? ஸ்கொயர் கம்ப்ளீட்டிங் மெத்தட், கம்ப்ளீட்டட் ஸ்கொயர் மெத்தட், அது எப்படி வேணால் சொல்லலாம் நீங்கள். ஸோ ஐ கேன் சேஞ்ச் தி ப்ரொனவுன் ஆல்சோ. ஸோ இது நீங்கள் 9th ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்கீங்க, 10th ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்கீங்க, ஈவன் 11th ஸ்டாண்டர்ட்லேயும் படிச்சிருக்கீங்க. ஓகேவாடா பசங்களா? எஸ், காட் இட் எவ்ரிவன். நீ படிக்காதது வராது. யூ ஆல்ரெடி ஸ்டடிட் இன் 3 செக்ஷன்ஸ், நாட் 1 செக்ஷன்ஸ், 3 செக்ஷன்ஸில் கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட் படிச்சிருக்கீங்க. தட் ஸோ அதோட ப்ரொசீஜர் நான் என்னன்னு நான் சொல்லிடுறேன். ஓகேவா? இப்போது யாருக்கு ஸ்கொயர் இருக்குது? எக்ஸ் வந்து ஸ்கொயரில் இருக்கு, ஆனால் அது ஒரு கம்ப்ளீட் ஸ்கொயர் கிடையாது. ஏன்னா எக்ஸ் டம் பக்கத்துலேயே ஒருத்தர் ஸ்கொயர் இல்லாமல் வந்திருக்கான். அப்போ அவன் ஒரு கம்ப்ளீட் ஸ்கொயரில் இல்லை. நான் தான் கம்ப்ளீட் ஸ்கொயரில் எழுத போகிறேன். ஸோ x² - 4x is equal to, மற்றவங்க எல்லாத்தையும் ரைட் சைட் கொண்டு போய்க்கோங்க. ஓகே, நவ் லிசன்ரா பசங்களா. இது a², இது 2ab. வாட் இஸ் யுவர் b²? b² b வேணும்னாலே இந்த எக்ஸோட கோஃபிஷியன்ட்டை 2ஆல் டிவைட் பண்ணால் போதும். 4 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 2. ஸோ உன்னோட b வந்து 2. உங்களோட b² எப்போ என்னது? 4.
ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x நான் என்ன பண்ணணும் +4 அண்ட் -4ஆல் பண்ணிக்கிறேன். ஸோ தட் ஈக்குவேஷனில் எந்த சேஞ்சும் வரக்கூடாது. நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம், அதனால ஈக்குவேஷனில் எந்த வித பாதிப்பும் இருக்கக்கூடாது. இந்த ஈக்குவேஷன்லேருந்து இவன் பின்னாடி கிடைக்கணும் எனக்கு. நீ +4 மட்டும் போட்டனா பாதிப்பாயிரும், -4ம் போட்டிங்கன்னா நியூட்ரலைஸ் ஆயிரும். சரியாடாமா? ஸோ ஒரு எலக்ட்ரான் அனுப்பணும்னா ஒரு ப்ரோட்டானையும் சேர்த்து தான் அனுப்பணும். இட்ஸ் லைக் அ பேலன்சிங் ஒரு ஆட்டம், அந்த மாதிரி தான். ஓகேங்களா? இப்போ இதில் இந்த +4 மட்டும் நான் யூஸ் பண்ண போகிறேன். இது ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயராக எழுதிக்கலாம். வாட் இஸ் இஸ் பர்ஃபெக்ட் ஸ்கொயர்? x - 2 அண்ட் இங்கே இருக்க -4 இந்த சைடு வந்தால் +4. ஸோ யூ வில் கெட் 5 காமனாக எடுத்துட்டிங்கன்னா y + 1 கிடச்சிருச்சா? எஸ்டா பசங்களா? கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் ஃபார்மேட்டுக்கு கொண்டு வந்துட்டேனா? ஹவ் ஐ டிட் ஆர் நாட்? கம்ப்ளீட்டிங் ஸ்கொயருக்கு நான் எழுதிட்டு வந்துட்டேனா இல்லையா? சே எஸ் ஆர் நோ. கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட் இதுதான் ஃபஸ்ட்டு ப்ராசஸ்ன்னு நான் சொன்னேன். கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் தான் எலிப்ஸாக இருக்கட்டும், ஹைப்பர்போலாவாக இருக்கும், யாராக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர். நான் ஃபார்மேட்டுக்கு கொண்டு வந்துட்டேன். இவன் எந்த ஃபார்மேட்டில் இருக்கான்? யாராவது இந்த ஃபார்மேட்டை சொல்ல முடியுமா? பேரபோலாக்கு 4 ஃபார்மேட் இருக்குது. y² = 4ax, y² = -4ax, x² = 4ay அண்ட் x² = -4ay. இவங்க எந்த ஃபார்மேட்டில் இருக்காங்க? எஸ், இவங்க எந்த ஃபார்மேட்டில் இருக்காங்க? x² = 4ay ஃபார்மேட்டில் இருக்காங்க. அதாவது அப்வர்ட் பேரபோலா. இதில் கிளியராக இருக்கல? உன் பேரபோலா இருக்கீங்களே, பேரபோலாக்கு நான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க வேண்டியது ஏ. பேரபோலானாலே நான் ஏவோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இதுதான் ஃபஸ்ட்டு விஷயம். ஸோ எனக்கு 4a வந்து 5. அப்போ ஏ என்னடாமா? ஏ வந்து 5/4 கிடைச்சிருச்சா? ஏ கண்டுபிடிச்சிட்டாலே பாதி வேலை முடிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ நான் ட்ரா பண்ண போகிறேன். நான் ஸ்ட்ரெயிட்டாகவே நான் ட்ரா பண்ண போகிறேன். ஃபார் ட்ராயிங் சரிங்களா? பேரபோலா அப்படின்னா ஃபஸ்ட்டு வேர்டெக்ஸை தான் கண்டுபிடிக்கணும், வேர்டெக்ஸ் பாயிண்ட்டை தான் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் ஃபோக்கஸ் வரைவேன், அதுக்கப்புறம் டைரக்ட்ரிக்ஸ் வரைவேன். இதில் வேர்டெக்ஸுங்கிறது ஒரு பாயிண்ட்டு, ஃபோக்கஸுங்கிறது ஒரு பாயிண்ட் தான். ஆனால் டைரக்ட்ரிக்ஸுங்கிறது ஒரு லைன், அது பாயிண்ட் கிடையாது, லைன். சரிங்களா? எஸ், இட்ஸ் ஆல் கம்ப்ளீட்டட். இப்போ ஓகே, சூப்பராக எழுதிடலாம். வேர்டெக்ஸை எங்கேருந்து கண்டுபிடிப்பீங்க? வேர்டெக்ஸை ஈக்குவேஷன்லேருந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? வேர்டெக்ஸ் இஸ் ஃபார்ம்டு ஃப்ரம் ஈக்குவேஷனை வச்சு கண்டுபிடிப்பீங்க. ஃபோக்கஸுங்கிறது ஏவை வச்சு கண்டுபிடிப்பீங்க. அண்ட் டைரக்ட்ரிக்ஸும் ஏ வச்சு தான் கண்டுபிடிப்போம். ஓகேவாடா பசங்களா? எஸ். இப்போ வேர்டெக்ஸ்லேருந்து எப்படி எழுதுறது பார்த்துடலாமா? இவன் வந்து ஃபேக்டர், x - 2 ஃபேக்டர். அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது? x - 2 இஸ் ஃபேக்டர். ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ 2. ஓகேவா? y + 1 ஃபேக்டர். அப்போ y-ஓட வேல்யூ -1. கரெக்டுங்களா? அப்போ எக்ஸோட வேல்யூ 2, y-ஓட வேல்யூ -1. இதுதானே ஈக்குவேஷன்லேருந்து உங்களுக்கு தெரியுது. அதுதான் வேர்டெக்ஸ். அப்போ உங்களோட வேர்டெக்ஸ் என்னது? உங்களோட வேர்டெக்ஸ் வந்து 2, -1. 2, -1. கிளியாரிட்டி இருக்கா? திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இப்போ வேர்டெக்ஸ் பாயிண்ட்டை நான் வரைஞ்சிட்டேன். இப்போ நம்ம வேர்டெக்ஸை வரைஞ்சிருவோம். 2, -1. 2 இங்கே இருக்கும், -1 இங்கே. ஓகேங்களா? திஸ் இஸ் மை வேர்டெக்ஸ். இப்போ நீங்கள் சொல்லுங்க, உங்களோட பேரபோலா எப்படி இருக்கும்? அப்வர்ட் பேரபோலா. அப்வர்ட் பேரபோலா நான் போட்டுட்டேன். அப்வர்ட் பேரபோலா மீன்ஸ் சென்டர் அண்ட் வேர்டெக்ஸ். பேரபோலா பொறுத்த வரைக்கும் சென்டர்னு ஒருத்தர் கிடையாது, வேர்டெக்ஸ் மட்டும்தான். சரிங்களா? வேர்டெக்ஸ் இஸ் ஆன் தி கர்வ். ஓகேங்களா? சென்டர்லாம் ஆன் தி டயக்ராம் இஸ் நீடட். எஸ், டயக்ராம் இஸ் நீடட், 100% நீடட். சரிங்களா? ஸோ ஓகே, இப்போ ஃபோக்கஸ் வரைய போகிறோம். ஹவு டு யூ ரைட் ஃபோக்கஸ்? ஃபோக்கஸ்னால் என்னடாமா? ஃபோக்கஸுங்கிறது வேர்டெக்ஸுக்கு மேலே இருக்க ஒரே ஒரு பாயிண்ட்டு. சரியா? வேர்டெக்ஸுக்கு ஸ்ட்ரெயிட்டாக மேலே இருக்கும் இப்படி ஒரு பாயிண்ட்டு. திஸ் இஸ் ஃபோக்கஸ். இப்போ இந்த பாயிண்ட்டை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஒன்றுமே நான் சொல்ல, நான் என்ன சொன்னேன்? மேலேயும் கீழேயும். திஸ் இஸ் ஆல் ஆன் தி ஸ்ட்ரெயிட் லைன். இவங்க எல்லாரும் ஒரே லைன் மேலே தான் இருப்பாங்க. நான் என்ன சொன்னேன்? ஒரே லைன் மேலே ஸ்டாண்டிங் லைன். இஃப் இட் இஸ் அ ஸ்டாண்டிங் லைன், ஒரு ஸ்டாண்டிங் லைன்னா யார் மாறவே மாட்டாங்கன்னு நான் சொன்னேன். ஹூ டசன்ட் சேஞ்ச். யார் மாறவே மாட்டாங்க? எக்ஸ் கோஆர்டினேட் மாறவே மாட்டாங்க. ஓகேவா? இந்த பாயிண்ட் வந்து 2, -1. அப்போ இந்த பாயிண்ட்டும் என்னது? 2, தான் ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? ஸோ 2, பக்கத்தில் இருக்கிற அந்த கோஆர்டினேட் என்னது? ஏ டிஸ்டன்ஸில் இருப்பாங்க. இட் இஸ் அட் தி டிஸ்டன்ஸ் ஆஃப் ஏ. ஓகேவா? ஸோ அந்த -1 கூட ஏவை ஆட் பண்ணுங்க. -1 + 5/4. அவ்வளோதாண்டா பசங்களா? ஸோ யுவர் ஃபோக்கஸ் பாயிண்ட் இஸ் நத்திங் பட்
2, -1 plus 5/4. ஸோ இப்போ நீங்கள் எல்சிஎம் எடுத்திங்கன்னா என்ன கிடைக்கும்? 1/4ன்னு கிடைக்கும். திஸ் இஸ் யுவர் ஃபோக்கஸ். ஓகேங்களா? அண்ட் வாட் அபவுட் டைரக்ட்ரிக்ஸ்? டைரக்ட்ரிக்ஸ்னால் என்னடாமா, இந்த வெர்டெக்ஸ் பாயிண்ட்லேருந்து கீழே டவுன் சர்ஃபேஸில் ஏ பாயிண்டில் இருக்கணும், ஏ கிட்ட இருக்கணும். ஸோ ஏல இருக்கணும்னா என்ன பண்ணுவீங்க? ஸோ கீழே அப்படின்னா ஒய் கோஆர்டினேட்லேருந்து சப்ராக்ட் பண்ணுங்கள். மேலே போடணுன்னா ப்ளஸ் பண்ணுங்கள், கீழே வந்து சப்ராக்ட் பண்ணுங்கள். சரியாடாப்பா? ஸோ -1 கூட -5/4. ஸோ -1 கூட -5/4 you will get y is equal to -1 -1/4. ஸோ -5/4 -9/4. this is your டைரக்ட்ரிக்ஸ். இதுதான் உங்களோட டைரக்ட்ரிக்ஸ். தெளிவாக தெரிஞ்சுக்கோடா பசங்களா? ஓகே. ஸோ அகெயின் I will say once again. ஸோ வெர்டெக்ஸ் பாயிண்ட் தெரிஞ்சுக்கோங்க. வெர்டெக்ஸ் பாயிண்ட்லேருந்து ஃபோக்கஸுங்கிறது மோஸ்ட்லி வந்து டைரக்ஷனை பொறுத்து. நீங்கள் ரைட் சைடோ மேலேயோ பார்த்து மூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ ஹாவ் டு ப்ளஸ் இட். லெஃப்ட் சைடோ டவுனோ பார்த்து மூவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ராக்ட் பண்ணும். அவ்வளோதான்டா பசங்களா? ஓகேவா? இது எல்லாமே டைரக்ஷனை பொறுத்து, உன்னோட கிராஃபை பொறுத்து. கிராஃபோட நாலேஜ் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப சப்பையான சம். ஓகேவா? ஸோ நவ் டூ இட்ரா பசங்களா. நான் 5 மார்க்ஸ் சம் மட்டும் தான் சொன்னேன் பூர்ணா. சரியாடாமா? ஸோ see this, find the foci, vertices and length of the major and minor axis of the conic. கோனிக் கேட்டிருக்காங்க. நான் என்ன சொன்னேன்? ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் எழுதிக்கணும். வாட் யூ ஹவ் டு ரைட் இட்? யா சசி, யூ கேன் ராமா. ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் எழுதிக்கோங்க. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கடாமா? ஸோ 4x² + 40x அண்ட் அதுக்கப்புறம் ஒய் எல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கோங்க, which is equal to -3/2y. சரியாடாமா? நவ் சே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணுன்னா, ஏதாவது எக்ஸ் மட்டும் தான் எனக்கு இருக்கணும், x² மட்டும் தான் இருக்கணும், y² மட்டும் தான் இருக்கணும், கோஃபிஷியன்ஸ் வேண்டாம். அப்போ என்ன பண்ணுங்கள், 4 காமனாக எடுத்துருங்க. ஸோ 4 காமனாக எடுத்துட்டிங்கன்னா x² + 10x அண்ட் இதில் 36 காமனாக எடுத்துருங்க. when you take 36 as common என்னடாமா வரும்? ஸோ 288லேருந்து 36 போச்சுன்னா you will get 8y, which is equal to -532. Okay va? Yes everyone? 6.25 straight lines formula enna ma'am? 6.25 na direction cosines thane, at least straight formula irkumedama. தாராளமா அட்டெண்ட் பண்ண முடியும்டா பசங்களா. ஓகே. ஸோ நவ் லிசன். ஓகேவா? இப்போ நான் என்ன சொன்ன பசங்களா, இது ஒரு கம்ப்ளீட் ஸ்கொயரா? இல்லை, ஐ வாண்ட் இஸ் கம்ப்ளீட் ஸ்கொயர். கம்ப்ளீட் ஸ்கொயர் ஃபார்முலா என்னது? a² + 2ab + b² எனக்கு வேணும். சரி, அதில் b² என்ன? வாட் இஸ் யர் b²? இதோட ஹாஃப், 10ஓட ஹாஃப், 10ஓட பாதி. சரிங்களா? 10ஓட பாதினா என்னது? இட்ஸ் 5. ஸோ அப்போ 25 - 25 + 25 and -25. 8ஓட பாதி என்னது? 8ஓட பாதிங்கிறது 4. அப்போ 4ஓட ஸ்கொயர், 4ஓட ஸ்கொயர்னா என்னது? +16 and -16. ஓகேங்களா? இதில் ப்ளஸ்ஸை மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம், மைனஸ் அந்த சைட் கொண்டு போயிடணும். சரிங்களா? ஸோ when you write it, what you will have? 4 × x² + 10x + 25 மட்டும் தான் இருக்கும். இங்கே +36 × y² - 85 + 16 மட்டும் தான் இருக்கும். மைனஸ் எல்லாம் நான் எந்த சைட் கொண்டு வந்துடுவேன். எப்படி? மல்டிபிள் பண்ணி கொண்டு வரணும். 4ஐயும் 25ஐயும் மல்டிபிள் பண்ணால் 100. ஸோ +100. ஓகே. அதே மாதிரி 36ஐயும் 16ஐயும் மல்டிபிள் பண்ணுங்கள். 36ஐயும் 16ஐயும் போட்டிங்கன்னா you will get 576 ப்ளஸ். ஓகேவாடாமா? now you reduce. so 4 × x + 5 the whole square plus 36 × y - 4 the whole square, which is equal to என்னடாமா வரும் உங்களுக்கு? கான்ஸ்டன்ட்ஸ் -530 676ல இருந்து 532 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா you will get 144. ஓகேங்களா? ஸோ டிவைட் பண்ணுறாமா, கொண்டு வந்துடு. இது இந்த சைட் கொண்டு வா. ஏன் கொண்டு வரும்? பிகாஸ் இட் இஸ் அ எலிப்ஸ். இது பார்த்தாலே தெரியுதுல, ரெண்டுமே ஸ்கொயரில் வருது. ரெண்டுமே ஸ்கொயர் அப்படின்னா எலிப்ஸாகவும் இருக்கலாம், ஹைப்பர்போலாவும் இருக்கலாம். நடுவில் ப்ளஸ் சைன் வருது. ஸோ நடுவில் ப்ளஸ் சைன் வந்தால் இது எலிப்ஸு, நடுவில் மைனஸ் வந்தால் இட் இஸ் ஹைப்பர்போலா. ஓகேவா? எனக்கு நடுவில் ப்ளஸ் வந்திருக்கு. ஸோ இட் இஸ் எலிப்ஸ்.
எலிப்ஸ்னாலே ஃப்ராக்ஷனில் வரணும். எனக்கு என்னென்ன வேணும்? ஃப்ராக்ஷனில் வேணும். ஃப்ராக்ஷன்னா கான்ஸ்டன்ட்டை டிவைட் பண்ணால் தான் ஃப்ராக்ஷன் கிடைக்கும். ஸோ 144ஆல் டிவைட் பண்ணுங்கள். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 5 144ஆல் டிவைட் பண்ணால் என்ன பசங்களே கிடைக்கும்? You will get 36 here and 4 here, which is equal to 1. அவ்வளோதான். ஓகேவாடாமா? ஃபார்மேட்டுக்கு கொண்டு வந்தாச்சா? திஸ் இஸ் தி ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன். 144 எப்படி மேம்? சால்வ் பண்ணுறா. இங்கே ஒரு -532 இருக்குது, 100 இருக்குது, 576 இருக்குது. எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 144 தானே கிடைக்கும். சாப்டர் 6க்கு 10 3 மார்க்ஸ் தான் இருக்குது. அது பார்த்தாலே போதுமா? அது பார்த்தாலே போதும் யஷ்வந்த். ஓகே வாடா பசங்களா? 144 கிளியரா? 576 எப்படி வரும்? 36 16 மல்டிபிள் பண்ணிட்டு தானே இந்த சைடு கொண்டு போகணும் யுவஸ்ரீ. எஸ், யூ ஹவ் டு மல்டிபிள் அண்ட் கெட் இட் ஹியர். ஸ்ட்ரைட்டாக 16 மட்டும் கொண்டு வரக்கூடாது. முன்னாடி 36ஆல் மல்டிப்ளைல இருக்குல்ல, ஸோ மல்டிபிள் பண்ணிட்டு அங்கே கொண்டு வாங்க. 36 16 மல்டிபிள் பண்ணால் 576. ஓகே, எப் டன். ஸோ இந்த மாதிரி ஃப்ராக்ஷன் ஃபார்மேட் வந்துச்சு. ஓகே, ஸோ பேரபோலாக்கு ஃபஸ்ட்டு யாரை கண்டுபிடிக்கணும்னு சொன்னேன்? பேரபோலாக்கு ஃபஸ்ட்டு ஏ கண்டுபிடிக்கணும். கரெக்ட். இங்கே யார் யாரை என்னென்ன வேல்யூஸ் கண்டுபிடிச்சிக்கணும்னு நான் சொல்கிறேன். என்னென்ன வேல்யூஸ் கண்டுபிடிச்சிக்கணும்னா ஏவோட வேல்யூ கண்டுபிடிச்சிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு a² b² கண்டுபிடிச்சிப்பீங்க. இதுலேருந்து ஏ வேல்யூ கண்டுபிடிச்சிப்பீங்க. இவங்க 2 பேர்த்தோட ஹெல்ப்பை வச்சு ஏஇ வேல்யூ கண்டுபிடிச்சிப்பீங்க. அதுக்கப்புறம் a/e கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி இத்தனை பேர்த்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? தட்ஸ் வை திஸ் இஸ் 5 மார்க். அதனால தான் இது 5 மார்க். சரிங்களா? ஸோ இந்த வேல்யூஸ்லாம் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். a² கண்டுபிடிக்கலாமா? வாட் இஸ் a²? இதில் யார் பெருசோ, எலிப்ஸை பொறுத்த வரைக்கும் யார் பெருசோ அவன் தான் a². யார் பெருசு? அவன் தான் பெரியவன். ஓகேவா? ஸோ a² is equal to 36. ஸோ அப்போ ஏவோட வேல்யூ 6. ஓகேங்களா? அண்ட் b² is equal to 4. அப்போ பியோட வேல்யூ 2. வாட் இஸ் மேஜர் அண்ட் மைனர் ஆக்சஸ்? ஏ அண்ட் பியோ கேட்குறாண்டாப்பா. 2a இஸ் மேஜர், 2b இஸ் மைனர். ஓகேவா? Could you mind using any other symbol instead of cursor? ஐயோ சாரிடா பசங்களா, அதை நான் பார்த்து தான் சால்வ் பண்ணோம். ஓகேவா? எஸ், காட் இட் எவ்ரிவன், டன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்? நம்ம ஏஇ கண்டுபிடிக்க போகிறோம். ஏஇக்கு ஃபார்முலா இருக்குது. வாட் இஸ் த ஃபார்முலா பசங்களா? ஏஇ தி ஹோல் ஸ்கொயர் இஸ் equal to a² minus b². ஸோ 36ல் 4 போச்சுன்னா 32. ஸோ ஏஇக்கு 32க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா என்ன கிடைக்கும்? இம்ப்ளைஸ் 32க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா 4√2 கிடைக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப்பு தான் நான் நடத்துகிறேன். ஐ எம் கோயிங் வெரி ஸ்டெப் பை ஸ்டெப். நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பு தான் உங்களுக்கு சொல்கிறேன். நீ இதுலேருந்து a² b² கண்டுபிடிக்கணும். ஸ்ட்ரெயிட்டாகவே இதுதான் a², இதுதான் b². இதுக்கு என்னடா பசங்க நான் ஸ்டெப்பு போகிறது? ரைட்டா? ஸோ a² b², a²லேருந்து a, b²லேருந்து b கண்டுபிடிச்சிட்டிங்க. நெக்ஸ்ட்டு யூஸ் ae². 2 பேர்த்தையும் சப்ராக்ட் பண்ணுவோம். a² minus b². 36 minus 4 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 32. ஒரே நிமிஷம் தான் பசங்களா, 1 sec. That's 5 mark PDF ஓட லிங்க். ஒரே நிமிஷம் இருங்க. இந்த 5th சாப்டர் முடிச்ச உடனே நான் PDF டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட சொல்கிறேன் மஞ்சுளா. யூ கேன் டவுன்லோட் இட். ஓகேவாடாமா? நான் பிரேக் கொடுப்பேன் 5th சாப்டர் முடிச்சுட்டு. ஸோ அந்த பிரேக்கில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ எவ்ரிவன் ப்ளீஸ் லிசன்ரா பசங்களா. ஓகேவா? 4√2ன்னு வரும். ஏயோட வேல்யூ 4√2. கிளாரிட்டி இருக்கா? கோமலா என்னால் வேறு சிம்பிள் யூஸ் பண்ண முடியாதா பசங்களா? அதுக்கு நான் செட்டிங்ஸ்லாம் போகணும். அதுக்கு இன்னும் எனக்கு டைம் ஆகும். ஸோ ஐ ஹாவ் டு அதை நான் வேறு மாதிரி மாற்றணும். நான் பிரேக் முடிச்சு வேணால் டைம் இருந்தால் நான் பண்ணி வைக்கிறேன். ஓகே எவ்ரிவன்? டி பசங்களா, are you there? எல்லாருமே இருக்கீங்களா? எஸ், எல்லாரும் இருக்கீங்களா? சே எஸ் ஆர் நோடாப்பா. have you completed up to this? ஏயோட வேல்யூ வரைக்கும் எல்லாருக்கும் தரவா இருக்கியா? நெக்ஸ்ட்டு நான் போகட்டா? ஓகே, நெக்ஸ்ட்டு என்னது? நெக்ஸ்ட்டு ஐ ஹாவ் டு யூஸ் நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஏஇ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கணும்? a/e கண்டுபிடிக்கணும். யூ நோ ஏ வேல்யூ ரைட்? ஏ வேல்யூ தெரியுமா தெரியாதா? ஸோ ஃபஸ்ட்டு இ வேல்யூ கண்டுபிடிங்க. இ இஸ் ஈக்குவல் டு
4 root 2 divided by 6. Correct? 4 root 2 divided by 6. So, இதை cancel பண்ணிங்கன்னா 2 root 2 by 3 கிடைக்கும். இதுதான் உங்களோட E. So, what is the A by E? A is equal to 6. E is equal to 2 root 2 by 3. So, இது cancel ஆகும். You will get 9 by root 2. E எப்படி வந்துச்சு டே அதான் போட்டுறேன்ல A is equal to 4 root 2. A அப்போ E என்னது E is equal to 4 root 2 by A. இதை வச்சு கண்டுபிடிங்க 4 root 2 by A. E is equal to AE by A. ஏவை ஏவால் டிவைட் பண்ணால் E கிடைக்க போகுதுடா பசங்களா சரியா சப்ஸ்டியூஷன் மெத்தட் அதை வச்சு E கண்டுபிடிச்சி சால்வ் பண்ணுங்கள் டன் எல்லாரும் இது வரைக்கும் கிளியரிட்டியா இப்போ டயக்ராம் வரைய போகிறோம் வேல்யூஸ் ஒரு மாதிரி டயக்ராம்ஸ் ஒரு மாதிரி தான் இருக்க போகுது ஸோ டு ட்ரா தி டயக்ராம் சி லிசன் ஃபஸ்ட்டு ஃபார் எல்லிப்ஸ் அண்ட் ஹைப்பர்போலா எல்லிப்ஸ் அண்ட் ஹைப்பர்போலாக்கு ஃபஸ்ட்டு நான் சென்டரை கண்டுபிடிக்கணும் சென்டரை ஈக்குவேஷனோட ஹெல்ப்பில் கண்டுபிடிச்சிப்பேன் வித் தி ஹெல்ப் ஆஃப் ஈக்குவேஷன் நான் சென்டரை கண்டுபிடிச்சிப்பேன் ஓகேங்களா அண்ட் செகண்ட் விஷயம் வேர்டெக்ஸ் ஆர் ஃபோக்கஸ் அது யாராக வேணா இருக்கட்டும் ஓகேங்களா ஓகே திஸ் இஸ் ஃபோக்கஸாக இருக்கட்டும் வேர்டெக்ஸாக இருக்கட்டும் தென் கோ டு டைரக்ட்ரிக்ஸ் அவ்வளோதான் ஓகேவாடாமா சென்டர் எங்கேருந்து கண்டுபிடிக்கணும்னு சொன்னேன் ஈக்குவேஷன்லேருந்து கண்டுபிடிக்கணும் டேக் யுவர் ஈக்குவேஷன் இப்போ இந்த ஈக்குவேஷனில் இந்த 36 விட்டுருங்க அதை விட்டுட்டு நீங்கள் ஃபேக்டரை பார்க்கணும் எக்ஸ் கூட வரவங்கள பார்க்கணும் சரிங்களா ஸோ எக்ஸ் ப்ளஸ் 5ன்னு இருக்குது ஒய் மைனஸ் 4ன்னு இருக்குது ஸோ எக்ஸ் ப்ளஸ் 5னா எக்ஸோட வேல்யூ என்னது மைனஸ் 5 y minus 4 y-ஓட வேல்யூ என்னது 4 ஸோ x, y-ஓட வேல்யூ என்னது minus 5, 4 எஸ் சென்டரோட பாயிண்ட் என்னது minus 5, 4 யாடா பசங்களா குட் டன் இப்போ இந்த minus 5, 4 நம்ம ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிப்போம் ஒன்ஸ் வி ஃபைண்ட் எஸ்டா பசங்களை டைரக்ட்லி எழுதிக்கலாம் why are we finding E? எல்லாம் எதுக்கு கண்டுபிடிக்கிறீங்க கேட்குறீங்களா வித்யா டு ஃபைண்ட் ஃபார் ஃபோக்கஸ் அண்ட் டைரக்டர்ஸ் ஃபோக்கஸ் வேர்டெக்ஸஸ்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக கண்டுபிடிச்சி தான் ஆகணும் சரிங்களா ஓகே லிசன்ட்ரா பசங்களா ஸோ minus 5, 4 minus 5 இங்கே இருப்பானா 4 இங்கே இருப்பானா திஸ் இஸ் யுவர் சென்டர் இதுதான் உங்களோட சென்டர் சரிங்களா now you have to find the focus எப்படி கண்டுபிடிப்பீங்க ஃபோக்கஸ்ங்கிறது சென்டருக்கும் ஃபோக்கஸ்க்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் ஏஇ டு ட்ரா எஸ் ட்ரா பண்ணி தான் ஆகணும் ஒர்க்கஸ் வந்து ஏஇ ஃபோக்கஸ் வந்து ஏஇடா பசங்களா சரியா ஏஇ டிஸ்டன்ஸில் இருப்பான் இது வந்து டைப் 1 டைப் 2 டைப் 2 திஸ் இஸ் டைப் 1 இது டைப் 1 அப்படின்னா லெஃப்ட் அண்ட் ரைட் போகணும் டைப் 2னா ரைட் அப் அண்ட் டவுன் போகணும் சரிங்களா இது வந்து லெஃப்ட்டு ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட் போகணும் ரைட் போகணுன்னா நீங்கள் ப்ளஸ் பண்ணணும் லெஃப்ட் போகணுன்னா மைனஸ் பண்ணணும் ஓகேங்களா யாடா பசங்களா ட்ராயிங் இஸ் வெரி கம்பல்சரி தயவு செஞ்சு ட்ரா பண்ணிக்கோங்க மார்க்கை லூஸ் பண்ணிடாதீங்க ஓகேவா ட்ராயிங்க்கு மார்க் இருக்குது இப்போ என் ரெண்டு ஃபோக்கஸும் இந்த லைன் மேலேயே தான் இருப்பாங்க ஸ்லீப்பிங் லைன் when it is on ஸ்லீப்பிங் லைன் மேலே தான் இருக்காங்க அப்படின்னா என்னோட ஃபோக்கஸ் பாயிண்ட் வந்துட்டு என்ன பண்ணணும் ஒய் சேஞ்ச் ஆகாது எஸ் டெஃபினெட்லி ஒய் சேஞ்ச் ஆகுது இதுதான் என்னோட F1 இதுதான் என்னோட F2 கரெக்டாடா பசங்களா ஸோ ஹவு டு யூ ஃபைண்ட் யுவர் ஃபோக்கஸ் என்னோட ஃபோக்கஸ் பாயிண்ட்டுக்கு நான் என்ன பண்ணுவேன் என்னோட ஒய் சேஞ்ச் ஆக மாட்டேன் எக்ஸ் கோஆர்டினேட் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும் அப்போ -4 -5 கூட ஏஇ ஆட் பண்ணுவேன் 4 அப்படியே தான் இருக்கும் -5 கூட -AE ஆட் பண்ணுவேன் அவ்வளோதான்டா பசங்களா சென்டர் வந்து ஈக்குவேஷன்லேருந்து கண்டுபிடிக்கணும் வித் ஹெல்ப் ஆஃப் ஈக்குவேஷன் யூ ஹேவ் டு ஃபைண்ட் இட் எக்ஸ் ப்ளஸ் 5 இருக்கா y -4 இருக்கா அது அப்படியே 0க்கு ஈக்குவேட் பண்ணுங்க டேய் சென்டருங்கிறது 0 அந்த மேலே நியூமரேட்டர் 0வா இருந்தால் என்ன அதுதான் வந்து சென்டர் ஓகேங்களா இது 0வா இருந்தால் என்ன எக்ஸோட வேல்யூ -5 இது 0வா இருந்தால் என்ன ஒய்யோட வேல்யூ 4 அதுதான் சென்டர் சென்டர்லேருந்து ப்ளஸ் அண்ட் மைனஸ் பண்ணுறது தான் ஃபோக்கஸ் ஓகேங்களா வாட் அபவுட் வேர்டெக்ஸ்
வெர்டெக்ஸ்னா என்ன பண்ணுவீங்க, அதே சென்டர்லேருந்து ப்ளஸ் அண்ட் மைனஸ் பண்ணணும். யாரை பண்ணுவீங்க, ஏவை பண்ணுவீங்க. யூ ஹேவ் டு டூ ஏ. வெர்டெக்ஸ்னா ஏ பண்ணணும். வேல்யூஸ் கண்டுபிடிச்சிருக்கீங்க, யூஸ் இட் ஹியர். ஏயோட வேல்யூ உனக்கு தெரியும், அதை சப்ராக்ட் அண்ட் ஆட் அண்ட் சப்ராக்ட் பண்ணுங்க. ஏவோட வேல்யூ தெரியும், ஆட் அண்ட் சப்ராக்ட் பண்ணுங்க. அவ்வளோதான். ஓகேவாடாமா? கொஸ்டினில் டயக்ராம் கொடுக்கல. டே பசங்களா, நீங்கள் இதில் டயக்ராம் போடுங்கன்னு நான் சொல்கிறேன். ப்ளீஸ் டூ தி டயக்ராம். கொடுக்கலனாலும் போடு, உனக்கு மார்க் வேணும்ல, சென்டம் லூஸ் பண்ணக்கூடாதுல. ஸோ டூ இட். லென்த் ஆஃப் மேஜர் ஆக்சிஸ். வாட் இஸ் லென்த் ஆஃப் மேஜர் ஆக்சிஸ்டா பசங்களா? 2a. ஸோ அது வந்துட்டு 12ன்னு கிடைக்கும். வாட் இஸ் மைனர் ஆக்சிஸ்? 2b. ஸோ 2 into 4 8ன்னு கிடைக்கும். 12 units and 8 units. நெக்ஸ்ட் சம் போலாமா எவ்ரிவன்? நெக்ஸ்ட் சம் போலாமாடா பசங்களா? ஓகே, நான் டயக்ராமே போடாமல் உனக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் எப்படி கவனிக்கிறீங்கன்னு பாருங்கள். ஓகேவா? வித்தவுட் டயக்ராம் ஐ வில் ஃபினிஷ் திஸ் சம். சரியா? யாடா பசங்களா? லிசன் ஃபர்ஸ்ட். ஓகே, நம்ம கொஞ்சம் வேகமாக போகலாம். இந்த சம்ஸ் எல்லாமே நான் கொஞ்சம் வேகமாக முடிக்கிறேன். see how I am doing. ஸோ eccentricity of the hyperbola என்ன பண்ணுவீங்கடா பசங்களா? யூ ஹாவ் டு கம்ப்ளீட் ஸ்கொயர். இதுதான் ரொம்ப முக்கியம். எனக்கு எல்லாமே ஸ்கொயரில் வந்துடணும். சரியா? சி 5th சாப்டர்னாலே கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் தான் இருக்கணும், இல்லைனா கொண்டு வர வேண்டியதான் நம்ம வேலை. ஸோ யூ ஹாவ் டு டேக் டைரக்ட்ரிக்ஸ் கேட்கலையேடா, அதனால விட்டுட்டேன். அங்கே டைரக்ட்ரிக்ஸ் கேட்கவே இல்லையே. ஸோ வாட் யூ வில் டூடா பசங்களா? 11x square. 11x square plus 44x and minus 25y square plus 50y which is equal to 256. சரிங்களா? என்ன பண்ணுவீங்கடா பசங்களா? ஃபோக்கஸோட ஆன்சர் சொல்லவா? ஃபோக்கஸ் வந்து மைனஸ் இ plus root 4 root 2 comma minus 5 plus 4 root 2 comma 4 minus 5 minus 4 root 2 comma 4. This is the answer for focus. 2b's are sorry b oda value 2 va na 4 nu edutiten. Sorry dama. So it is 4 da. Na b oda value 4 nu nenichiten. I haven't seen na. So it is 4. இதாவது நான் பண்ணவா, நீங்கள் தானே பண்ணணும். ஓகே எவ்ரிவன், டே லிசன் பண்ணுறா. எவ்ரிவன் எல்லாரும் இருக்கியா? எல்லாத்துக்கும் என்ன ஆகணும்டா பசங்களா? வாட் யூ வாண்ட் டு பிகம்? ஓகே, ஒரு 5 minutes ஷார்ட் ஸ்டோரி. ஓகேவா? எல்லாரும் என்னவா ஆகணும்னு ஆசைப்படுறீங்க? இஸ் எனி எய்ம் யூ ஹாவ்? ஏதாவது எய்ம் வச்சுருக்கீங்களா? இல்லை மேம், நோ ஐடியா, அந்த மாதிரி ஏதாவது கதை இருக்கா? ஸோ மெனி ஐடியாஸ் இருக்குது. கரெக்ட்? நல்லா அங்கே ஏர்ன் பண்ணணும், நான் இந்த ஜாபுக்கு போகணும், அந்த ஜாபுக்கு போகணும். கரெக்ட்? that is one biggest difference between our generation and your generation. ஓகேவா? எங்கள் ஜென்ரேஷனுக்கும் உங்கள் ஜென்ரேஷனுக்கு ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. ஓகே, வாட் இஸ் இட் அப்படின்னா, we love to travel. எங்களுக்கும் என்ன பண்ணணும்லாம் ஐடியாவே கிடையாது. உங்களுக்காச்சும் இவ்வளோ கிளாரிட்டி இருக்குது, நான் 12th படிக்கும்போது அவ்வளோ கிளாரிட்டியாக கூட கிடையாது. நான் ஒரு பாயிண்டில் இருக்கேன், எனக்கு ஸ்ட்ரெயிட்டாக இவ்வளோ தூரத்துக்கு போகணும், ஹை அச்சீவ், நல்லா ஏர்ன் பண்ணணும், நல்லா சம்பாதிக்கணும், இது மட்டும்தான் கனவாக இருந்தது. கரெக்ட்? பட் என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், நோ ஐடியா. ஓகேவா? என்னோடய கோல் என்ன, இந்த பாயிண்ட்லேருந்து இங்கே ரீச் ஆகிருக்கு. ஓகே, இப்போது இதுக்கு நடுவில் ஏகப்பட்ட ஸ்டோன்ஸ் வரும். ஃபஸ்ட்டு ஸ்டோன் என்ன தெரியுமா? பெரிய பாறாங்கல். ஓகேவா? அந்த பெரிய பாறாங்கல் வேறு யாரும் இல்லை, நாமளே தான். ஓகேவா? திஸ் இஸ் ஆர் செல்ஃப். இது நாமளே தான். இந்த ஸ்டோனை தாண்டினா மட்டும்தான் நான் இந்த ஜம்ப் பண்ணி எப்படி டம்பிள் ரன் மாதிரி ஜம்ப் பண்ணி மேலே மேலே போக முடியும். ஓகேவா? இது ஏன் நம்மளுக்கு நாமளே பிரச்சனை நான் சொல்லட்டா? ஃபஸ்ட்டு விஷயம் என்ன தெரியுமா? வி ஃபியர். நம்ம ரொம்ப பயப்படுவோம். ஓகேவா? இந்த ஃபியரை எப்போ வெளியே விட்டு வருவோமோ அப்போ மட்டும்தான் வேலை வர முடியும். ஓகேவா? செகண்ட் விஷயம் என்ன தெரியுமா? வி டிஸ்ட்ராக்ட் அவர் செல்ஃப். நம்மளை நாமளே டிஸ்ட்ராக்ட் பண்ணிப்போம். இப்போது கரெக்டாக ஒரு வேலையில் நீங்கள் மாட்டிப்பீங்க. அந்த வேலையை முடிக்காமல் மற்றதை பற்றி யோசிக்கவே கூடாது. ஓகேவா? இப்போ நான் இங்கே இருக்கேன்,
இப்போ என் வேலை என்னது, நான் உனக்கு டீச் பண்ணுறது. 5 மார்க்ஸை டீச் பண்ணுறதுன்னா என் மைண்டுக்குள்ளே ஐயோ இந்த பிடிஎஃப் கேட்குறானே, இதை நான் என்ன கொடுக்கல, நான் இந்த வீடியோ இன்னும் எடுக்கணும், நாளைக்கு போக வேண்டிய வீடியோ நான் இன்னும் எடுக்கலையே, அதை போய் நான் எப்போ எடுக்கிறது, எப்போ ஸ்லைடு போடுறது, அதை பற்றி நான் யோசிக்கல. அண்ட் அஃப்கோர்ஸ் ஐம் இப்போ நான் ஒரு ஹவுஸ் உமன் அப்படின்னா நான் போய் சமைக்கணும், நம்ம என்ன சமைச்சு என்ன சாப்பிட்றது, இதை பற்றி நான் யோசிக்கல. கரெக்டாக என்னோட ஒன் அண்ட் ஒன்லி தாட் இப்போ எனக்கு 5 மார்க்ஸ் டீச் பண்ணுறது. ஆனால் கவனிக்கிறவங்களுக்கு அப்படி கிடையாது. இந்த 5 மார்க் இல்லைன்னா அந்த 5 மார்க் வருமா, இதை படித்து வரலன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறேன். இன்னொரு பக்கம் எனக்கு இப்போ 1 மார்க்ஸ் தான், 5 மார்க்ஸ் தான் இல்லை, இப்போ 1 மார்க் தான் பிரச்சனை, நான் 1 மார்க்கை பற்றி யோசிக்கிறேன் அப்படின்னு யோசிக்கிறீங்க. இன்னொரு பக்கம் மேம் எனக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பிடிஎஃப் கொடுங்க, நான் அதுக்கு போகிறேன், இல்லைனா நாளைக்கு உனக்கு ஒரு எக்ஸாம் இருக்குது, அந்த எக்ஸாம் பற்றி யோசிச்சுட்ருக்கேன். இப்படி யூ ஆல் டிஸ்ட்ராக்டட் இன் ஒன் செல்ஃப். ஒன்று நீ ஏன் டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறீங்கடா பசங்களா, ஏன்டா வைடா இது கதற விடுறீங்களேடா பசங்களா, ஒன்று நீயே ஏன் டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிற. ஒரு விஷயத்தில் இருக்கனா அதை முடிக்கிற வரைக்கும் பி வெரி ஸ்டபன், அடம் புடி, ஓகேவா. அந்த விஷயத்தை தாண்டி நான் வேறு எதுவும் யோசிக்கக்கூடாது, எனக்கு அது ஒன்று தான் டார்கெட், அந்த டார்கெட்டை நான் ஃபஸ்ட்டு பிடிக்கணும். இன்றைக்கி அவங்களோட டார்கெட் என்ன, நான் ஸ்டார்ட் பண்ணும் போதே சொன்னேன்னா வாட் இஸ் யர் டார்கெட் ராமா, எல்லாரும் சொல்லு. நம்மளோட டார்கெட் என்ன, வால்யூம் 1 5 மார்க்ஸு தெளிவாக படிக்கிறோம், படித்தாதான் 7ல் 5 5 மார்க்ஸ் சூப்பராக அட்டன் பண்ண முடியும்னு உனக்கு நான் பாடம் எடுத்துகிட்டு தானே இங்கே வந்தேன். அப்படி இருக்கும் போது நடுவில் ஏன் ஒய் திஸ் மச் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். எவ்வளோ நேரம் ஆச்சு, அஃப்கோர்ஸ் லைவ் ஆரம்பித்து 2 hours தான் ஆச்சு. 2 மணி நேரத்துக்குள்ளே ஒரு நாளைக்கு இவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வருமா, அப்போது ஒரு நாளையில் எவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ். நீயே உன்னை கொஸ்டின் பண்ணிக்கோ, வைன்னு. இப்போ வராதுல்ல, டோன்ட் டிஸ்ட்ராக்ட் ஆவியா, நடுவில் வேறு யாராவது கொஸ்டின் கேளு, சத்தியமாக நான் சொல்கிறேன், இஃப் யூ ஆர் மை பிரதர் அண்ட் சிஸ்டர் ஐ வில் கில் யூடா பசங்களா, ஓகே ரைட். இப்படி யாராவது என்னை ஒருத்தங்க ஒருத்தங்க கொஸ்டின் கேட்டாங்கன்னா, அதுவும் அது என் தங்கச்சியாக இருந்தானா இன்னைக்கு அவ்வளோக்கும் எனக்கு பஞ்சாயத்து தான், அந்தளவுக்கு சண்டை போட்டுப்போம். ஆனால் நீங்கள் விர்ச்சுவலாக இருக்கிறதுனால ஐ குடன்ட் கான்டாக்ட் வித் யூ. இஃப் யூ ஆர் ஹியர் அப்படின்னா உனக்கும் எனக்கும் ஃபைட்டு தான், சரியா. ஒரு விஷயத்தை இப்படி தொணன்னு கேட்டுகிட்டே இருக்க முடியுமா. கொடுக்கறத செய்ய மாட்டீங்க, ஜஸ்ட் லிசன், ஓகே, ஜஸ்ட் லிசன். லிசன் மட்டும் தானே பண்ணுவீங்க. See this. So take 11 as common ரா பசங்களா. 11 மட்டும் காமனா எடுங்க. If you take 11 as common, it's x square plus 4x. And what about this one? Minus 25 காமனா எடுங்க. 25 காமனா எடுத்தீங்கன்னா y square plus 2y which is equal to 256. ஓகேவாடா பசங்களா. இது கம்ப்ளீட்டிங் ஸ்கொயரில் இல்லை. இப்போ நான் யாரை ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணணும். இது 4ஆக இருக்குது, 4ல் பாதி வந்து 2. ஸோ 2ஓட ஸ்கொயர் அண்ட் மைனஸ், ஓகேவா. ஸோ 2வை ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் 4 அண்ட் மைனஸ் 4 நான் ஆட் அண்ட் சப்ராக்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இங்கே நான் யாரை இன்க்ளூட் பண்ண வேண்டியதாக இருக்கும், இங்கே நான் ப்ளஸ் 1 அண்ட் மைனஸ் 1 இன்க்ளூட் பண்ண வேண்டியதாக இருக்கும், கரெக்ட். ஸோ 11 into x square plus 4x plus 4 minus 25 into y square plus 2y plus 1 which is equal to 256 and plus 44 and plus minus 25. Water break கத்திட்டு இருக்கிறது நான் தானே. 5th chapter முடிச்சோன்னா நான் உங்களுக்கு ஒரு பல்கா பிரேக் தரேன், ஓகே. ஸோ now listen drama டன், அவ்வளோதானே. வாட்டர் பிரேக்குக்கு இருக்கிற பிரேக்கு பக்கத்தில் வாட்டர் பாட்டில் இருக்குது, குடிக்க போகிறீங்க, கரெக்ட். நாட் ப்ளஸ் 2y மைனஸில் சாரி எஸ் எப் கரெக்ட், ஓகே வாடாமா. எஸ் முடிஞ்சிடுச்சா. இப்போ நம்ம இவனை ஹோல் ஸ்கொயராக எழுத போகிறோம். இட் இஸ் 11x plus 2 the whole square and இது என்னடாமா, இட் இஸ் y minus 1 the whole square. So minus 25 y minus 1 the whole square which is equal to என்ன கிடைச்சிருக்கு இங்கே 256ல 44 ஆட் பண்ணிங்கன்னா 300. ஸோ 300ல் 25 போச்சுன்னா இட் இஸ் 275. ஸோ நீங்கள் இதை டிவைட் பண்ணுமா வேண்டாமா, டைரெக்டாக போடுறீங்க.
you can shortly get good marks da pasangla. 3.4 important. Na sollala ipdi da neenga ஆரம்பிப்பீங்கன்னு. Don't start it again drama. So 275 ஆல again divide பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்டா பசங்களா? x plus 2 the whole square divided by 25 ன்னு கிடைக்கும். And இங்க minus y minus 1 the whole square by 11 is equal to 1 ன்னு கிடைக்கும். Okay. Okay, இந்த ஈக்குவேஷனை பார்த்து என்னென்னலாம் தெரிஞ்சுக்க முடியும்? ஒரு ஈக்குவேஷனை பார்த்து அவன் எலிப்ஸா ஹைப்பர்போலாவா பாராபோலாவான்னு சொல்ல முடியும். whether it is ellipse hyperbola or question wrong. இல்லையடாமா? கரெக்டாக தானே போட்டிருக்கேன். ப்ளஸ் போட்டுட்டேனா தெரியாதனமா? ஓ இது மைனஸா? ஓகே 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 சாரி சாரி சாரி, அங்கே எதுவுமே கொடுக்கலையா? ஐ புட் ப்ளஸ், சாரி. திஸ் இஸ் மைனஸ் சைன். அப்போது இங்கே மைனஸ், இங்கே மைனஸ், ஸோ இங்கே மைனஸ், அப்போது இங்கேயும் மைனஸ். வாட் எவர். ஓகே டன். ஸோ சாரி சாரி, நான் கொஷினை மாற்றி போட்டுவிட்டேன். ஓகே பசங்களா, see this. Yep. Done. அப்படி பார்த்தாலும் ஆன்சர் மாறாது. திஸ் will you get it? இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இது வந்து எலிப்ஸா ஹைப்பர்போலாவா இல்லை என்ன? இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பிடிஎஃப் கொடுத்துருக்கேன், அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா யூ கேன் ஸ்கோர் அப் டு 95 ப்ளஸ் தான் பசங்களா. ஓகே, ஸோ திஸ் கம்பல்சரி அண்ட் 1 marks will be your biggest issue. ஓகேங்களா? ஹைப்பர்போலா, ஏன் ஹைப்பர்போலா? மைனஸ் சைன் வந்திருக்கு, அதனால ஹைப்பர்போலா. சரிங்களா? ஹைப்பர்போலா it is type 1 or type 2? It is type 1. ஏன் type 1? ஏன்னா வந்துட்டு y முன்னாடி வந்தால் type 1, y பின்னாடி வந்தால் type 2. சாரி, y பின்னாடி வந்தால் type 1, y முன்னாடி வந்தால் type 2. ஸோ it start with x square. x square ஸ்டார்ட் ஆனால் type 1, y square ஸ்டார்ட் ஆனால் type 2. சரியாடாமா? எஸ். ஸோ வாட் இஸ் a square value? Your a square value is equal to 25 and your b square is equal to 11. சரிங்களா? ஸோ என்ன கண்டுபிடிக்கணும்னு சொன்னேன், லைனாக கண்டுபிடிச்சிடுங்க. ஏஇ கண்டுபிடிக்கணும், ஏ பை இ கண்டுபிடிக்கணும். ஏ ஸ்கொயரை வச்சு 5 கண்டுபிடிச்சிக்கலாம். பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு √11. அடுத்து ஏஇ ஸ்கொயர். ஏஇ தி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்னது? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். இங்கே மைனஸ் வந்தால் இங்கே ப்ளஸ் வரும், அங்கே மைனஸ், அங்கே ப்ளஸ்னால் இங்கே மைனஸ் வருவாங்க. சரியாடாமா? ஸோ ரெண்டு பேர்த்தையும் ஆட் பண்ணுங்கள். 25 இதையும் ஆட் பண்ணிங்கன்னா 36 வரும். ஸோ ஏஇயோட வேல்யூ 6, ஏஇ வேல்யூ 6. So E is equal to AE by A. So 6 divided by 5. This is your E. So what about your AE? So it is, it's 5 divided by 6 by 5, which is 25 by 6. Okay vadama? Yes. So that's it. இப்போ நம்ம என்னென்ன கண்டுபிடிக்கணும்? First of all இது வந்துட்டு சென்டர் கண்டுபிடிக்கணும், ஃபோக்கை கண்டுபிடிக்கணும், எசென்ட்ரிசிட்டி நான் கண்டுபிடிச்சிட்டேன். மை எசென்ட்ரிசிட்டி இஸ் 6/5. வேறு எதுவும் கண்டுபிடிக்க வேண்டாம். சென்டர் அண்ட் ஃபோக்கை அது மட்டும்தானே கண்டுபிடிக்கணும். எஸ், 6/5. ப்ளஸ் ஆர் மைனஸ்லாம் வராது, வெறும் 6 மட்டும்தான் வருவாங்க. ஓகேங்களா? இப்போது ஹவு டு யூ ஃபைண்ட் சென்டர்? சென்டர் எப்படி கண்டுபிடிப்பேன்? சி, நான் ஈக்குவேஷன் இங்கே எழுதுகிறேன். சி, x minus 2 the whole square divided by 25 minus y minus 1 the whole square divided by 11 is equal to 1. சரிங்களா? இந்த ஈக்குவேஷனோட ஹெல்ப்பில் a by e வேண்டாம், no need. ஸோ x minus 2 y minus 1 மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இதை 0 ஆக்குனா அதான் சென்டர். ஈக்குவேஷனை 0 ஆக்குனா என்ன? அதான் சென்டர். ஸோ சென்டர் பாயிண்ட் என்னது? 2,1. அடுத்தது ஃபோக்கஸ் பாயிண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ இது என்னது? டைப் 1. டைப் 1னா லெஃப்ட் அண்ட் ரைட். லெஃப்ட் அண்ட் ரைட்னா எக்ஸ் கூட மட்டும் ஆட் பண்ணால் போதும். எக்ஸ் கூட ஆட் பண்ணணும், சப்ராக்டும் பண்ணணும். ஒய் அப்படியே வச்சுக்கோங்க. எக்ஸ் கூட யார் ஆட் பண்ணணும்? ஏஇயை ஆட் பண்ணணும். ஓகேங்களா? அண்ட் சப்ராக்ட் பண்ணணும். ஆட் அண்ட் சப்ராக்ட். ஸோ விச் இம்ப்ளைஸ் 2 ப்ளஸ் ஏஇயோட வேல்யூ என்னது? ஏஇயோட வேல்யூ 6. கரெக்டா? ஸோ அப்போ 2 + 6, 1 and 2 - 6, 1. ஸோ your answer is 8,1 and -4,1. இதுதான் உங்களோட ரெண்டு ஃபோக்கஸ். ஓகேவா? இதே வேர்டெக்ஸ் கிட்ட என்ன பண்ணுவீங்க? வேர்டெக்ஸ் கிட்ட என்ன பண்ணுவீங்க?
ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ போடணும். எக்ஸ் கூட ப்ளஸ்ஸும் பண்ணணும், எக்ஸ் கூட மைனஸும் பண்ணணும். ஏவை மைனஸ் பண்ணால் வெர்டெக்ஸ், ஏஇயை யூஸ் பண்ணால் ஃபோக்கஸ், ஏ பை இயை யூஸ் பண்ணால் டைரக்ட்ரிக்ஸ். யாரை எதுக்கு யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சிச்சா? ஃபோக்கஸுக்கு எதை யூஸ் பண்ணுவீங்க? ஏஇ யூஸ் பண்ணணும். வெர்டெக்ஸுக்கு ஏ யூஸ் பண்ணணும். டைரக்ட்ரிக்ஸுக்கு ஏ பை இ யூஸ் பண்ணணும். ஆமாம், எல்லாத்துக்கும் ஃபார்முலா போடலன்னா இல்லை அப்படிலாம் இல்லை, ஸ்ட்ரெயிட்டாக ஆன்சர் சொன்னீங்கன்னா போதும்டா பசங்களை. ஸோ மெஜாரிட்டி இந்த மாதிரி எழுதுனா போதும். இப்போ நான் எழுதுறல, இந்த மாதிரி எழுதுனாலே உங்களுக்கு மார்க் கொடுத்துருவாங்க. ஓகே, எக்ஸ் கூட ப்ளஸ் ஆர் மைனஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? அது டைப் 1 டைப் 2 வச்சு தான் சொல்கிறேன் ஜெயந்தி. இஃப் இட் இஸ் டைப் 1, டைப் 1னா எக்ஸ் கூட பண்ணுங்க, டைப் 2னா ஒய் கூட பண்ணுங்க, அவ்வளோதான். சின்னும் போடலாம், ஏஇன்னு போடலாம், அது உங்களோட இஷ்டம். தட்ஸ் இட். ஓகேவாடாமா? டைரக்ட்ரிக்ஸ் தான் ரொம்ப குழப்புதா. டைரக்ட்ரிக்ஸ்லாம் ஒன்றும் இல்லை. டைரக்ட்ரிக்ஸ்னால் ஸ்ட்ரைட்டாக அந்த கோஆர்டினேட்டை மட்டும் சொல்லுங்க. எக்ஸ்னா எக்ஸை மட்டும் சொல்லுங்கள், ஒய்னா ஒய்யை மட்டும் சொல்லுங்கள், பாயிண்ட்டை எழுத வேண்டாம். ஓகேவா? இப்போது இதோட டைரக்ட்ரிக்ஸ் இப்போ இதுக்கு இந்த சம்முக்கு அவங்க டைரக்ட்ரிக்ஸ் கேட்குறாங்க. இப்போ இந்த சம்முக்கு டைரக்ட்ரிக்ஸ் கேட்குறாங்க. இதில் யார் சேஞ்ச் ஆகுறா? எக்ஸ் மட்டும் தானே சேஞ்ச் ஆகுறாங்க. அப்போ டைரக்ட்ரிக்ஸ் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக எக்ஸை மட்டும் சொல்லணும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டு இந்த பாயிண்ட் கூட 2 கூட அந்த ஏ பை இயை ஆட் பண்ணுறதும் இருக்கணும், 2 கூட அந்த ஏ பை இயை சப்ராக்ட் பண்ணுறதும் இருக்கணும். அவ்வளோதான், 2 டைரக்ட்ரிக்ஸ். ஏஇனா எஃப், ஏ பை இனா டைரக்ட்ரிக்ஸ், ஏனா வெர்டெக்ஸ். கிளியரா? ஹைப்பர்போலா மட்டும் ட்ரா, இதை நான் ட்ரா பண்ணணுமா? ஓகே, இஃப் ஐ ட்ரா இட் 2, 1, 2 இங்கே இருக்காங்க, 1 இங்கே இருக்காங்க, இதுதான் என்னோட சென்டர். சரிங்களா? ஸோ டைப் எப்படி கண்டுபிடிக்கிறது? அதை தான் சொன்னேனேடா. எக்ஸ் ஸ்கொயர் ஸ்டார்டிங்கில் வந்தால் டைப் 1, ஒய் ஸ்கொயர் ஸ்டார்டிங்கில் வந்தால் டைப் 2. இதுதான் சென்டர். இப்போது ஃபோக்கஸ் என்னது? ஃபோக்கஸ் வந்து 8, 1 ஃபோக்கஸ் எங்கே இருப்பாங்க? சாரி, 8, 1 ரைட். ஃபோக்கஸ் இங்கே இருப்பாங்க, இன்னொரு ஃபோக்கஸ் இங்கே இருப்பாங்க, இப்படி ஒரு பேராபோலா, இப்படி ஒரு, அவ்வளோதான். ஹைப்பர்போலா ட்ரான். சரியா? முடிச்சாச்சு. ஹைப்பர்போலா ட்ரா பண்ணியாச்சு. நான் உன்னை சொல்லட்டா, பேரபோலாவை இப்படி சேர்த்துனா அதுக்கு பேர் எலிப்ஸ், பேரபோலாவை இப்படி வரைஞ்சா அதுக்கு பேர் ஹைப்பர்போலா. ஓகேவா? பேரபோலாவை ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் வரைஞ்சா அதுக்கு பேர் எலிப்ஸ், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆப்போசிட் டைரக்ஷனில் வரைஞ்சா அதுக்கு பேர் ஹைப்பர்போலா. சரிங்களா? இது எலிப்ஸ் கிடையாது, இது ஹைப்பர்போலா. மைனஸ் சைன், இட் இஸ் ஹைப்பர்போலா. லெஃப்ட் அண்ட் ரைட்டுக்கு ஆட் பண்ணுற மாதிரி ரைட் அண்ட் அப் அண்ட் டவுன்னா ஒய் கூட பண்ணணும், அப் அண்ட் டவுன்னா ஒய் கூட பண்ணுவீங்க, ரைட் அண்ட் லெஃப்ட்னா எக்ஸ் கூட பண்ணுவீங்க. இவ்வளோதான் டைரக்ஷன்ஸ். தட்ஸ் இட். ஓகேவாடா பசங்களா? ஸோ நவ் லிசன். இது வந்து டைப் 2ன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு இது டைப் 2ன்னு வரும்னு நினைக்கிறேன். நான் போட்டு காட்டுறேன். ஓகேவா? ஸோ நவ் செக் இட்ரா பசங்களா. டைப் எப்படி கண்டுபிடிக்கிறது நான் சொல்கிறேன். ஸோ யூ ஹேவ் டு ஃபஸ்ட்டு என்னது, எனக்கு இது ஒரு கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர். ஓகே, now it's your task. இப்போ உங்களோட வேலை, உங்களால் கம்ப்ளீட்டிங் ஸ்கொயரில் இது எனக்கு மாற்றி எழுதி காட்டணும். அவ்வளோதான். எனக்கு ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் ஃபார்மேட்டுக்கு கொண்டு வாங்க. யூஸ் கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட். ஸோ 18x square minus 144x which is equal to 12y square plus 48y which is equal to minus 120. இது எனக்கு கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தடில் மாற்றி எனக்கு ஈக்குவேஷன் சொல்லுங்கள் போதும். எஸ் எவ்ரிவன், ஒன்லி 2 minutes டைம், 2 நிமிஷம் தான் டைம் தருவேன். கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தடுக்குலாம் ரொம்ப நேரம் உட்காந்துருக்கக்கூடாது. டேக் 18 as காமன் அண்ட் ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணுவீங்க, கம்ப்ளீட்டிங் ஸ்கொயராக எழுதுவீங்க. அவ்வளோதான். யூ ஆர் பயோசிஎஸ். 2 days டைம், 2 நாள் இருக்குல்லடா பசங்களா. ஸோ உங்களுக்கு பயாலஜிக்கு அப்புறம் ரொம்ப நாள் இருக்கும்ல. ஃபஸ்ட்டு ஒரு 3 நாள் வந்துட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்காக படிங்க. ஸ்டடி எவ்ரி சாப்டர், ஒவ்வொரு சாப்டரையும் லைன் பை லைன் படிங்க. இஃப் யூ கேன்னா, எனக்கு தெரிஞ்ச ஹோல் புக்கே உன்னால் படிக்க முடியும்டாமா. உனக்கு ஒரு 3 நாள் இருந்தால் போதும், எல்லா ஹோல் புக்கையுமே படிக்க முடியும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் வெரி ஷார்ட். பயாலஜி எவ்வளோ படிக்கிறீங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேயும் இருக்கும். கரெக்டாக? ஸோ இது வந்து ஹோல் புக்கே உங்களால் படிக்க முடியும். ஒரு நாளைக்கு உட்காந்து மினிமம் 5 சாப்டர்ஸ், மினிமம் 5 சாப்டர்ஸ், 5 முடிச்சிங்கன்னா 3 நாளில் முடிச்சிடலாம்டா பசங்களா.
ஒரு நாள் கம்ப்ளீட்டாக ப்ரோக்ராமுக்காக உட்காருங்க. ஸோ பயாலஜியில் ஃபஸ்ட்டு 2 நாள் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்காகவும், கம்ப்யூட்டர் சயின்ஸில் 2 நாள் யூஸ் பண்ணிக்கோங்க. 2 மார்க்குக்கும் 3 மார்க்கும் நான் போடுவேன். எஸ் எவ்ரிவன், ஹேவ் யூ ஃபினிஷ்ட் இட்? இதை முடிச்சிட்டிங்களாடாமா? டைப் நான் கண்டுபிடிக்கிறது நான் சொல்கிறேன். நவ் ஐ சே ஹவு டு ஃபைண்ட் தி டைப். இப்போ உங்களுக்கு ஈக்குவேஷன் ஃபார்மேட் வந்துடுச்சா? வாட் இஸ் யுவர் ஆன்சர்? 18 எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு 144 என்னடாமா? ஸோ 144 18ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் 8. ஸோ இப்போது 8 அப்படிங்கிறது 4. ஸோ எக்ஸ் மைனஸ் 4 தி ஹோல் ஸ்கொயர்னு கிடைக்கும். அண்ட் 12 நீங்கள் காமனாக எடுத்துட்டிங்கன்னா +4னு கிடைக்கும். ஸோ y + 2 தி ஹோல் ஸ்கொயர்னு கிடைக்கும், which is equal to -120 + 16 into 18, 288 and 4 தான் கிடைக்கும். ஸோ -48. You will get 120 18 into 16, 288 +ல வரும். And it will be plus minus -48 -168. 288லேருந்து 168 போச்சுன்னா it is 120. So 120ஆல் டிவைட் பண்ணுங்க. When you divide it, you will get x minus 4 the whole square divided by what's your answer, Rapasangla? You will get 216. Okay, do plus thana varano. Sorry, yes. So, yep, 216. So your answer will be here 12 and inga ungalku 18 varum, which is equal to 1. கரெக்டாடா அம்மா? எஸ். இப்போ எப்படி டைப் கண்டுபிடிப்பீங்க? சி, 0ன்னுலாம் வராது, 1 தான் வரும். சரியா? 1 தான் வரும். டிவைட் பண்ணால் 1 தான் வரும். ஓகே, நவ் லிசன். என்ன பண்ணுவீங்கடா பசங்க? டைப் எப்படி கண்டுபிடிக்கிறது? எலிப்ஸுக்கும் ஹைப்பர்போலாக்கும் டைப் எப்படி கண்டுபிடிக்கிறது? எலிப்ஸுக்கு ஓகேவா? எலிப்ஸுக்கு யாரை பார்க்கணும்னா டினாமினேட்டரை பார்க்கணும். எலிப்ஸுக்கு யாரை பார்க்கணும்? டினாமினேட்டரை பாருங்கள். டினாமினேட்டரில் பெரிய நம்பர் எங்கே இருக்காங்க? பெரிய நம்பர் இங்கே இருக்காங்க. பெரிய நம்பர் இந்த சைடு இருக்காங்கன்னா இது டைப் 2. பெரிய நம்பர் ஃபர்ஸ்ட்ல இருந்தா அது டைப் 1. ஓகேவா? டைப் 1 டைப் 2 கிளியரா? எலிப்ஸுக்கு. ஹைப்பர்போலாக்கு என்ன பண்ணணும்? நியூமரேட்டரை பார்க்கணும். நியூமரேட்டர்ல x² ஸ்டார்ட் ஆனா அது டைப் 1. ஓகே, xy² அது ஸ்டார்ட் ஆனா அதுக்கு பேரு டைப் 2. கிளாரிட்டி இருக்கா? எலிப்ஸ்னா டினாமினேட்டரை பார்க்கணும், ஹைப்பர்போலானா நியூமரேட்டரை பார்க்கணும். ஓகேவாடாமா? பெரிய நம்பர் தான் என்னோட a². சரியா? ஸோ இதுலேருந்து ஃபஸ்ட்டு நீங்கள் யாரை தெரிஞ்சுக்கலாம்? இதுலேருந்து ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன்லேருந்து என்னென்ன தெரிஞ்சுக்க முடியும்? ஈக்குவேஷன்லேருந்து என்னால் 3 விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும். a² b² அண்ட் சென்டர். இந்த 3 பேர்த்தையும் தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? இந்த ஈக்குவேஷன் இஸ் அன் எலிப்ஸ் ஈக்குவேஷன். ஸோ a² வேல்யூ 18, b² வேல்யூ 12 அண்ட் சென்டர் என்னடாமா? வாட்ஸ் யர் சென்டர்? சென்டர் என்னன்னு சொல்லுங்கள். இதை 0 0ன்னு ஆட் பண்ணும், +4 வரும். எப்படிடா +4 வரும்? How you get +4? நீங்கள் 12 காமனாக எடுத்துட்டிங்கன்னா y² + 4y. கரெக்ட்? ஸோ 4yனா இது 2 தானடா பசங்களா? நீங்கள் 2 போட்டால் தானே உங்களுக்கு 4 கிடைக்கும். +4 வராது, +2 தான் வரும். ஓகேவாடாமா? சென்டர் என்ன பண்ணுவீங்க? இவங்கள 0க்கு ஈக்குவேட் பண்ணுவோம். இவங்களை 0க்கு ஈக்குவேட் பண்ணிங்கன்னா 4, -2 is your center. 4, -2 மாற்றி போடுறீங்க கிருத்திகா. 4, -2 டன். தட்ஸ் யோர் சென்டர். இப்போ இது டைப் 2. டைப் 2னா அப் அண்ட் டவுன்னு அர்த்தம். மேலே கீழே வரவங்க டைப் 2.
டைப் 1னா ரைட் அண்ட் லெஃப்ட் வரவங்க டைப் 1. ஓகே, டைப் 2க்கு டைப் 1க்கு கிளாரிட்டி இருக்கா? டைப் 2னா என்னது? அப் அண்ட் டவுன். டைப் 1னா ரைட் அண்ட் டவுன், ரைட் அண்ட் லெஃப்ட். ஓய் பிரவீன், y plus 2 the whole square formula என்ன? எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? y plus 4y plus 4 அப்படின்னு தானே இருந்தது உனக்கு, அதானே உள்ளே இருந்தது. 12 வெளியே எடுக்கும் போது y square plus 4y plus 4 இதாண்டமா இருந்தது. எஸ், மேஜர் ஆக்சிஸ் y ஆக்சிஸ். குட்ரா பசங்களா. ஸோ அதுதான் வரும். எலிப்ஸுக்கு டினாமினேட்டர் பாருங்கடா பசங்களா. டினாமினேட்டரில் பெரிய நம்பர் ஒய்க்கு கீழே இருந்தாங்கன்னா அது டைப் 2. லைக் யாருக்கு கீழே இருக்கிறாங்களோ அவங்க தான் மேஜர் ஆக்சிஸ். யாருக்கு கீழே இருக்காங்க? இவங்க ஒய்க்கு கீழே தான் இருக்காங்க. அப்போ ஒய் தான் இங்கே மேஜர் ஆக்சிஸ், ஒய் தான் இங்கே சேஞ்ச் ஆவான். எக்ஸ் டம்மி அப்படியே தான் இருப்பான். ஓகேவா? எக்ஸுக்கு கீழே பெரிய நம்பர் இருந்தால் எக்ஸ் தான் மேஜர் ஆக்சிஸ், எக்ஸ் தான் சேஞ்ச் ஆவாங்க, ஒய் டம்மியாக இருப்பாங்க. ஓகே, இப்போ இங்கே யார் டம்மியாக இருப்பா? எக்ஸ் மட்டும்தான் டம்மியாக இருப்பான். சென்டர் எனக்கு தெரிஞ்சிருச்சு. Now I have to find this all the values. So what you will do it? A square is equal to 18. அப்போ a ஓட வேல்யூ என்னது? இதுக்கு ரூட் எடுக்கணும். இதுக்கு ரூட் எடுத்தீங்கன்னா 3√2ன்னு கிடைக்கும். ஓகேவா? 1 வரல, டிவைட் பண்ணால் 1 தானே வரும் யோகஸ்ரீ. when you divide by 216 you will get 1. 216 by 216 it is 1 தானே. so b square is equal to 12. இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும்? a the whole square. a the whole square is equal to a square minus b square. So 18 minus 12 which is 6. 6க்கு root எடுங்க. So a is equal to root 6. ஓகேங்களா? e ஓட வேல்யூ e is equal to ae by a. So root 6 by 3 root 2. இதை வந்துட்டு root 3 into root 2னு split பண்ணிக்கலாம். So your answer is 1 by root 3. உன்னோட ஆன்சர் என்னது? 1 by root 3. ஓகேவாடா பசங்களா? அடுத்தது என்ன பண்ண போறீங்க? அடுத்தது a by e. a by e is equal a ஓட வேல்யூ வந்து 3√2 and this is 1 by root 3. ஸோ இது மேலே மல்டிபிள் ஆகும் 3√6. எஸ், டைப் 1 டைப் 2 தெரிஞ்சுக்கிறது இம்பார்ட்டன்ட். அப்போ தான் யார் கூட ஆட் பண்ணுறது யார் கூட ஆட் பண்ண வேண்டான்றது நம்மளுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகேவா? இப்போ சென்டர். சென்டர் பாயிண்ட் என்னது? சென்டர் தான். சென்டர்லேருந்து தான் எல்லாத்தையும் எழுதணும். 4, -2 இஸ் மை சென்டர். இப்போ ஃபோக்கஸ். ஃபோக்கஸ்னால் என்ன பண்ணணும்டாமா? சென்டர் கூட ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணணும். ஏஇயை ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணணும். யார் கூட பண்ணுவீங்க? யார் கூட ப்ளஸ் அண்ட் மைனஸ் பண்ணணும்? இங்கே தான் கேள்வி. யார் கூட பண்ணுவீங்க? ஃபோக்கஸை யார் கூட பண்ணணும்? இப்போ இதுக்கு தான் டைப் வைக்கும், இதுக்கு தான் டைப் வைக்கும். திஸ் இஸ் டைப் 2. டைப் 2னா நான் ஒய் கூட தான் பண்ணணும், எக்ஸ் கூட பண்ணக்கூடாது. சரியா? டைப் 1னா எக்ஸ் கூட தான் பண்ணணும், ஒய் கூட பண்ணக்கூடாது. அதனால டைப் ரொம்ப முக்கியம்னு நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ 4 -2 கூட தான் ஏஇ ப்ளஸ் √6ம் பண்ணுவேன், -√6ம் பண்ணுவேன். இதுதான் என்னோட 2 ஃபோக்கஸ். ஓகேவா? இப்போ வேர்டெக்ஸ். வேர்டெக்ஸ்னால் என்னடாமா? நான் அதே 4 அப்படியே தான் இருப்பாங்க. ஏவை பண்ணும் 3√2 ஆட் பண்ணும். ஸோ -2 + 3√2 ஒரு வேர்டெக்ஸ். இன்னொரு வேர்டெக்ஸ் வந்து 4 -2 -3√2 இன்னொரு வேர்டெக்ஸ். ஓகே ஆடா பசங்களா? 0, -4. அது எப்படி 0, -4 வரும்? ஏவோட வேல்யூ √6 தானே. அடுத்தது டைரக்ட்ரிக்ஸ். ஹவு டு யூ ஃபைண்ட் தி டைரக்ட்ரிக்ஸ்? 2 டைரக்ட்ரிக்ஸ் இருப்பாங்க. ஸோ 2 டைரக்ட்ரிக்ஸ். இங்கே y இஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரெயிட்டாக y இஸ் ஈக்குவல் டு அந்த -2 கூட டயக்ராம் போட்டுக்கோங்க. என்ன கிடைக்கும்? 3√6. ஸோ ப்ளஸ் 3√6 அண்ட் y கூட -3√6. அவ்வளோதானா பசங்களா? நோ, ஃபோக்கஸ்னா சிங்குலர், ஃபோக்கைனா ப்ளூரல். 2 பேர் இருக்காங்கன்னு அர்த்தம். ஓகே, ஃபோக்கஸ்னா ஒரே ஒரு ஃபோக்கஸ் தான் இருப்பாங்க. ஃபோக்கைனா 2 கொஸ்டின்ஸ் இருப்பாங்க. இசட் ஆக்சிஸ். இதுக்கு எதுக்குடா இசட் ஆக்சிஸ் வருது? டேய், ஹைப்பர்போலா, எலிப்ஸ் எல்லாமே 2D ஷேப் தாண்டா பசங்களா. இட் ஓன்ட் கெட் இசட் ஆக்சிஸ் ஃபார் தட். அதுக்கெலாம் இசட் ஆக்சிஸ் வராது. சரிங்களா? 5.4ல் ஒரே ஒரு 5 மார்க் கொஸ்டின் தான் இருக்குது. மீதி இந்த 2 5 மார்க் கொஸ்டின் இருக்குது. 7 and 8 இம்பார்ட்டன்ட் தான். ஆனால் அது 3 மார்க் கொஸ்டின். 3 மார்க்கும் வரலாம், 5 மார்க்காகவும் வரலாம். ஓகே, ஃபைண்ட் தி ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ்னா a by e. ஆமாண்டாமா, நான் a by e தான் யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள்.
a by யோட வேல்யூ தானே 3√6. அதான் யூஸ் பண்ணியிருக்கேன். நோ ரூட் வேல்யூலாம் சால்வ் பண்ண வேண்டாம். நோ நீட் ஃபார் ரூட் வேல்யூ. ஓகே வாடாமா, ரூட் வேல்யூலாம் சால்வ் பண்ண வேண்டாம். திஸ் இஸ் யுவர் புக் ஆன்சர். யூ கேன் ரைட் லைக் திஸ். ஓகே வாடா பசங்களா, போலாமா? 5.4 ஒன் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். ஃபைண்ட் தி ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் தி டான்ஜென்ட்ஸ் டு தி ஹைப்பர்போலா. இப்படி ஒரு ஹைப்பர்போலா கொடுத்துட்டாங்க, விச் ஆர் parallel to. ஃபார்முலா கிளாரிஃபிகேஷன் கொடுக்கவா? அடேமா தெளிவாக கேளு. எவ்ரி ஒன் ப்ளீஸ் லிசன் வெரி கேர்ஃபுல்லி. எலிப்ஸ் அண்ட் ஹைப்பர்போலா எல்லாத்துக்குமே டயக்ராம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? நான் சொன்ன மாதிரி எழுதினாலே போதும். ஓகேங்களா? see this for ellipse hyperbola ரெண்டுக்குமே நான் சொல்கிறேன். ரெண்டுக்குமே ஃபார்முலா ஒன்று தான். வேர்டெக்ஸாக இருக்கட்டும், ஃபோக்கஸாக இருக்கட்டும், டைரக்ட்ரிக்ஸாக இருக்கும், எல்லாத்துக்குமே ஃபார்முலா ஒன்று தான். சரியா? ஒன்லி டிஃப்ரென்ஸ் என்ன? டயக்ராம் தான் டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஓகேவா? அந்த பாயிண்டோட டிஸ்டன்ஸ் மட்டும்தான் வித்தியாசமாக இருப்பாங்க. எலிப்ஸ் ஹைப்பர்போலா ரெண்டுமே ஒரே மாதிரி தான் போடுவீங்க, டயக்ராம் மட்டும்தான் வேறு மாதிரி வரும். சரிங்களா? ஓகே, ஏன்னு கேட்டிங்கன்னா எலிப்ஸுக்கு பார்த்தீங்கன்னா வேர்டெக்ஸ் பாயிண்ட்டோட ஃபோக்கஸ் பாயிண்ட் சின்னதாக இருக்கும், அதனால உள்ளுக்குள்ளே வந்துடும். ஹைப்பர்போலாக்கு பார்த்தீங்கன்னா வேர்டெக்ஸ் பாயிண்ட்டோட ஃபோக்கஸ் பாயிண்ட் வெளியே இருப்பாங்க, அதிகமாக இருப்பாங்க, அதனால அது வேர்டெக்ஸ்க்கு வெளியே இருக்கும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். சரியாடாமா? ஸோ கிளாரிட்டி இருக்கா? ஸோ ஃபோக்கஸ் அப்படின்னாலே சென்டருக்கும் ஃபோக்கஸ்க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் ஏஇ. சென்டர்லேருந்து ப்ளஸ் அண்ட் மைனஸ் பண்ணணும். ஏஇ பண்ணால் ஃபோக்கஸ் கிடச்சிரும். சென்டர்லேருந்து வேர்டெக்ஸ்க்கு ஏ டிஸ்டன்ஸ், சென்டர் கூட ப்ளஸ் அண்ட் மைனஸ் பண்ணால் வேர்டெக்ஸ் கிடச்சிருவாங்க. ஓகேவா? டைரக்டெக்ஸுங்கிறது சென்டெக்ஸ்லேருந்து ஏ பை இ பண்ணுறது. இவ்வளோதான் கிளாரிட்டி. ஓகேவாடாமா? யார் கூட ப்ளஸ் அண்ட் மைனஸ், நீங்கள் ரெண்டு பேர்த்துக்கூடையும் ஆடும் சப்ராக்ஷன் தான் பண்ணணும். ஆனால் யார் கூட? இப்போ இட் இஸ் டைப் 1. டைப் 1ன்னா நான் எக்ஸ் கோஆர்டினேட் கூட பண்ணால் போதும். ஓகே. இஃப் இட் இஸ் டைப் 2, டைப் 2னா y கோஆர்டினேட் கூட நான் பண்ணால் போதும். ஓகே, புரிஞ்சுதாடாமா? ப்ளஸ் மைனஸ் ரெண்டுமே பண்ணணும். ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ்னாலே எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் இஸ் ஈக்குவல் டுன்னு எழுதுவீங்க. ஓகேவாடாமா? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் இஸ் ஈக்குவல் டுன்னு எழுதுனா முடிஞ்சிடுச்சு. ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் தி டான்ஜென்ட்ஸ் டு தி ஹைப்பர்போலான்னு ஒரு ஹைப்பர்போலா இருக்குது, விச் ஆர் parallel to one parallel. ஸோ parallel அப்படின்னா இதுலேருந்து நீங்கள் என்ன கண்டுபிடிக்கலாம்? ஸ்லோப் கண்டுபிடிக்கலாமா? இதோட ஸ்லோப் என்ன? ஒரு லைன் ஈக்குவேஷனுக்கு எப்படி ஸ்லோப் கண்டுபிடிப்பீங்க? வாட்ஸ் தி ஃபார்முலா? m is equal to minus a by b, which is minus 10 by minus 3, so it is 10 by 3. உங்களோட ஸ்லோப் என்னது? 10 by 3. ஓகேங்களா? ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் தி டான்ஜென்ட்ஸ் தான் கேட்குறாங்க. ஸோ இதோட ஸ்லோப்பும் ஈக்குவல். அப்போ இந்த ரெண்டு, அப்போ எம்மோட வேல்யூ என்னது? எம்மோட வேல்யூ 10 by 3. இதை யூஸ் பண்ணியே நான் டான்ஜென்ட்டும் கண்டுபிடிச்சிக்கலாம். என்ன கண்டுபிடிச்சிக்கலாம்? டான்ஜென்ட்டும் கண்டுபிடிச்சிக்கலாம். You didn't see the sum. We didn't see the sum. Yeah, நான் 5.4 and 5.5 மட்டும் நான் paid ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லி தரலடா பசங்களா. So you listen here. How are they? என்னடா எல்லாரும் இப்படி இருக்கீங்க? பசங்களா, 10th ஸ்டாண்டர்டில் parallel அப்படின்னா ஸ்லோப்ஸ் ஈக்குவல்னு படிச்சிருக்கியா? இஃப் இட் இஸ் parallel, ஓகேவா? parallel அப்படின்னா என்ன அர்த்தம்? m1ம் m2ம் ஈக்குவல் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். ஞாபகம் இருக்குங்களா? அப்போ டான்ஜென்ட்டோட ஸ்லோப்பும் இந்த லைனோட ஸ்லோப்பும் ஒன்று தான். ஸோ இந்த லைனோட ஸ்லோப் தான் டான்ஜென்ட்டோட ஸ்லோப். சரியா? எஸ். What's the equation of the tangent? Equation of the tangent y is equal to mx plus or minus square root of a square m square, hyperbola na minus b square வருவாங்க. a square m square, hyperbola na minus b square.
யார் யார் வேல்யூ தெரியுமோ யூஸ் பண்ணுங்க. எம்மோட வேல்யூ தெரியும், ஏவோட வேல்யூ என்ன, பியோட வேல்யூ என்ன. வாட் இஸ் ஏ ஸ்கொயர் அண்ட் பி ஸ்கொயர்? ஏ ஸ்கொயர் வந்து எனக்கு 16, நோ ஏ ஸ்கொயர் இஸ் 64, a square value 16 and b square value is 64. Use it here. M oda value 10/3, correct? So y is equal to 10/3x plus or minus square root of 16 into 10/3 square பண்ணணும். 10/3 square பண்ணா 100/9 minus b வந்து 64. You have to take LCM. So இல்லடா பசங்க, ஹைப்பர்போலாக்கு ஏ எக்ஸ் லைக் ஃபஸ்ட்டு நம்பர் வந்து ஏ ஸ்கொயர், செகண்ட் நம்பர் வந்து பி ஸ்கொயர். யூ டேக் இட் லைக் திஸ். ஹைப்பர்போலாக்கு பெருசு சின்னதெல்லாம் வேண்டாம், எலிப்ஸ்னால் மட்டும் தான் பெருசு சின்னதுன்னு பார்க்கணும். ஓகேவா? ஹைப்பர்போலானா நியூமரேட்டர் மட்டும்தான் பார்க்கணும். இதுதான் ஏ ஸ்கொயர், இதுதான் பி ஸ்கொயர். ஹைப்பர்போலாக்கு டினாமினேட்டர் மாறாது, ஷிஃப்ட் ஆகாது. ஃபஸ்ட்டு தான் ஏ ஸ்கொயர், செகண்ட் தான் பி ஸ்கொயர். எலிப்ஸுக்கு தான் ஷிஃப்ட் ஆவாங்க. இது ஃபார்முலா. எஸ், திஸ் இஸ் அ ஃபார்முலா. இது எல்லாமே உங்களுக்கு ஃபார்முலா ஷீட்டில் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஃபார்முலா ஷீட்டையும் உங்களுக்கு நான் வந்துட்டு ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ 9 and 64 மல்டிபிள் பண்ணுங்கள். 9 and 64 மல்டிபிள் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் 576 ஆடா பசங்களா. ஸோ இட் இஸ் 10/3x ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1600 minus 576 whole divided by 9. இது சால்வ் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? when you solve it you will get 576. சால்வ் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்டாமா? 1600ல 576 போச்சுன்னா 1024 whole divided by 9. 1024ங்கிறது 32 square and 9ங்கிறது 3 ஓட ஸ்கொயர். ஸோ your equation is 10/3x plus or minus 32/3. அவ்வளோதான். ஓகே, என்னடா புரியல உங்களுக்கு? வாட் யூ காண்ட் அண்டர்ஸ்டாண்ட்? யூ வாண்ட் மீ டு டீச் யூ சம்? வாட் யூ காண்ட் அண்டர்ஸ்டாண்ட்? என்ன உங்களுக்கு புரியல? ஏன் இவ்வளோ ஸ்ட்ரகிள் ஆகுறீங்க? அவன் என்ன சொல்லியிருக்கான்? கதை என்ன சொல்லியிருக்கான்? இவனோட டான்ஜென்ட் டு இவனும் பேரலல். பேரலல்னா என்னது? ரெண்டு பேர்த்தோட ஸ்லோப்பும் ஒன்று. ஒரு லைன் ஈக்குவேஷன்லேருந்து ஸ்லோப் கண்டுபிடிக்க ஃபார்முலா தெரியுமா? மைனஸ் எக்ஸ் கோஃபிஷியன்ட் டிவைடட் பை ஒய் கோஃபிஷியன்ட். ஓகேவா? ஸோ minus 10/3 you will get 10/3. that is, yeah, that's it. ஸ்லோப் கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? இது ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் யார் யார் தெரியணும்? எம் தெரியணும், ஏ ஸ்கொயர் தெரியணும், பி ஸ்கொயர் தெரியணும். எம்மை கண்டுபிடிச்சிட்டிங்க, ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயரை ஈக்குவேஷன்லேருந்து கொண்டு வாங்க. ஓகே, ஈக்குவேஷன் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஏ ஸ்கொயர் 16, பி ஸ்கொயர் 64. அதை யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணால் முடிஞ்சிருச்சு. யாடா பசங்களா? ஓகே, there are so many questions in 5.5 டா பசங்களா. ப்ளீஸ் லிசன் கேர்ஃபுல்லி. நான் எல்லா பிடிஎஃபையும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ இதை லிசன் பண்ணுங்கள். The parabolic communication antenna has a focus at two distance. ஃபோக்கஸ் வந்து எங்கே இருக்குது? 2 mm 2 டிஸ்டன்ஸில் இருக்காங்க ஃப்ரம் தி வார்டெக்ஸ். வார்டெக்ஸுக்கும் ஃபோக்கஸுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் என்னடாம்மா? ஃபார் அ பேரபோலா. ஒரு பேரபோலாக்கு வார்டெக்ஸ்க்கும் ஃபோக்கஸ்க்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் என்னது? ஏ. ஓகேவா? ஸோ யுவர் ஏ இஸ் ஈக்குவல் டு 2m. ஏவோட வேல்யூ தான் என்னது? 2m. சரியா? ஃபைண்ட் தி வித் வென் தி ஆண்டனா இஸ் 3 pm. 3 டிஸ்டன்ஸில் இருக்காங்க. ஓகேவா? வார்டெக்ஸில் இருந்து 3 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கும் போது வித்னா என்னது? அகலம். அகலம் எவ்வளோ? ஹைட்டு எவ்வளோ? ஹைட்னா என்னது? ஹைட்டுக்கு நீங்கள் யாரை கண்டுபிடிக்கணும்? ஒய் குவார்டினேட்டை கண்டுபிடிக்கணும். ஹைட்னா என்ன பண்ணணும்? ஒய் குவார்டினேட்டை கண்டுபிடிக்கணும். டெப்த் அப்படின்னு லைக் எஸ், வாட் வில் டூ? இதோட பேரபோலா என்னடா பசங்களா? இந்த பேரபோலாவை நானே எடுத்துக்கிறேன். ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன். ஸோ ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4ax. ஸோ அப்போ ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 8x. இதுதான் என்னோட பேரபோலா. இப்போ இந்த பேரபோலாவில் இந்த பாயிண்ட்டை நான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த பாயிண்ட் என்னடாமா? இந்த பாயிண்ட் வந்துட்டு 3, y. இந்த பாயிண்ட் என்னது? 3, y. சரியா? அந்த 3, y இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 24ன்னு வரும். ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு 2
root 6. அப்போ width எவ்வளோடா பசங்களா? your width is equal to 2 root 6 plus 2 root 6 மொத்தமா 4 root 6 மீட்டர் கிடைக்கும். Okay everyone? Yes. Next sum போலாமா? Two coastal guard stations are located at 600 km apart at points A and B. Okay வா? ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கோஸ்டல் கார்ட்ஸுங்கிறது எப்பயுமே ஃபோக்கஸ் பாயிண்டில் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. எப்பயுமே யார் இவங்க தான் ஃபோக்கஸ் பாயிண்ட். 2 ஃபோக்கஸ் பாயிண்ட் இருக்காங்க. there are how many focus point? there are 2 focus point. சரியாடாமா? 2 ஃபோக்கஸ் பாயிண்ட் இருக்காங்க. அந்த 2 ஃபோக்கஸ் பாயிண்ட்டை நான் ஏ அண்ட் பின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஒரு பாயிண்ட் இங்கே இருக்குது, இன்னொரு பாயிண்ட் இங்கே இருக்குது. BA. these are the 2 focus point. நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஃபோக்கஸ் பாயிண்ட்டுக்கு நடுவில் இருக்கிறவங்க தான் சென்டர். ஓகேவா? இது 0,600, இது 0,0. அப்போ சென்டர் பாயிண்ட் என்னவா இருக்கும்? 300ஆ? 0,300. கிளாரிட்டி இருக்கா? ஃபோக்கஸ்க்கு நடு பாயிண்ட் தான் சென்டர். சென்டர்னாலே என்னது? நடுவில் இருக்கிறவன். யாருக்கா இருக்கட்டும் அவன் நடுவில் தான் இருப்பான். டைரக்ட்ரிக்ஸ்க்கு நடுவில் இருக்கிறதும் சென்டர் தான், வெர்டெக்ஸ்க்கு நடுவில் இருக்கிறதும் சென்டர் தான், ஃபோக்கஸ்க்கு நடுவில் இருக்கிறதும் சென்டர் தான். சரிங்களா? நான் சென்டரில் லொக்கேட் பண்ணிட்டேன். A distress signal from a ship P is received slightly different from 2. ரெண்டு டிஸ்டன்ஸ், 2 ஸ்டேஷன்லேருந்தும் எனக்கு டிஃப்ரெண்ட் சிக்னல்ஸ் கிடைக்கும். ஒரு பாயிண்ட்டுக்கு 2, ஏன்னா வேறு இடத்துல இருக்காங்க. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு டைமில் தான் ரீச் ஆவாங்க. இட் இஸ் டிட்டர்மைன் தட் த ஷிப் இஸ் 200 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் ஃபாதர் ஃப்ரம் ஏ தேன் இட்ஸ் ஃப்ரம் பி. இப்போ இப்படி ஒரு பாயிண்ட் இருக்குடாமா? சரியா? இந்த பாயிண்ட்டை நான் Pன்னு வச்சுக்கிறேன். இப்போ இந்த பாயிண்ட்டை நான் என்ன வச்சுக்கிறேன்? நான் P டிஸ்டன்ஸ்னு வச்சுக்கிறேன். இப்போது இவனுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ். அது என்னன்னு எனக்கு தெரியாது. இட் இஸ் Bx. அப்போது இவனுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ? இது எக்ஸ்னா இது எவ்வளோ? இது எக்ஸ்னா இது எவ்வளோடா பசங்களா? ஏன்னா 200 அதிகமாக இருக்குது. இட் இஸ் எக்ஸ் ப்ளஸ் 200. எஸ், இது எக்ஸ்னா இது எக்ஸ் ப்ளஸ் 200. and you know this distance is 600. இது டோட்டலாக 600. கரெக்டாக? இது டோட்டலாக 600. இட் ஃபார்ம்ஸ் இது வந்து ஒரு பித்தாகரஸ் தியரமை சாட்டிஸ்ஃபை பண்ணுறாங்களா? you know it forms a Pythagoras theorem. yes, x square plus 600 the whole square is equal to x plus 200 the whole square. so x square plus 360,000 is equal to x square plus 40000 plus 400x. so x square cancel. ஓகேவா? இதுலேருந்து இது எவ்வளோ? 3,60,000. 3,60,000 இது 3,20,000 உங்களுக்கு கிடைக்கும், which is equal to 400x. ஸோ அப்போ x is equal to what? ஈஸியா 2a-வா? எதுக்குடா பசங்களை 2a யூஸ் பண்ணும்? எக்ஸோட வேல்யூ ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ x is equal to 0,000 கேன்சல் 800. எக்ஸ் எவ்வளோடா பசங்களா? ஒரு ஷிப்பும் பிங்கிற பாயிண்ட்டு எவ்வளோ தூரத்தில் இருக்குது? 800 மீட்டரில் இருக்காங்க. அப்போ இவங்க எவ்வளோ தூரத்தில் இருக்காங்க? 1000 மீட்டரில் இருக்காங்க. அப்போ இந்த பி ஷிப் எங்கே இருக்குது? பி ஷிப் 800 மீட்டர்லேயும் 1000 மீட்டர்லேயும் இருக்காங்க. ஓகேவா? எஸ். இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, we have to find the hyperbola. what is hyperbola equation? hyperbola equation சொல்லுங்க பார்க்கலாம். x square by a square minus y square by b square is equal to 1. இப்படி நினைப்பீங்க. no, it is not. இப்போது நம்மளுக்கு ஃபோக்கஸ் எப்படி இருக்குது? உங்களோட ஃபோக்கஸ் எப்படி இருக்குது? ஸ்லீப்பிங் லைன் மேலே இருக்காங்க. when it is on ஸ்லீப்பிங் லைன் மேலே இருக்காங்கன்னா y ஆக்சிஸ் தான் முக்கியமான லைன். ஓகேவாடாமா? y ஆக்சிஸ் தான் மேஜர் ஆக்சிஸ். அப்போது உங்களோட ஈக்குவேஷன் y square by a square minus x square by b square is equal to 1. ஓகே, நீ கண்டுபிடிக்க வேண்டியது a ஸ்கொயர் என்ன, b ஸ்கொயர் என்ன, அவ்வளோதாண்டா பசங்களா. ஓகேவா? yep. யாடா பசங்களா? ஸோ யூ காட் இட். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 200 இருக்குது, அங்கே வந்து எக்ஸ் இருக்குது, இங்கே 600 இருக்குது. சரியாடா பசங்க? ஐ டோன்ட் forget to give this PDF to you guys, so don't worry. இப்போ நம்ம ஃபோக்கஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்? நம்ம வார்டெக்ஸ் கண்டுபிடிக்கலாம். how do you draw a vertex? எப்படி ட்ரா பண்ணுவீங்க?
இப்போ வார்டெக்ஸ் அப்படிங்கிறவங்க கர்வ் மேலே இருக்காங்க. சரியாடாமா? வார்டெக்ஸ் அப்படிங்கிறவங்க கர்வ் மேலே இருப்பாங்க. ஜிஷ்ணு, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டா. இஃப் ஐ ஹாவ் அ கிளாரிட்டி, எப்போ எந்த ரிவிஷன் உங்களுக்கு நான் போக போதுன்னு இருந்தால் ஐ வில் டெஃபினெட்லி சே அ டேட். இஃப் ஐ டோன்ட் நோ வென் ஐ வில் டேக் யூ கிளாஸ் அப்படின்றது எனக்கே தெரியாதுன்ற பட்சத்தில் எப்படி பசங்களை நான் உங்களுக்கு சொல்ல முடியும்? பிகாஸ் வீக்லி ஒன் டைம் ஐ ஹாவ் மை கிளாஸ் ஃபார் யூ, யூடியூப் கிளாஸ். ஃப்ரைடே மட்டும்தான் எனக்கு இருக்குது. ஸோ இந்த ஃப்ரைடேயில் ஏதாவது ஒரு செக்ஷன்ஸ் தான் என்னால் எடுக்க முடியும். ஸோ நீங்கள் வால்யூம் 2 கேட்குறீங்க, வால்யூம் 2 1 மார்க்ஸ் கேட்குறீங்க, அண்ட் யூ ஆர் ஆஸ்கிங் கம்பல்சரி கொஸ்டின்ஸ் ஆல்சோ 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் லைவ் கேட்குறீங்க. ஸோ ஐ ஹாவ் டு பிளான் இட் அவுட். அதை நான் உங்களுக்கு ஷார்ட்ஸில் சொல்கிறேன், நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். சரியாடா பசங்களா? இது எல்லாமே ஏர்லி மார்னிங் செக்ஷனாக மட்டும்தான் இருக்க போகுது. ஸோ அதை தான் நம்ம சொல்ல போகிறோம். ஓகே எவ்ரிவன்? அண்ட் இந்த பயமுடுத்துகிற வேலையெல்லாம் வேண்டாடா பசங்களா. சரி ஓகே. ஸோ லிசன் ராமா, இந்த கொஷின் யாருக்கு புரியல? எஸ், ஐ வில் சே ஃப்ரம் தி ஃபர்ஸ்ட். இப்போ கவனிக்கிறியா எல்லாருமே? பதுக்க முழிச்சிட்டு இருக்காதீங்க. கான்சன்ட்ரேட் ஹியர். எல்லாருமே டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டீங்க. ஸோ நவ் எவ்ரி ஒன் ஃபிசிக்கலி ப்ரெசன்ட் ஹியர். அவன் சொல்கிற கதை என்ன தெரியுமா? ரெண்டு கோஸ்டல் காட்ஸ் இருக்குது. 2 கோஸ்டல் காட்ஸ் இஸ் ஆன் தி 2 பாயிண்ட்ஸ். 2 பாயிண்டில் இருக்காங்க. எப்பயுமே கோஸ்டல் கார்ட் ஸ்டேஷன், ரிசீவிங் ஸ்டேஷன், இந்த சிக்னல்ஸை பொறுத்த வரைக்கும் ரிசீவிங் ஸ்டேஷன்ஸை எப்பயுமே ஃபோக்கஸ் பாயிண்ட்டாக தான் டிசைட் பண்ணுவாங்க. எப்படி வைப்பாங்க? எப்பயுமே ஜென்ரலாகவே சிக்னல்ஸை ரிசீவ் பண்ணுற ஸ்டேஷன்ஸ் எப்பயுமே எங்கே இருக்கும்? ஃபோக்கஸ் பாயிண்ட்டாக தான் இருப்பாங்க. அப்போ உனக்கு கொடுத்துருக்கிறது ரெண்டுமே ஃபோக்கஸ் பாயிண்ட். ஐ யூ கிளியர் வித் திஸ்? இது ஃபோக்கஸ் நம்பர் 1, இது ஃபோக்கஸ் நம்பர் 2. 2 ஃபோக்கஸ் இருக்குது அப்படின்னா இது ஒன்று எலிப்ஸாக இருக்கும், இல்லைனா ஹைப்பர்போலாவாக இருக்கும். அவனே ஹைப்பர்போலான்னு சொல்லிட்டான். இட்ஸ் ஃபார்ம்ஸ் அ ஹைப்பர்போலா. இது கிளாரிட்டி இருக்கா? சரியா? ஃபோக்கஸ் பாயிண்ட்டுக்கு நடுவில் இருக்கிறவன் தான் சென்டர். நான் சென்டரையும் எழுதிக்கிட்டேன். நான் சென்டர் பாயிண்ட், அது 2 பேத்துக்கும் நடுவில் இருக்கிற மைய பகுதி தான் சென்டர். நான் சென்டரையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? அடுத்த க்ளூ போக போகிறோம். ஒரு ஷிப் இருக்காமா, அந்த ஷிப்புக்கும் பிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அந்த ஷிப்புக்கும் ஏக்கு உள்ள டிஸ்டன்ஸ் பியை விட 200 கிலோமீட்டர் அதிகமாக இருக்கும். அதை வச்சு ஐ கேன் ஃபார்ம் ஒரு ட்ராங்கிள். ஒரு ட்ராங்கிளை வச்சு எக்ஸ் என்னவா இருக்க முடியும்? அந்த பி ஷிப்பு கரெக்டாக 800 கிலோமீட்டரில் இருக்குது அப்படின்னு நான் கண்டுபிடிச்சிருக்கேன். இப்போ எனக்கு வேர்டெக்ஸ் பாயிண்ட் வேணும். கரெக்டாக வேர்டெக்ஸ் பாயிண்ட் இருந்தால் தானே நான் ஏ ஸ்கொயர் கண்டுபிடிக்க முடியும். ஏ ஸ்கொயருக்கு எனக்கு வேர்டெக்ஸ் பாயிண்ட்டோட ஹெல்ப் வேணும். பி ஸ்கொயருக்கு ஃபோக்கஸ் இருந்தாலே முடிஞ்சிருச்சு. இப்போ மேலே வந்து இது ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் கிடையாது. ஒய் இட் இஸ் நாட் அ ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன்? ஏன்னா என்னோட சென்டர் 0,300. ஸோ இதை வச்சு நீங்கள் சென்டர் எழுதணும். ஸோ ஒய் மைனஸ் 300 தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை ஏ ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு 1. இப்போ வேர்டெக்ஸ் பாயிண்ட் எனக்கு வேணும். வேர்டெக்ஸ் பாயிண்ட் எப்படி வரைய போகிறீங்க? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கர்வ் மேலே இருக்குனாலே இது வேர்டெக்ஸுங்கிறது கர்வ் மேலே இருப்பாங்க. கர்வ் மேலே இருக்காங்கன்னா பிக்கும் அந்த பாயிண்ட்டுக்கு உள்ள டிஸ்டன்ஸ்க்கும் பிக்கும் ஏக்கு உள்ள டிஸ்டன்ஸ்க்கும் 200 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வேணும். 200 மீட்டர் டிஸ்டன்ஸ் வேணும். அதாவது இது ஒய்னா இது ஒய் ப்ளஸ் 200 இருப்பாங்க. there is one line like this. இதுதான் பி, இதுதான் ஏ. நான் இங்கே ஒரு பாயிண்ட்டை கண்டுபிடிக்க போகிறேன். இந்த பாயிண்ட் ஒய் பாயிண்ட் கண்டுபிடிக்க போகிறேன். இதுதான் என்னோட வேர்டெக்ஸ். லெட் இட் பி வேர்டெக்ஸ். ஓகேவாடவா? ஓகேவா? லெட் இட் பி வேர்டெக்ஸ். இது மொத்தமும் 600 கரெக்ட். இதுக்கும் டிஸ்டன்ஸ் வந்து ஒய். இது ஒய் ப்ளஸ் 200. அப்போ என்னது? 2y ப்ளஸ் 200 இஸ் ஈக்குவல் டு 600. அப்போ 2y இஸ் ஈக்குவல் டு 400. அப்போ y இஸ் ஈக்குவல் டு 200 கிலோமீட்டர். அப்போ y என்னடாமா? இவங்க இது 600 கிலோமீட்டரில் இருக்குது. அப்போ இதுக்கு கீழே அப்போ இது வந்து 400 கிலோமீட்டரில் தான் என்னோட வேர்டெக்ஸ் பாயிண்ட் இருக்குது. ஸோ வாட் இஸ் யுவர் வேர்டெக்ஸ்? என்னோட ஏ யார்? மை ஏ இஸ் ஈக்குவல் டு 400. கிளாரிட்டி இருக்கா? y மைனஸ் 600. y மைனஸ் 600ன்னு போடலாம், தாராளமாக போடலாம், அப்படியும் போடலாம். ஓகேவா? எப்படி மேம் வந்துச்சு? அதே மாதிரி தான் ஒரு ஈக்குவேஷன் யோகப்பிரியா. இங்கே பின்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. யூ ஃபார்ம் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். பி பாயிண்ட் இங்கே, பி இங்கே, ஏ இங்கே. ஓகேவா? இப்படி ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணுங்க. இது வந்து எக்ஸ், இது 600, இது வந்து 200 ப்ளஸ் எக்ஸ். இதை வச்சு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணி ஃபைண்ட் எக்ஸ். அதோட வேல்யூ 800.
ஓகேவாடா பசங்களா? ஸோ a ஸ்கொயர் வேல்யூ 400, ஃபைண்ட் b ஸ்கொயர்டா. b ஸ்கொயரை மட்டும் கண்டுபிடிச்சா முடிஞ்சு போச்சுடா பசங்களா. b ஸ்கொயரை நீ எப்படி வேணால் கண்டுபிடிக்கலாம், ஏன்னா நமக்கு ae ஸ்கொயர் வேல்யூவும் இருக்குது. இல்லைனா ஒரு பாயிண்ட்டை யூஸ் பண்ணியும் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? வாட் இஸ் your ae ஸ்கொயர் வேல்யூ? your ae ஸ்கொயர் இஸ் equal to சென்டருக்கு ஃபோக்கஸ்க்கு உள்ள டிஸ்டன்ஸ். சென்டருக்கு ஃபோக்கஸ்க்கு உள்ள டிஸ்டன்ஸ் என்னது? 300 கிலோமீட்டர். ஸோ இட் இஸ் 300 தி ஹோல் ஸ்கொயர், 900ன்னு வரும். சரிங்களா? ஸோ பி ஸ்கொயரோட வேல்யூ என்னது? 400 + 900. ஸோ யூ வில் கெட் 1300. சரியாடாமா? பிளாக் தேம். நான் உங்களை பிளாக் பண்ணவா? 1000 தானே வருமா? ஒரே நிமிஷம் இருங்க. 900 400 ஆட் பண்ணிங்கன்னா ஏன் தப்பா பண்ணிட்டேனா? 1 sec. ஓ சாரி எஸ் 100 தான் வரும். 100 தான் வரும். கரெக்ட். சாரிடாமா, 100 தான். சாரி 100. எஸ். ஏன்னா நம்ம இப்போது இங்கே தான் என்னோட வர்டெக்ஸ் பாயிண்ட் வந்து 400 டிஸ்டன்ஸில் இருக்குது. சென்டர் வந்து 300 டிஸ்டன்ஸில் இருக்குது. சென்டருக்கும் வர்டெக்ஸ்க்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் 100. இப்போ 100 தான் வரும். யா எஸ் 100னா திஸ் பிகம் அப்போது b square is equal to ae the whole a square minus ae the whole square. So it is 1000 minus 10,000 minus 900. 9000. மாற்றி போடுறேண்ணா. சாரி, ae square, ae the whole square minus a square. So you will get 9000 minus 1000. யாடா பசங்களா? ஓகே, ப்ளீஸ் ரிப்பீட் திஸ். ஓகே, இந்த சம்மை நான் முடிச்சுட்டு நான் கிளாரிட்டி முன்னாடி பார்த்தா இந்த சம் உங்களுக்கு புரியும். ஓகேவா? முன்னாடி பார்த்தா இந்த சம் புரியும். ஒரே நிமிஷம். இந்த டயக்ராமே யாருக்கும் புரியல. சரி, இதை நான் ரீடீச் பண்ணுறேன். எல்லாரும் லிசன் பண்ணுவியா? எவ்ரிவன், இஃப் ஐ ரீடீச் திஸ் யூ வில் ஆல் லிசன். எஸ் ஆர் நோ? சே எஸ் ஆர் நோ. இஃப் ஐ ரீடீச் திட் யூ வில் லிசன் ஆர் நாட்? சேடா பசங்களா, நான் திருப்பி சொல்கிறேன். டயக்ராம் மட்டும் நான் சொல்கிறேன், லிசன் பண்ணு. டயக்ராம்லேருந்து எல்லாத்தையும் எப்படி கண்டுபிடிக்கிறது நான் சொல்கிறேன். ஓகே தருண், ஆக்சுவலி வந்துட்டு நான் உங்களுக்கு இது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். 11th ஆனுவல் எக்ஸாம் முடிச்சுட்டு தான் நான் 12th பேசிக் ஸ்டார்ட் பண்ணுவேன்டா பசங்களா. ஓகேவா? ஸோ அது வரைக்கும் நான் 11th போர்ஷன் தான் எடுக்க முடியும். சரியா? ஸோ நவ் லிசன், எவ்ரி ஒன் லிசன் ஹியர். ஓகே, ஒன்ஸ் அகைன் ஐ டீச். தெர் ஆர் 2 ஃபோக்கஸ் பாயிண்ட். கொடுத்துருக்கிறது என்னது? ஃபோக்கஸ் 0,0ங்கிறது ஒரு ஃபோக்கஸ், பி 0,600ங்கிறது ஒரு ஃபோக்கஸ். இப்போ இவங்க 2 பேத்துக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் உன்னால் சொல்ல முடியுமா? whether it is distance or not. இவங்க 2 பேத்துக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் என்னது? 600 கிலோமீட்டர். எப், கரெக்ட். ஏன்னா 0,0க்கும் 0,600க்கும் நடுவில் 600 கிலோமீட்டர் தானே இருக்குது. இதில் டவுட் இல்லைல்ல. 2 பேருக்கும் இடைப்பட்ட கேப்பும் 600. ஓகேவா? அப்போ இவனுக்கு கரெக்டாக இந்த கேப் என்னது? சென்டர். 2 பேத்துக்கும் மையப்பகுதி. இப்போ மையப்பகுதி எவ்வளவா இருக்கும்? 300 கிலோமீட்டராக இருக்குமா? அப்போ இந்த பாயிண்ட் என்னது? 0,300.
இதுதான் என்னோட சென்டர். இதில் கிளியராக இருக்கியா? எஸ். இப்போது இன்னொரு விஷயம் என்னென்னா, இது ஒரு ஹைப்பர்போலா. அதில் தெளிவாக இருங்க. இட் ஃபார்ம்ஸ் அ ஹைப்பர்போலா. ஒரு ஹைப்பர்போலானா சென்டருக்கு நடுவில், சென்டருக்கும் ஃபோக்கஸ்க்கும் நடுவில் இப்படி ஒரு கர்வும் வரையணும். ஓகேவா? இப்போ இந்த கர்வோட வார்டெக்ஸ், இந்த வார்டெக்ஸை நான் எப்படி கண்டுபிடிப்பேன்? கர்வ் மேலே இருந்தாலே இந்த கர்வ் மேலே இருக்கிற இந்த டிஸ்டன்ஸுக்கும் 200 கிலோமீட்டர் வித்தியாசப்படும் அப்படின்னு கொஸ்டினில் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இவனுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸு எனக்கு தெரியாது, இவனுக்கும் இந்த ஏ பாயிண்ட்டுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் திஸ் லெட் இட் பி வி. ஓகேவா? இப்போ பிவிக்கும் ஏவிக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கும்? 200 கிலோமீட்டர் வித்தியாசம். ஓகே, ஸோ இதை ஒய், லெட் இட் பி ஒய், இது ஒய்ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒய் ப்ளஸ் 200ன்னு எடுத்துக்கோங்க. ஒய் அது வந்து ஒய் ப்ளஸ் 200, மொத்தம் ஆட் பண்ணால் 600 வேணும். ஏன்னா மொத்தமும் 600, ஏக்கும் பிக்கும் 600 தானே கேப்பு. அப்போ ஒய்யோட வேல்யூ உங்களுக்கு 200ன்னு வரும். ஒய்யோட வேல்யூ 200 அப்படின்னா இது 600 அப்படின்னா இது 400 டிஸ்டன்ஸில் இருக்கான். கீழேருந்து மேலே பார்க்கும்போது, ஏலேருந்து பார்க்கும்போது இது 400 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்காங்க. அப்போ வார்டெக்ஸ் பாயிண்ட் என்னது? வார்டெக்ஸ் பாயிண்ட் 0,400. இப்போ புரிஞ்சுதாடா? சென்டரு வார்டெக்ஸு எல்லாம் சொல்லிட்டேன். சென்டருக்கும் வார்டெக்ஸுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் ஏ. 300க்கும் 400க்கும் நடுவில் எவ்வளோ இருக்குது? 100 தானே. அப்போ ஏவோட வேல்யூ 100. ஓகே, ஏயோட வேல்யூ என்னது? ஏஇ வேல்யூ இஸ் 300. சென்டருக்கும் ஃபோக்கஸ்க்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் தானே ஏஇ. ஸோ இப்போ ஏஇ வந்து எனக்கு 300. It's 300 kilometer and it's 100 kilometer. Okay வாடா பசங்களா? எஸ், காட் இட். சரியா? இப்போ உனக்கு பி ஏ ஸ்கொயர் அண்ட் பி ஸ்கொயர் வேணும். ஏ ஸ்கொயர் என்ன இப்போ சொல்லுங்க பார்க்கலாம். வாட் இஸ் ஏ ஸ்கொயர்? யுவர் ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 10,000 வருமா? 100 ஸ்கொயர் பண்ணால் 10,000. ஏஇ தி ஹோல் ஸ்கொயர் என்ன வரும்? 90,000. கரெக்டா? பி ஸ்கொயர் வேல்யூ வேணும். பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு வாட்? ஏஇ தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர். ஏன்னா ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். ஸோ இது வந்து 90,000லேருந்து 10,000 கேன்சல் ஆச்சுன்னா 80,000. பி ஸ்கொயர் கண்டுபிடிச்சாச்சு, ஏ ஸ்கொயர் கண்டுபிடிச்சாச்சு, சென்டரும் கண்டுபிடிச்சாச்சு. ரைட் தி ஈக்குவேஷன்ரா. சென்டர் என்ன? சென்டர் வந்து 0,300. ஸோ வாட் இஸ் யர் ஈக்குவேஷன்? ஸோ இட்ஸ் டைப் 2 ஈக்குவேஷன் தானே. அப்போ ஒய் ஸ்கொயர் தான் ஸ்டார்டிங்கில் வருவாங்க. இப்போ ஒய் மைனஸ் 300 தி ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை ஏ ஸ்கொயர் விச் இஸ் 10,000 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 80,000 விச் இஸ் ஈக்குவல் டு 0. அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. திஸ் இஸ் வெரி மைன்யூட் கால்குலேஷன்ரா பசங்களா. அந்த கால்குலேஷன் வந்து ஒரு லைன் கால்குலேஷனில் முடிஞ்சிச்சு. நீ எக்ஸ் கண்டுபிடிக்கலனாலும் நோ ப்ராப்ளம், யூ வில் கெட் ஆன்சர். எலிப்ஸில் மேஜர் ஆக்சிஸ் அலாங் ஒய் ஆக்சிஸில் எசென்ட்ரிசிட்டி ஃபார்முலா, எசென்ட்ரிசிட்டிக்குன்னு ஃபார்முலாவே இல்லைடா பசங்களா. தேர் இஸ் நோ பர்ஃபெக்ட் ஃபார்முலா ஃபார் எசென்ட்ரிசிட்டி. ஸோ எசென்ட்ரிசிட்டியோட ஃபார்முலாவை நீங்கள் தப்பாக சூஸ் பண்ணுறீங்க. ஆல்வேஸ் ரிமெம்பர் திஸ் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏ ஸ்கொயர் இ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இதுதான் எலிப்ஸோட ஃபார்முலா. அப்போ இ ஸ்கொயர் ஃபார்முலா என்ன வரும்? a square by b square divided by a square. So, e is equal to square root of a square by b square by a square. This is the formula. Okay, va? Blink. What you asked? What's the question? Okay, vada pasangla. Now the question over. இதே மாதிரி next question போட வேண்டியதுதான். A bridge has a parabolic arc that is 10 km high in the center. சென்டரில் 10 லைக் ஒரு bridge இப்படி தானே இருக்கும். இவனுக்கு சென்டரில் பார்த்தனா 10 மீட்டர் ஹையில் இருக்காங்க. வைடு அப்போ இது 15 மீட்டர், இது 15 மீட்டர். சரிங்களா? பாராபோலாக்கு ஒரே ஒரு பாயிண்ட் போதும். இந்த பாயிண்ட் மட்டும் என்னன்னு யோசிச்சு பாருங்க. இந்த பாயிண்ட் என்னது? இந்த டிஸ்டன்ஸ் 15 and this be the axis. இதை வந்து ஆக்சிஸ் வச்சுக்கலாம். இந்த ஹைட் வந்து 10.
ஸோ இது வந்து 15, -10 சூஸ் பண்ணிக்கலாமா? அவ்வளோதான். இந்த பேரபோலா என்னது? y² x² is equal to -4ay. ஸோ யூஸ் திஸ் பாயிண்ட். இந்த பாயிண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா a கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 15 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 225 is equal to 40y. ஸோ y is equal to 40a. a is equal to 225/40. கரெக்டாடா பசங்களா? ஸோ இது கேன்சல் பண்ண வேண்டாம், அப்படியே கூட வச்சுக்கோங்க. ஸோ x² என்ன வரைக்கும்? Find the height of the arc 6 meter from the center on the either sides. 6 centimeter, 6 meter, 6 meter தள்ளி அவங்களோட ஹைட் என்ன? ஸோ இது என்னன்னு கேட்குறாங்க, 6 meter. ஸோ 6, some y. அந்த y எனக்கு என்னன்னு தெரியாது. 6, y நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஏவோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டிங்க. யூஸ் இட் இந்த ஈக்குவேஷன். 6, yக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். it is -5. ஏன்னா டவுன் டைரக்ஷனுக்கு இப்போ -5. How to get terminal batch for 300 free students, ma'am? 300 students? அந்த ஃப்ரீ ஸ்டூடெண்ட்ஸா? அதுக்கு வந்து அந்த வீடியோக்கு பக்கத்தில் வந்து ஒரு QR கோட் போடுவாங்களா பசங்களா? அதை நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணிங்கன்னா ஒரு ஃபார்ம் இருக்கும், அந்த ஃபார்மை ஃபில் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே வாடாமா? எஸ், இட் இஸ் -5. டன். No problem here, Priya. That's not a problem for us. Okay, now listen to a tunnel through a mountain for a 4-lane highway is to have a elliptical opening. Elliptical opening na idu first example madri da. You will have an ellipse. சரிங்களா? ellipseல பாதி இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? Yes. So they asked the total width of the highway. மொத்தமா 16. மொத்தமா 16 னா பாதி பாதியா பிரிச்சுக்கணும். 8 பிரிச்சுக்கணும். ஓகேங்களா? Must be sufficient for a truck 4 meter high. அந்த truck வந்து 4 meter highல இருக்காங்க. Highest point of the opening is to be 5 meter approximately. Highest point. இந்த point வந்து 5. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? A வந்து 8, B வந்து 5. சரிங்களா? இதை வச்சு ஒரு ellipse equation ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அந்த ellipse equationல இப்போ 4 meter high உள்ள ட்ரக்கு வந்து போக முடியுமா? அதாவது இவ்வளோ தூரம் வந்து y. இந்த x கரெக்டாக அந்த x நம்மளுக்கு we don't know that approximate x 16 meter. இது highest pointing is 5. ஓகே, வேறு ஏதாவது பாயிண்ட்டை மிஸ் பண்ணிட்டேன்னா? நோ, ரைட்? சாரி, the truck-ஓட height தானே. To clear if the highest point of the opening is to be 5 meter, how wide must be the opening be? (5.5ல ஃபர்ஸ்ட் சம் என்ன மேம்? இதுதான்டா பசங்களா? ஆன்சர் என்னன்னு கேட்குறீங்களா? ஓகே, யூ ஹாவ் டு ஃப்ரேம் அன் ஈக்குவேஷன். 6, -5ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ x² is equal to -225/10y. ஓகேங்களா? இந்த yக்கு பதிலாக இந்த பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ 36ன்னு போடுவீங்க. இது minus into minus plus yன்னு வரும். ஸோ your y is equal to 36 into 10 divided by 225. So if you solve it, you will get your answer. It is 8.4. Okay, vadama? Yes, in the exercise paathaale you can definitely attend your 1 o'clock aichu. So pasangla, please listen Rama. It is almost 3 hours done. Proof is needed? No proof is not needed. ஒரே நிமிஷம் கொஸ்டின் கரெக்டாக எழுதிட்டு நான் செக் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் தான் காப்பி பண்ணேன். If the question is correct, yes, the question is right. 4 meter. Okay, I got it. How to find a square?
இங்கே பாரடா பசங்களா ஒரே நிமிஷம். இதில் ட்ரக் இப்போது நம்மளுக்கு வந்துட்டு இந்த ரோடை பற்றி ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்காங்க. ரோடோட வைடு வந்து 8, இது 8, இது 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 மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ ட்ரக்கு தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, ட்ரக்கோட இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்காங்க. ட்ரக் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4 மீட்டர் ஹையும் ஹையஸ்ட் பாயிண்ட் ஆஃப் த ஓப்பனிங், ஸோ அதோட வைடு வந்து 5 மீட்டர் அப்ராக்சிமேட்லி இருக்குதுன்னு நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேவாடா பசங்களா? ஹைட்டு வந்து 4, ஓகேவா? ஸோ அண்ட் யோர் வித் இதோட இந்த பிரிட்ஜோட வித்து வந்து 5 அப்ராக்சிமேட்லி. எனக்கு இப்போது இந்த ட்ரக்கு போகுமா போகாதா, 4 மீட்டர் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து போகுமா போகாதா அப்படின்றது கொஷின். ஸோ ஹவு குட் யூ ரைட் லைக் திஸ்? இது எப்படி எழுதலாம்? The total width of the highway, not the opening, is to be 16 meter. இது வந்து 4டா. இருங்க, there is something missing here. It's not the opening, it's to be 16 meter. The height of the 16 plus 6, 8. They are asking the opening of the highway, right? Opening of the highway நம்மக்கிட்ட என்னன்னு கேட்குறாங்க. சரியாடா பசங்களா? ஸோ ஓப்பனிங்னா இங்கே இப்போதைக்கு இது வந்து 8, ஓகேவா? லெட் இட் பி திஸ் இஸ் 8. இது 8ன்னு வச்சுப்போம், இது 8ன்னு வச்சுப்போம். இது நம்மளுக்கு என்னன்னு தெரியாது, லெட் இட் பி 4, ஓகேவா? நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் என்னது, 8,4 பாசஸ் த்ரூ இட், ஓகேங்களா? ஸோ பி வந்து நம்மளுக்கு 5, ஏவோட வேல்யூ என்னென்னு கேட்டிருக்காங்க. பியோட வேல்யூ 5, ஏவோட வேல்யூ நம்மக்கிட்ட என்னென்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? we have to find 2 find is 2a. yes, so it's x square by a square plus y square by b square is equal to 1. இதில் வந்து 8,4ங்கிற பாயிண்ட் பாஸ் ஆகுது. ஸோ திஸ் இஸ் 64 plus a square plus and this is 36 divided by b square வந்து 25 which is equal to 1. So இந்த சைடு போச்சுன்னா 64 by a square is equal to 1 minus 25 minus 36. Sorry, it's 4 na, 4, 16. So you will get 9 by 25 and a square value என்ன வரப்போகுது, 9 by 25, 25 into 64 divided by 9 is equal to a square. If you have to cancel it, யாடா பசங்க சால்வ் பண்ணிட்டேன். ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், this is 3 times and this is it's all square, right? So a is equal to 40 by 3. A oda value 40 by 3 pasangla, but 2a is equal to 80 by 3. If you solve it, your answer will be 26,66 meter root. You know, எவ்வளோ நேரம் ஆகும்? I also really don't know. So see this step, at a water fountain, a water contains a maximum height of 4 meter at horizontal distance of 0.5 meter from its origin. Water contains maximum height 4 meter போயிடுவாங்க, ஆனால் வந்து அவங்களோட horizontal distance of 0.5 meter. இதுதான் அவங்களோட vertex point and this is your maximum point. Originல இருந்து 0.5 மீட்டர் தள்ளி தான் எனக்கு மேக்ஸிமம் ஹைட்டே ரீச் ஆவாங்க. இட் இஸ் 4 மீட்டர். சரியா? அப்போ இந்த பாயிண்ட் என்னது, இந்த பாயிண்ட் வந்துட்டு 0.5, 4, ஓகேவா? இது வழியாக தான் உங்களோட வாட்டர் ஃப்ளோ ஆகுது.
Okay, this is your parabola. You keep it like this. If the path of the water is a parabola, find the height of the water at the horizontal distance of 0.75 meter. So இங்கிருந்து height of the parabola என்னன்னு கேட்டிருக்காங்க. So what is this? It is 0.75 comma இந்த பாயிண்ட் எனக்கு எடுத்துக்காங்க. ரெண்டு பாயிண்ட் கொடுத்துருக்காங்களா, இந்த ஈக்குவேஷன் எழுதுங்க. வெர்டெக்ஸ் பாயிண்ட் வந்து இதுதான் நம்மளுக்கு வெர்டெக்ஸ் பாயிண்ட். மேக் இட் இஸ் அ வெர்டெக்ஸ் பாயிண்ட். இந்த பாயிண்டோட ஹெல்ப்ல நீங்க 4 கண்டுபிடிக்க. ஒரு நிமிஷம். ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் ஆஃப் 0.5 மீட்டர் தள்ளி 400 மீட்டருக்கு நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் போகும். ஸோ வார்டெக்ஸ் பாயிண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்டா பசங்களா. இந்த வார்டெக்ஸ் பாயிண்ட்டில் 0,0 வழியாக தானே போகுது. இட் பாசஸ் த்ரூ ஆரிஜின். கரெக்ட், திஸ் பாசஸ் த்ரூ ஆரிஜின். ஸோ 0,0 வழியாக போட்டுக்கலாம். ஸோ y மைனஸ் எக்ஸ் மைனஸ் 0.5 தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4ay மைனஸ் 4. இதுதான் உங்களோட பேரபோலா ஈக்குவேஷன். இந்த பேரபோலா ஈக்குவேஷன் வழியாக ஆரிஜின் மேலே பாயிண்ட் ஆகுது. ஆரிஜின் பாயிண்ட் பாசஸ் த்ரூ இட். ஸோ உங்களுக்கு ஏ என்ன கிடைக்கும் அப்போது? எக்ஸுக்கு பதிலாக 0 போடணும், ஒய்க்கு பதிலாக 0 போடணும். 0 போட்டிங்கன்னா ஏ இஸ் ஈக்குவல் டு 1/64ன்னு உங்களுக்கு கிடைக்கும். ஓகே வாடா பசங்களா, யூ வில் கெட் 1/64. அண்ட் இந்த 1/64 நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க, இதில் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஸோ யூ வில் கெட் 1/16. உங்களோட ஈக்குவேஷன் 1/16. அப்போ இதில் இந்த பாயிண்ட் 0 எக்ஸுக்கு பதிலாக 0.75னும் ஒய் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்படி நீங்கள் கண்டுபிடிக்க போனீங்கன்னா வாட் யூ வில் ஹேப்பன், யுவர் ஒய் வில் பிகம் 3. your y is equal to 3 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். ஸோ இட் இஸ் 3 மீட்டர் ஹைட்டில் பாஸ் ஆவாங்க. ஓகே வாடாமா. 9 எப்படி மேம் வந்துச்சு? ஃபுல்லாக எடுக்கவா? ஃபுல்லாக எடுக்கிறீங்களான்னு கேட்குறீங்களா? நோடா பசங்களா, ஐம் நாட் டேக்கிங் ஃபுல். ஓகேவா. ஸோ இதில் இந்த பேரபோலிக் சம்மாக இருக்கட்டும், திஸ் சம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த சம் நிறைய டைம் பப்ளிக்கில் வந்திருக்கு. திஸ் இஸ் தி லாஸ்ட் கொஷின். ஓகேங்களா. நவ் லிசன், ஐ அம் லைட்டிங் அ ராக்கெட் கிராக்கர். இட்ஸ் என்னன்னு சொல்லிடுறேன் சரியா. ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன். ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷனாலே கொடுத்துருக்க பேரபோலிக் கர்வை வந்து நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். இட் இஸ் அ பேரபோலா. இட் ரீச்சஸ் தி மேக்ஸிமம் ஹைட் 4. மேக்ஸிமம் ஹைட் வந்து 4 ரீச் பண்ணும் அவே ஃப்ரம் தி பாயிண்ட் ஆஃப் ப்ரொஜெக்ஷன். சரிங்களா. இதுதான் பாயிண்ட் ஆஃப் ப்ரொஜெக்ஷன். பாயிண்ட் ஆஃப் ப்ரொஜெக்ஷன்லேருந்து மேக்ஸிமம் 4 மீட்டர். இது வந்து 6, இது 6, இதுவும் 6 அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். லெட் இட் பி திஸ் ஒன். இந்த பேரபோலாவை நீங்களே கண்டுபிடிங்க. திஸ் இஸ் பி தி பேரபோலா. இதை வந்து 0,0ன்னு நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா. அப்போ இந்த பாயிண்ட் என்னது? இந்த பாயிண்ட் வந்து -6,4. அண்ட் இந்த பாயிண்ட் என்னவா இருப்பாங்க? 6,4. அவங்க -6,4ங்கிற இடத்துல நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் கேட்டிருக்காங்க. இட் இஸ் அ பேரபோலா. x² = 4ay. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். ஏன்னா நம்மளுக்கு தேவை ஸ்லோப். ஸ்லோப் தெரிஞ்சால் தான் tan θ யூஸ் பண்ண முடியும். ஸோ 2x is equal to 4a dy by dx. அப்போ 4y dy by dx is equal to 2x by 4a. உங்களோட a என்னடா பசங்களா? I have to find a, right? Yes. a எப்படி கண்டுபிடிப்பீங்க? Using this point. Use this point. 36 is equal to -4. So -4a into -4. So a is equal to 36 by 16. So you will get 9/4 is your answer. So அதை இங்கே நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 9y மட்டும் வரும். So it is just 9. Your answer is 2x by 9. ஓகேவா. ஸ்லோப் is equal to 2x by 9. This is your m. So m is equal to tan theta. So 2x, xக்கு பதிலாக -6/9 போடுவீங்க, which is equal to tan theta. அப்போ theta is equal to 12/3. 12/3 அப்படின்னா it is 4/3 as your answer. Okay வாடா பசங்களா. Yes. So what is this? This is the curve. x² is equal to 4ay. So this is your parabola. 4ay ல substitute பண்ணுங்க.
இந்த பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் 6,4ங்கிற பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏ வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். ஏ இஸ் ஈக்குவல் டு 9/4. சரிங்களா? அதை ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா தான் ஸ்லோப் கண்டுபிடிக்க முடியும். ஸ்லோப்பை வச்சு மட்டும்தான் tan θவை கண்டுபிடிக்க முடியும். ஓகேவாடாமா? எஸ். ஸோ எஸ், வி ஃபினிஷ் இட் ஆஃப் 2 chapters. இன்னும் 4 chapters இருக்குது. பட் தட் 4 chapters are very easy. We will half an hour sectionsக்குள்ளே அது நம்ம முடிச்சிடலாம். ஸோ பசங்களா, I want you to have some break. ஸோ எது வரைக்கும் பிரேக் எடுத்துக்கிறீங்க? எது வரைக்கும் பிரேக் எடுத்துக்கிறீங்களா பசங்களா? ஒரு கேன் வி ஹாவ் சம் பிரேக்? ஒரு லஞ்ச் பிரேக் மாதிரி எடுத்துகிட்டு வாங்க. 4th சம்மா? Fourth sum is not important பசங்களா, விட்டுருங்க. ஓகே வாடாமா? எஸ். 2 o'clock அவ்வளோ பிரேக்லாம் வேண்டாம். ஸோ வி வில் மீட் அட் 12:30 PM பசங்களா. இன்னொரு 15 minutes இருக்குது. யூ கேன் யூஸ் இட். சரிங்களா? நோ, அப்போ செக்ஷன்ஸ் முடிக்க லேட் ஆயிரும். ஸோ யூ கோ அண்ட் ஹாவ் இட். everyone sharply 1:30 பசங்களா. டானா? யா. ஸோ 3 and 4 முடிக்க 1 hour ஆயிரும். ஓகேவா? 3 and 4 5 marks முடிக்க just 1 hour போதும். we can finish it of 3 and 4 to 5 marks. ஓகேங்களா? இன்னும் வந்துட்டு செகண்ட் அண்ட் ஃபர்ஸ்ட்டு, செகண்டுக்கு ஒரு 45 minutes கொடுங்க அண்ட் ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு 45 minutes கொடுங்க. ஸோ தட்ஸ் இட். திஸ் செக்ஷன் வில் ஹோல்ட் ஆன். ஸோ இன்னும் ஒரு 2.5 மணி நேரத்தில் நம்ம வந்து செக்ஷன்ஸை முடிச்சிடலாம். ஸோ கோ அண்ட் ஹாவ் யோர் பிரேக். லஞ்ச் பிரேக் எடுத்துகிட்டு வாங்க. நானும் மைக்குக்கு சார்ஜ் போடுறேன். அட்லீஸ்ட் ஒரு 140. ஓகே ஓகே, we can start with 140. 1:30னா நான் 2க்குள்ளே 4th chapter முடிச்சிடறேன்டா பசங்களா. அதுக்காக கேட்டேன். நோ ப்ராப்ளம், யூ கேன் கோ ஒரு 1:40 PM. டன், இட்ஸ் ஃபைன். Volume 2, we will have to see it பசங்களா. ஓகேங்களா? எஸ்.
ஜெயில உங்களுக்கு ஸ்டேட் போர்ட் தான் வேணுமா? ஓகேடா பசங்களா. ஸோ எவ்ரிவன், are you all back? ஸோ சாப்டர் 4 ஸ்டார்ட் பண்ணலாமா? அடுத்தே ஜியோபஸ் நீங்கள் தான் திருப்பி வந்துட்டு அதை பார்க்கணும், ஃபுல்லாக பார்த்துடணும். சரியாடாமா? Yes everyone, so can we start with our chapter 4? This is easy டா பசங்களா. ஓகேவா? இது ரொம்ப ஈஸியான எக்ஸசைஸ். இது சீக்கிரமாகவே முடிச்சிடலாம். ஓகேவா? ஒரு 5 மார்க்ஸ் தான் இருக்குது. கேன் வி see it ட்ராமா? இதில் மீதி இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு ஹோம்ஒர்க். ஓகே, ஃபைண்ட் தி டொமைன் ஆஃப் தி ஃபாலோயிங். ஒருத்தவங்களுக்கு டொமைன்னா என்னது? டொமைன் மீன்ஸ் இன்புட்டா, அதாவது எக்ஸுக்கு பதிலாக நான் என்ன போடணும்னு பேசுறதுக்கு பேர் டொமைன். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? சைன் இன்வெர்ஸ். சைன் இன்வெர்ஸ்க்குள்ளே இருக்கிறதுனால சைன் இன்வெர்ஸ்க்குள்ளே இருக்கிற நம்பர்ஸ் எதில் ஸ்டார்ட் ஆகணும் எதில் முடியணும்னு எனக்கு தெரியும். எதில் ஸ்டார்ட் ஆகணும்? சைன் இன்வெர்ஸ் நம்பர்னா -1ல் ஸ்டார்ட் ஆகி 1லே முடிஞ்சிடணும். ஓகேங்களா? ஸோ x² + 1/2x. இந்த 2x ரெண்டு பக்கமும் மாற்றி மாற்றி மல்டிபிள் பண்ணணும். ஸோ -2x x² + 1 it is 2x. சரியாடாமா? ஸோ இப்போ இது ரெண்டு ஈக்குவேஷனாக பிரிச்சுக்கலாம். ஸோ can we split into 2 equations? Okay. ஸோ இது ஒரு ஈக்குவேஷனாக எடுத்துக்கலாம்டாமா. இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன பண்ணணும்? ஓகே, ஸோ -2x <= x² + 1. சரிங்களா? ஸோ x² + 1 எங்கே இருக்குது? டேக் இட் டு தி சைட். ஸோ 0 x² + 2x + 1. ஓகேங்களா? இப்படி ஒன்று கிடைக்கும். அண்ட் இந்த இடத்துல உங்களுக்கு என்ன கிடைக்கும்? x² - 2x + 1 <= 0. சரியாடாமா? இது யார்? நம்மளோட x + 1 தி ஹோல் ஸ்கொயர். ஓகே, இது யார்? நம்மளோட x - 1 தி ஹோல் ஸ்கொயர். ஆக்சுவலி டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும். ஸோ இதில் என்னடா அர்த்தம்? எக்ஸ் அப்போ வந்து என்னது? எக்ஸ் = 1. கரெக்ட்? எக்ஸ் அப்போ = -1. ஆமாம், ரைட்? இதில் நம்மளுக்கு > பாசிபிள் கிடையாது. ஆனால் கரெக்டாக ஈக்குவல் டு பாசிபிளா? ஸோ இப்போ இந்த கேஸில் பாருங்கள், எக்ஸ் -1 = 0. அப்போ எக்ஸ் = 1. கரெக்டாடாமா? யூ ஹாவ் 2 ஈக்குவேஷன்ஸ். So what is the answer for x டா பசங்களா? அப்போ xக்கு என்ன ஆன்சர் வரலாம்? x will be ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுப்பீங்க. ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுத்து கேன்சல் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் செகண்ட் கேஸ் நாட் பாசிபிள். ஏன்னா ஒரு ஸ்கொயர் நம்பர் வந்துட்டு 0 விட கம்மியாக இருக்க பாசிபிளே கிடையாது. ஆனால் = 0 இருக்கலாம். கரெக்டா? ஸோ when it is = 0, 3 டேஸும் நான் லைவ் வருவேன்டா பசங்களா. டோன்ட் வெரி, 3 டேஸும் நான் உங்களுக்கு லைவ் வருவேன். சரிங்களா? ஒரே நிமிஷம் தாம்மா. ஒன்ஸ் நான் ஒரு வேலை பண்ணணும்னு நினச்சேன், மறந்தே போயிட்டேன். ஓ, one sec. Whole square அப்படியே எடுத்துக்க முடியாது. This is = 1. So you will get 1 from this one and you will definitely get -1 from this side. So இப்போ நம்மளுக்கு இது whole square. whole square na plus வரும் minus வரும். கரெக்டா? So 0 ± x + 1. Okay வாடாமா? Which means x + 1 is greater than or equal to 0. So அப்போ x will be greater than or equal to -1. ஓகேங்களா? அடுத்து என்னது? 0 minus of x + 1. So இந்த minus remove பண்ணோம்னா you will get this one. So x will be
minus 1 இந்த side வந்தா plus 1, so it is 1 greater than or equal to minus x. So minus ஆல multiple பண்ணிக்கோங்க. So your minus 1 is, I should get 1. Domain minus 1 to plus 1. Yes, of course, இதோட domain வந்து minus 1 to plus 1 தான் வரும்டா பசங்களா. அதில் நம்மளுக்கு எந்த வித ப்ராப்ளமும் கிடையாது. ஓகே, ஒரே நிமிஷனே. இது வந்துட்டு ஆக்சுவலி என்ன சொல்யூஷன்? இங்கே 2 பேர் இருக்காங்க. It is actually x plus 1 the whole square. So, இப்போ x minus 1, கரெக்டா? மைனஸ் 1ன்ற இடத்துல தான் நம்மளுக்கு 0 ஆவாங்க. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு பாசிட்டிவ் ஆகும், இந்த இடத்துல நம்மளுக்கு நெகட்டிவாகவும் இருப்பாங்க. இந்த இடம் பாசிட்டிவ்னா உங்களோட எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் 1 விட அதிகமாக இருக்கணும். ஸோ இந்த எக்ஸ்பிரஷனோட ஆன்சர் வந்து எக்ஸ் ஷுட் பி கிரேட்டர் than or equal to minus 1. ஓகேவா? ஸோ இது எப்போ நம்மளுக்கு கிடைக்கும்? இட்ஸ் டெஃபினெட்லி எக்ஸ் மைனஸ் 1. மைனஸ் 1 இஸ் நாட் லெஸ் than or equal to 0. எப்பயுமே லெஸ் than or equal to 0வாக இருக்க வாய்ப்பு கிடையாது. எல்லா ஸ்கொயரும் கிரேட்டர் than 0 தான். பட் இதில் இருக்கிற எந்த கேஸ் வந்து கரெக்டாக இருக்கும்டா பசங்களா? இதில் இருக்கிற எந்த கேஸ் இதுக்கு நம்ம அப்ளை பண்ணலாம்? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 வரைக்கும் தான் இதை அப்ளை பண்ணலாம். ஸோ இட்ஸ் டோட்டலி அப் டு 1. இட்ஸ் டோட்டலி அப் டு 1. நம்மளுக்கு 1 வரைக்கும் தான் இது கரெக்டாக இருக்கும். ஸோ விச் மீன்ஸ் மை எக்ஸ் பிலாங்ஸ் டு minus 1 to 1. ஓகே, ஸோ நவ் லிசன் பசங்களா, யூ ஹாவ் டு சால்வ் திஸ். இது எல்லாத்துக்கும் தெரியும். இந்த மாதிரி தெரியாத நம்பர் வந்தால், இந்த மாதிரி தெரியாத நம்பர் வந்தால் என்ன பண்ணணும்? ட்ரையாங்கிள் சம் போய்க்கணும். சரியானமா? என்ன பண்ணணும்? ட்ரையாங்கிள் சம். டேக் இட் அஸ் அ ட்ரையாங்கிள். இப்போ கொடுத்துருக்கிறது என்னது? காஸ் தீட்டா. ஸோ காஸ் இன்வர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா இது அட்ஜசன், இது ஹைபாட்னியஸ். ஸோ இது ஒரு தீட்டான்னு போச்சுக்கோங்க. அட்ஜசன் சைட் 4, ஹைபாட்னியஸ் சைட் 5. இது நம்மளுக்கு தெரியாது. அப்போ இது வந்து 3, கரெக்டாக? ஸோ யூ ஹாவ் டு ரைட் இட். எப்படி எழுதுவீங்க? இது என்னென்னு எழுதிக்கலாம்? You can write like இது அப்படியே எழுதிக்கலாம். இல்லைன்னா ஷார்ட்டாக சொல்லட்டா, காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸையும் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸையும் ஆட் பண்ணால் π/2 கிடைக்கும். ஸோ இட்ஸ் நத்திங் பட் π/2. இட்ஸ் நத்திங் பட் π/2 காஸ் π/2 0. இது வந்து 5 மார்க் சம் கிடையாது, இதுதான் 5 மார்க் சம். நான் உங்களுக்கு சொல்கிறேன் சிம்பாலிக்கலாக இந்த சம்மை நான் ஈஸியாக சொல்கிறேன். சரியா? இப்போ இங்கே பாருடாமா, how do you do it? Cos of 4π/3. Cos of 4π/3 ஃபஸ்ட்டு எழுதுங்க. 4π/3ங்கிறது என்னது? cos of 4π/3ங்கிறது it is cos of π plus π/3. டினாமினேட்டரை விட எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள். டினாமினேட்டரை விட எவ்வளோ பெருசாக இருக்குது? ஒன்று தானே பெருசாக இருக்குது. ஸோ π plus π/3. π plus π/3னா தேர்ட் குவாட்ரண்ட். காசை பொறுத்த வரைக்கும் தேர்ட் குவாட்ரண்ட்டும் சரி, செகண்ட் குவாட்ரண்ட்டும் சரி ஒன்று தான், ரெண்டுமே நெகட்டிவ் தான். ஸோ அப்போ இது யாருக்கு ஈக்குவல்? காஸ் ஆஃப் π minus π/3க்கு ஈக்குவல். ஸோ அதை நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். நான் இப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன கிடைக்கும்? காஸ் இன்வர்ஸ் ஆஃப் π minus π/3. அண்ட் இதையும் அதே மாதிரி தான், காஸ் இன்வர்ஸ் ஆஃப் π minus π/4. ஸோ இப்போ காசும் இன்வர்ஸும் கேன்சல் ஆயிடுவாங்க. 2 பை ஆட் பண்ணால் 2π மைனஸ் ஆர் திஸ் இஸ் π/6 2π/3 and இது வந்து 3π/4. 2 பேத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? யூ வில் கெட் 12. ஸோ 12னா இதை வந்து 4ஆல் மல்டிபிள் பண்ணும் 8, இதை வந்து 3ஆல் மல்டிபிள் பண்ணும் 8. 17π/4 is your answer. ஓகே வாடா பசங்களா? 17π/4 will be answer for you. சரிங்களா? and this is one 5 mark question. எல்லாமே நெகட்டிவ்ல இருக்காங்க. tan inverse of -1. what is tan inverse of -1? what is tan inverse of -1 பசங்களா? -1ங்கிறது எப்போ நம்மளுக்கு கிடைக்கும்? 45 டிகிரிக்கு மைனஸ் வரும். tan -1 எப்போ கிடைப்பாங்க? 4th குவாட்ரண்ட்டுக்கு தான் மைனஸ் வருவாங்க. அப்போ இது tan inverse of -1 is equal to -π/4 which belongs to -π/2 to π/2. இந்த மாதிரி 5 மார்க்ஸ் நமக்கு எழுதுங்க. சரியாடாமா? cos inverse of 1/2. what is cos inverse of 1/2? cos எப்போ நம்மளுக்கு 1/2 வரும்? 60 டிகிரிக்கு, கரெக்டா? ஸோ இட் இஸ் π/3 டாமா, பிலாங்ஸ் டு 0 to π. அண்ட் இவங்களுக்கு என்ன எழுதுவீங்க? சைன் இன்வர்ஸ். சைன் எப்போ நம்மளுக்கு நெகட்டிவாக இருக்கும்? நெகட்டிவ் ஆங்கிளுக்கு நெகட்டிவாக இருப்பாங்க. இட் இஸ் -π/6க்கு, பிலாங்ஸ் டு
minus pi by 2 to pi by 2. So இவங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணுண்டா பசங்களா. ரொம்ப கஷ்டமா இருக்கா. Now listen ராமா, ஓரளவுக்கு தெளிவா டானுக்கும் சைனுக்கும் மைனஸ் வந்தா ஆங்கிளுக்கு அப்படியே மைனஸ் போட்டுருங்க, அவ்வளோதான். சரிங்களா? இவங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. இது வந்து 45 டிகிரி, ஒரு 60 டிகிரிலேருந்து 30 டிகிரி சப்ராக்ட் ஆனால் ஒரு 30 டிகிரி இருப்பாங்க. 30 டிகிரியும் மைனஸ் 45 டிகிரியும் ஆட் பண்ணிங்கன்னா you will get minus 15 டிகிரி. ஸோ வாட்ஸ் your ஆன்சர்? ஸோ டோட்டலாக என்ன ஆன்சர் வரும்டா பசங்களா? தி வேல்யூ இஸ் ஈக்குவல் டு வாட்? minus pi by 4 plus pi by 3 minus pi by 6. இவங்களை சால்வ் பண்ணிங்கன்னா you will get minus pi by 6. So 12 will be your answer. இது வந்து 3, இது வந்து 2 கூட மல்டிபிள் பண்ணும். minus 5 pi by 12 கிடைக்குமா? minus 5 pi by 12. ஓகே வாடா பசங்களா? போர்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா மேம்? இல்லைடா பசங்களா, now not till 11th to 12th போகிறவங்க இன்னும் நான் 12th போர்ஷன் ஸ்டார்ட் ஆகலை. 11th ஆனுவல் எக்ஸாம் முடிஞ்சுதான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் கூட நீங்கள் ஜாயின் பண்ணலாம். இப்போவும் டைம் இருக்குது, யூ கேன் ஜாயின் ஹியர். சரியாடாமா? pi by 12 வருமா? ரெண்டுமே மைனஸ் சைன் தானே. ஓ சாரி சாரி, யூ வில் கெட் ப்ளஸ் pi by 6னா. ஸோ யூ வில் கெட் இதை வந்துட்டு plus pi by 6. Now you solved it. Either 2, either 3 could be, either 2 could be multiple pannu. You will get minus pi by 12 as your answer. Minus pi by 12 is your answer. சரி ஆடாமா? Yes. Now listen ரா பசங்களா, எப்பயுமே நம்மளுக்கு தெரியாத numbers. If it is we don't know in the number 4 and 5 நம்மளுக்கு தெரியாது. இந்த நம்பர் நம்மளுக்கு தெரியாதுன்னா என்ன பண்ணணும்? Take it as ஒரு triangle எடுத்துக்கோங்க. Opposite side நம்மளுக்கு 4, hypotenuse side நம்மளுக்கு 5, அப்போ adjacent side நம்மளுக்கு 3. 3, 4, 5 forms a Pythagoras theorem. கரெக்டுங்களா? ஸோ pi by 12 வரணுமா? இதுவும் மைனஸ், இதுவும் மைனஸ், and this is pi by 3. So you will get 60 degree, 30 degree, 30 degree, 45 degree is greater than that one. So you will get minus டா பசங்களா. மைனஸில் தான் வரும். வேறு ஏதாவது தப்பு பண்ணியிருக்கேன்னா ப்ளீஸ் செக் அண்ட் சே. இதுவும் மைனஸில் இருந்தால் தான் நம்மளுக்கு இது வந்து பாசிட்டிவாக வரும். காசும் மைனஸில் இருந்தால் மேபி பாசிட்டிவாக இருக்கும். ஓகேவா? நவ் சீட்ரா பசங்களா, இதை டேனுக்கு மாற்ற போகிறோம். சைன் இன்வெர்ஸ் என்ன பண்ண போகிறோம்? டேனுக்கு மாற்ற போகிறோம். டேனோட ஃபார்முலா என்னது? ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஆப்போசிட் வந்து 4, அட்ஜசன்ட் வந்து 3. ஸோ மைனஸ் டேன் இன்வெர்ஸ் ஆஃப் 3 by 4. ஸோ வாட் இஸ் டேன் இன்வெர்ஸ் ஃபார்முலா? ஸோ அதை வந்து tan ஹோல் இன்வர்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். 4 by 3 minus 3 by 4 ஹோல் டிவைடட் பை 1 ப்ளஸ் 2 பற்றி மாற்றி மல்டிபிள் பண்ணால் 1 தான் கிடைக்கும். ஸோ இதுக்கு எல்சிஎம் வந்து 16ல் 9 போச்சு அப்படின்னா யூ வில் கெட் 16ல் 9 போச்சுன்னா 7 வருமா? யாடா பசங்களா? ஸோ 7 டிவைடட் பை 12 கரெக்டாக 7 by 12ன்னு கிடைக்கும். ஸோ இட் இஸ் காஸ் ஆஃப் tan இன்வர்ஸ் ஆஃப் 7 by 2 into 12 which is 24ன்னு கிடைக்கும். கரெக்டாடாமா? இதுக்கு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை போடுங்க. ஸோ கரெக்டா? ஸோ இது வந்து ஆப்போசிட் வந்து 7, adjacent வந்து 24, hypotenuse என்ன வரும்? 25. ஏன்னா 7, 24, 25 ஆல் ஃபார்ம்ஸ் ட்ரிபிளெட்ஸ். இவங்க எல்லாருமே எனக்கு ஒரு ட்ரிபிளெட்ஸை ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்போ காஸ் ஆஃப் இது காஸ் இன்வர்ஸுக்கு மாற்றிக்கோங்க, which is 24 by 25. இவனும் கேன்சல் ஆயிடுவான். 24 and 25 is your answer. ஓகே, இதை எப்படாமா யூஸ் பண்ணுவீங்க? இந்த ட்ரையாங்கிள் கான்செப்டை எப்போ யூஸ் பண்ணுவீங்க? உங்களுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற நம்பர், when you know this number is different from any other. எனக்கு அந்த ஆங்கிள் என்னன்னு தெரியாது. சைன் இன்வர்ஸ் ஆஃப் 4 by 5 எனக்கு என்னன்னு தெரியாது. அந்த ஆங்கிள் எனக்கு ஐ டோன்ட் நோ அப்படின்னா யூஸ் திஸ் ட்ரையாங்கிள் கான்செப்ட். ட்ரையாங்கிள் கான்செப்ட் வச்சு இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த மாதிரி XYZல சொல்யூஷன் வரும். ப்ரூவ் தட் சம். இது வந்து இந்த XYZக்கு ஈக்குவல், அந்த XYZக்கு ஈக்குவல். இல்லைனா 4th ப்ராப்பர்ட்டி சால்வ் பண்ண சொல்கிறாங்க, ஏதாவது ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்து ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. அப்போ நான் என்ன மேம் பண்ணுறது அப்படின்னா, ஏதாவது ப்ராப்பர்ட்டிஸ் ப்ரூவ் பண்ண சொன்னாங்கன்னா தனித்தனியாக கொடுத்துருக்காங்கல்ல இந்த மாதிரி இன்வர்ஸ்,
அந்த ஒவ்வொரு இன்வர்ஸையும் ஒரு ஆங்கிளா அன்னோன் ஒரு சம் அதர் ஆங்கிள் ஏதாவது ஒரு ஆங்கிளுக்கு எடுத்துக்கணும் சரிங்களா. ஸோ எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன கிடைக்கும், காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுங்கிறது ஒரு ஆங்கிள், லெட் இட் பி எக்ஸ். ஸோ எக்ஸோட வேல்யூ காஸ் ஏ, அந்த மாதிரி ஒய்ங்கிறது யார் காஸ் பியாக வருவாங்க, அண்ட் இசட்டுங்கிறது காஸ் சியாக வருவாங்க. ஓகேவாடம்மா. இங்கே நம்மளுக்கு என்னது எல்லாத்தையும் அந்த ஆங்கிள் எல்லாத்தையும் ஆட் பண்ணால் பை 180 டிகிரி, எல்லா ஆங்கிளையும் ஆட் பண்ணால் எனக்கு 180 டிகிரி. ஸோ a plus b is equal to 180 minus c. ரெண்டு பக்கமும் காஸ் அப்ளை பண்ணுறேன். ஸோ காஸ் ஆஃப் a plus b ஃபார்முலாவை ரெண்டு பக்கமும் நான் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். கரெக்டாடாமா. ஸோ யூ வில் கெட் காஸ் a காஸ் b மைனஸ் சைன் a சைன் b. உங்களுக்கு காஸோட வேல்யூ மட்டும்தான் தெரியும், சைன் வேல்யூ தெரியணும்னா என்ன பண்ணுவீங்க, வாட் டு யூ டூ, சைன் தெரியணும்னா யூஸ் ஐடென்டிட்டி. சைன் ஏ யாருக்கு ஈக்குவல், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏக்கு ஈக்குவல். சரியாடாமா. ஸோ இதோட வேல்யூ எக்ஸ், இதோட வேல்யூ ஒய், இதோட வேல்யூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அண்ட் திஸ் இஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இசட். இந்த மைனஸ் இசட் இந்த சைடும் இந்த ஸ்கொயர் ரூட்டை இந்த சைடும் கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டிங்கன்னா xy plus z is equal to square root of 1 minus x square square root of 1 minus y square squaring on both side. எல்லா பக்கமும் squaring பண்ணுங்க. ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்டாமா, xy plus z the whole square is equal to 1 minus x square 1 minus y square. So you will get xyz 2xyz and x square y square plus z square which is equal to 1 minus x square minus y square plus x square y square. இந்த plus plus cancel ஆயிடுவாங்க, எல்லாத்தையும் இந்த சைட் கொண்டு வாங்க. So x square plus y square plus z square plus 2xyz is equal to 1. This is your answer. Proof பண்ண சொல்லிட்டாங்க. Okay வாடாமா. Yes, once again you want me to repeat it. How to improve it? So பசங்களா, just focus on 5 marks today. இன்னைக்கு 5 மார்க்ஸ் வச்சு 5 மார்க்ஸ் லைக் நான் வந்து இப்போ 5 5 மார்க்கை நான் அட்டென்ட் பண்ணுறதுக்கு இப்போ என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டார்கெட். இன்றைக்கி உங்கள் டார்கெட் 5 மார்க்ஸ். டார்கெட்ஸ் தான் மிஸ் பண்ணுறீங்க, நீங்கள் எல்லாத்தையும் போட்டு வைக்கிறதுனால தான் மார்க் போகுது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றை ஃபோக்கஸ் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் 5 மார்க்ஸை இம்ப்ரூவ் பண்ண போகிறேன், அதுக்காக நான் பெர்ஃபார்ம் பண்ண போகிறேன், அவ்வளோதான். சரியாடாமா. ஸோ லுக் இட் திஸ் ஒன், திஸ் இஸ் காஸ் எக்ஸ், காஸ் இன்வர்ஸ் காஸ் இன்வர்ஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் இசட். இவங்க 3 பேரும் சம் ஆங்கிள். இதை வந்து அன்னோன், ஏதாவது ஒரு வேறு ஆங்கிளுக்கு எடுத்துக்கோங்க. டேக் இட் லைக் அன்னோன். இந்த மாதிரி ப்ரூஃப் சம் வந்தாலும் என்ன பண்ணணும், இந்த இன்வர்ஸாக வச்சுக்க கூடாது. இன்வர்ஸை ட்ரிக்னாமெட்ரியாக மாற்றிடுங்க, ஸ்ட்ரைட்டாகவே ட்ரிக்னாமெட்ரியாக மாற்றணும். அதுக்கு என்ன பண்ணணும், ஒவ்வொருத்தரையும் டீட்டான்னு எடுத்துக்கணும். ஸோ இது ஒரு ஆங்கிள், இது ஒரு ஆங்கிள், இது ஒரு ஆங்கிள்னு 3 ஆங்கிளையுமே வித்தியாசமாக எடுத்துக்கிட்டேன். ஸோ ஐ டேக் இட் as a plus b plus c is equal to pi. ஸோ இப்போ ட்ரிக்னாமெட்ரி, ஏன்னா இன்வர்ஸை இப்படி கண்டுபிடிக்க முடியாது. ப்ரூஃப் சம்மை பொறுத்த வரைக்கும் இன்வர்ஸ் வச்சு கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஸோ அதை பேசிக்கலி யூ ஹாவ் டு சேஞ்ச் இன்டு ட்ரிக்னாமெட்ரி, ஸ்ட்ரெயிட் ஃபங்க்ஷனாக மாற்ற போகிறீங்க, அவ்வளோதான்டா பசங்க. இதே மாதிரி பின்னாடி ஒரு சம் வருது, ஐ வில் லெட் யூ நோ. ஓகேவா. tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் ஏ ரெண்டு பேர்த்தையும் ஆட் பண்ண ஃபார்முலா உங்களுக்கு தெரியும்ல. ஸோ ரெண்டு பேர்த்தோட அடிஷன் மேலே வரும், எக்ஸ் மைனஸ் ஒய் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 2 ப்ளஸ் x plus 1 divided by x plus 2 whole divided by 1 minus ரெண்டு பேர்த்தையும் மல்டிபிள் பண்ணிக்கணும். கரெக்டாடாமா, இதுதானே ஃபார்முலா. கரெக்டுங்களா. இந்த tan இன்வர்ஸ் இங்கே போனால் என்னது, tan pi by 4, tan 45 it is nothing but it is 1. ஸோ இதுக்கு எல்சிஎம் எடுப்பீங்களா, எக்ஸ் மைனஸ் 1ஐயும் எக்ஸ் ப்ளஸ் 2ஐயும் மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிள் பண்ணால் என்ன கிடைக்கும் உங்களுக்கு, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x வராது, மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2 அண்ட் இவங்க ரெண்டு பேர்த்தையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் யூ வில் கெட் ப்ளஸ் எக்ஸ் அண்ட் இங்கே தான் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2 கிடைக்கும், ஹோல் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 2 எக்ஸ் மைனஸ் 2. இங்கே என்னடாமா வரும், எல்சிஎம் எடுப்பீங்க, சேம். இது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4ன்னு வரும், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4, இது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1ன்னு வரும், மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1ன்னு வரும். ஸோ உங்களுக்கு இந்த டினாமினேட்டரும் அந்த டினாமினேட்டரும் கேன்சல் ஆயிடுவாங்க. கரெக்ட். இந்த டினாமினேட்டர் கேன்சல் ஆயிடுவாங்க. ஸ்ட்ரெயிட்டாகவே யூ வில் டூ இட். ஃபைனலி ஐ ஹாவ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 டிவைடட் பை
minus 3 which is equal to 1. இது இந்த சைடு போரும் x square is equal to minus 3. So x square is equal to 1. அப்போ x is equal to plus or minus 1. What's your answer பசங்களா? Your x is equal to plus or minus 1. Important தாங்க மேம், ஒரே நிமிஷம், இப்போ எல்லாருமே அவைலபிளாக இருப்பாங்க. ஸோ அந்த பிடிஎஃப் லிங்க்கை நான் வந்து இப்போது இதே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் ஆட் பண்ண சொல்லிடுறேன். ஸோ தட் எவ்ரி ஒன் கேன் see it. பட் லாஸ்ட்டில் தான் கொஷினே பார்த்தீங்களா, ஓ இதுக்கு ப்ரூஃப் பண்ணும், ஷோ தட் சம்மன் அடிச்சிட்டிங்களா? எஸ், நிறைய பேர் அதை அப்படி பண்ணுவீங்க. இட்ஸ் நாட் அ ஷோ தட் சம் தான் பசங்களா. One, 10, 11, 12. In the 1 minute. This is the important questions PDF ஓட link. இதை ஒரே நிமிஷங்க, நான் வந்து டீம் கிட்ட கொடுத்துட்றேன், அவங்க அப்லோட் பண்ணிடுவாங்க கமெண்ட் செக்ஷனில். ஓ சாரி ஆட் பண்ணுறது தப்பாக ஆட் பண்ணிட்டேனா? ஒன் செக். I have to subtract it or add it. ஓகே, எஸ், ஃபார்முலா ஷீட் இப்போதைக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அட்டாச் பண்ண சொல்லிடுறேன் பசங்களா. அப்புறம் ஃபார்முலா ஷீட் அட்டாச் பண்ணிக்கலாம். ஒரே நிமிஷம் இருங்க, கவனிங்க. ஐ ஹாவ் டு மல்டிபிள் திஸ் 2. when I multiple this 2, x square plus x minus 2 கிடைக்கும். when I multiple this x square minus x plus minus 2 கிடைப்பாங்க. so I will get 2x square. yes, sorry 2x square னு வருவாங்க. so 2x square is equal to 1. so x is equal to x square is equal to 1 by 2. so x is equal to plus or minus 1 by root 2. yes, 3x லாம் மிஸ் ஆகலை. 3x லாம் கேன்சல் ஆகிடுவாங்க. நோ, 3x லாம் வராது. கரெக்டாக பண்ணிட்டோம். ஸோ x ஆட் பண்ணால் 2x square. ஐ மிஸ்டு தட். டேமா எல்லாரும் கவனி, இந்த மாதிரி தான் கிரியேட்டிவ் சம் கேட்பாங்க. இஃப் தே ஆஸ்க் கிரியேட்டிவ் சம்ஸ் லைக் திஸ், இல்லைனா ப்ரூஃப் சம் கேட்பாங்க. இவங்களுக்கு ஈக்குவல் அந்த மாதிரி ப்ரூஃப் சம் கேட்குறாங்க. அப்போ நான் என்ன பண்ணட்டும்? எய்தர் இதை வந்துட்டு யூ கேன் சால்வ் யூஸிங், ஆக்சுவலி இதை நீங்கள் வந்துட்டு ட்ரையாங்கிள் சம் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்ற பட்சத்தில் ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணிக்கலாம். இது ட்ரையாங்கிள் கான்செப்டில் பக்காவாக வரும். இஃப் ட்ரையாங்கிள் கான்செப்டில் அது ஆட் ஆகலை, ட்ரையாங்கிள் பேஸில் அவன் வரலை அப்படின்னா இவனை மட்டும் என்னென்னு எடுத்துப்பீங்க? சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ், சைன் இன்வர்ஸ் ஆஃப் சம் திங்ஸ் இருக்கா, இதை நம்ம டீட்டான்னு எடுத்துக்கணும். வாட் யூ ஹவ் டு டேக் இட்? யூ ஹவ் டு டேக் இட் அஸ் டீட்டா. சரியாடாமா? இப்போ நீங்கள் ஒரு கான்செப்டில் சொல்லுங்கள், இந்த ஃப்ராக்ஷனை பார்க்கும்போது இதை வச்சு ட்ரிப்ளெட்ஸை ஃபார்ம் பண்ண முடியுமா? பித்தாகரஸ் ட்ரிப்ளெட்ஸ் வருவாங்களா? ட்ரிப்ளெட்ஸில் வந்தால் நோ ப்ராப்ளம். ட்ரிப்ளெட்ஸில் வரல அப்படின்னா ஜஸ்ட் ட்ரிப்ளெட்ஸில் வரல அப்படின்னா we have to take it as some theta. அது ஒரு ஆங்கிளாக எடுத்து சால்வ் பண்ணிட்டா முடிஞ்சிருச்சு. ஓகேவாடா பசங்களா? எஸ், யூ காட் இட் எவ்ரி ஒன்? எஸ்டா பசங்களா, தீஸ் கொஷின்ஸ் ஆர் இனஃப் ஃபார் யுவர் பப்ளிக் எக்ஸாம். ஸோ இப்போ இந்த ட்ரிப்ளெட்டில் வருமா வராது, அவ்வளோதான் என் கொஷின். கேன் வி மேக் இட் அஸ் அ ட்ரையாங்கிள்? இதை வச்சு ஒரு ட்ரையாங்கிள் என்னால் பேஸ் பண்ண முடியுமா? தாராளமாக பண்ண முடியும். ஸோ இங்கே பாருங்கள், இது வந்துட்டு நம்மளோட ஆப்போசிட். எக்ஸ் வந்து எனக்கு ஆப்போசிட், ஹைபாட்னஸ் வந்து எனக்கு 1 + x ஸ்கொயர். அப்போ இது என்னடாமா? இது என்னவா இருக்கும்? இது எக்ஸுனா இது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + x ஸ்கொயர். அப்போ இவங்க என்ன? வாட் இஸ் இட்? இட் இஸ் 1, ரைட்? 1ஆக இருந்தால் தானே 1 இன்னும் ஆட் பண்ணி இவன் ஹைபாட்னஸாக வர முடியும். கரெக்டா? ஸோ இதுதான் ட்ரையாங்கிள். அப்போ இங்கே என்னது? லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்மளுக்கு என்ன வரும்? வாட் இஸ் ஏ லெஃப்ட் ஹேண்ட் சைடு? your left hand side is equal to cos of sin inverse. எனக்கு இது என்னவா மாற்றணும்? cos inverse மாற்றணும். cos inverse ஓட ஃபார்முலா என்னது? adjacent by hypotenuse. இப்போ 1 by square root of 1 + x square. ஸோ உங்களோட லெஃப்ட் சைடு என்னது?
லெஃப்ட் சைடு வந்து 1/1 plus square root of x square. இதே மாதிரி can you say your right side? ரைட் சைடுக்கு என்ன ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணலாம்டா பசங்களா? நான் லெஃப்ட் சைடு சொல்லிட்டேன். ரைட் சைடுக்கு ஒரு ட்ரையாங்கிளாக போடலாம். 3 4 ஃபார்ம்ஸ் ட்ரிபிள்-எட்ஸ், 3 4 5 ஃபார்ம்ஸ் ட்ரிபிள்-எட்ஸ் உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். காட் இன்வர்ஸ்னா இந்த 3ங்கிறது என்னது? 3ங்கிறது அட்ஜசென்ட் அண்ட் இது ஆப்போசிட் சைடு. ஸோ அட்ஜசென்ட் சைடு எனக்கு 3, ஆப்போசிட் சைடு எனக்கு 4, ஹைபாட்னியஸ் எனக்கு 5. ஸோ சைன் ஆஃப் அதை சைன் இன்வர்ஸாக நான் மாற்றணும். சைன் இன்வர்ஸோட ஃபார்முலா என்ன? What is sin inverse formula டா பசங்களா? sin inverseங்கிறது opposite by hypotenuse. Opposite எனக்கு 4, hypotenuse எனக்கு 5. So your answer is 4/5. So right to left to equal. அப்போ 1/square root of 1 plus x square is equal to 4/5. So squaring on both side பண்ணுங்க. Squaring on both side பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? உங்களுக்கு 1/1 plus x square is equal to 16/25. Cross multiple on each other. So 25 is equal to 16 plus 16x square. So 16 inga vandrum. When you subtract 16, 9/16 is equal to x square. So x is equal to plus or minus 3/4. So what is it, Rama? X is equal to plus or minus 3/4 is the right answer. ஓகேங்களா? வந்துடுச்சா? everyone got your answer? Sometimes triangle ஒரு சைடு 0 or negative or complex number வந்தா எப்படி மேம் போடுறது? Sometimes triangle அப்படி கேட்க மாட்டா. ஓகேவா? நீங்கள் அப்படிலாம் கேட்க மாட்டா. ஏன்னா inverse is always applicable for only for real numbers. இன்வர்ஸ்க்குள்ள காம்ப்ளெக்ஸ் நம்பரையோ ஜீரோவையோலாம் கொண்டு வர மாட்டாங்க. சரியாடாமா? அப்படிலாம் நீங்கள் பயப்பட வேண்டாம். ஓகேவா? நடக்காத ஒரு விஷயத்தை வச்சு நம்ம யோசிக்கவே வேண்டாம். ஸோ என்ன பண்ணலாம்? இப்போ இந்த எக்ஸை இந்த சைட் கொண்டு போய்க்கலாம். எப்படிலாம் டவுட் கேட்குறீங்க? ஓகே, பட் இட் இஸ் குட். ஸோ எக்ஸ் மைனஸ் 1 ப்ளஸ் tan inverse of x plus 1 which is equal to tan inverse of 3x minus tan inverse of x. சரிங்களா? உங்களுக்கு tan inverse ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுங்க. ஸோ tan inverse ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிங்கன்னா x minus 1ஐயும் x plus 1ஐயும் ஆட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஆட் பண்ணிங்கன்னா 2x கிடைக்கும். டிவைட்ல 1 மைனஸ் இல்லை கார்த்திக், அந்த ப்ளஸ் ஆர் மைனஸுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்குட்டே. ஸ்கொயர் ரூட் எடுத்துட்டாலே ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்துடும். ஓகேவா? ஆனால் இஃப் வி ஆர் கால்குலேட்டிங் டிஸ்டன்ஸ், இப்போ ஏஇக்கெலாம் நம்ம கண்டுபிடிச்சோம்ல 5th சாப்டரில் ஏலாம் கண்டுபிடிச்சோம்ல. ஆனால் நான் அந்த இடத்துல ப்ளஸ் ஆர் மைனஸ் போடலை. ஏண்டாமா? ஸோ ஏன்னா டிஸ்டன்ஸ் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். எதெல்லாம் ஆல்வேஸ் பாசிட்டிவ் நான் எடுக்கிறேனோ அந்த இடத்துல ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்தால் கூட நான் பாசிட்டிவ் வேல்யூ மட்டும்தான் எடுத்துப்பேன். பாசிட்டிவ் மட்டும்தான் எடுத்துக்கணும். சரியாடாமா? ஸோ உங்களுக்கு ஒரு சில குவான்டிட்டிஸ் இருப்பாங்க. இப்போ லென்த் கண்டுபிடிக்கிறீங்க, டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறீங்க, மாடுலஸ் கண்டுபிடிக்கிறீங்க, மேக்னிடியூட் கண்டுபிடிக்கிறீங்க, எல்லா இடத்துலையுமே ஸ்கொயர் ரூட் யூஸ் பண்ணுறீங்க. ஆனால் அந்த எல்லா இடத்துலையுமே ப்ளஸ் ஆர் மைனஸ் போட மாட்டோம். ஜஸ்ட் ஸ்கொயர் ரூட் மட்டும் தான் போடுவோம். பிகாஸ் தே ஆர் டிஸ்டன்ஸ். அவன் எல்லாமே டிஸ்டன்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுறான். எஸ்ஐ யூனிட்டை ரெப்ரசென்ட் பண்ணுற எல்லாருமே பாசிட்டிவ் தான். ஓகேவா? ஃபிசிக்ஸில் படிச்சிருக்கீங்கல்ல, எஸ்ஐ யூனிட் ரெப்ரசென்ட் பண்ணால் பாசிட்டிவ். இது வெறும் அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன். இது எக்ஸுங்கிறது யாராக வேணா இருக்கலாம், எனி ரியல் நம்பர். ஸோ இட் குட் பி நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ், ரெண்டு பேருமே இருக்கலாம். அதனால ப்ளஸ்ஸும் வரும் மைனஸும் வரும், உன்னோட டொமைன் பொறுத்து. ஓகே வாடாமா? ஸோ ரெண்டு பேர்த்தையும் இஃப் யூ மல்டிபிள் யூ வில் கெட் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1. இது யாருக்கு ஈக்குவல்? tan inverse of 2x divided by 1 minus 3x square. கரெக்டா? இந்த tan inverse கேன்சல் ஆயிடுவாங்க. அண்ட் டெஃபினெட்லி இப்போ நீங்கள் ஒரு வேலை பண்ணுவீங்க. என்ன தெரியுமா? tan inverse கேன்சல் ஆகிட்டு ஸ்ட்ரெயிட்டாகவே இப்படி கேன்சல் பண்ணிடுவேன். தயவு செஞ்சு அப்படி பண்ணாது. இதை வந்து செகண்ட் சாப்டர்லேயும் அப்படி பண்ணுவீங்க, தேர்ட் சாப்டர்லேயும் அப்படி பண்ணுவீங்க, ஃபோர்த் சாப்டர்லேயும் அப்படி பண்ணுவீங்க. ஆனால் அப்படி பண்ணக்கூடாது. சால்விங் whenever you are having solutions, எப்போல்லாம் நான் சொல்யூஷன்ஸை பற்றி யோசிக்கிறேனோ அப்போல்லாம் அப்படி பண்ணக்கூடாது. எல்லாத்தையும் ரைட் சைட் கொண்டு வந்து காமன் அவுட் தான் பண்ணணும். கேன்சலேஷன் பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும்? காமன் அவுட் தான் பண்ணணும். நோ கேன்சலேஷன். எல்லாருமே தெளிவாக கேட்டுக்கும். சரியாடாமா? எல்லாத்துக்கும் 2x கேன்சல் பண்ணாத. டேக் இட் டு திஸ் சைட். ஸோ இட் இஸ் 2x டிவைடட் பை 2 minus x square and minus 2x divided by 1 minus 3x square which is equal to 0. So 2x common எடுத்துக்கோங்க. 2x common எடுத்துக்கோங்க. When you take common 1 by 2x square minus 1 by
1 minus 3x square which is equal to 0. சரியாடாமா? இந்த 2x இப்போ 0க்கு ஈக்குவேட் பண்ணுங்க. 2 வேணா கேன்சல் பண்ணிக்கலாம், x வேண்டாம். ஓகேவா? 2 வேணா கேன்சல் பண்ணிக்கலாம் ஜஸ்ட். ஸோ x is equal to 0ங்கிற ஒரு சொல்யூஷன் கிடைச்சிச்சா? இவன் 0வா இருந்தால் என்ன அர்த்தம்? 1/2 minus x ஸ்கொயரும் 1/1 minus 3x ஸ்கொயரும் ஈக்குவல். ஸோ 1 minus 3x square is equal to 2 minus x square. ஸோ இந்த 1 இங்கேயும் இவன் இங்கேயும் வந்துடுவாங்க. So you will get 4x square plus 3 is equal to some 0. சரியாடாமா? Okay. It is some quadratic equation. இந்த quadratic equationக்கு எத்தனை roots இருக்கு? 2 roots இருக்கா? இவனுக்கு minus into minus plusல minus into minus plusல பசங்களா. ஸோ 1 minus x square plus 1ன்னு வரும். ஸோ 2 minus x squareன்னு வரும். இது 1 minus ரெண்டு பேத்தையும் மல்டிபிள் பண்ணும், 3x இதையும் மல்டிபிள் பண்ணால் 3x squareன்னு கிடைக்கும். கரெக்டாடாமா? minus into minus it become plus. So 2 minus x square. So number of solutions கேட்டிருக்காங்க. இது ஒரு quadratic equation. Quadratic equationக்கு 2 solution இருக்கு, இங்க ஒரு solution இருக்கு. ஆக மொத்தம் how many solution? There are 3 solutions. சரியாடாமா? There are 3 solutions. புரியலையா? என்னடா பசங்கள புரியல? ஃபார்ம் ஓகே, tan inverse ஃபார்முலா தெரியாதா? யாருக்காவது tan inverse ஃபார்முலா தெரியாமல் இருக்கீங்களா? ஓகே, சி tan inverse of x minus tan inverse of y is equal to tan inverse of, இங்கே ப்ளஸ் அப்படின்னா x plus y divided by 1 minus xy. இதுதான் ஃபார்முலா. சரியா? இந்த ஃபார்முலாவை நான் போட சொல்கிறேன். இவங்க ரெண்டு பேத்தையும் நடுவில் ஆட் இருந்தால் ரெண்டு பேத்தையும் ஆட் பண்ணிக்கணும். இவங்க ரெண்டு பேத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 1 கேன்சல் ஆயிரும். 2x ஆட் பண்ணால் 2x. டிவைடில் 1 மைனஸ் ரெண்டு பேத்தையும் ப்ராடக்ட் பண்ணணும். ஸோ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கேன். சரியாடாமா? இப்போ இதுக்கு என்னது? இவங்க ரெண்டு பேத்தையும் நான் சப்ராக்ட் பண்ணணும். ஓகே, ஐ காட் இட். இங்கே சப்ராக்ஷன், மேலே சப்ராக்ஷன்னா இங்கே ப்ளஸ் தான் வரணும். சரியாடாமா? ஆப்போசிட் சைன் யூ வில் கெட் ப்ளஸ். ஸோ tan inverse of x minus tan inverse of y. ஃபார்முலா என்னது? tan inverse of x minus y divided by 1 plus xy. டே இங்கே மைனஸ்னா இங்கே மைனஸ் கீழே ப்ளஸ், இங்கே ப்ளஸ்னா இங்கே ப்ளஸ் கீழே மைனஸ். ஓகேவாடா பசங்களா? சேம் ஃபார்முலா. இட்ஸ் ஆல் சேம் ஃபார்முலா. ஸோ யூ வில் கெட் 4x square is equal to 3. சரிங்களா? ஸோ x square is equal to 3/4. when you solve it you will get 2 equations. அவ்வளோதான். இங்கே ரெண்டு ஈக்குவேஷன். எக்ஸுக்கு எத்தனை வேல்யூ வருது? நம்பர் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் கேட்குறாங்க. 3 ஈக்குவேஷன்ஸ் வருது. 0 வருது, √3/2 ப்ளஸ் √3/2 அண்ட் மைனஸ் 3/√2ன்னு 3 சொல்யூஷன்ஸ் இருக்காங்க. ஸோ ஆக மொத்தம் எத்தனை சொல்யூஷன்? 3 சொல்யூஷன்ஸ். 3 0வும் வரும். 0 இஸ் ஆல்சோ அ சொல்யூஷன். 2 கிடையாது, 3. அவ்வளோதாண்டா பசங்களா சாப்டர் 4. tan inverse ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு தான் நிறைய 5 மார்க்ஸ் உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ tan inverse ப்ராப்பர்ட்டிஸை நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஓகே, யா, தேர்ட் சாப்டர் ஸ்டார்ட் பண்ணுவோமா? லஞ்ச் பிரேக் இப்போ தானே கொடுத்தேன். ஐ ஹாவ் கிவன் தி லஞ்ச் பிரேக்டா பசங்களா. ஸோ இப்போது சி திஸ் இஸ் வெரி ஈஸி. தேர்ட் சாப்டர் இது ரொம்ப ரொம்ப ஈஸிடா. சம் ஆஃப் தி ரூட்ஸ், ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் ஃபார்முலா தெரிஞ்சால் போதும். சம் ஆஃப் தி ரூட்ஸ் ஃபார்முலா என்ன? வாட் இஸ் சம் ஆஃப் தி ரூட்ஸ் ஃபார்முலாடா பசங்களா? நீங்கள் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணிங்கன்னா we can complete this section 4க்குள்ள செக்ஷனை கம்ப்ளீட் பண்ணலாம். ட்ரையாங்கிள் வச்சு ஆங்கிள் கன்வெர்ட் பண்ணுறது கஷ்டமாக இருந்தால் என்ன மேம் பண்ணணும்? when triangles are very difficult, ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ண முடியாது. எல்லா நம்பர்ஸும் வச்சு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ண முடியாது. அது ஒரு ட்ரிப்ளெட்ஸாக இருந்தால் மட்டும்தானே பாசிபிள். இல்லைன்னா அதை சம் ஆங்கிளாக எடுத்துக்கணும். டேக் இட் சம் டீட்டா. அது ஒரு டீட்டாவாக எடுத்து எக்ஸ் யார், எக்ஸுங்கிறது காஸ் டீட்டா அப்படின்னு எடுத்து பண்ணிடணும். ஓகேவாடாமா? 5.5 முடிச்சுட்டு தான் நான் 4 ஸ்டார்ட் பண்ணேன்டா பசங்களா. ஓகே, தெர் ஆர் 2. இப்போ எத்தனை சொல்யூஷன்ஸ் இருக்காங்க? 2 சொல்யூஷன்ஸ் இருக்காங்க. சி இப்போ 2 + i இஸ் அ ரூட்.
இப்போ இதுலேருந்து எனக்கு என்ன தெரிய வருது, இதோட காம்ப்ளெக்ஸ் நம்பரும் ரூட் தான். 2 minus I is also a root. இதுவும் எனக்கு ரூட் தான். சரிங்களா? அடுத்தது என்னடாமா, 3 minus root 2 is a root அப்படின்னா 3 plus root 2வும் எனக்கு ரூட் தான், ஆல்சோ a root. இப்போ உங்ககிட்ட எத்தனை ரூட்ஸ் இருக்கு? How many roots are there? Totally there are 4 roots. எத்தனை ரூட்ஸ் இருக்கு? 4 roots இருக்கு. நான் யூஸ் பண்ண போகிறது, இப்போ இந்த யார் யார் தெரியாது, இங்கே மொத்தம் எத்தனை பேர்? மொத்தம் 6 பேர். இன்னும் எனக்கு 2 பேர் தெரியாது. ஸோ 2 plus I, 2 minus I, 3 minus root 2, 3 plus root 2, ஆல்ஃபா பீட்டா. இவங்க தான் என்னோட ரூட்ஸ். இவங்களாம் தான் என்னோட ரூட்ஸ். ஆல்ஃபா பீட்டா மட்டும் கண்டுபிடிச்சா முடிஞ்சு போச்சு. ஓகே, ஸோ 2 பேர் தான் தெரியாது. ஸோ என்னோட மோட்டிவ் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணுறது. உங்களுக்கு 2 பேர் தெரியாதுன்னா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்? சம் ஆஃப் தி ரூட்ஸ், ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் வேணும். சரிங்களா? சம் ஆஃப் தி ரூட்ஸ் ஃபார்முலா என்னது? இப்போ 6 பேர்த்துக்கான சம் ஆஃப் தி ரூட்ஸ் ஃபார்முலா. 6 பேர் இருந்தால் சம் ஆஃப் தி ரூட்ஸ் ஃபார்முலா என்னது? அதே தான், சேம். ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணடாமா, எல்லாத்தையும் சம் ஆஃப் தி ரூட்ஸ் ஃபார்முலா என்னது? மைனஸ் பி பை ஏ. யார் இங்கே பி? 13, மைனஸ் 13. ஸோ 13 by 1 which is 13. சரிங்களா? எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 13 ஆமாம். ஓகே, எல்லாத்தையும் ஆட் பண்ணும். 2 பேரை ஆட் பண்ணலாம். இவனையும் ஆட் பண்ணால் என்ன ஆகும்? ஐ கேன்சல் ஆயிடுவாங்க, 4 கிடைக்கும். கரெக்ட்? அடுத்தது அதே மாதிரி இவனையும் ஆட் பண்ணிங்கன்னா ரூட் டூ கேன்சல் ஆகி 6ன்னு கிடைக்கும். ப்ளஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு 13. அப்போ இதுலேருந்து சொல்லுங்கள், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வேல்யூ என்னது? 3யா? ஏடா பசங்க, which is equal to 3. Got it right? இப்போ அதே மாதிரி ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ், when I'm taking for product of the roots, c by d by a னு வரும். ப்ராடக்ட் அப்படின்னாலே constant term divided by first term. ப்ராடக்ட்னாலே என்னது? constant term divided by first term. So your product is minus 140. So minus 140 by 1. எல்லாத்தையும் ப்ராடக்ட் பண்ணும். ப்ராடக்ட் பண்ணுறதுக்கு 2 பேராக ப்ராடக்ட் பண்ணுங்க. சரிங்களா? இவனையும் ப்ராடக்ட் பண்ணுறதுக்கு ஒரு நம்பரையும் அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் மல்டிபிள் பண்ணால் என்ன கிடைக்கும்? one number into with your complex number you will get real part square plus imaginary part square. கரெக்டா? அப்போ 2 plus ஐயும் 2 minus ஐயும் மல்டிபிள் பண்ணால் 4 plus 1 தான் ஆன்சர். அடுத்தது இவங்க 2 பேர்த்து மல்டிபிள் பண்ணிங்கன்னா a square plus b square ஃபார்முலா. ஸோ அப்போ 9 minus 2 and not plus, actually not plus, it's multiplication. Everything is multiplication, right? Into alpha beta which is equal to minus 140. So இது வந்து 7, இது வந்து 5. So alpha beta is equal to minus 140 divided by 35. So when you cancel you will get 4. Alpha beta ஓட வேல்யூ என்னடா பசங்களா? minus 4. கரெக்டா? உனக்கு alpha plus beta தெரியும், alpha beta தெரியும். How do you form a quadratic equation? ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கு என்ன வேணும்? மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் minus 3x and it is minus 4 is equal to 0. 4 எப்படி பண்ணுவீங்க? 4 வந்து 4 1s எழுதுவீங்க. இங்கே மைனஸ் போடணும், இங்கே ப்ளஸ் போடணும். அப்போ எக்ஸுக்கு என்னென்ன வேல்யூ வரும்? எக்ஸுக்கு 4 and 1 minus 1. ஸோ வாட் ஆர் தி ரூட்ஸ் பசங்களா? 2 பேர்த்த கண்டுபிடிச்சிட்டிங்களா? 2 பேர்த்த சால்வ் பண்ணுங்க, முடிஞ்சிருச்சு. எனக்கு தேவை ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஐ ஆல்வேஸ் ஃபோக்கஸ் ஆன் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். 3rd சாப்டர்னாலே நான் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கு மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். ஏன்னா அதை சால்வ் பண்ணுறது ரொம்ப லிட்ரலி ஈஸி. ஃபேக்டரைஸ் பண்ணிட்டு என்னோடய வேலை சீக்கிரமாக முடிஞ்சிடும். ஃபேக்டரைஸே வரலனாலும் ஃபார்முலா மெத்தடில் போட்டு முடிச்சிருவேன். கரெக்டாடாமா? ஸோ அதுக்காக தான். இஃப் தி ரூட்ஸ் ஆஃப் தி ஈக்குவேஷன், ஒரு கியூபிக் ஈக்குவேஷனோட ரூட்ஸ் வந்து ஹெச்பியில் இருக்காங்க. ஓகேவாடாமா? ஹெச்பின்னா என்னது? இப்போது கியூபிக் ஈக்குவேஷன், இதுக்கு எத்தனை ரூட்ஸ் இருக்க முடியும்? கியூபிக்னாலே 3 பேர் இருப்பாங்கன்னு அர்த்தம். ஆல்ஃபா பீட்டா காமா இவங்க எல்லாரும் என்ன இருப்பாங்க? ஹெச்பியில் இருக்காங்க. ஓகேவா? ஸோ ஹெச்பிங்கிறது ரெசிப்ரோக்கல்ஸ் ஆஃப் ஏபி. கரெக்ட்? ஏபி சீக்வன்ஸோட ரெசிப்ரோக்கல் தான் ஹெச்பி சீக்வன்ஸை ஃபார்ம் பண்ணுவாங்க. ஆமாம். ஸோ அப்போது இவங்களோட ரெசிப்ரோக்கல்ஸ்லாம் வந்து எனக்கு ஏபியில் இருப்பாங்க. 1 by ஆல்ஃபா, 1 by பீட்டா, 1 by காமா ஆர் இன் ஏபி. ஓகேவா? ஃபார் என்ன ஈக்குவேஷன்? இந்த ஈக்குவேஷனுக்கு எக்ஸ் கியூப் ப்ளஸ் பிஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் கியூஎக்ஸ் ப்ளஸ் ஆர் அப்படின்னு எடுத்துப்பேன். பட் என்னால் இப்படி சால்வ் பண்ண முடியாது. ஒரு ரூட் 1 by ஆல்ஃபா, 1 by பீட்டா, 1 by காமாலாம் எனக்கு செல்லுபடி ஆகாது. ஐ நீட் ஆல்ஃபா பீட்டா காமா. ஸோ அப்போது இது ஒன்று ரெசிப்ரோக்கலில் இருக்கணும், இல்லைன்னா
ஈக்குவேஷன் ரெசிப்ரோக்கல் இருக்கணும். அது இவ்வளோதான். ஏபின்னா லைக் ஹெச்பி டு ஏபி நான் மாத்திரேன்னா ஒன்று ரூட்ஸை ரெசிப்ரோக்கலாக வச்சுக்கோங்க, இல்லைனா ஈக்குவேஷன்ஸை ரெசிப்ரோக்கலாக மாற்றிக்கோங்க. நம்ம என்ன பண்ணலாம், ஈக்குவேஷனை ரெசிப்ரோக்கலாக மாற்றிக்கலாம். ஓகே, ஸோ நான் ஐம் ட்விஸ்டிங், நான் அதை அப்படியே ட்விஸ்ட் பண்ணுறேன். இப்போ ஆல்ஃபா பீட்டா காமா ஆர் இன் ஹெச்பி ஃபார் எந்த ஈக்குவேஷனுக்கு 1/x3 got it பசங்களா? and p into 1/x3 and q into 1/x plus r is equal to 0. இதுக்கு நீ LCM எடுத்து சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1 plus pxன்னு வரும் and qx2ன்னு வரும் and rx3ன்னு வரும் which is equal to 0. சரியாடாமா? புரிஞ்சுதா? yes. okay, these are the AP for in this equation. இவங்கலாம் AP in this equation. okay. சுரேஷ் என்னடாமா புரியல? what you can't understand? 8th சாப்டருக்கு ஸ்ட்ராட்டஜி சொன்னீங்கன்னா ஃபுல்லாக பார்க்கணுமா ஒரு இம்பார்ட்டன்ட் மட்டும் பார்த்தா போதுமா? ஃபுல்னாலும் ஓகே, இம்பார்ட்டன்ட்னாலும் ஓகே, எல்லாமே ஒரே மெத்தட் தான். 8th கேட்டாலே மோஸ்ட்லி க்ரியேட்டிவ்ஸ் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகே, கிளியராக சொல், நல்லா தெளிவாக கேளு. இவனோட ரூட்ஸ் ஹெச்பியில் இருக்காங்க. ஹெச்பின்னா ஹார்மோனிக் ப்ரொஜெக்ஷன். ஹார்மோனிக் ப்ரொஜெக்ஷன்னா என்னன்னு நிறைய பேருக்கு தெரியாது. ஹார்மோனிக் ப்ரொஜெக்ஷன் மீன்ஸ் தேர் டேர்ம்ஸோட ரெசிப்ரோக்கல் ஆர் இன் ஏபி, அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷனில் இருக்காங்கன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ அவங்களோட ரெசிப்ரோக்கல்ஸ் ஆர் இன் ஹெச்பி. ஸோ இப்போ நான் வந்து இந்த ஈக்குவேஷனுக்கு இவங்க எல்லாரும் ரூட்ஸ். அப்போது நான் ஆல்ஃபா பீட்டா காமான்னு மாற்றிக்கிட்டேன்னா எனக்கு ஈக்குவேஷன் மாறிடுவாங்கன்னு அர்த்தம். அப்போ எனக்கு ஈக்குவேஷன் மாறிட்டாங்க. ஐ ஹாவ் டேக்கன் தி ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன். அதுக்கு ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிட்டேன். சரிங்களா? அப்போ இந்த ஈக்குவேஷனுக்கு ஆல்ஃபா பீட்டா காமா ஹெச்பி ஏபி. ஏபியில் 3 டேர்ம்ஸ், கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் இன் ஏபி எப்படி இருப்பாங்க? அப்போ ஆல்ஃபாங்கிறது ஏ மைனஸ் டியாகவும், பீட்டாங்கிறது ஏவாகவும், அண்ட் காமாங்கிறது ஏ ப்ளஸ் டியாகவும் இருப்பாங்க. ஏன்னா கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் தான் ஒன்லி திஸ் ஒன், ரைட்? கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ்னால் இப்படி தான் இருப்பாங்க. ஸோ இவங்க சம் ஆஃப் தி ஈக்குவேஷன். வாட் இஸ் சம் ஆஃப் தி ரூட்ஸ்டா பசங்க? எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா மைனஸ் பி பை ஏ. இங்கே பி யார்? க்யூ. ஸோ மைனஸ் க்யூ பை ஆர். ஸோ 3a இஸ் ஈக்குவல் டு மைனஸ் க்யூ பை ஆர். அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் க்யூ பை 3r. ஏங்கிறது யார்? ஏங்கிறது பீட்டா. ஏங்கிறது யார்? பீட்டா. எனக்கு ஒரு ரூட் ஆல்ரெடி தெரியும். ஐ ஹாவ் நோன் ஒன் ரூட். ஒரு ரூட் எனக்கு தெரியும்னா இந்த ஈக்குவேஷனை, அதாவது rx3 ப்ளஸ் qx2 ப்ளஸ் px ப்ளஸ் 1ங்கிற ஈக்குவேஷனில் இதை நான் சப்ஸ்டியூட் பண்ணலாம். சரியாடா பசங்களா? we can substitute it. ஸோ q by 3r நான் சப்ஸ்டியூட் பண்ணலாம். சரிங்களா? இங்கே qக்கு பதிலாக 3rன்னு போடலாம். ஸோ you will get plus q into q square divided by 9r square plus minus q by 3r and plus 1 is equal to 0. யாரை LCM எடுக்கலாம்? You can take 27 r square is your LCM, right? 27 r square is your LCM. சரிங்களா? அப்போ இங்கே என்ன ஆகும்? இது வந்து just minus and you will get plus 3q cube and it is minus 9 pqr and இது வந்துட்டு minus plus 27 r square is equal to 0. சரிங்களா? இவன் இந்த சைட் போனால் 0 ஆயிடுவாங்க. இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 2 அவ்வளோதான்டா பசங்களா. இந்த கண்டிஷன் தான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. we proved this condition. ஓகே வாடாமா? we have proved this condition. no ma'am, 8 units combination அதுவா? ஸோ எஸ் ஷா, அதுக்கு தான் நான் சொன்னேன் பெட்டர் ஃபஸ்ட் வால்யூம் உங்களால் எல்லா சப்ஸும் பார்க்க முடிஞ்சுன்னா யூ கோ வித் ஃபர்ஸ்ட் வால்யூம். சரியாடாமா? இல்லைனா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஆல்சோ இஸ் இனஃப். ஓகேங்களா? சால்வ் திஸ் ஈக்குவேஷன். ஹவு டு வி சால்வ் திஸ் ஈக்குவேஷன் ராமா? இந்த மாதிரி டைப் ஃபார்மில் வந்தால் என்ன? சி, ஆல்வேஸ் ஐ நீட் அ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். எனக்கு 4 பேர் இருந்தாலும் அது 2 பேராக மாற்றுறது தான் என்னோட ஸ்ட்ராட்டஜி. சரியாடாமா? என்னது? 4 பேர் இருந்தாலும் வாட் ஐ ஹவ் டு டூ?
I have to change into 2. ரெண்டு quadratic equation மாற்றணும். இப்போ ரெண்டு பேரா மல்டிபிள் பண்ணுங்க. சரி ரெண்டு பேரா மல்டிபிள் பண்ணும்போது உங்களுக்கு ஒரே மாதிரி வரவங்க மாதிரி மல்டிபிள் பண்ணும். சரிங்களா? 2xையும் 3xையும் மல்டிபிள் பண்ணால் உங்களுக்கு 6x² கிடைப்பாங்க. 6xையும் xையும் மல்டிபிள் பண்ணால் உங்களுக்கு 6x² கிடைப்பாங்க. கரெக்ட்? ரெண்டு பேரா மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஸோ 2x minus 3 and 3x minus 2. Next 6x minus 1 x minus 2 minus 5 is equal to 0. சரிங்களா? இவங்க ரெண்டு பேர்த்த மல்டிபிள் பண்ணுங்க. 6x² and minus 9x minus 4x minus 13x plus 6. இவனை 6x² minus x minus 13x plus 2 minus 5 is equal to 0. நம்மளுக்கு ஒரே மாதிரி வந்திருக்கா பசங்களா? இதெல்லாம் பார்த்தாலே 5 marks கவர் பண்ணிடலாம். எஸ், ஓகேவாடாமா? ஸோ இவங்க ரெண்டு பேர்த்த ஒரே மாதிரி இருக்காங்க. ஸோ ஐ டேக் இட் அஸ் ஒய். யாரெல்லாம் ஒரே மாதிரி இருக்காங்களோ ஒய்யாக எடுத்துக்கிறோம். ஸோ y plus 6 and y plus 2 minus 5 is equal to 0. அவ்வளோதான். So just now multiply it, you will get y square plus 8y plus 12 minus 5 is equal to 0. So it's like y square plus 8y plus 7 is equal to 0. So இது cancel பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்டா பசங்களா? y is equal to minus 8, minus 1 ரெண்டு பேர் வருவாங்க. கரெக்ட்? அதை நீங்கள் இன்னும் ஃபர்தராக கேன்சல் பண்ணணும். 6x² minus 13x plus 8 is equal to 0. 6x² minus 13x plus 1 is equal to 0. Okay, Vadamma. So what is it? You have to solve it. 6 into 8, it is 48. 48 எப்படி multiple பண்ணலாம்? 48. 4 12s are வராது. We can go by formula, yes. Okay, so if you go by formula, what's your answer? X is equal to 13 plus or minus square root of 169 minus 48 into 4. 48 into 4 என்னடாமா? It's 192 whole divided by 12. And இங்க என்ன கிடைக்கும்? X is equal to 13 plus or minus square root of 169 minus 4. Hey, this is 7, right? It's minus 7. 7 is 7 into 1 and that's minus 7, right? So it is 42. 7 Rama. 42. 42 where 6 7s are minus minus your answer divided by 6 divided by 6. So your answer is x is equal to 1, 7 by 6. And what about this one? 6. 6 எப்படி எழுதனாலும் வராது. So your x is equal to 13 plus or minus square root of 169 minus 24 whole divided by 12. So 169 minus 24. It's 145 and I hope 145 is divisible by 5 into 20. So x is equal to 13 plus or minus square root of 145 divided by 12. அவ்வளோதான் 4 solutions. Okay வாடாமா? We have 12 solutions. 4 solutions. இங்க 2 அங்க 2. 6 into 8 வராது. 8 வராது. It's 7, right? 7 தான் நம்ம factorize பண்ணுவோம். 7 is 7 into 1 எழுதுவோம். ரெண்டு பேத்தையும் ஆட் பண்ணால் 8 கிடைக்கும். அப்போ y ஓட சொல்யூஷன் -7 and -1 தானே வரும். ஸோ yக்கு பதிலாக நான் 6x² minus 13xன்னு மாற்றிட்டேன். அதை நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். சரியாடாமா? எஸ். 2 சொல்யூஷன் இல்லை, 4 சொல்யூஷன் வேணும். ஏன்னா இது வந்து ஒரு 4th ஈக்குவேஷன்றாமா, எவ்வளோ எக்ஸ் இருக்கோ அவ்வளோ சொல்யூஷன்ஸ் வரும். சரிங்களா?
இதை வச்சு டெஃபினட்டாக உன்னால் ஒரு 4 ஈக்குவேஷன்ஸ் ஃபார்ம் முடியும். 4th ஈக்குவேஷன் பாலினாமியல் இது. ஸோ 4th ஈக்குவேஷன் பாலினாமியல்னால் உங்களுக்கு 4 சொல்யூஷன் வருவாங்க. ஓகேவா? இட் இஸ் நாட் அ குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனாக 2 ஃபேக்டர்ஸ் தானே இருப்பாங்க, இங்கே 4 ஃபேக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ 4th equation you will get 4 equations, 4 roots. And how do you solve this பசங்களா? இது கொடுத்தாலும் சரி கொடுக்கலனாலும் சரி, சரி கொடுத்தா லைக் கொடுத்ததுக்கு ஈஸியாக வச்சு போகணுன்னா 1/3 and 3 they are roots அப்படின்னு ரெசிப்ரோக்கல் தியரம் வச்சு நீங்கள் போகலாம். பிகாஸ் இட் இஸ் அ ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன். 1/3 ரூட்னா 3யும் ரூட் தான். சரிங்களா? இதை நீங்கள் சால்வ் பண்ணி சிந்தட்டிக் டிவிஷன், when you use synthetic division யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் வரும். அந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 ரூட்ஸ் கிடைப்பாங்க. கரெக்ட்? அப்படியும் போகலாம். இல்லைனா ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷனுக்கு இது கொடுக்கலாம், கொடுக்காமலும் போகலாம். இது கொடுக்கலன்னா எப்படி பண்ணணும் அதையே நான் சொல்கிறேன். இட் இஸ் கிவன்னா ஓகே, கிவன்னா நீங்கள் டைரெக்டாக சிந்தட்டிக் டிவிஷன் வச்சு யூஸ் பண்ணிப்பீங்க. இல்லை கொடுக்கலன்னா என்ன பண்ண முடியும்? ஸோ யார் யார் பேரோ அந்த 2 பேரை ஒட்டுக்கா வச்சுக்கோங்க. ஓகேவாடாமா? ஸோ -5 x³ + x and -38x² which is equal to 0. யார் இங்கே சிங்கிளாக இருக்காங்களோ அந்த சிங்கிளால் டிவைட் பண்ணிடணும். ஸோ x² எல்லாத்தையும் டிவைட் பண்ணிடுவீங்க. x² டிவைட் பண்ணிட்டீங்கன்னா 6 × x² + 1/x² கிடைக்கும். அண்ட் இங்கே -5 × x + 1/x கிடைக்கும். -38 is equal to 0. இதை நான் ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனாக மாற்ற போகிறேன். ஐ எம் மேக்கிங் இட் இஸ் அ குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனாக மாற்றணும்னா இதை நான் ஒய்ன்னு எடுத்துக்கணும். ஐ ஹாவ் டு டேக் இட் அஸ் ஒய். இது என்ன எடுத்துக்கணும்? ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ y is equal to x + 1/x. ஸோ வாட் இஸ் y ஸ்கொயர்டாமா? இது ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? ஸோ வில் கெட் x² + 1/x² + 2ன்னு வரும். கரெக்டாக? ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிறது என்னது? நம்மக்கிட்ட x² + 1/x² மட்டும்தான் இருக்குது. ஸோ x² + 1/x² is equal to y² - 2. இந்த 2 பேத்தையும் இங்கே நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணால் 6 × y² - 2 -5y -38 is equal to 0. ஸோ 6y² - 12, 38ல் 12 போச்சுன்னா என்னடா பசங்களா? 26ஆ? So -26 is equal to 0. So 6 okay madam. So 6 × 26 என்ன வரும்? You can factorize it. 6 × 26 you will get 12 reminded 132. கரெக்டா? 132 எப்படி எழுதுவீங்க? 132ங்கிறது it is ஆட் பண்ணவா? எதடா ஆட் பண்ணணும்? ஓ சப்ராக்ட் பண்ணிட்டேனா? சாரி எஸ், ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக சப்ராக்ட் பண்ணிட்டேனா? சாரி, 2 மைனஸ் தானே. ஸோ 38 + 12 you will get 50. ஸோ 50னா 300, 15 × 20ன்னு எழுதலாம். ஸோ யா, யூ கேன் டெஃபினெட்லி கோ வித் சிந்தட்டிக் டிவிஷன். ஆனால் அது 1/3ன்னு கொடுத்தா தானே, கொடுக்கலன்னா என்ன பண்ணுவீங்க? அதுக்காக நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரியாடாமா? இங்கே மைனஸ் வரணும். ஸோ by6 if you cancel it you will get y is equal to என்ன கிடைக்கும் உங்களுக்கு? -5/2 and y is equal to +10/3. சரிங்களா? yனா யாருடாமா? yனா x + 1/x. ஆக்சுவலி x + 1/x தான் என்னது? x + 1/xங்கிறது x² + 1/x which is equal to -5/2. x² + 1/x which is equal to 10/3. If you solve it, you will get 2x² + 5x + 2 is equal to 0. Next 3x² - 10x + 3 is equal to 0. இந்த மாதிரி 2 ஈக்குவேஷன்ஸ் கிடைக்கும். ஃபிசிக்ஸோட கிளாஸ் எனக்கு தெரியலடா பசங்களா, ஓகேவா? when you solve it you will get x is equal to -2, -1/2ன்னு கிடைக்கும். இதை சால்வ் பண்ணிங்கன்னா x is equal to 3, 1/3ன்னு கிடைக்கும். ஸோ there are 4 சொல்யூஷன்ஸ் கிடைச்சிச்சா? எஸ். நீங்கள் சிந்தட்டிக் டிவிஷனில் யூஸ் பண்ணிங்கன்னா கடைசியில் உங்களுக்கு இந்த ஈக்குவேஷன் வரணும். 2x² + 5x + 2ங்கிற ஈக்குவேஷன் வரணும்.
when you do by synthetic division you should get this equation and இந்த equation solve பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது கிடைக்கும். Of course பசங்களா you can try with synthetic division, but synthetic division எப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும், when you know the roots. உனக்கு இது கொடுக்கலன்னா என்ன பண்ணுவீங்க, 1/3ன்னு உனக்கு கொடுக்கல, அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன்னா இப்படி தான் ஸ்டார்ட் ஆகணும். சரியாடாமா? Okay, so third chapter la avladanda pasangla irukku. Yep, we completed third chapter. Okay va? Next, can we go with the second chapter? Second chapter is easy actually. ஒரு சில 5 marks தான் இருக்கு, முடிச்சாலே முடிஞ்சிரும். Starting with the triangle inequality. இருக்கறதுல கஷ்டம், செகண்ட் சாப்டர்ல எல்லாமே நான் போட்டுருவேன். ஆனால் இந்த செகண்ட் சாப்டர்ல இந்த ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி மட்டும் தான் எனக்கு டவுட். ஆனால் இந்த ட்ரையாங்குலர் இன்இக்வாலிட்டி மட்டும் நீ படிச்சினாலே எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் படித்த மாதிரி, ஏன்னா எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் இங்கே யூஸ் பண்ணுவீங்க. யார் மௌஷிகா? ஓகே டன்ரா பசங்களா? ஸோ எவ்ரி ஒன் ஒரு சேர் போடுங்க பார்க்கலாம். வேணா we have completed 4 chapters from 10லேருந்து இப்போ வரைக்கும் கவனிக்கிறவங்க எல்லாத்துக்குமே கிரேட் சல்யூட். யாடா பசங்களா? அண்ட் யூ நோ தட் ஸ்டார்டிங்கில் எவ்வளோ பேர் வாட்ச் பண்ணாங்கன்னு, இப்போ எவ்வளோ பேர் வாட்ச் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். திஸ் இஸ் தி கன்சிஸ்டன்ட். நான் சொன்னேன்ல, இதுதான் அந்த டார்கெட். யாராலையும் கடைசி வரைக்கும் ஒரு ஒரு டார்கெட்டை ஃபோக்கஸ் பண்ணி இருக்கணும். அப்படி இருக்கவங்களால மட்டும்தான் வின் பண்ண முடியும். ஓகே, ஐ டெஃபினெட்லி சே திஸ், யூ ஆர் மேக்கிங் எ கிரேட் மூவ். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு அந்த மார்க் உங்களுக்கு தேடி வரும்டா பசங்களா. சரியாடாவா? So for any two complex number Z1 and Z2 we have this. Done? Okay. இப்போ நம்ம பார்க்கலாமா? சரி, இப்படி ஸ்ட்ரைட்டாக போக முடியாது, ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டிக்கு ஸ்ட்ரைட்டாக போக முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இவங்களோட ஸ்கொயர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். யூ நோ வாட் இஸ் மாடுலஸ் ஸ்கொயர்? மாடுலஸ் ஸ்கொயர்னா என்னன்னு தெரியுமா? மாடுலஸ் ஸ்கொயருங்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் அதோட கான்ஜுகேட்டையும் மல்டிபிள் பண்ணுறதுக்கு ஈக்குவல். ஏடாமா? மாடுலஸை ஸ்கொயர் பண்ணுறது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் அவனோட கான்ஜுகேட்டையும் மல்டிபிள் பண்ணுறதுக்கு ஈக்குவல். அண்ட் உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், கான்ஜுகேட்னா நான் தனித்தனி கான்ஜுகேட் கூட எடுத்துக்கலாம்ல, தப்பு இல்லைல்ல. எங்கெல்லாம் நான் சேஞ்ச் பண்ணுறனோ, எந்த இடத்துலலாம் என் கலர்ஸ் சேஞ்ச் ஆகுதோ அங்கெல்லாம் ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகேவா? ஐ சேஞ்ச் திஸ் கலர் பிகாஸ் ஒன் ப்ராப்பர்ட்டி இஸ் யூஸ்டு. ஓகேவா? இதுக்கு மேலே நான் எந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணல, எப்பயும் போல் மல்டிபிள் பண்ணுறேன். மல்டிபிள் பண்ணால் Z1 Z1 பார், Z2 Z2 பார், அண்ட் Z1 Z2 பார், Z1 பார் Z2. கரெக்டா பசங்களா? எப். ஓகேவாடாமா எவ்ரி ஒன்? இப்போ நான் ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறேன். இப்போ தான் நான் பார்த்தேன், ஒரு நம்பரையும் அவனோட கான்ஜுகேட்டையும் மல்டிபிள் பண்ணுறது அவனோட மாடுலஸ் ஸ்கொயருக்கு ஈக்குவல். ஐம் யூஸிங் ஒன் கான்ஜுகேட். ஓகே, எஸ். இப்போது ஆக்சுவலி இதை வந்து நான் டிஃப்ரெண்ட்டாக எழுதுகிறேன். இதை ஃபஸ்ட்டு ஒன் மாதிரி செகண்ட் ஒன்னையும் எழுத பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ஒன்னுக்கு இவனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு தெரிஞ்சால் அவனுக்கு தெரிஞ்சிடும். இங்கே Z1க்கு பார் இல்லை, இங்கே பார் இருக்குது. ஸோ பார் இருக்கிறது இல்லாமல் எப்படி எழுத முடியும்? ஒருத்தருக்கு பார் இருக்குது, நான் இல்லாமல் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? அகெயின் ஒரு பார் எடுத்தால் எனக்கு அது காணாமல் போயிடும். எனக்கு அந்த பார் காணாமல் போயிடும். கரெக்ட்? ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன்? வாட் டைம் டூ இட்ரா பசங்களா? இவனை நான் என்னென்ன எழுதுகிறேன்? இவனை வந்து ஆக்சுவலி நான் Z1 பார் Z2க்கு 2 டைம் நான் பார் எடுக்கிறேன். 2 டைம் பார் எடுத்தால் அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் இட்ஸ் சேம் டு மீ. அது பார்க்க எனக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரு நம்பரை நான் சேஞ்ச் பண்ணக்கூடாது, ஆனால் பாரை வச்சு எழுதணும்னா 2 டைம் பார் போட்டுப்பேன். நல்லா கவனி, 2 டைம் நான் பார் போட்டேன். இப்போ ஒரு பாரை நான் ரிமூவ் பண்ணுறேன், இந்த பாரை ரிமூவ் பண்ணுறேன். என்ன பண்ணணும்? ரிமூவ் பண்ணும்போது Z1க்கு பார் இல்லாமலேயும் Z2க்கு பாரோடையும் வந்துடும். இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர்.
and இது எப்படி இருக்கும் z1 z2க்கு பார் வச்சு ஹோல் பார் வந்த மாதிரி இருக்கும். ஸோ now listen this complex number plus அதோட கான்ஜுகேட், இது அதோட கான்ஜுகேட். யாடா பசங்களா? எஸ், திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு நம்பரையும் அவனோட கான்ஜுகேட்டையும் ஆட் பண்ணா, ஒரு நம்பரையும் ஒரு கான்ஜுகேட்டையும் ஆட் பண்ணா, அகைன் there is one property. அப்போ அகைன் இன்னொரு ப்ராப்பர்ட்டி வருது. ஒரு நம்பரையும் அவனோட கான்ஜுகேட்டையும் ஆட் பண்ணால் எனக்கு ரியல் பார்ட்டுக்கு ஈக்குவல், 2 into real of z1 z2 பாருக்கு ஈக்குவல். ஓகே, டன். இப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்மளுக்கு ஹோல் ஸ்கொயர் வேணும். எனக்கு a + b இது வேணும், இவன் மட்டும்தான் வேணும். இது ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவாக வரணும்னா இது என்னவா மாறணும், மாட். ஏன்னா இது a² இருக்குது, இது b² இருக்குது, எனக்கு இந்த ரியல் மாடாக மாறணும். அப்போ ரியலுக்கும் மாடுக்கும் உள்ள கனெக்ஷன் என்ன, ரியல் இஸ் ஆல்வேஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இட்ஸ் மாடுலஸ். ரியல் அவரோட மாடுலஸை விட கம்மியாக தான் இருப்பான். ஸோ ஐம் சேஞ்சிங் இட்ஸ் மாடுலஸ். mod z and mod z2. இது எப்படி எழுதிக்கலாம், z1 + z1 z2 தி ஹோல் ஸ்கொயர் எழுதிக்கலாமாடாமா? ஸோ ஃபைனலி எனக்கு என்ன கிடைச்சிருக்கு, z1 + z2 தி ஹோல் ஸ்கொயர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு mod z1 + z2 தி ஹோல் ஸ்கொயர். ஸோ இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆனால் அவன் சொன்ன ப்ரூஃப் நான் முடிச்சிட்டேன். ஓகேவாடமா? ஃப்ரம் தேர்ட் லைன் அகைன் நான் டீச் பண்ணவா? ஆக்சுவலி எனக்கு இங்கே 2 பேர் வித்தியாசமாக இருக்காங்க. இவங்க 2 பேர்த்தையும் ஒரே மாதிரி மாற்றணும். ஒரே மாதிரி மாற்றணும்னா யாராவது ஒருத்தருக்கு நான் 2 டேஷ் அப்ளை பண்ணணும். என்ன பண்ணணும், 2 கான்ஜுகேட் அப்ளை பண்ணணும். 2 கான்ஜுகேட் அப்ளை பண்ணுவேன். ஏன்னா 2 கான்ஜுகேட் அப்ளை பண்ணுறதுங்கிறது லிட்ரலி இஸ் நத்திங். இப்போது ஒருத்தர் கூட 0 ஆட் பண்ணுறது ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வருமா? அதே மாதிரி தான் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு 2 கான்ஜுகேட் போடுறதுனால எந்த சேஞ்சஸும் வராது. ஸோ நான் அந்த 2 கான்ஜுகேட்டுன்னு ஆட் பண்ணுறேன், 2 கான்ஜுகேட் அப்ளை பண்ணுறேன். 4th இருக்க நம்பருக்கு 2 டைம் கான்ஜுகேட் அப்ளை பண்ணுறேன், விச் மீன்ஸ் there is nothing done. அதில் ஒரு சேஞ்சும் இல்லை. ஓகே, இப்போது ஒரு டேஷை அப்படியே வச்சு இன்னொரு டேஷை நான் உள்ளுக்குள்ளே மல்டிபிள் பண்ணுறேன், உள்ளுக்குள்ளே ஒரு கான்ஜுகேட் எடுக்கிறேன். அப்படி கான்ஜுகேட் எடுக்கும் போது இந்த நம்பரும் எனக்கு ஒரே மாதிரி வந்துடுவாங்க. வித் ஒருத்தருக்கு பார் இருந்தும் ஒருத்தருக்கு பார் இல்லாமலையும், அதாவது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் ப்ளஸ் அதோட கான்ஜுகேட் மாதிரி வந்துடுவாங்க. சரியாடாமா? திஸ் இஸ் ஈக்குவல் டு ரியல் பார்ட். தட்ஸ் இட், யுவர் ஆன்சர் வில் கம். ஸோ மேக்ஸிமம் நான் வந்து பப்ளிக் ஹாஃபேலிக்கு விட்டேம்மா. பப்ளிக்கு நான் அனாலிசிஸ் பண்ணி உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் போட்டிருக்கேன். அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸோட லிங்க்கு நம்ம கமெண்ட் செக்ஷனில் அட்டாச் ஆயிருக்கு. ப்ளீஸ் லெட் கோ. சரியாடாமா? ஓகே எவ்ரிவன். ஸோ whenever checking for an equilateral triangle, yes, whenever you're checking for an equilateral triangle, உங்களுக்கு தெரியும் equilateral triangleனால் 3 சைட்ஸும், ட்ரையாங்கிளோட 3 சைட்ஸும் எனக்கு ஈக்குவலாக இருக்கணும். அதாவது z1க்கும் z2க்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ், z2க்கும் z3க்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ், z3க்கும் z1க்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் எனக்கு ஈக்குவலாக இருக்கணும். தட் இஸ் நோன் அஸ் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். கரெக்டுங்களா? ஸோ டிஸ்டன்ஸ் ஃபார்ம்னாலே நான் என்ன யூஸ் பண்ணுவேன், வாட் யூ ஹேவ் டு யூஸ் இட், ஐ ஹாவ் டு அப்ளை மாட். நான் என்னடாமா பண்ணணும், மாட் அப்ளை பண்ணணும்னு அர்த்தம். சாதாரணமாக மாட் எடுத்தால் ஆரிஜினுக்கும் அவனுக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் கண்டுபிடிக்க முடியும். 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் அப்படின்னா அந்த 2 பாயிண்ட்டை சப்ராக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் மாடுலஸ் இருக்கணும். இவன்லேருந்து இவனை சப்ராக்ட் பண்ணுறேன், 1லேருந்து ஹாஃபை சப்ராக்ட் பண்ணிங்கன்னா you will get 3/2 plus minus i√3/2. இவங்களுக்கு நீங்கள் மாடுலஸ் எடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும்டாமா, 3/2 become 9/4 plus 3/2. I have to subtract it, right? Huh. 3/2 தானடா பசங்களா, இவங்க 2 பேத்தையும் ஆட் பண்ணுவீங்க, will get to z1. அடே அதைத்தாண்டா சொன்னேன், ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் அவனோட கான்ஜுகேட்டையும் ஆட் பண்ணுங்க. இப்போ 2 + 5ஐயும் 2 - 5ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், உங்களுக்கு 4 தானே கிடைக்கும். ரியல் பார்ட் மட்டும் தானே கிடைக்கிறாங்க, 2 × ரியல் பார்ட் தானே கிடைக்கிறாங்க. அதைத்தான் நான் போடுறேன்டா பசங்களா.
1 minus of minus 1 by 2 plus I root 3 by 2. சரியா? So you will get 1 plus 1 by 2 minus I root 3 by 2. Okay வாடா பசங்களா? So இவங்க ரெண்டு பேரையும் ஆட் பண்ணிங்கன்னா 3 by 2 minus I root 3 by 2. Can I take root 2 as common? Root 2 1 by root 2 காமனாக வெளியே எடுத்துக்கிட்டா. So 3 minus I root 3. 3 minus I root 3க்கு மட்டும் நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா போதும். when you solve it you will get 3க்கு ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 9 கிடைக்கும். இவங்களை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 3 கிடைக்கும், which is root 12 by 2. So 1 by 2 into root 12, root 12 வந்து 2 root 3 எழுதலாம். So 2 root 3 by 2 you will get root 3 as your answer. Okay வாடாமா? So you will get root 3 as your answer. So now I have to subtract Z2 minus Z3. Z2 minus Z3 நான் solve பண்றேன். root 3 answered பசங்களா. ஏன் போட்டு குழப்பிக்கிற? you will get correctly. சரிங்களா? எப்படி வேணாலும் சப்ராக்ட் பண்ணலாம். புக்லுக்கு மாதிரியே தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதே சப்ராக்ட் பண்ணணும். இவங்க ரெண்டு பேரும் பார்க்க ஒரே மாதிரி இருக்காங்க, கேன்சல் ஆயிடுவாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஆட் ஆயிப்பாங்க. when they get add you will get 2I root 3 by 2னு கிடைக்கும். 2 கேன்சல் ஆயிடும். I root 3. I root 3க்கு மாடுலஸ் எடுத்தாலும் root 3 தான். ஐயோட கோஃபிஷியன்ட் வெறும் பியூர்லி இமேஜினரி பியூர்லி ரியல் அப்படின்னா அவங்களோட கோஃபிஷியன்ட்டை மட்டும் எழுதினாலே முடிஞ்சிடுச்சு. ஓகேவா? Z3 minus Z1. Z3 minus Z1க்கு தான் என்ன கிடைக்கும் உங்களுக்கு? minus root 3 by 2 minus I root 3 by 2னு வரும். So when you get same root 3 as your answer, எல்லாத்துக்குமே root 3 is your answer. So they are equilateral triangle. அவ்வளோதான். சரியாடாமா? Z1, Z2, Z3 are 3 complex numbers such that ஒரு 3 complex numbers நம்மக்கிட்ட இருக்காங்க. ஓகேங்களா? So Z1 is equal to 1, Z2 is equal to 2 and Z3 is equal to 3. சரியாடாமா? So Z1 plus Z2 is equal to 1. இப்போ எப்படி சால்வ் பண்ணுறது? whenever they give modulus, இதுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணும். இந்த மாதிரி சம்முக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணாலே சால்வ் கான்செப்ட். என்ன ப்ராப்பர்ட்டி? அவனை ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா அவன் அவனோட கான்ஜுகேட்டுக்கு ஈக்குவல். சரிங்களா? ஸோ Z1 பாருங்கிறது இட் இஸ் நத்திங் பட் 1. அப்போது Z1ங்கிறது 1 by Z1 பார். இதே மாதிரி Z2 யாருக்கு ஈக்குவலாக இருக்கும்? 4 by Z2 பார். and Z3 யாருக்கு ஈக்குவலாக இருக்கும்? 9 by Z3 பார். ஓகே வாடாமா? இதை இந்த ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த ஈக்குவேஷனில் அவனை சப்ஸ்டியூட் பண்ணலாம். Z1 plus Z2 plus Z3 is equal to 1. இதோட வேல்யூ என்னது? 1 by Z1 பார். இதோட வேல்யூ என்னது? 4 by Z2 பார். இதோட வேல்யூ 9 by Z3 பார். எல்லாத்துக்கும் எல்சிஎம் என்னடா பசங்களா? Z1, Z2, Z3 தி ஹோல் பார். ஸோ இங்கே என்ன வரும்? Z2, Z3 தி ஹோல் பார், 4 into Z1, Z3 தி ஹோல் பார், 9 into Z1, Z2 தி ஹோல் பார், ஹோல் divided by modulus Z1, Z2, Z3 bar. When you have whole modulus, okay va? When you have whole modulus இருக்கு. நிறைய பாருங்க மேம், யாருமே வந்துட்டு அவ்வளோவா கமெண்ட் பண்ணலடாமா. சரியா? ஸோ எவ்ரிவன் when you have whole modulus, தனி லைக் மாடுலஸை விட்டுடலாம். மாடுலஸ்குள்ளே கான்ஜுகேட் வந்தாலும் சரி வரலனாலும் சரி நோ ப்ராப்ளம், அதை விட்டுறலாம். சரிங்களா? இப்போது இங்கே என்ன பண்ணலாம்? ஹோல் மாடுலஸ் எடுக்கலாம். ஹோல் மாடுலஸில் எடுத்து மாடுலஸை போட்டாலும் சரி போடலனாலும் சரி நோ ப்ராப்ளம். ஸோ வாட் யூ வில் ஹாவ்? யூ வில் கெட் 9 Z1 Z2 plus 4 Z1 Z3 plus Z2 Z3 which is equal to mod Z1 mod Z2 mod Z3. நீங்கள் என்ன கேட்டீங்க ரிப்ளை பண்ண சொல்லி? வாட் யுவர் கொஷின்? நீங்கள் எந்த கொஷினும் கேட்கலையே. So you will get 1 into 2 into 3 which is equal to 6. Okay, you want me to explain this sum? சரி, நல்லா கவனிடாமா. இந்த மாதிரி சம்னாலே என்ன பண்ணணும்? ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. அந்த ப்ராப்பர்ட்டி என்ன? ஒருத்தரை மாடுலஸை ஸ்கொயர் பண்ணணும் அப்படின்னா அவன் நம்பர் Z1 into Z1 பாருக்கு ஈக்குவல். சரியாதி பசங்களா? Okay, done. Yes.
ஸோ ஓகே டன். இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஸோ அப்படி பார்க்கும்போது இவனை ஸ்கொயர் பண்ணால் 1 ஸ்கொயர் பண்ணால் யாருக்கு ஈக்குவல்? Z1ஐயும் அதோட கான்ஜுகேட்டிவ் மல்டிபிள் பண்ணால் 1, Z2ஐயும் அதோட கான்ஜுகேட்டிவ் மல்டிபிள் பண்ணால் 4, Z3 அவனோட கான்ஜுகேட்டிவ் மல்டிபிள் பண்ணால் 9. ஸோ அதை வச்சு Z1 என்ன, Z2 என்ன, Z3 என்னன்னு நான் கண்டுபிடிச்சிக்கிட்டேன். ஓகேங்களா? அதை நாம் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம், அவ்வளோதான். டேக்கிங் எல்சிஎம் ஆன் போத் சைட். எல்சிஎம் எடுக்கும் போது மாடுலஸ்குள்ளே கான்ஜுகேட் இருந்தாலும் ஒன்று தான், இல்லைனாலும் ஒன்று தான். ஓகேவா? ஹோல் மாடுலஸ், when you have whole conjugate, மாடுலஸ்குள்ளே ஹோல் கான்ஜுகேட் இருக்கும்போது நம்ம அந்த கான்ஜுகேட்டை ரிமூவ் பண்ணிடலாம். சரியாடாமா? ஸோ அப்படி ரிமூவ் ஆகும்போது உங்களுக்கு ஃபைனலி இந்த ஸ்டெப் கிடைக்கும். ஸோ இட் இஸ் 1 into 2 into 3 which is 6. இதான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க, நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. ஓகே, ஃபைண்டிங் தி லோக்கஸ்ட் பசங்களா. எஸ், வாட்ஸ் யூர் டவுட்? ஸோ இஃப் Z is equal to XY, லோக்கஸ்னாலே ஒரே வேலை தான் பண்ண போகிறீங்க. என்ன வேலை பண்ண போகிறீங்க? எக்ஸுக்கு பதிலாக x plus IYன்னு போட போகிறீங்க. ரியல் பார்ட் தனியாக, இமேஜினரி பார்ட் தனியாக ஸ்ப்ளிட் பண்ண போகிறீங்க. அவ்வளோதான் நீங்கள் பண்ண போகிற வேலை. ஸோ இங்கே போட்டுடாமா. ஸோ யூ வில் கெட் x plus IY minus 4i, x plus IY plus 4i. தனித்தனி மாடுலஸ் எடுத்துக்கலாம். we can take individual modulus which is equal to 1. ஸோ இப்போ என்ன ஆகும்? யார் ரியல் பார்ட்? ரியல் பார்ட் எக்ஸ் மட்டும்தான். why we need to split? அப்படி ஸ்ப்ளிட் பண்ணால் தான் நம்மளுக்கு நல்லா தெளிவாக தெரியும், இல்லைனா நம்மளுக்கு தெளிவாக தெரியாது. எப்பயுமே ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர்னா ஒரு ரியல் பார்ட் ஒரு இமேஜினரி பார்ட் அப்படி தான் இருக்கணும். அப்போ தான் நம்ம ஃபார்மில் அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே வேணாமா? ஸோ இதில் ரியல் பார்ட் வந்து எக்ஸ், இமேஜினரி பார்ட் என்னது? y minus 4. ரியல் பார்ட் எக்ஸ், இமேஜினரி பார்ட் என்னது? y plus 4. ஸோ இப்போ என்ன பண்ணுவீங்க? மாடுலஸ். மாடுலஸ்னால் என்னது? ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர் which is equal to square root of real part square plus imaginary part square. Square root cancel, x square cancel. So y square minus 8y plus 16 equal to y square, இங்கே ஒருத்தர் ப்ளஸ்ன்னு வருவாங்கல்ல, ப்ளஸ் 8y plus 16. x square cancel ஆயிடுவாங்க. 16y is equal to 0. அப்போ y is equal to 0. So what is the equation பசங்களா? So y 0னா என்ன அர்த்தம்? y 0ங்கிறது ரியல் ஆக்சிஸை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. So it represents the real axis. Hence we proved. ஓகே வாடம்மா? அதே மாதிரி தான் இதுவும். நான் என்ன சொன்னேன்? இசட்டுக்கு பதிலாக x plus iy சப்ஸ்டியூட் பண்ணும். ஃபஸ்ட்டு இவனை எடுத்துப்போம். 2z plus 1 divided by IZ plus 1. இதை நான் குட்டியாக எழுதிட்டு உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். சரியாடா பசங்களா? யூ ஹாவ் டு ரைட் 2x plus 2iy plus 1 whole divided by ix minus y plus 1 which is equal to 2x plus 1 plus 2iy whole divided by 1 minus y plus ix. சரியாடாமா? நீங்கள் என்ன பண்ணணும்? இதோட கான்ஜுகேட்டால் மல்டிபிள் பண்ணும். ஸோ 1 minus y minus ix, 1 minus y minus ix மல்டிபிள் பண்ணிங்கன்னா லைக் எப்படி மல்டிபிள் பண்ணணும்? மல்டிபிள் நான் சொல்கிற மாதிரியே பண்ணுங்கள். எப்பயுமே ரியல் பார்ட்டை ஃபஸ்ட்டு மல்டிபிள் பண்ணுங்கள். ரியல் பார்ட் 2x plus y 1 minus y. நெக்ஸ்ட்டு இமேஜினரியும் ஸோ 2yயும் ப்ளஸ் 2yxன்னு கிடைக்கும். அதுக்கப்புறம் தான் இமேஜினரிக்கு ஒரு ஐ போட்டுட்டு now you multiple. இமேஜினரி எப்படி மல்டிபிள் பண்ண போகிறீங்க? இந்த இமேஜினரியும் இந்த ரியலையும் மல்டிபிள் பண்ணும். ஸோ 2y into 1 minus y. நெக்ஸ்ட்டு இவனையும் மல்டிபிள் பண்ணும். மைனஸ் x into 2x plus 1 whole divided by 1 minus y the whole square plus x square. ஜூம் பண்ணுமா பசங்களா? யூ நீட் டு ஜூம் இட். தெளிவாக தெரியுதா இப்போ உங்களுக்கு? ஓகேவா? ஸோ see this. நான் என்ன பண்ணியிருக்கேன்? இசட்டுக்கு பதிலாக நல்லா பாருங்கள், இசட்டுங்கிற இடத்துல என்ன பண்ணியிருக்கேன்? எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்னு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்னு வரும்போது வாட் இஸ் தி ஃபார்முலா? ஓகேவா? இப்போ அடுத்தது என்னடாமா? அடுத்தது என்னது? நான் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிட்டேன். ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் பிரிச்சுட்டேன். ரியல் பார்ட் தனியாக, இமேஜினரி பார்ட் தனியாக. பிரிச்சுட்டேன். இட் இஸ் டிவிஷன். டிவிஷன்றதுனால
மைனஸ் சைன் போட்டு ரெண்டு பக்கமும் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறேன். ஓகேவா? எப்பயும் போல் மல்டிபிள் பண்ணுறது உங்கள் விஷயம் தான். மொத்தம் 4 டேர்ம் வரும். ஆனால் அந்த 4 டேர்மாக நான் சொல்கிற மாதிரி மல்டிபிள் பண்ணுங்கள். எப்பயுமே ரியல் பார்ட் மல்டிப்ளிகேஷன், அப்புறம் ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட்டோட மல்டிப்ளிகேஷன், நெக்ஸ்ட்டு இமேஜினரி மல்டிப்ளிகேஷன், அதுக்கப்புறம் தான் ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் ரியல் பார்ட், இந்த மாதிரி மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறீங்க. ஓகேவாடாமா? தட்ஸ் இட். ஸோ இப்போ இதில் இமேஜினரி பார்ட் யார்? ஏன்னா இப்போ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம்ல. இமேஜினரி பார்ட்னா இவன் தான் இமேஜினரி பார்ட் அப்படின்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம்ல. அதுக்காக தான். இப்போ ரியல் பார்ட், இதே கொஷின் ரியல் பார்ட்டில் கேட்பாங்க. ரியல் பார்ட் கேட்டாங்கன்னா இவனை கொண்டு வந்துப்பேன். ஸோ தட்ஸ் இட். அதுக்காக தான் சொன்னேன்டாமா. ஓகேவா? ஸோ ரியல் பார்ட் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னா 2y into 1 minus y and minus x into 2x plus 1, you literally will have 0. So 2y minus 2y square minus 2x square minus x is equal to 0. So இதுதான் அவன் ப்ரூஃப் பண்ண சொல்ல ஈக்குவேஷன் நம்மளுக்கு கிடைச்சிச்சு. ஓகே வாடாமா? லைக் சேம் வைஸ் ஆர்குமெண்ட் டைப்புக்கும் அதே ஃபார்முலா, அதே விஷயங்கள். ஸோ இசட்டுக்கு பதிலாக என்ன போடணும்? இசட்டுக்கு பதிலாக x plus iy. So x plus iy, you can take I as common. So y minus 1 ன்னு கிடைக்கும். இங்கே என்ன பண்ணணும்? x plus iy, so x plus iy which is equal to pi by 4. இது என்னடாமா அர்த்தம்? இதுக்கு என்ன அர்த்தம்? You can take தனித்தனியாக நீங்கள் ஆர்குமெண்ட் எடுத்துக்கலாம். Argument of x plus I into y minus 1 minus argument of x plus 2 into iy which is equal to pi by 4. Argumentனா வேறு யாரும் கிடையாது, tan inverse. Argument எப்படி கண்டுபிடிப்போம்? tan inverse of real imaginary part by real part. Imaginary part is y minus 1 by x minus tan inverse of x plus 2 divided by y. Which is, sorry, y divided by x plus 2. Y divided by x plus 2. Which is equal to pi by 4. Okay வாடாமா? என்ன பண்ணுவீங்க? Take single tan inverse. So இவங்க ரெண்டு பேத்தையும் சப்ராக்ட் பண்ணும். சப்ராக்ட் பண்ணிங்கன்னா y minus 1 into x plus 2 minus xy whole divided by x into x plus 2. கீழே என்ன வரும்? 1 plus ரெண்டு பேத்தையும் மல்டிபிள் பண்ணும். When you multiply it, you will get y square minus y divided by x square plus 2x which is equal to pi by 4. So இவனும் cancel ஆயிடுவான். LCM எடுத்துட்டு cancel பண்ணுங்க. இவன் இந்த சைட் போனால் 1, this is equal to 1. So you will get xy minus x plus 2y minus 2 minus xy whole divided by x square plus 2x plus y square minus y. So இவன் இந்த சைடு வந்துடுவான். So taking this to that side, அவனை அந்த சைடு எடுத்துகிட்டு போனால் வேலை முடிஞ்சுது. கிரேட். ஸோ இவனையும் கேன்சல் பண்ணிப்பீங்க. ஸோ 2y minus x minus 2 is equal to x square plus 2x plus y square minus y. So x square, இங்கே இருக்க x அங்கே போனால் 3x and இங்கே இருக்க y அந்த சைடு வந்தால் minus 3y plus y square plus 2 is equal to 0. We proved it. இதான் ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்கடா பசங்களா? We proved it. Any doubts? Always they ask locus. உங்களுக்கு 5 marks வருது அப்படின்னா செகண்ட் சாப்டரில் 5 மார்க்ஸ்க்கு பெஸ்ட்டாக சூஸ் ஆகிறது என்ன தெரியுமா? லோக்கஸ் கண்டுபிடிக்கிறது அண்ட் ரூட் கண்டுபிடிக்கிறது. டெஃபினெட்லி இதுலேருந்து கேட்டாங்கன்னா ஷார்ட்டாக நீங்கள் அடிச்சிடலாம். சரியா? ஃபைண்ட் தி கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி. ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டிக்கு எனக்கு மாடுலஸ் சூசி 1க்கு நான் சொல்கிறத தெளிவாக கேட்டுக்கோ. 1னாலே இதான் கண்டிஷன். 1னாலே மார்க் 1ங்கிற நம்பர் லைனில் எப்படி மார்க் பண்ணுவீங்க? இங்கே மார்க் பண்ணுவீங்களா? கரெக்டாக? இதுதானே 1 மார்க் பண்ணுறீங்க. அதோட மேக்னிடியூட் என்ன? மேக்னிடியூட் வந்து 1 அண்ட்
angle என்ன angle theta. So alpha theta is equal to 0 degree. சரிங்களா? So actually they are asking cube root of 1 z is equal to 1க்கு cube root எடுக்க சொல்றாங்க. 1 நான் எப்படி எழுதுவேன்? polar formக்கு எழுதணும். magnitude 1 அப்போ cos of 0 degree plus 0 degree plus I sin 0 degree 1 by 3. இப்போ 0 degree நான் என்ன பண்ண போறேன்? 2k pi ஆட் பண்ண போறேன். So cos 2k pi divided by 3. I sin 2k pi divided by 3. See, அப்போ 2k pi தான் 1. 2k pi ஓட representation தான் 1. சரிங்களா? இது cube rootன்றதுனால 1 by 3 divideல 3 வந்திருக்கு. 4th rootனா 1 by 4 போடுவேன். 5th rootனா 1 by 5 போடுவேன். 6th rootனா 1 by 6 போடுவேன். ஆக மொத்தம் 2k piங்கிறது 1 ஓட polar form. கிளியரா? 1 ஓட polar form is this. சரிங்களா? இப்போ நான் kக்கு பதிலா என்ன போடணும்? நான் kக்கு பதிலா 0, 1, 2 அப்படின்னு 3 வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணணும். சரிங்களா? அப்போ kக்கு 1 போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும்? ஓகே, எஸ். kக்கு 1 போடுறேன்டாமா. k வந்து 1. when I take k is 1. இதுக்கு பதிலா நான் ஃபர்ஸ்ட் 0 போடுறோம். kக்கு 0ன்னு போட்டிங்கன்னா this 0 it fully becomes 0. so அப்போ z is equal to cos 0 plus I sin 0. cos 0 ஓட வேல்யூ என்னது? 1. அப்போ root of unity பொறுத்த வரைக்கும் kக்கு 0 போட்டாதான் 1 கிடைக்கும். 1 will be one solution. root of unityல 1 நிச்சயமா சொல்யூஷனா வருவாங்க. ஆனா அது எப்போது மட்டும்தான் வருவாங்க? k 0ன்னு போட்டா மட்டும்தான் 1 கிடைக்கணும். root of unityக்கு மட்டும் சொல்றேன், வேற யாருக்கும்லாம் சொல்ல. only for unityக்கு நான் பேசிக்கிட்டு இருக்கிறது. சரிங்களா? இப்போ kக்கு நான் 2 போடுறேன். kக்கு I have to put 1. when I put k is equal to 1 I get 2 pi by 3. I sin 2 pi by 3. 2 pi by 3 na என்னடாமா? 120 degree. It is 120 degree. What is cos 120 degree? Cos 120 degree formula தெரியுமா? cos 120 ங்கிறது எப்படி? 180 minus 60. So 120 degree ங்கிறது 180 minus 60 degree. So 180 minus 60 degree is nothing but is equal to, இதுக்கு cosக்கு அப்ளை பண்ணிங்கன்னா minus 60 degree நும் sinuக்கு plus 60 degree நும் வருவாங்க. சரியாடாமா? So cosக்கு minus 60 degree. So this is nothing but equal to minus cos pi by 3. And this is I sin pi by 3. So what is pi by 3? minus 1 by 2 plus I root 3 by 2. இதுதான் ஒரு சொல்யூஷன். சரியாடாமா? இப்போ kக்கு நான் 2ன்னு போடுறேன். when I put up 2ன்னு போட்டா என்ன கிடைக்கும்? 4 pi by 3. 4 pi by 3 னா என்னது? 240 கிடைப்பாங்க. கரெக்ட்? when I put 2 I will get 4 pi by 3. 4 pi by 3 ங்கிறது 240 degree. Actually 240 degree is equal to 180 plus 60 degree டாமா. 180 plus 60 degree ங்கிறது third quadrant. thirdல cos நெகட்டிவா இருப்பாங்க, சைனும் நெகட்டிவா தான் இருப்பாங்க. So this is equal to minus 1 by 2 minus I root 3 by 2. ஏதாவது டவுட் இருக்காடா பசங்களா? மேம் எப்படி மேம் டினாமினேட்டர் வச்சு எழுதுறது? டினாமினேட்டர் வச்சு எப்படி எழுதணும்னு கேட்குறீங்களா? ஒன்றும் இல்லடாப்பா, இங்கே 3 இருக்கா? 4 3 அப்படி எழுதுவீங்க. ஸோ 4 is equal to 3 plus 1. அப்போ 4 pi is equal to 3 pi plus pi. ரெண்டு பேத்துக்கும் தனித்தனி டினாமினேட்டர் எடுப்பீங்க. தென் யூ அப்ளை திஸ். சரியாடாமா? அண்ட் ஃபோர்த் ரூட் ஆஃப் யூனிட்டி, தேர்ட் யூனிட் ஆஃப் யூனிட்டி தெரிஞ்சாலே ஃபோர்த் ரூட் ஆஃப் யூனிட்டி என்னன்னு தெரிஞ்சிடும். இப்போ இசட்டுக்கு நீங்கள் என்னென்னு போடலாம்? ஸ்ட்ரைட் அவே யூ கேன் டூ இட். வாட் இட் cos of 2k pi நான் என்ன வரும்னு சொன்னேன்? டிவைடில் 4 வருவாங்க. டிவைடில் 3 வந்தால் அது கியூப் ரூட், 4 வந்தால் அது ஃபோர்த் ரூட். சரிங்களா? k is equal to 0 1 2 3ன்னு 4 பேர்த்த சப்ஸ்டியூட் பண்ணும். கேக்கு 0 போட்டால் என்ன கிடைக்கும்? டெஃபினெட்லி 1 கிடைக்கும். கேக்கு 0 போட்டால் தான் 1 கிடைப்பாங்க. இப்போ கேக்கு நீங்கள் 1 போடுறீங்க. when you put k is equal to 1 உங்களுக்கு pi by 2 கிடைக்கும். கரெக்டா? கேக்கு நீங்கள் 1 போட்டிங்க அப்படின்னா is it is equal to cos pi by 2 plus I sin pi by 2ன்னு கிடைக்கும். pi by 2னா இது 0, இது வந்து 1. ஸோ I கிடைப்பாங்க. கேக்கு நீங்கள் 2ன்னு போட்டிங்கன்னா you will get pi. is it is equal to cos pi plus I sin piன்னு வருவாங்க. ஸோ this is -1. ஓகேவாடாமா? அண்ட்
கேக்கு நீங்கள் 3ன்னு போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும்? z is equal to 3π/2ன்னு கிடைப்பாங்க. 3π/2ங்கிறது 270 டிகிரி. 270 டிகிரி பொறுத்த வரைக்கும் cos 0 இவங்க மைனஸ் வரும். ஸோ அப்போ மைனஸ் ஐ. ஸோ வாட் ஆர் த ரூட்ஸ் பசங்களா? ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐ அண்ட் ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 ஆர் தி ரூட்ஸ் ஆஃப் திஸ் ஈக்குவேஷன். ஓகேங்களா? Solve this equation x³ plus 8i is equal to 0. என்ன பண்ணுவீங்க? z³ is equal to minus 8i. இப்போ இந்த மைனஸை உள்ள மல்டிபிள் பண்ணிக்கிறோம். எப்பயுமே உன்னால் பிளாட் பண்ண முடியும். டெஃபினட்டாக உன்னால் பிளாட் பண்ண முடியும்னா நீங்கள் பிளாட் பண்ணிக்கோங்க. மைனஸ் ஐயை நம்மளால் பிளாட் பண்ண முடியும். மைனஸ் ஐங்கிறது இங்கே வரும். 0,-1 இந்த பாயிண்ட் தான் மைனஸ் ஐ. சரியா? ஸோ இந்த பாயிண்டோட ஆங்கிள் பாருங்கள். ஆங்கிள்னா என்னது? மைனஸ் 90 டிகிரியா? ஆங்கிள் மைனஸ் 90 டிகிரியா? அண்ட் இதோட மேக்னிடியூட் வந்து 1. சரிங்களா? அப்போ நீங்கள் கியூப் ரூட் எடுக்கிறீங்க. 8க்கு கியூப் ரூட் எடுத்தால் 2 கிடைக்கும். And I am writing minus I in a polar form. So cos of minus π/2 plus I sin minus I π/2. சரியாடாமா? இவங்களுக்கு கியூப் ரூட் எடுக்கிறதுக்கு ஈக்குவல். ஸோ இட் இஸ் 2 into 2k பை நான் ஆட் பண்ணிப்பேன். நான் ஆட் 2k பை டு திஸ் ஒன். இதுக்கு 2k பை ஆட் பண்ணுறேன். 2k பை மைனஸ் π/2 எல்சிஎம் எடுத்திங்கன்னா 4k பை cos 4k pi minus pi whole divided by 2ன்னு கிடைக்கும். அதை into 3 பண்ணணும். ஏன்னா ரூட்டை உள்ள மல்டிபிள் பண்ணுறேன். இட்ஸ் லைக் 4k minus 1 into pi by 6. செகண்ட் சாப்டர் முடிச்சுட்டு ஒரு பிரேக் கொடுக்கவா? ஓகே. k is equal to 0, 1, 2 and 3. ஓகே விடமா? 0 k is equal to 0, 1, 2, 3. நோ 2 வரைக்கும் மட்டும்தான். கிளியரா இது வரைக்கும்? எவ்ரி ஒன் புரிஞ்சுதாடாமா? ஸோ whenever you having powers and roots இவங்க எல்லாத்துக்குமே போலார் ஃபார்மாக மாற்ற வேண்டியதுதான். சரியாடாப்பா? இப்போ என்ன பண்ணணும்? நாம கேக்கு 0 போடுவோம். when you put k is equal to 0 what will happen? கேக்கு 0ன்னு போட்டுறீங்க. k 0ன்னு போட்டிங்கன்னா -1 minus π/6. ஸோ z is equal to 2 into காஸ்க்குள்ளே நெகட்டிவே இருந்தாலும் பாசிட்டிவ் தான். ஓகேங்களா? ஆனால் சைன் வந்து எனக்கு நெகட்டிவாக வரும். எப்படி மேம் பைன்னு கண்டுபிடிச்சிங்க? π/ன்னு எப்படி கண்டுபிடிச்சிங்க? என்ன π/ன்னு புரியலடாமா? எனக்கு புரியல. பை எப்படி வரும்னு கேட்குறீங்களா? π/2ன்னு எப்படி கண்டுபிடிச்சேன்னு கேட்குறீங்களா? see this, it's straight away y axis. இவன் y axis மேலே தான் இருக்காங்க. இது வந்து x axis. y axisக்கும் x axisக்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள் π/2 90 டிகிரி. ஸோ அதனால் π/2ன்னு போட்டிருக்கேன். it is cos 1/3 2க்கு மேலே போடுங்க மேம். எதுக்குடா 1/3 2க்கு மேலே போடணும்? 8க்கு கியூப் ரூட் எடுத்து தான் 2வே வந்துச்சு. 8க்கு கியூப் ரூட் எடுத்து தான் நான் 2வே போட்டிருக்கேன். ஸோ நோ நீட் டு ரைட் 1/3 தேர். பார்த்தியா? இதெல்லாம் சில்லி மிஸ்டேக்ஸ். சைலண்ட் ஸ்டார் வாட் யூ மேட் அ மிஸ்டேக் இஸ் அ சில்லி மிஸ்டேக். ஆனால் அதுக்கு மார்க் போயிடும். 8க்கு நான் ஆல்ரெடி கியூப் ரூட் எடுத்துட்டேன். அப்படியே நான் 2க்கு பார் 1/3ன்னு போடணும். ஸோ cos 30 டிகிரி பசங்களா? cos 30 டிகிரி இஸ் √3/2 and it is sin 30 degree 1/2ன்னு கிடைக்கும். ஸோ 2 கேன்சல் ஆயிடுவாங்க. you will get √3 minus I is your answer. கேக்கு 1ன்னு போடுங்கடா பசங்களா. when you put 1 what will happen? so 4 minus 1 3π/6. 3π/6 na π/2க்கு equal. when you put π/2 here you will get 2 as your answer. 2i as your answer. ஓகேவா? கேக்கு 2ன்னு போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும்? z is equal to cos 8 minus 1 7π/6. 7π/6. what is 7π/6 டா பசங்களா? டினாமினேட்டர் பாருடா. டினாமினேட்டர் எவ்வளோ அதிகமாக இருக்குது? ஒன்று தானே அதிகமாக இருக்குது. ஒன்று அதிகமாக இருக்குன்னா இட் இஸ் 180 + π/6ன்னு அர்த்தம். சரிங்களா? இட் இஸ் 270 டிகிரி. 270 டிகிரின்னா காஸும் நெகட்டிவ் சைனும் நெகட்டிவ். ஸோ இட் இஸ் -2 √3/2 + I
by 2 ஏன்னா நான் மைனஸை காமனாக எடுத்துட்டேன். ஸோ 2 கேன்சல் ஆயிரும். √3 + I will மைனஸ் மைனஸ் ரெண்டு பேருமே மைனஸில் வருது ஆன்சர். I also want to take rest. அவ்வளோதான் இந்த கொஷின். லாஸ்ட் கொஷின் ஃபார் ஆர் சாப்டர் 2. சாப்டர் 2 முடிச்சுட்டு உங்களுக்கு பிரேக் வேணுமா? யூ நீட் பிரேக். லாஸ்ட் இயர் எடுத்த பப்ளிக் மேரத்தான்ஸை பார்க்க முடியாதா மேம்? பார்க்கலாமே. அஃப்கோர்ஸ் யூ கேன் சி. இன்னும் அது இருக்குடா பசங்களா. சரியா? சரி, இது எப்படி மேம் கண்டுபிடிக்கிறது? whenever they given கம்புக் எப்போ மேம் எடுக்க போகிறீங்க? I will take soonரா பசங்களா. சரிங்களா? கம்புக் 1 பேக்ஸ் ஆக்சுவலி பார்ட் 1 நான் முடிச்சிட்டேன். பார்ட் 2 மட்டும்தான் நான் எடுக்கணும். ரைட்? ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். வாட் இஸ் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் ராமா? எஸ் அஃப்கோர்ஸ் ஸ்ரீ. திருப்பி இதை நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள். இன்னும் ஒரே ஒரு சாப்டர் தாண்டாமா இருக்குது. ஸோ ஃபைனலி 210 டிகிரி தாண்டா. 210 டிகிரி எப்படி எழுதுவீங்க? 180 + 30 டிகிரி. 180 + 30 டிகிரி மீன்ஸ் இட் இஸ் விச் இஸ் தேர்ட் குவாட்ரண்ட். தேர்ட் குவாட்ரண்ட்னா ரெண்டு பேரும் நெகட்டிவ் தானே. ஸோ இங்கே பாடுறாமா ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இந்த லாஜிக்லாம் புரிஞ்சுக்கணும். ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள்னால் எத்தனை டிகிரி இருப்பாங்க? கொடுத்துருக்கிறவங்க ட்ரா பண்ணலாம். 1 + √3. 1 + √3னா 1, √3ல் பிளாட் பண்ணணும். 1, √3 இதுதான் என்னோட Z1. சரிங்களா? Z2 சம்வேர் எங்கே இருக்கும்? Z3 சம்வேர் எங்கே இருக்கும்? இது வந்து எல்லாருமே ஒரு சர்க்கிள் மேலே இருப்பாங்க. திஸ் இஸ் ஆல் ஆன் அ சர்க்கிள். சாரி, சர்க்கிளை கேவலமாக போடுறேன். ஒரே நிமிஷம். இந்த மாதிரி சரியாடாமா? ஓகே, சென்டர் மோஸ்ட்ல இருக்கும். ஓகே டன். எஸ். இப்போது இந்த பாயிண்ட் இப்போது நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா இவனுக்கும் உள்ள டிகிரி எவ்வளோ, அவ்வளோதான். அந்த டிகிரி மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா இட் இஸ் டன் ராமா. இட் இஸ் நாட் 60 டிகிரி கார்த்திக். 60 டிகிரி எங்கே வரும்? ஒவ்வொரு வேர்டெக்ஸ்க்கும் நடுவில் இருக்கிற லைன், அதுதான் வந்து 60 டிகிரி. If you draw an equilateral triangle like this, ஒரே நிமிஷம் இருடாமா. It's an equilateral triangle. இந்த மாதிரி நான் ட்ரா பண்ணுறேன். சரியா? ஓகேவாடாமா? இது வந்துட்டு Z1, இது வந்து Z2 and this is Z3. சரிங்களா? இந்த லைன் which means இதுதான் 60 டிகிரி. this is 60 டிகிரி, this is 60 டிகிரி. அப்போ இது என்னடாமா? இது என்னவா இருக்கும்? நல்லா யோசிச்சு சொல்லு. 60 ஓகேவா? அப்போ இது 30 டிகிரியா? இது ஒரு 30 டிகிரியா? அப்போ சென்டர்லுக்கு இந்த ஆங்கிள் எவ்வளோ? 30. அப்போ இந்த ஆங்கிள் எவ்வளோ வரும்? இது வந்து ஒரு 120 டிகிரி வருமா? 30 and this become 120 degree, which means each vertexes, ஓகேவா? each vertexes are rotated. அவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க? ரொட்டேட் பண்ணுறாங்க. rotated by 120 degree. 120 டிகிரிங்கிறது 2π/3. 2π/3 மல்டிபிள் பண்ணுறோம். ஓகேவா? அப்போது Z2 வேணும் அப்படின்னா வாட் இஸ் இட்? Z2 வேணும்னா நான் என்ன பண்ணுவோம்? Z1 e⁻2π/3 கூட மல்டிபிள் பண்ணால் முடிஞ்சிருச்சு. எவ்வளோ ரொட்டேட் பண்ணுறோமோ அவங்க கூட மல்டிபிள் பண்ணால் முடிஞ்சிருச்சு. ஸோ Z1ங்கிறது என்னடாமா? ஸோ இஃப் யூ வாண்ட்னா நீங்கள் இதை வந்துட்டு போலார் ஃபார்முக்கு கூட மாற்றிக்கலாம். இதை போலார் ஃபார்முக்கு மாற்றிக்கிட்டிங்கன்னா என்ன வரும்? 1 + I√3. ஸோ இஃப் யூ ஹேவ் டு டிவைட் பை 2, டிவைடட் பை 2 போட்டிங்கன்னா 1/2 + I√3/2. ஸோ யூ வில் கெட் 2 into இது வந்து cos 60 டிகிரி, இது sin 60 டிகிரி. ஸோ இட் இஸ் 2 cos. ஆக்சுவலி Z1ங்கிறது 2 into cos of 60 டிகிரி ப்ளஸ் I sin 60 டிகிரி இவங்களுக்கு ஈக்குவல். ஸோ இது எப்படி எழுதுவீங்க? e⁻. ஸோ இட் இஸ் 2 into e⁻π/3, e⁻2π/3. ஆட் பண்ணுவீங்களா? when you add it you will get e⁻3π/3 கிடைக்கும். 3 கேன்சல். ஸோ ஒரே நிமிஷம் இருங்க, மைனஸ் போட மறந்துட்டேன்னா
How much guarantee? I am very confidently guaranteed பசங்களா. I கூட போட மறந்துட்டேனா, sorry, I have to put I also. So I pi 180 degree, 180 degree na cos minus 1 and sin 0, so it is minus 2 is your answer. சரியாடாமா? இப்போ இதுவே Z3 வேணும். Z3 என்னன்னா Z2 கூட Z2 கூட e power I 2 pi by 3 நான் மல்டிபிள் பண்ணா போதும். So it is minus 2. Minus 2 எப்படி எழுதிக்கலாம்? It is this one, right? So அப்போ 2 into e power I pi into e power I 2 pi by 3. When you add it, என்னடாமா கிடைக்கும்? So 3 add பண்ணீங்கன்னா 5 pi by 3 னு கிடைக்குமா? So it is 2 into e power minus 5 pi by 3. 5 pi by 3 na யாருக்கு equal? 5 plus 2 pi by 3. Again, oh no, 6. So you will get pi plus 2 pi by 3. Pi plus na rendu perume negative. It is both in negative. So rendu perum negative na minus 2 nu போட்டுக்கலாம். அப்போ minus 2 into e power I 2 pi by 3 போடலாம். 2 pi by 3 again என்ன பண்ணலாம்? It is 180 minus 60 degree. So 180 minus 60 degree. So ரெண்டு பேருமே cos மட்டும் நெகட்டிவ்ல வருவாங்க. cos ஓட வேல்யூ என்னது? minus 1 by 2 and sin become positive. So your answer is 1 minus I root 3. Okay vadama? Yes. Form fill பண்ணிட்டேன் ma'am at 3. இன்னும் demo classes வரலையா? They will come short வந்துருவாங்க. 7.67 க்கு we need diagram, no need for diagram. If it is curve, அது வந்து இது கிடையாதுல, sketch the curve கிடையாதுல, sketch the curve னா diagramக்கு தான் மார்க். எப்போ மேம் செகண்ட் வால்யூம்? ஸோ செகண்ட் வால்யூம் வந்து ஐ திங்க் நெக்ஸ்ட் வீக் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம்டா பசங்க. நெக்ஸ்ட் வீக் ஒவ்வொரு சாப்டரோட 5 மார்க்ஸும் ஏர்லி செக்ஷனில் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னும் அவ்வளோதான், ஃபர்ஸ்ட் சாப்டர் முடிஞ்சதுன்னா திஸ் லைவ் எண்ட்ஸ். பசங்களை ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் லைக் ப்ளீஸ் see this இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸோட பிடிஎஃப் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த பிடிஎஃப்ல எல்லா விதமான சம்ஸும் இருக்குது. ஸோ இஃப் யூ டோன்ட் மைண்ட் நோடா பசங்க டுமாரோ நான் கிளாஸ் செக்ஷன் வந்துட்டு கொடுத்துருக்கணும். ஃப்ரம் டியூஸ்டே we can start it. சரியா? டியூஸ்டேலேருந்து நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு 5 minutes பிரேக். யாடா பசங்க, யூ கேன் டேக் 5 minutes பிரேக். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் சாப்டரில் தான் நிறைய ஃபார்முலாஸ், நிறைய 5 மார்க்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் சாப்டரில் தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியதும் நிறையா இருக்குது. ஸோ இட் இஸ் 3 totally 15 sums from the chapter 1. Okay, half 5 minutes break ra pasangla. Everyone, can we start at 3:30? Or 25? When we can start this ra pasangla? எப்படி மேம் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுறது? அங்கே ஒரு லிங்க் இருக்காடா பசங்க, அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணலாம். சரிங்களா? Yep. Yeah, Srimitra. What's your question? Srimitra, நான் தான் சொன்னேன், இது லைவ் செக்ஷன் முடிச்சுட்டு யூ கேன் ஸ்டார்ட் ஃப்ரம். இல்லைனா அந்த லைவ் செக்ஷன் நீங்கள் ஃபஸ்ட்லேருந்தே இப்போ நீங்கள் பார்க்கலாம்டாமா. இட்ஸ் யூடியூப் தானே, நீங்கள் ஃபஸ்ட்லேருந்தே இப்போ பார்க்கலாம். நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா கூட யூ கேன் கவர் இட், யூ கேன் ஹேவ் இட் இன் 2x speed. 2x ஸ்பீடில் வச்சு நீங்கள் கவனிக்கலாம். சரியாடாமா? எஸ். ஸோ we can see at 3:30 PM டா பசங்களா. அவ்வளோதான், லாஸ்ட் சாப்டர். தயவு செஞ்சு ஹோப்பை விட்டுறாதீங்க. இது வரைக்கும் பார்த்துட்டோம், ஃபர்ஸ்ட் சாப்டரே பார்த்து முடிச்சிடலாம். ஓகேவாடாமா? Yes, you got it right.
ஸ்டார்ட் பண்ணுவோமாடா? எஸ்டா பசங்களா? விவன் okay everyone? Yes. Okay everyone? Yeah. Okay, only one chapter are there. கடகடன்னு முடிச்சிடுவோம். ஓகேவா? I also feel very tired and நீங்களும் டயர்டாக தான் இருப்பீங்க. I think so. யாடா பசங்களா? See, what is orthogonal? ஆர்த்தோகனல்னா என்னடாமா? ஆர்த்தோகனல் அப்படின்னா ஏவும் ஏ டிரான்ஸ்போஸும் நம்மளுக்கு பார்க்க ஒரே மாதிரி இருப்பாங்க. That is known as orthogonal. So when I am talking about orthogonal, this matrix and this matrix are equal, correct? அவனோட டிரான்ஸ்போஸும் அவனும் ஈக்குவலாக தான் இருப்பாங்க அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இன்வர்ஸும் டிரான்ஸ்போஸும் ஈக்குவல். சாரி, இன்வர்ஸும் டிரான்ஸ்போஸும் ஈக்குவல். அதாவது ஏவியும் ஏ டிரான்ஸ்போஸையும் மல்டிபிள் பண்ணால் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். சரிங்களா? ஸோ 1/7 into 1/7 into 6 minus 3a b minus 2 6 2c3 into 6b 2 minus 3a minus 2 6 C3 இவங்க எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ண ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் 1 0 0 0 1 0 0 0 1. Yep. So please reply. What is your question, Rama? How much marks we can get? So next physics marathon எப்போ? I have no idea டா பசங்களா. physics marathon பற்றி நான் physics சார் கிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். I will ask. Last time வேணா நான் கேட்டு சொல்லிட்டேடா பசங்களா. Hariharan, I can sure certainly you can say 85 marks you can definitely get, Rama. சரிங்களா? Yes டா பசங்களா. Now listen. இவங்கள multiplication பண்ண யாருக்கு equal? What's its answer is equal to? 5 PM க்கு schedule ஆயிருக்கா? Oh, you have physics marathon today. இல்லையே, இன்னைக்கு ஒரே ஒரு கிளாஸ் தான் schedule நான் பார்த்தேன். Is any classes there? So I have to finish within 5. ஐயோ சொல்லடா பசங்களா, அப்படியா? ஓகே, when we multiply it, இவனை நீ மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன மேட்ரிக்ஸ் கிடைக்கும்? you will get 45 plus a square. 45 plus a square கிடைக்குமா? மல்டிப்ளிகேஷன் தெரியும்லடா பசங்களா? ஓகே, நான் டீச் பண்ணது மட்டும் பார்த்தா போதும் லத்திகா. சரிடாமா? ஸோ 6b plus 6 plus 6a and 12 minus 3c plus 3a. Next you will get same அதே விஷயம் தான் வரும். b square plus 40 and இங்கே என்ன கிடைக்கும் உங்களுக்கு? 2b minus 2c plus 18 and c square plus 30. You will get symmetric matrix தான் கிடைக்கும்டா பசங்களா உங்களுக்கு. 49 0 0 0 49. ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக பார்த்து சொல்லுங்கள். இந்த டயக்னல்ஸை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். 45 plus a square is equal to 49. அப்போது a ஸ்கொயரோட வேல்யூ என்னது? a square is equal to 4. அப்போ a is equal to plus or minus 2. சரிங்களா? அதே மாதிரி ஆர்த்தோகனல் மீன்ஸ் ஏ அண்ட் ஏ டிரான்ஸ்போஸை மல்டிபிள் பண்ணால் ஐடென்டிட்டி. இதுதான் ஆர்த்தோகனலோட டெஃபினிஷன். அந்த ஆர்த்தோகனல் டெஃபினிஷனை நீங்கள் போட்டுடலாம். சரியா? இந்த டயக்னலி இவனையும் நீங்கள் மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? b square is equal to 9 கிடைக்கும். ஸோ b is equal to plus or minus 3 and c is equal to plus or minus 6. இந்த ப்ளஸ் இப்போது ரெண்டு வேல்யூ காட்டுது. எனக்கு தேவை ஒரே ஒரு வேல்யூ. இப்போதைக்கு நான் ஏவை +2ன்னு எடுத்து செகண்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணுவேன். have this equation. So 6 plus 6b plus 6 into 12 which is equal to 0. சரியாடாமா? ஸோ இப்போ 6b is equal to minus 18. அப்போ b is equal to minus 3. அப்போ ஏக்கு 2 போட்டால் பிக்கு -3 தான் வரும். அப்போ +3 வர மாட்டாங்க. சரியாடாமா? ஸோ அதே மாதிரி வாட் அபவுட் சி? யூ ஹாவ் டு அப்ளை சி, ரைட்? ஸோ சி நீங்கள் போடுங்க. சி நீங்கள் இங்கே போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும்? அதே மாதிரி when you substitute for c வேறு ஏதாவது ஈக்குவேஷன் சி வர மாதிரி இவனை கூட எடுத்துக்கோங்க. ஓகே, 12 minus
12 plus 6 minus 3c is equal to 0. So 18 minus 3c is equal to 0. அப்போ c is equal to plus 6. அவ்வளோதான். ஆளுக்கு ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இதை யூஸ் பண்ணி find A inverse. What's A inverse? So your A inverse is equal to 1 by 7 into அந்த A transpose. அதில் ABC value apply பண்ணிடுவீங்க. சரியாடாமா? Next question போலாமா? You have to find A alpha inverse, whole inverse கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு நீங்கள் அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கணும். இதோட அட்ஜாயிண்ட் யாருக்கு ஈக்குவல்? இதோட அட்ஜாயிண்ட் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஹோல் மேட்ரிக்ஸை எழுதிப்பீங்க. சரிங்களா? ஹோல் மேட்ரிக்ஸை கண்டுபிடிப்பீங்க. How மேம் 45? மல்டிபிள் ராமா, ஸ்ட்ரெயிட் அவே மல்டிபிள். யார் சட்மி இவனே மல்டிபிள் பண்ணிப்பாரு, உங்களுக்கு 45 plus a square கிடைப்பாங்க. ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம். யூ ஹாவ் டு மல்டிபிள் லைக் தட். இவங்களுக்கு adjoint, when you find this adjoint, what will happen? Cos alpha 0 0 1 minus sin alpha cos alpha னு கிடைக்கும், and you will get 0 sin alpha cos alpha 0 1 0 0 1. So what's your adjoint, Rama? Adjoint of f of alpha, which is equal to cos alpha and 0. You will get minus sin alpha, and you will get 0 1 0 sin alpha kadiku 0 and cos alpha. See adjoint. Adjoint போடுறாமா? adjoint யாருக்கு equal? A transpose equal இருக்கா? This is equal to A transpose, and your identity will be 1. When you find the determinant of f of alpha என்னது? determinant பார்த்தீங்கன்னா this row, right? So 1 into, you will get 1. So determinant 1. So what is the f of alpha, the whole inverse? யாருக்கு equal? This is equal to, this is nothing equal to my A transpose. Correct? This is my equal to my f of alpha. f of alpha ஓட transpose க்கு ஈக்குவலா இருக்கு. கரெக்ட்? ஸோ இதுவே f of minus alpha கண்டுபிடிக்கிறேன். when I find minus alpha, f of minus alpha கண்டுபிடிச்சாலும் அதுவும் என்னோட A transpose க்கு ஈக்குவலா தான் இருக்கு. ஸோ which means they are equal. ஓகேங்களா? Yes. Arun, what's your question? Volume 2 important, like யாடா பசங்களா எல்லாத்துக்காகவும் நான் important questions போடுறேன். இப்போதைக்கு இதில் listen பண்ணுங்க. சரியாடாமா? So see this inverse of, how do you find the Gauss inverse? Gauss inverse நான் எப்படி கண்டுபிடிப்பேன்? நல்லா strategy கண்டுபிடிச்சுக்கோங்க. Augmented matrix, see this augmented matrix. So it is 2 3 2 1 2 1 1 1 2 1 0 0 0 1 0 0 0 1. ஓகே வாடாமா? என்ன பண்ணுவீங்க? யூ ஹாவ் டு மேக் ஷுர் இது ரெண்டு பேரும் 0 ஆக்கணும். இவங்க ரெண்டு பேர்த்தையும் 0 ஆக்கணும் வித் த ஹெல்ப் ஆஃப் 2. ஃபஸ்ட்டு ஜீரோஸ் ஆக்கிறது தான் வேலை. சரியா? 3 2ஓட ஹெல்ப்பில் 0 ஆக்கணும். எப்படி மாற்றுவீங்க? 3 2 1 0 1 0. இந்த ரோவை மேலே இருக்கிறவங்க கூட யார் கூட மல்டிபிள்? யூ ஹாவ் டு, இது வந்து ஃபுல்லாக 2 கூட மல்டிபிள் பண்ணணும். கரெக்டாக? 2 கூட மல்டிபிள் பண்ணிட்டு முன்னாடி இருக்கிறவங்கள 3 கூட மல்டிபிள் பண்ணணும். கரெக்ட்? இது 2 கூட மல்டிபிள் பண்ணால் 6 4 2 2. இவனை நீ மல்டிபிள் பண்ண, இவனை 3ஆல் மல்டிபிள் பண்ணும். ஸோ 6 3 3 3 0 0. Now you subtract it. What will happen? Okay வாடாமா? when you subtract it, what's here going on ரா பசங்களா? தயவு செஞ்சு இங்கே லிசன் பண்ணு. சரியா? 6 6 0 ஆயிரும், 4ல் 3 போச்சுன்னா 1 ஆயிரும், 2 minus 1 and you will get minus 3 2 and 0. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? இவங்களுக்கு ஸ்ட்ரைட்டாகவே சப்ராக்ட் பண்ணிக்கலாமா? ஸ்ட்ரைட்டாகவே சப்ராக்ட் பண்ணாலே 0 கிடச்சிருமா? 2ல் 2 போச்சுன்னா 0, 1ல் 1 போச்சுன்னா 0, 2ல் 1 போச்சுன்னா -1 ப்ளஸ் 1 and 0ல் 1 போச்சுன்னா -1. you will get 0 and 1. ரைட்டா? that's it. ஓகேப்பா, இப்போ நம்ம அச்சீவ் பண்ணியாச்சு. நம்ம என்ன அச்சீவ் பண்ணிட்டோம்? ஆக்சுவலி என்னோட ஃபஸ்ட்டு விஷயம் வந்து இவன் 3 பேர்த்த 0 ஆக்குறது. நான் 0 ஆக்கிட்டேன். இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறேன்?
மேலே இருக்கிற 3 பேர்த்த நான் 0 ஆக்கணும். மேலே இருக்கிற 3 பேர்த்த நான் 0 ஆக்கணும். How do we do this Tama? ஃபஸ்ட்டு இவங்களை 0 ஆக்கலாம். இவங்களை எப்படி 0 ஆக்குவீங்க? இவங்களை ஆட் பண்ணாலே 0 ஆயிரும். கரெக்ட்? இப்போ தேர்ட் ரோ அப்படியே இருப்பாங்க. தேர்ட் ரோவில் எந்த சேஞ்சும் இல்லை. ஃபஸ்ட் ரோ அண்ட் செகண்ட் ரோ வில் கெட் சேஞ்ச். இவனை நான் ஸ்ட்ரைட்டாகவே ஆட் பண்ணுறேன். 0 1 0 and I'm getting -4 2 and 1. ஓகேவாடாமா? அடுத்தது என்னது? அடுத்தது இவனை நான் 0 ஆக்கணும். சப்ராக்ட் பண்ணால் 0 ஆக்க முடியுமா? இந்த ரோலேருந்து இந்த சப்ராக்ட் 2ல் 0 போச்சுன்னா 0 and it is 0 and I'm getting 1. No, this is 1, this is 0. 1லேருந்து -1 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா it is 2 0 and -1. ஓகேவாடாமா? எஸ். இப்போ அடுத்த கேஸ் என்னது? அடுத்தது இங்கே இருக்கவனை நான் 0 ஆக்கணும். சரியா? ஸோ இட் இஸ் ஆக்சுவலி 2. ஸோ 2 0 0 இவங்களே இந்த ஹெல்ப் இவங்க கூட மேட்ரிக்ஸ் பண்ணும். யூ ஹேவ் டு சப்ராக்ட் இட். ஸோ 0 0 1 0 0 1 இவங்க ரெண்டு பேர்த்தையும் சப்ராக்ட் பண்ணணும். ஸோ 6 -2 -3 -4 2 1 -1 0 and 1. சரிங்களா? இந்த ரோ ஃபுல்லாக யூ ஹேவ் டு டிவைட் இட் பை 2. இந்த ரோ ஃபுல்லாக 2ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ இந்த ரோ ஃபுல்லாக 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் 1 as your ஆன்சர். அவ்வளோதான். திஸ் இஸ் யுவர் இன்வெர்ஸ். இதுதான் உங்களோட இன்வெர்ஸ். ஓகேவாடாமா? காஸ் சார்ட்டில் எப்படி இன்வெர்ஸ் கண்டுபிடிப்பீங்க? இந்த 3 பேர்த்த ஃபஸ்ட்டு 0 ஆக்கணும். அடுத்தது மேலே இருக்கிற 3 பேர்த்த 0 ஆக்கணும். அப்புறம் டயக்னலில் ஏதாவது நம்பர்ஸ் இருக்குன்னா யூ ஹாவ் டு டிவைட் இட் பை தட் நம்பர்ஸ். அவ்வளோதான். சிம்பிள் ப்ரொசீஜர். சரியாடா பசங்களா? எஸ். ஹவு டு யூ ஃபைண்ட் தி மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட்? மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட்னா என்ன பண்ணுவீங்க? கொடுத்துருக்க மேட்ரிக்ஸை AXBன்னு எழுதணும். AXB is equal to 0 Bன்னு எழுதணும். சரிங்களா? ஏங்கிறது கோஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் 2 3 3 1 -2 1 3 -1 and -2. X is equal to x1 x2 x3 which is equal to 5 -4 and 3. சரியாடாமா? இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எனக்கு இது வேணும். இன்வர்ஸ் மெத்தட்னா இவனோட இன்வர்ஸ் கூட இவனை மல்டிபிள் பண்ணால் முடிஞ்சிச்சு. ஸோ x1 x2 x3 is equal to 2 1 3 3 -2 -1 3 1 2க்கு இன்வர்ஸ் கண்டுபிடிச்சி 5 -4 3 கூட மல்டிபிள் பண்ணுறது. அவ்வளோதான். Do you know how to find inverse? கரெக்ட். இன்வர்ஸ் கண்டுபிடிக்க எல்லாத்துக்குமே தெரியும். கரெக்டா? அட்ஜாயின்ட் கண்டுபிடிச்சி டிட்டர்மினன்ட்டோட மல்டிபிள் பண்ணி தென் யூ வில் மல்டிபிள். ஆமாம் ரைட்டாடா பசங்களா? ஸோ அட்ஜாயின்ட் எல்லாத்துக்கும் கண்டுபிடிக்க தெரியும். ஸோ நான் ஸ்ட்ரைட்டாக எழுதிட்டா மைனஸ் வச்சும் எழுதலாம். பட் இட்ஸ் யுவர் விஷ் பசங்களா. யாருக்காவது வந்துட்டு அட்ஜாயிண்ட்டை ஸ்ட்ரைட்டாக கண்டுபிடிச்சாலும் ஓகே, இல்லைனாலும் நோ ப்ராப்ளம். ஸோ x1 x2 x3 யாருக்கு ஈக்குவல்னு வரும்? 1/40 இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ். அவங்களோட அட்ஜாயிண்ட் மேட்ரிக்ஸ். when you find this adjoint matrix you will get 5 3 and -9. கரெக்டா? ஸோ யாருக்காவது போடணும்னா தயவு செஞ்சு சொல்லுங்கள், நான் போடுறேன். அட்ஜாயிண்ட் ஹவு டு டூ தி அட்ஜாயிண்ட்ன்றது உங்களுக்கு தெரியுன்றதுனால நான் ஸ்ட்ரைட்டாக எழுதுறேன்டா பசங்கள. ஸோ இட் இஸ் 5 -13 and 1 5 11 and -7. Okay vadamma, into that matrix is known as 5 -4 and -3. இவங்க ரெண்டு பேத்தையும் மல்டிபிள் பண்ணுவீங்க. when you multiply it, what's your whole answer Rama? 40 80 and -14 வரும். ஸோ சால்வ் பண்ணிங்கன்னா x1 is equal to 1, x2 is equal to 2, x3 is equal to -1. this is your solution. any doubts பசங்களா? adjoint மேட்ரிக்ஸ் ஃபண்ட் பண்ணும்போது டிரான்ஸ்போஸ் போட மறந்துடக்கூடாது. இட்ஸ் வெரி ஷியோர். ஓகே எவ்ரிவன், சி இந்த மாதிரி விஷயங்களை சால்வ் பண்ணுறது ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஏபி, ஹவு டு ஃபைண்ட் இஸ் ஏபி? டயர்டா இல்லையா? டெஃபினெட்லி ஐ எம் வெரி டயர்ட். ஏபி மேட்ரிக்ஸை நீங்கள் டெஃபினெட்லி மல்டிபிள் பண்ணிங்கன்னா ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸோட வரும். ஒரு எலமெண்ட்டை கண்டுபிடிச்சின்னா போதும், தயவு செஞ்சு எழுதிக்கலாம். ஸோ -4 4 4 1 1 and 2. when you multiple you will get
என் மெத்தட்னா இங்கே தேவையில்லையா? நோடா பசங்க, இங்கே தேவையில்லை தான் கார்த்திக். சரியாடாமா? when you multiple you will get 8. கரெக்டாக? இவனையும் மல்டிபிள் பண்ணால் 8 கிடைக்கும். ஸோ டெஃபினெட்லி 8 ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். சரியாடாமா? நோ ப்ராப்ளம்டா பசங்களா. BA is equal to you will get 8 ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். ஸோ டெஃபினெட்லி இப்போ என்ன நம்ம சொல்ல வரும்? அப்போ பியோட இன்வெர்ஸ் யார்? பியோட இன்வெர்ஸ் எனக்கு யார்? வேறு யாரும் கிடையாது, 1/8 இன்ட்டு ஏ. 1/8 இன்ட்டு ஏ தான் என்னோட பி இன்வெர்ஸ். சரிங்களா? ஸோ இங்கே அவன் என்ன கேட்டிருக்கான்னா பி இன்வெர்ஸ் தான் கொடுத்துருக்கான். அவன் கேட்டிருக்க மேட்ரிக்ஸே பி இன்வெர்ஸ் தான். ஸோ நீங்கள் XYZ கண்டுபிடிக்க போனீங்கன்னா which is equal to ஸ்ட்ரெயிட்டாகவே நான் போட்டுக்கலாம். ஸ்ட்ரெயிட்டாகவே 1/8 இன்ட்டு ஏ மேட்ரிக்ஸ் into 4, 9 and 1 மல்டிபிள் பண்ணால் முடிஞ்சிருச்சு. ஓகே வாடா பசங்களா? ஸோ when you multiple you will get this answer. இது வந்து ரொம்ப பேசிக்கான ஆன்சர். இதை வந்து மிஸ் பண்ணிடாது. எல்லாமே ப்ரூஃபில் அது பாட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஒரு எலிமெண்ட்டை தெளிவாக கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா போதும், you will definitely get an identity matrix for this. சரியாடாமா? definitely you will get this identity matrix. So 4 men and 4 women can finish a work jointly in 3 days, while 2 men and 5 women can finish the same work by exactly in 4 days. சரிங்களா? Find the men taken by 1 man and see. இப்போ ஒரு மேன் எடுத்துக்கிறத நான் X ஹாஸ்ன்னு எடுத்துக்கிறேன், ஒரு உமன் எடுத்துக்கிறத நான் Y ஹாஸ்ன்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? இது ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறது தான் கஷ்டம். சரியா? ஸோ அப்போ ஒரு மேன் எவ்வளோ டேஸில் முடிப்பார்? ஸோ இப்போது ஒர்க் லைக் இட் இஸ் ஹார்ஸ். அப்போ ஒரு மேனால் எவ்வளோ ஒர்க் முடியும்? 1/X ஒர்க் முடிஞ்சிருக்கும். ஒரு உமனால் 1/Y பார்ட் முடிஞ்சிரும். சரிங்களா? இப்போ 4 men அப்படின்னா 4/X 4/Y. இதனால எனக்கு 3 டேஸுக்கான ஒர்க் 3 டேஸ். அப்போ ஒரு நாளில் 1/3 ஒர்க் எனக்கு முடிஞ்சிரும். ஓகேங்களா? அதே மாதிரி 2/X and 5/Y which is equal to 1/4 as your answer. ஸோ இது டெஃபினெட்லி நீங்கள் என்னென்னு எடுத்துப்பீங்க? எஸ் மாற்றாமா 1/X 1/Y வேரியபிள்னு எடுத்துக்கோங்க. டோன்ட் டேக் எக்ஸ் அண்ட் ஒய் ஏபிசின்னு மாற்ற வேண்டாம். 1/X 1/Yனே வச்சுக்கோங்க. ஸோ தட் ஸ்ட்ரைட்டாக நீங்கள் ஆன்சர் எழுதிக்கலாம். ஓகேவாடா பசங்களா? எஸ். when it is in a Gauss, it is a Gauss elimination, I think so. No, it's Cramer's rule. கரெக்டாக T20ங்கிறது Cramer's rule. How do you do Cramer's rule, Rama? கொடுத்துருக்க ஈக்குவேஷன்ஸ் எல்லாத்தையும் அப்படியே எடுத்துப்பீங்க. இட் இஸ் லைக் தே ஆர் ஆஸ்கிங் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, 10,8 passes through it. So you have to apply 10,8 here. So you have to apply 10,8 here. So y is equal to 100a plus 10b plus c. And this is 8. Okay, அதே மாதிரி 16 is equal to 400a plus 20b plus c. அதே மாதிரி 22 is equal to 1600a plus 40b plus c. இவங்க எல்லாத்தையும் ஒரு ஈக்குவேஷனாக போடுவீங்க. எஸ், டெஃபினெட்லி யூ ஹாவ் டு ஃபைண்ட் தி டெல்டா வேல்யூ, டிட்டர்மினன்ட் வேல்யூ. ஸோ டிட்டர்மினன்ட்னா என்னடாமா? இட்ஸ் லைக் 100, 10, 1, 400, 21, 1600, 41. இதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சிங்கன்னா when you find this determinant you will get minus 6,000 ஆடா பசங்களா? minus 6,000. correct. what about your del x? del x வேணும்னா என்ன பண்ணுவீங்க? you have to del a. நம்ம a தானே கண்டுபிடிக்கணும். you have to find for a. ஏன்னா ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டை ஃபஸ்ட்டு இந்த காலமுக்கு பதிலாக இந்த காலமை ரீப்ளேஸ் பண்ணி எழுதணும். சரிங்களா? ஸோ 8, 16, 22 எழுதணும். 10, 20, 40, 1, 1, 1. இந்த டிட்டர்மினண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஈஸி ட்ரிக் நான் சொல்லட்டா? ஸோ என்ன பண்ணுங்கன்னா இந்த ரோவை சப்ராக்ட் பண்ணி எழுதிடுங்க. ஓகேவா? ஸோ இவனை கூட சப்ராக்ட் பண்ணி எழுதிடுங்க. சப்ராக்ட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 8, 10, 1. when you subtract 16ல் 8 போச்சுன்னா 8, 20ல் 10 போச்சுன்னா 10, 1ல் 1 போச்சுன்னா 0. சரிங்களா? அகைன் இதை ரெண்டு பற்றி சப்ராக்ட் பண்ணிங்க. 22ல் 8 போச்சுன்னா என்னடாமா? ஸோ ஒரு 2 and ஒரு 6, 14. ஸோ 14 and 30, 0. ஸோ இப்போ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம்ல. இந்த 1க்கு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம்ல. ஸோ என்னடாமா கிடைக்கும்?
8 into 30 minus 140, which implies 240 minus 140, you will get 100. Second volume I will definitely come na masala. நான் உங்களுக்கு டெஃபினட்டா உங்களுக்கு அத நான் சொல்லிட்டே வந்துறேன். சரியாடாமா? எஸ்டா பசங்க இது மட்டும் தாராளமா போதும். ஓகே? You can use this trick. டேய் இது ட்ரிக் கூட இல்ல. ரோ ரிடக்ஷன் நீங்க இந்த ப்ராப்பர்ட்டீஸ்ல படிச்சிருக்கீங்க. ரொம்ப முழிக்காதீங்க. You study the properties of determinant. ரெண்டு ரோஸை சப்ட்ராக்ட் பண்றதோ ஆட் பண்றதோ டிட்டர்மினன்ட் எந்த ஒரு பாதிப்பும் படாது. டிட்டர்மினன்ட் வேல்யூல எந்த சேஞ்சும் வராது. We studied it, right? சோ அத தான் நான் அப்ளை பண்ண சொல்றேன். ஓகேவாடாமா? இதே மாதிரி 100, 400, 1600, 8, 16, 22, 111. Whenever இப்படி ஒரே மாதிரி இருக்குன்னா ரெண்டு பேத்தையும் நீங்க மைனஸ் பண்ணி இத வேலையை பண்ணிடலாம். சரியா? So what you will get? minus 1800. 2 காமன் எடுத்தா 0 எப்படி வரும்? 2 காமன் எடுக்கறனால 0 வராதுல்ல? ஓ இதுல 2 எடுக்க சொல்றீங்களா? தாராளமா எடுக்கலாம். அப்படியே எடுக்கலாம். ரெண்டு 2 எடுக்கணும் வெளிய. ஓகேவாடாமா? அதே மாதிரி del c க்கு உங்களுக்கு என்ன ஆன்சர் வர போகுது? 20000. ஆனா இவ்ளோ பெரிய நம்பர்ஸ் கேட்க மாட்டாங்க. உங்களுக்கு இது கிரியேட்டிவ் क्वेश्चनா தான் கேட்பாங்க. கிரியேட்டிவ் क्वेश्चनா கேட்டு இதோட குட்டி குட்டி நம்பர்ஸ் தருவாங்க. இட் இஸ் வெரி லார்ஜ் சம்ஸ் பட் இது குட்டி குட்டி क्वेश्चनா தருவாங்க. for a to find a நான் என்ன பண்ணனும்? del a வை டெல்டாவால டிவைட் பண்ணனும். கரெக்ட்டாடாமா? so when I divide your answer will be it's minus 1 by 60 and b யோட ஆன்சர் என்ன வர போகுது? 1000 இவனை இவன் கூட டிவைட் பண்றோம். so ரெண்டு 0 கேன்சல். 78 by 60. 78 60 ஆல டிவைட் பண்ணா it's both divisible by 6 table. so 78. 13 divided by 10. c ஓட வேல்யூ என்னடா வரும் பசங்களா? so your c is equal to 20000. 20000 by 6000. 1000 cancel. 20 by 6 you will get minus 10 by 3. அவ்வளவுதான்டாமா. ஓகே இதை தூக்கி ஈக்குவேஷனில் போடுங்க. y is equal to ax square minus 1 by 60x square bx minus c. So this is Cramer's rule. I think you have no doubts in Cramer's rule. யாடா பசங்களா? So Cramer's ruleல உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியாலஜி இருக்குல்ல? You want me to repeat this sum? Cramer's rule ரொம்ப இம்பார்ட்டன்டான சம் இதுதான். சரிங்களா? really இம்பார்ட்டன்ட் இதுதான். டென் மினிட்ஸ் இருக்கு ஆனா ஆடா வருதான். ஓகே so see this stuff பசங்களா. இன்னும் ஒரு 3 exercises தான் we will be completing this. so if ax square plus bx plus c is divided by இப்படி ஒரு equations கொடுத்திருக்காங்க. use Gauss elimination method. என்ன யூஸ் பண்ணு? Gauss elimination method. Gauss elimination method ஃபார்முலா என்னது? 0 0 0. அவ்வளவுதான். இத மட்டும் அச்சீவ் பண்ணா முடிஞ்சிருச்சு. என்ன பண்ணனும்? 0 0 0 மட்டும் கொண்டு வந்தா முடிஞ்சிருச்சு. ஓகேவா? இவனால டிவைட் பண்ணா இதான் ரிமைண்டர். டிவைட்னா என்னது? சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா 21 is your answer. that is division. ஓகேங்களா? ரிமைண்டர் தியரம். பை ரிமைண்டர் தியரம் நான் xக்கு பதிலா -3 னு போட்டா என்னோட ஆன்சர் 21 னு வருவான். ஓகேவா? so 21 is equal to 9a minus 3b plus c. and இதே மாதிரி 5 நான் போட்டுட்டேன் அப்படின்னா 61 is equal to 25a plus 5b plus c. again 1 னு போட்டேன்னா 9 is equal to a plus b plus c. சரிங்களா? இதை நீங்க Gauss eliminationல சால்வ் பண்ணணும். Gauss eliminationனா augmented matrix. so your augmented matrix it is 9 minus 3 1. so first இந்த equation எழுதிக்கலாம். we can take this equation first. 1 1 1 9. so 21 9 9 minus 3 1 and 21. next 25 5 1 and 61. என்ன பண்ணனும்னு சொன்னேன்டா பசங்களா? what you have to do it நான் சொன்னேன் rank கண்டுபிடிக்கிறது or determinant கண்டுபிடிக்கிறது. what's the difference between direction cosine and direction ratio? direction cosine அப்படினா
அந்த வெக்டாரோட கோஃபிஷியன்ட் அவங்களோட மாடுலஸால் டிவைட் ஆகிருக்கும். டைரக்ஷன் ரேஷியோங்கிறது அது டிவைட் ஆகாமல் இருக்கும். மேம் மெத்தட் டு நாட் மெத்தட் எனி எந்த மெத்தடுமே போடலன்னா எந்த மெத்தடில் போடுறதுன்னு கேட்குறீங்களா? காஸ் எலிமினேஷன் மெத்தட். இஃப் நத்திங் எதுவுமே மென்ஷன் பண்ணலன்னா காஸ் எலிமினேஷன் மெத்தடுக்கு போய்க்கோங்க. சரியா? இவனே 0 ஆக்கணும், இவனே 0 ஆக்கணும். ஃபஸ்ட்டு இவங்க 2 பேர்த்த தான் நீங்கள் 0 ஆக்கணும். வித் ஹெல்ப் இவனை 9 கூட மல்டிபிள் பண்ணிட்டு 0 ஆக்கணும். 9 minus 9 0. -3 minus 9 you will get -12 and 1 minus 9 you will get -8. 21 minus 9 into 9 it is 81. So you will get -60. And 25 ஆல் மல்டிபிள் பண்ணுவீங்க 0. 5 minus 25 you will get -20 and 1 minus 25 you will get -24 and 61 minus 45. 21ல 5 போச்சுன்னா you will get -16. கரெக்டாடா பசங்களா? You know this entire equation is divisible by 1 method. ரோ ஈக்குவலியன் மெத்தட்னா ஒன்றுமே இல்லைடாமா. ரோ ஈக்குவலியன் மெத்தடுங்கிறது இட் இஸ் லைக் ஒரு காலமில் ஒரே ஒருத்தர் மட்டும் தான் கிங்காக இருக்கணும். ஒரு காலமில் இப்போ ஃபஸ்ட்டு காலம் அப்படின்னா உன்னோட நான் லீடிங் ஒரு ரோவில் ஒரு நான் லீடிங் எலமெண்ட், ஃபஸ்ட்டு நான் லீடிங் எலமெண்ட் இருக்குல்ல, அந்த நான் லீடிங் எலமெண்ட்டுக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாருமே 0 ஆக்கணும். அவ்வளோதான். அப்போ இவனுக்கு கீழே எல்லாருமே 0வாக இருக்கணும், இதுக்கு கீழே எல்லாருமே 0வாக இருக்கணும். தட் இஸ் கால்ட் ரோ ஈக்குவலியன் மெத்தட். சரியாடா பசங்களா? இது ஃபுல்லாக நம்ம 2 டேபிளால் டிவைட் பண்ணலாமா? 4 டேபிளால் டிவைட் பண்ணலாம். இது ஃபுல்லாக நம்ம அகெயின் 4 டேபிளால் என்டையராக டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ when you divide it, what is your answer டா பசங்களா? எதுக்கு 9 into 25 பண்ணுறீங்க? 9 into 25லாம் பண்ண வேண்டாம். ஓ சாரி எஸ். ஆனால் 9 into 25 straightly put 25, right? Okay. 925 are it is 225. 225ல நம்மளுக்கு என்ன போகணும்? 225ல 61 போச்சுன்னா 225ல 65 போச்சுன்னா what is it பசங்களா? சாரி 61 போச்சுன்னா it's actually 61, right? 61 minus 225. $164, correct? 164. Again it is divisible by 4. So 1, 1, 1 and 9. இது ஃபுல்லாக என்டையராக 4ஆல் டிவைட் பண்ணுங்க. ஸோ -4ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. ஸோ இட் இஸ் 3, 2 and 15. இதை வந்து டிவைட் பண்ணிங்கன்னா 5, 6 and 41. சரியாடா பசங்களா? எஸ். இப்போ என்ன பண்ணணும்? இப்போ என்ன பண்ணுவீங்க? இவனை மட்டும் 0 ஆக்குனா முடிஞ்சது. யூ ஹாவ் டு மேக் திஸ் அ 0. ஸோ வாட் யூ வில் டூ இட் பசங்களா? இவனை 5ஆலையும் இவனை 3ஆலையும் மல்டிபிள் பண்ணும். ஸோ 15, 18 and 2, 4, 3. இதை நீங்கள் 5ஆல் மல்டிபிள் பண்ணும். ஸோ 15, 10 and it's 125. 0 and 8. So 8, 1, 1. Okay, I think I made some calculation mistake. இல்லைனா என்னார சால்வ் ஆயிருக்கும். I think some calculation mistake பண்ணிட்டேன் நினைக்கிறேன் சப்ராக்ட் பண்ணுறதுல. யாடா பசங்களா? What I did mistake? I should have is 48. எப்படி 75 வரும்? 75 and this is 3. It's sorry. என்னமோ மாற்றி பண்ணிட்டேன்.
this is into 3. Into 3 இன்றப்போ 1, 2, 3. And this is 75. Subtract பண்ணா என்ன கிடைக்கும்? Yes. 8. So 48. Yes. கிடைச்சிச்சு. யாடா பசங்களா? Yep. 1, 1, 1 and it is 9. 0, 3, 2, 15 and 0, 0, 8, 48. சரியா? இப்போ back substitution பண்ணா போதும். Yepடா பசங்களா? Thank you so much. So இவனே நம்ம multiple பண்ணா you will get it. So 8c is equal to 48. அப்போ c ஓட value 6. Back substitution. சரியா? 3b 2c is equal to 15. 3b plus 2c is equal to 15. So c க்கு பதிலா நீங்க என்னன்னு substitute பண்ணனும்? 6 ன்னு substitute பண்ணனும். correct? 12. So அப்போ 3b is equal to 3 ன்னு கிடைக்கும். b ஓட value 1 ன்னு வரும். ஓகேங்களா? அதே மாதிரி u back substitution this எல்லாத்தையும் ஆட் பண்ணா 9, 1 6 ஆட் பண்ணா 7, அப்போ a is equal to 1. a is equal to 2. சரிடா பசங்களா? So your a is equal to 2, b is equal to 1 and c is equal to 6. Got it everyone? Yes, definitely நான் ரிலாக்ஸ் பண்ண வேண்டாமா? So இருங்க நான் எவ்வளோ சம்க்கு 1 2 and 3 4 so only 5 sums டா பசங்களா. முடிச்சிட்டா லைவ் நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, a is equal to 1 தானா? இல்லைடா, எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 9 தானே. ஸோ இது வந்து 1, இது வந்து 6, 7 கூட நம்ம 7 கூட 2 ஆட் பண்ணால் தான் 9 கிடைக்கும். ஸோ a is equal to 2. ஓகே, இதில் நான் ஈக்குவேஷன் ஃப்ரேமிங் மட்டும் சொல்கிறேன்டா பசங்களா. 65,000 பிரிச்சுக்கிட்டாங்க. 65,000 they split it into x, y, z ன்னு 3 அமௌண்ட்டாக பிரிச்சுக்கிட்டாங்க. சரிங்களா? 6% of x, 6% இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் ரெஸ்பெக்டிவ்லி the total annual income எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 4,800 நம்மளுக்கு வருது. the income from the third bond alone. இப்போது எல்லாத்தோட இன்ட்ரெஸ்ட் ரேட் மட்டும் எவ்வளோ? 2 தான். ஓகே, 6/100 into x, 8/100 into x, which is equal to 4,800. சரிடாமா? அதே மாதிரி தேர்ட் பாண்ட்லேருந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு வருது? இட்ஸ் 600 மோர் தென். தேர்ட் பாண்டுங்கிறது நம்மளுக்கு 9/100 into z. இது யாருக்கு ஈக்குவல்னு சொல்கிறாங்க? 600 மோர் தென், 600 ப்ளஸ் செகண்ட் பாண்ட் எவ்வளோடாமா? ஓகேவா? டிட்டர்மைன் தி ப்ரைஸ் ஆஃப் ஈச். அண்ட் இந்த எக்ஸ் அண்ட் ஒய் ப்ளஸ் இசட் எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 65,000. மொத்தம் எத்தனை ஈக்குவேஷன்? இது ஒரு ஈக்குவேஷன், இது ஒரு ஈக்குவேஷன், இது ஒரு ஈக்குவேஷன். ஆக மொத்தம் எவ்வளோ ஈக்குவேஷன்ரா பசங்களா? திஸ் 3 equations will be your equations. So there are 3 equations totally. Everyone listen here. Okay va? Test the solution. We have to test the solution. Consistency and if possible solve the following system of equation. Rank method Gauss elimination method ஒன்று தான். சரியா? rank method Gauss elimination method ஒன்று தான். ஓகேவா? Gauss elimination methodக்கு என்ன பண்ண சொன்னனோ அதே தான் rank methodக்கு பண்ண போறீங்க. ஓகே, augmented matrix, take your augmented matrix 1 minus 1 2 2 1 4 and 4 minus 1 1 next 2 7 and 4. ஓகேவாடாமா? என்ன பண்ணணும்னு சொன்னேன்? மேக் இட் தீஸ் 2 as 0. ரெண்டு பேர்த்தையும் 0வாக மாற்றணும். ஸோ இவங்க கூட ஸ்ட்ரைட்டாக நான் மல்டிபிள் பண்ணி பண்ணுறேன். ஆனால் நீங்கள் இங்கே பொறுமையாக மல்டிபிள் பண்ணி பண்ணுங்க. சரியா? 2லேருந்து 2 சப்ராக்ட் பண்ணால் 0, 1லேருந்து -2 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா வில் கெட் 3 அண்ட் 4லேருந்து 4 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 0 வரும் அண்ட் 7லேருந்து 4 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 3. சரியாடா பசங்களா? எஸ். ஸோ அதே மாதிரி 4லேருந்து 4 சப்ராக்ட் பண்ணால் 0, -4லேருந்து -4 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் 0 அண்ட் -1 plus 4, -1 plus 4 it is 3 and 1 minus 8, 1 minus 8 it is -7 and 4 4
4 minus of 4 minus 8, it is minus 4. Okay வாடா பசங்களா? என்னடா மிஸ்டேக்? எதை டேக் பண்ண சொல்றீங்க? மிஸ்டேக்கா? எங்க இருக்கு மிஸ்டேக்? எங்கடா பசங்களா இருக்கு மிஸ்டேக்? Can you say where I did mistake? 2 minus 2 0, 1 minus 1 plus 2 it is 3, 4 minus 4 it is 0, 7 minus 4 it is 3. கரெக்ட் தானே பசங்களா? ஓகே, அடுத்தது என்ன பண்ணணும்? அடுத்தது இவனை நம்ம 0 ஆக்கணும். You have to make this as 0. So 1 minus 1 2 and 2 0 and நான் என்ன பண்ணுறேன்னா இவனை செகண்ட் ரோவும் இவனை ஃபர்ஸ்ட் ரோவும் மாற்றிக்கிறேன். ஸோ இஃப் ஐ மேக் இட் அ 0 என்ன ஆகும்? இது ஃபுல்லாக 0 ஆயிடுவாங்க. திஸ் பிகம் 0. இந்த 0 0 0 ரோ நான் வச்சுக்கிறேன். நோ, ஓகே, ஸ்ட்ரெயிட்டாகவே சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 3 0 3 சப்ராக்ட் பண்ணால் 0. when you subtract it you will get minus 7. சப்ராக்ட் பண்ணிங்கன்னா minus 7. ஸோ that's it. சரியாடா பசங்களா? ஸோ ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் என்ன? இதோட ரேங்க் ஆஃப் டெஸ்ட் தி கன்சிஸ்டன்சின்னு தான் சொல்கிறாங்க. நான் டெஸ்ட் பண்ணிட்டேன். எனக்கு ரேங்க் ஆஃப் ஏ 3 தான் வரும், ரேங்க் ஆஃப் ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸும் 3 தான் வரும். கரெக்டாக? ரேங்க் ஆஃப் ஏவும் சரி, ரேங்க் ஆஃப் ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸும் சரி, எல்லாருமே எனக்கு ஈக்குவல் டு 3, விச் மீன்ஸ் தே ஹாவ் அ யூனிக் சொல்யூஷன். யூனிக் சொல்யூஷன்னா காஸ் எலிமினேஷன் மெத்தடுக்கு என்ன பண்ணணும்? பேக் சப்ஸ்டியூஷன் பண்ணோம்ல, அந்த மாதிரி பேக் சப்ஸ்டியூஷன் பண்ணி XYZ கண்டுபிடிப்பீங்க. அவ்வளோதான். ஓகேவாடாமா? எஸ், இந்த மாதிரி கே சம் லாம்டா மியூ சம்னு 2 சம் இருக்குது. ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். கேக்கு நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க, அதனால கேக்கு நான் போடுறேன். லாம்டா மியூ சம்மை யூ டூ இட் அஸ் அ ஹோம்ஒர்க். சரியாடாமா? எஸ். ஸோ how will we do this sum? ரேங்க் மெத்தட் நல்லா தெரிஞ்சு இதை வச்சு யூனிக் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ see this, first write this equation 1 minus 2k and 1. அடுத்தது இந்த ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். 1 minus 2k and 1 minus 2. இந்த ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். k minus 2 1 and it is 1. ஓகேவாடாமா? எஸ். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? we have to டைரெக்டாகவே சப்ராக்ட் பண்ணணும். இவனா நான் ஸ்ட்ரைட்டாகவே சப்ராக்ட் பண்ணிக்கிட்டா 1 minus 2k and 1. 1லேருந்து 1 போச்சுன்னா 0. minus 2kலேருந்து minus 2 சப்ராக்ட் பண்ணால் இட் இஸ் ப்ளஸ் 2k. கரெக்ட்? இவனையும் நான் ஸ்ட்ரைட்டாக சப்ராக்ட் தானடா பண்ணும் பசங்களா. நான் சப்ராக்ட் பண்ணுறதுனால இது minus 2kனும் இது ப்ளஸ் 2ன்னு வரும். 2வை நம்ம காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா k 1 minus k காமன் அவுட் பண்ணிக்கோ. 1 minus k. அதே மாதிரி 12th இங்கிலீஷ் லைவ் எப்போ? ஐ ஹவ் நோ ஐடியாடா பசங்களா. 1 minus k இங்கே என்ன வரும்போது 1 minus kன்னு வரும். and this is minus 2 minus 1 it is minus 3. ஓகே வாடாமா? அதே மாதிரி கேலேருந்து இவனை நான் கேயால் மல்டிபிள் பண்ணிவிட்டு அப்புறம் சப்ராக்ட் பண்ணும். ஸோ கேலேருந்து 1 போச்சுன்னா இட் இஸ் k 0 and minus 2 minus plus 2k. ஸோ அப்போ நான் 2வை காமனாக எடுத்துட்டேன்னா k minus 1ன்னு வரும். ஏன்னா இது மைனஸும் அது ப்ளஸ்லும் இருப்பாங்க. and 1 minus k square, 1 minus k square, and this is 1 minus 1, it become 1 minus k, it become 1 minus k. Okay vadama? Yes, everyone clear with this sum? 1 minus k. நான் வேணா இதுக்கு ஒரு ஐடியா சொல்லட்டா? இது என்டையராக k minus 1ஆல் டிவைட் ஆகுங்க. entirely this equation is divisible by k. yeah, entirely this equation is divisible by k. நான் அதை எல்லாத்தையும் k வால டிவைட் 1 minus k வால டிவைட் பண்ணிக்கலாம். எப்படி மேம்னா? okay, see this 1 minus 2k 1 2 into 0 2 into 1 minus k and this is 1 minus k and this is minus 3. இதை வந்துட்டு minus 2 into 1 minus k ன்னு எழுதலாம். ஓகேவா? இவனை எப்படி எழுதலாம்? 1 minus k into 1 plus k ன்னு எழுதலாம். கரெக்ட்? இவனை என்ன எழுதிக்கலாம்? 1 minus k. ஸோ எல்லாருமே 1 minus k வால டிவைட் ஆவாங்களா? ஸோ இந்த தேர்ட் ஈக்குவேஷனை ஃபுல்லாமே நான் 1 minus k வால டிவைட் பண்ணுறேன்.
Okay vadama, if I divide it 1 minus 2k 1 0 2 into 1 minus k 1 minus k and this is minus 3 and இது என்னது 0 minus 2 1 plus k and this is 1 minus 1. அவ்வளோதாண்டா பசங்களா. சரியா, இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இவனை this is already multiple with 2, இதை மட்டும் 1 minus k-வால் மல்டிபிள் பண்ணால் ஓகே. ஆக்சுவலி நீ மல்டிபிள் பண்ணவே லைக் டிவைட் பண்ணியிருக்க வேண்டாம், ஏன்னா அது அப்படியே ஆட்டோமேட்டிக்காக 0 ஆகிருப்பாங்கல்ல. சாரி, டோன்ட் டிவைட் இட், டிவைட் பண்ணாதீங்க சரியா. ஏன்னா இதுவும் லிட்ரலி ஒரே மாதிரி தானே இருக்குது. தீஸ் ஆர் ஈக்குவல் ரைட். இது நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக சப்ராக்ட் பண்ணியிருந்தாலே வேலை முடிஞ்சிருக்கும் கரெக்டாக. ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டாகவே சப்ராக்ட் பண்ணிக்கலாம். 0ல் 0 போச்சுன்னா இட் இஸ் 0. இவங்க ரெண்டு பேரும் பார்க்க ஒரே மாதிரி இருக்காங்க. ஸோ ரெண்டு பேர்த்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணாலே எனக்கு 0 வருவாங்க. ஸோ when I add this, இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஆட் பண்ணுறேன். 1 minus k-வையும் 1 minus k² ஆட் பண்ணுறேன். ஸோ I will get 2 minus k minus k². சரியா, எஸ். அதே மாதிரி இவங்க ரெண்டு பேர்த்தையும் நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணால் I will get -2 minus k. கிளியராடாமா? இதை சால்வ் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், k plus 1 k plus 2 k minus 1. So or 1 minus k, whatever you can write it like. So the minus காமனாக எடுத்துட்டிங்கன்னா k plus 2னு கிடைக்கும். ஸோ டிப்பிக்கலி உங்களுக்கு என்ன ஆன்சர் டாமா வருது, லாஸ்ட் ரோ மட்டும் நான் எழுதுறேன் பாரு, k plus 2 k minus 1 and this is k plus 2. இப்போ சொல்லடாமா, ஃபார் அ யூனிக் சொல்யூஷன், ஃபார் அ நோ சொல்யூஷன். நோ சொல்யூஷன்னா இவனும் ஒன்றா இருக்கக்கூடாது, இவனோட ரேங்க்கும் ஒன்றா இருக்கக்கூடாது ரைட். ஸோ அப்படின்னா இவன் 0ஆகவும் இவன் நாட் ஈக்குவல் டு 0ஆகவும் இருக்கணும். இது எப்போ 0 ஆகும், கேக்கு நீங்கள் 1 போட்டாலோ இல்லை -2 போட்டாலோ 0 ஆகும். ஆனால் -2 போட்டால் இவனும் 0 ஆயிடுவான். ஸோ ஃபார் அ நோ சொல்யூஷன் எனக்கு கேக்கு நாட் ஈக்குவல் டு 1 ஃபார் நோ சொல்யூஷன். k is equal to 1ன்னு போடணும். சாரி, k is equal to 1ன்னு போடணும். கேக்கு 1 போட்டால் என்னோட ரேங்க் ஆஃப் A 2னும் ஆனால் ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் 3னும் இருப்பாங்க. ஸோ ஐ வில் கெட் யூனிக் நோ சொல்யூஷன் அண்ட் இன்ஃபைனைட் சொல்யூஷன். இன்ஃபைனைட் சொல்யூஷன் என்னம்மா, ரெண்டு பேரும் எனக்கு 0 ஆகணும். ரெண்டு பேரும் 0 ஆகணும்னா கேக்கு நான் -2 போட்டால் மட்டும்தான் ரெண்டு பேரும் 0 ஆவாங்க. அப்போ தான் ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் ஆக்மெண்டட் பியும் எனக்கு ஒரே மாதிரி 2ன்னு கிடைப்பாங்க. ஸோ ஐ வில் கெட் இன்ஃபைனைட் சொல்யூஷன். வாட் அபவுட் யூனிக் சொல்யூஷன்? யூனிக் சொல்யூஷன்னா இவன் மட்டும் 0 ஆகவே கூடாது, இவன் 0வே ஆகக்கூடாது. இவன் 0 ஆகக்கூடாதுன்னா என்னது, கேவும் நாட் ஈக்குவல் டு 2ஆக இருக்கணும், -2ஆக இருக்கணும், அண்ட் இதுவும் நாட் ஈக்குவல் டு 1ஆக இருக்கணும். ரெண்டுமே இருக்கணும். ஓகேவாடா பசங்களா? Got it everyone? I hope everyone clear with this. And definitely in the இதுலேருந்து நம்மளுக்கு 5 marks டெஃபினட்டாக வரும். எப்படிமா ஈக்குவேட் பண்ணுவேன், நான் தான் சொல்லியிருக்கேன். பேலன்சிங் அப்படின்னா இங்கே ஒரு நம்பர் இங்கே ஒரு நம்பர் இங்கே ஒரு நம்பர் இங்கே ஒரு நம்பர்னு இந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணியிருப்போம். AC5H8 plus BO2 tends to CCO2 plus DH2O. இதுதான் நம்மளோட ஈக்குவேஷன். சரியாடாமா? இப்போ என்ன சொல்ல வரோம், நம்ம ஃபஸ்ட்டு கார்பன் பேஸ் பண்ணி ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுங்கள். 5A ப்ளஸ் ஈக்குவல் டு 5A is equal to C, அவ்வளோதான். 5A is equal to C, இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன். when ஹைட்ரஜன் நான் எடுத்துக்கிட்டேன்னா 8A equal to 2D and ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டேன்னா 2B equal to 2C plus D. இந்த ஈக்குவேஷன் 2ஆல் என்டையராக டிவைட் ஆவாங்க. ஸோ திஸ் இஸ் 5A minus C is equal to 0. இது என்னடாமா, இல்லைடா காஸ் எலிமினேஷன் ரேங்க் மெத்தட் ரெண்டுமே ஒன்று தாண்டா பசங்களா. சரியா, அஃப்கோர்ஸ் இதை நீங்கள் காஸ் எலிமினேஷன்லேயே போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இது என்னடாமா, 8A is equal to 2D, so 4A minus D is equal to 0 and this is
2b minus 2c minus d is equal to 0. இந்த மாதிரி 3 equation கிடைச்சிச்சா? இந்த 3 equationையும் நான் rank methodல போடுறேன். ஸோ அப்போ என்ன கிடைக்கும்? 5 bc 0 minus 1 0 and 0. Next என்னடாமா? 4 0 1 0 minus 1 0. Next last equation என்னது? 2 0 2 2 and minus 1. Correct? Everyone, this equation is done. இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? இவனை 0 ஆக்குங்க, இவனை 0 ஆக்குங்க. என்ன பண்ணுவோம்? ரெண்டு பேத்தையும் மாற்றி மாற்றி மல்டிபிள் பண்ணும். கரெக்ட்? 2 நான் போட்டுட்டேனேடா பசங்களா. 2c minus d. I done. Okay everyone, so you have to multiple with 2. கவர்மெண்ட் மினி மெட்டீரியல் படித்தா 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் எல்லாமே அட்டன் பண்ண முடியுமா? ஆக்சுவலி மினி மெட்டீரியல்லேருந்து எல்லாமே அட்டன் பண்ண முடியாதுடா பசங்களா. நான் அது வந்து ஒரு ஓகே ஐ வில் சே திஸ் இன் அ வீடியோ. நான் மினி மெட்டீரியலுக்கு அனலைசிஸ் பண்ணேன். மினி மெட்டீரியல் வச்சு அந்த எக்ஸாக்ட் கொஷின்ஸ் வந்து பப்ளிக்கில் இது வரைக்கும் வந்தது கிடையாது. பட் மாடல்ஸ் வந்திருக்கு, ரிலேட்டட் டு மாடல் வந்திருக்கு. ஆனால் எக்ஸாக்ட் கொஷின் வந்துட்டு வச்சுட்டு எல்லா 2 மார்க்ஸ் எல்லா 3 மார்க்ஸ் எல்லா 5 மார்க்ஸும் அட்டன் பண்ண முடியாது. ஸோ அதை நான் ரிசர்ச் பண்ணேன். பட் ஓகே, ஸோ see this term. ஸோ இந்த 4 மல்டிபிள் பண்ணிங்கன்னா 20 0 minus 4 அண்ட் இது வந்துட்டு 20 0 0 minus 5. So your answer is 5 0 minus 1 0 divided by 0. You will get 0 0 and plus 4 and minus 5 0. சரிங்களா? இவங்களை நீங்கள் இப்போ 0 2 2 minus 2 minus 1 0. இப்போ என்ன பண்ணுங்க, இந்த ரோவையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ பெட்டர் இன்டர்சேஞ்ச் தீஸ் 2 rows தான் பசங்களா. அவ்வளோதான், நம்மளுக்கு ஆன்சர் வந்துருச்சு. 0 2 minus 2 minus 1 0 0 0 4 5 1 0. அவ்வளோதான், யூ கெட் யுவர் ஆன்சர். சரிங்களா? திஸ் ஃபார்ம்ஸ் an infinite solution. ஏன்னா ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் ஆக்மெண்டட் பி என்னதான் ஈக்குவலாக இருந்தாலும் அது 4க்கு வரல. ஏன்னா 4 வேரியபிள் இருக்குது. திஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு 4. அதை எங்கேயாவது நீங்கள் ஒரு பக்கம் எழுதிக்கோங்க. ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் ஆக்மெண்டட் பியும் 3 தான், பட் இட்ஸ் நாட் ஈக்குவல் டு 4. அதனால இட் ஹேஸ் அன் இன்ஃபைனைட் சொல்யூஷன். இன்ஃபைனைட் சொல்யூஷன்னா யாராவது ஒருத்தரை டீன்னு எடுத்துக்கணும். சரிங்களா? டீன்னு எடுத்து பேக் சப்ஸ்டியூஷன் போடணும். அப்போ சியோட வேல்யூ என்னது? You will get c is equal to, அப்போ 4c minus 5t is equal to 0. அப்போ 5t by 4. c யோட வேல்யூ என்னது? 5t by 4. Correct? So what about b யோட வேல்யூ? b னா இவன் ரெண்டு பேரும் இந்த சைடு போயிடுவான். ரைட்? 2c plus d divided by 2ன்னு வரும். ஸோ c யோட வேல்யூ 5t by 4. ஸோ 5t by 2ன்னு கிடைக்கும். ஸோ 5t by 2 plus d, இது ஒரு 2 இது ஒரு 2. So you will get 5t by 4 plus t by 2. சரியாடாமா? Okay then, so what about your, yes, what about your ரெண்டு பேத்தையும் நீங்கள் எல்சிஎம் எடுத்து ஆட் பண்ணிங்கன்னா இங்கே 2 இங்கே 2னா 7t by 4 கிடைக்குமாடாமா? Yep. What about A? A என்னன்னு கிடைக்கும்? A is equal to t by 4, right? சரி, நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேல்யூஸ் வந்துருச்சு. ஸோ இப்போ நான் இது எல்லாமே டிவைட் ஆகணும்னா t நான் என்ன எடுத்துக்கணும்? t நான் 4ன்னு எடுத்துக்கணும். ஐ ஹேவ் டேக் t as 4. அப்போ டீக்கு ஏக்கு என்ன வேல்யூ வரும்? ஏக்கு 1ன்னு கிடைக்கும். பிக்கு என்ன கிடைக்கும்? பிக்கு 7ன்னு கிடைக்கும். சிக்கு என்ன கிடைக்கும்? சிக்கு 5ன்னு கிடைக்கும். அண்ட் டிக்கு 4ன்னு கிடைக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ this C5H8 plus and B value is 7, right? 7O2. 7O2 is equal to 5
CO2 plus 4H2. Solve பண்ணி பாருங்க. This is the equation. Okay வாடாமா? Yes. Last sum டா பசங்களா. We are going to finish it off this one. 70/16 வராது. 4 தான் வரும் கிருத்திகா. denominator multiple பண்ணிட்டீங்களா? அப்படிலாம் multiple பண்ண வேண்டாம். ஓகேவா? இதில் ஒரே கண்டிஷன் என்னன்னா நான் ட்ரிவியல் சொல்யூஷன். whenever give non trivial solution. non trivial solution na determinant equal to 0. So P B C A Q C A B R this is equal to 0. சரியாடாமா? determinants ஓட properties யூஸ் பண்ணுங்க. I want P divided by P minus A. So இப்போ P minus A எனக்கு division வேணும், fraction வேணும். So நான் multiplication and division பண்ணுறேன். What I'm doing? I'm doing multiplication and division. P minus A divided by P minus A, Q minus B divided by Q minus B. Next R minus C divided by R minus C. Okay வாடாமா? இதை நான் பண்ணி வச்சுக்கிறேன். இங்கே உள்ள நான் என்ன பண்ணுறேன்? subtraction பண்ணிக்கிறேன். At the same time doing the subtraction also. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இவங்க எல்லாத்தையும் செகண்ட் ரோலேருந்து ஃபர்ஸ்ட் ரோவை சப்ராக்ட் பண்ணிக்கிறேன், தேர்ட் ரோலேருந்து ஃபர்ஸ்ட் ரோ சப்ராக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ A minus P. I will get P. ஃபர்ஸ்ட் ரோ நான் என்ன சேஞ்சும் பண்ணலை, ஃபர்ஸ்ட் ரோவை நான் அப்படியே வச்சுக்கிறேன். செகண்ட் ரோ என்ன ஆகுது? இட் பிகம் A minus P and it is Q minus P. This is 0. அடுத்தது A minus P 0 and R minus C. சரியாடாமா? இப்போ என்ன அர்த்தம்? நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த டிவிஷனை இவங்களுக்கு கீழே இந்த ரோக்கு அப்ளை பண்ண போகிறோம். இந்த டிவிஷனை இந்த காலம்க்கு அப்ளை பண்ணுறேன். P minus A, Q minus B, R minus C. இவனை இந்த காலமுக்கு அப்ளை பண்ணால் P divided by P minus A and become -1 -1 and இவனை இதுக்கால டிவைட் பண்ணால் Q divided by Q minus B 1 0 and C divided by R minus C 0 1 which is equal to 0. சரியாடா பசங்களா? லாஸ்ட் கொஸ்டின்ரா பசங்களா, அவங்க எங்கேயோ ஸ்பாம் பண்ணிட்டு போகிறாங்க. யூ லீவ் இட். இவங்கெல்லாம் ஜீரோவாக இருக்கணும், இல்லை இந்த டிட்டர்மினன்ட் ஜீரோவாக இருக்கணும். இவங்க 3 பேரும் ஜீரோ கிடையாது, ஏன்னா அது கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. கரெக்ட்? அப்போ இவன் தான் ஜீரோ, இவன் ஈக்குவல் டு ஜீரோ. இவன் நீ எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஸோ யூ வில் கெட் ஓகேடா பசங்களா, see this P divided by P minus A and minus into minus P divided by Q minus B and இதுக்கு plus C divided by R minus C which is equal to 0. Sorry, I should get everything in plus. Correct ஆடாமா? ஓகே டன். எஸ், எல்லாருமே பர்ஃபெக்டாக வருவாங்க. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுவேன்? ஐ ஹாவ் டு மேக் Q. எனக்கு Q வேணும். ஸோ அப்போ இந்த P கூட நான் என்ன பண்ணிப்பேன்? Q and minus Qவை ஆட் பண்ணிப்பேன். இந்த C கூட என்ன பண்ணிப்பேன்? R and minus Rஐ ஆட் பண்ணிப்பேன். சரிங்களா? தனித்தனி டினாமினேட்டர் எடுத்துப்பேன். இஃப் ஐ டேக் தனித்தனி டினாமினேட்டர் எடுத்துக்கிட்டேன்னா P divided by P minus A எனக்கு தேவை Q divided by Q minus B and R divided by R minus C. ஓகேங்களா? அண்ட் தேவையில்லாமல் இன்னொருத்தர் இருக்காரு, இந்த மைனஸ் கியூவையும் ப்ளஸ் பியும். ஸோ இதை நீங்கள் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா மைனஸ் சைன் இங்கே எடுத்துட்டிங்கன்னா Q minus B divided by Q minus Bன்னு வரும். நெக்ஸ்ட் R எடுத்துட்டிங்கன்னா R minus C divided by R minus Cன்னு வரும். இதோட வேல்யூ 1, இதோட வேல்யூ 1. ஸோ 1 plus 1 it is 2. ஸோ 2 அந்த சைட் போயிடுவாங்க. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 2. எனி டவுட்ரா பசங்களா? Okay everyone, so we successfully completed the 5 marks பசங்களா. ஸோ yeah, போயிட்டு
ஹோம்ஒர்க் சம்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் சரிங்களா. இதோட ஹோம்ஒர்க் சம்ஸ் எல்லாம் லைக் நம்ம என்னென்ன சம்ஸ்லாம் போட்டு பார்க்கலையோ ப்ளீஸ் டூ அண்ட் ஒர்க் இட் அவுட். அது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். வால்யூம் 2 வந்துட்டு நான் டெஃபினட்டாக உங்களுக்கு ஷார்ட்ஸில் நான் சொல்கிறேன்டா பசங்களா, எப்படி நான் இந்த லைவை ஷார்ட்ஸில் இன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்தனோ அந்த மாதிரி ஷார்ட்ஸில் உங்களுக்கு ஃபுல் லைவ் மேரத்தானையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் சரியாடா பசங்களா. எஸ் கார்த்திக், ஆனால் அப்லோட் பண்ணுறவங்க இப்போ யாரும் இருக்க மாட்டாங்க. கார்த்திக், ஐ வில் சென்ட் திஸ் இஸ் இன் நான் டெலிகிராம் குரூப்பில் அனுப்பிடுறேன். பட் அப்லோட் பண்ணுறவங்க யூடியூப்பில் இருக்க மாட்டாங்க. யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ் யூ ஹேவ் டு வெயிட் ஃபார் 1 day. Okay everyone, so bye bye.